ஏவி கிளியர்னா ஏவி கிளியர்னு சொல்லுங்க. ஆடியோ வீடியோ both are clear. Good morning. Audio video both are clear. Sorry for extreme delay. ரொம்ப டிலே ஆனதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இன்டர்நெட் வந்து சுத்தமாக இல்லை. இப்போதான் வந்து அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் சரியாச்சு. ஓகேங்களா? ஆடியோ வீடியோ கிளியரா? ஆடியோ வீடியோ போத் ஆர் கிளியர்னு சொல்லுங்க. நீங்கள் 1000 MCQ பார்க்கறதுக்கான ஜேர்னி. ஐ ஹோப் நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஒர்க் இந்த சென்ஸ் நீங்கள் வீட்டு வேலைகள், சாப்பாடு இது எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கா? இந்த 1000 MCQவில் 100 MCQ வரும். இதுக்கான உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். நம்ம பார்க்கக்கூடிய 1000 MCQவில் ஒரு 100 MCQவாவது எக்ஸாமில் வரும். பாதிக்கு பாதி இன்றைக்கே வந்து நம்ம வந்து முடிப்போம். ஓகேவா? ஸோ கிளியரா? கீர்த்தனா கிளியர் சார். அனிதா பிரேம் கிளியர் சார். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். லைவுக்கான லிங்க்கை நான் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். எல்லாருக்கும் எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்கன்றத அப்படியே நீங்கள் டைப் பண்ணலாம். டேவிட், தங்கராஜ் எல்லாருக்கும் எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே போட்டிருக்காங்கன்றத நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து காம்பன்சேட் பண்ணிடுறேம்மா. இன்னைக்கு நான் 5 மணிக்கு நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்கணுமோ அதை நான் இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இந்த லைவை நான் எண்ட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. எல்லாருக்கும் எக்ஸாம் சென்டர் எந்த ஊரில் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் டைப் பண்ணுங்களேன். எக்ஸாம் சென்டர் எந்த ஊரில் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸாம் சென்டர் எந்த ஊர்? ஓகே. திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ். யாரு? தங்கராஜ். மற்றவங்களுக்குலாம் எங்கம்மா போட்டிருக்காங்க? எக்ஸாம் சென்டர் வந்து எங்க போட்டிருக்காங்க? எக்ஸாம் சென்டர் எந்த ஊர்னு மட்டும் சொல்லுங்க. நாகர்கோயில் ஸ்ரீகாந்த். சபிகா வந்து குட் மார்னிங் சபிகா. எக்ஸாம் சென்டர் வந்து எந்த ஊர் போட்டிருக்காங்க? எக்ஸாம் சென்டர் வந்து எந்த ஊர் போட்டிருக்காங்க? எக்ஸாம் சென்டர் எந்த ஊர்மா போட்டிருக்காங்க? கீர்த்தனா கோயம்புத்தூர். அடுத்து மதுரை கார்த்திகா. குட் 1000 கொஸ்டின் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தொய்வு இருக்கும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக 11:40க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லைவ் மேக்ஸிமம் நைட்டு வரையும் போகும். நாளைக்குமே லைவ் இருக்கும். நாளைக்கு இன்டர்நெட் இஷ்யூலாம் எதுவும் இருக்காது. நம்ம காலையிலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருந்தாலுமே, திருச்சி, வேலூர் எங்கே போட்டிருந்தாலுமே அது வந்து உங்களுடைய ஹோம் டவுனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஆன் டைமுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போய் எழுதலாம். ஸோ பெட்டர் உங்களுடைய பேசிக் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ஆப்ஷனல் தான். அது எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது போய் எழுதி பாருங்க. ஓகேவா? பை லக் நிறைய பேர் வந்து அதை வந்து படிக்கவே இல்லை. பை லக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஓகேவா? 1. 2வது அது நீங்கள் எழுதி பாருங்க. எழுதி பார்க்கறதுனால ஒரு குறைவும் வராது. ஸோ நீங்கள் போய் எழுதி பார்க்கறது நல்லது அப்படின்றத நான் சொல்கிறேன்.
ஸோ பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் போய் எழுதி பார்க்குறது நல்லது. 7ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த எக்ஸாம். தட் இஸ் பியூர்லி ஆப்ஷனல். அது வந்து கம்பல்சரி கிடையாது. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அது ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் எழுதி பாருங்க. சரி, நம்ம டைரெக்டாகவே வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டினும் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 5 மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 5 மார்க் டெஸ்ட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாம் தான். இந்த 5 மார்க் டெஸ்ட்ல இருந்து தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் இந்த வாட்டி பார்க்கறதுன்றது ரொம்ப தெளிவாக பொறுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம் 7th Jan சார். ஸோ சதீஷ், ஆமாம், யாரெல்லாம் வந்து ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம் வந்து எழுதுறீங்களோ அவங்க வந்து எழுதணுன்ற அவசியம் இல்லை. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். பட் மற்றவங்க வந்து எழுதலாம். நான் ஸ்விட்ச் பண்ணிட்டு தெரியுதான்னு பாருங்க. குயிக்கா ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன், தெரியுதா அப்படின்றத ஒரு வாட்டி வந்து செக் பண்ணுங்க, பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம் இருக்கிறவங்க எழுத வேணாம். ரிமைனிங் பீப்புள் வந்து கண்டிப்பாக வந்து எழுத ட்ரை பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. முதல்ல, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டோன் இஸ் பெட்டர் ஃபயர் ரெசிஸ்டன்ட்? எது வந்து பெட்டர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸுக்கு ரொம்ப ஆப்டான ஸ்டோன்? ஓகேவா? எந்த ஸ்டோன் பெட்டர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்? பெட்டர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், கமான். எந்த ஸ்டோனுக்கு பெட்டர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? Compacted sandstone is right answer. Compacted sandstone is right answer. Okay. Better fire resistance இருக்கக்கூடிய brick-க்கு நேம் என்ன? அடுத்த क्वेश्चन. Better fire resistance இருக்கக்கூடிய brick-க்கு நேம் என்ன? fire resistance நல்லா இருக்கக்கூடிய brick-க்கு நேம் என்ன? அம்மா டைப் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் டிம்பருக்கு இருக்கணும்னா அந்த டிம்பருக்கு மேல என்ன சொல்யூஷனை அப்ளை பண்ணணும்? நேத்து கேட்ட क्वेश्चन. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் டிம்பருக்கு இருக்கணும்னா அந்த டிம்பர் மேல என்ன சொல்யூஷன் அப்ளை பண்ணணும்? ரிஃப்ராக்டரி பிரிக். வெரி குட்மா. சரி, டிம்பர் மேல என்ன சொல்யூஷன் அப்ளை பண்ணணும்? ரிஃப்ராக்டரி பிரிக். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ஓகேவா? ரிஃப்ராக்டரி பிரிக். சரி, டிம்பருக்கு மேல என்ன சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணணும்? கமான். டிம்பருக்கு மேல என்ன சொல்யூஷன் அப்ளை பண்ணணும்? கமான். அலுமினியம் சல்ஃபேட். நித்யா. அப்ப நித்யா தான் வந்து இந்த மூணுத்தையும் வந்து படிச்சிருக்கீங்க. ரிஃப்ராக்டரி பிரிக். இன்னொரு क्वेश्चन. ரிஃப்ராக்டரி பிரிக் எந்த டெம்பரேச்சரை தாங்கும்? ஓகேவா? come on. So ammonium sulfate is right answer. Ammonium sulfate, ammonium phosphate, borax, boric acid, இது எல்லாமே ரைட் ஆன்சர். உங்களுடைய டிம்பர்ல அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் பாஸ்பேட், பாஸ்பேட், போராக்ஸ், போராக்ஸ், போரிக் ஆக்சிட். ஸோ அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் பாஸ்பேட், போராக்ஸ். எஸ், வெரி குட் பிரியங்கா. ஏபிள் ப்ராசஸ். வெரி குட், எக்ஸலண்ட். ஏபிள் ப்ராசஸ். ஓகேவா? ஏபிள் ப்ராசஸ். ஏபிள் ப்ராசஸ்ல என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஏபிள் ப்ராசஸ். ஏபிள் ப்ராசஸ்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராசஸ் மூலியமா உங்களுடைய டிம்பருக்கு மேல ஒரு லேயரை ஃபார்ம் பண்றோம். திஸ் லேயர் உங்களுடைய டிம்பரை ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஒரு டிம்பரா வந்து மாத்தி வைக்குது. இங்க பாருப்பா, ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஒன்னு, அதிகமான ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோன் என்ன? காம்பாக்டட் சாண்ட்ஸ்டோன். அதிகமான ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பிரிக்கு பேர் என்ன? ரிஃப்ராக்டரி பிரிக். மோர் தென் 1500 டிகிரி சென்டிகிரேட் விட டெம்பரேச்சர் வந்து தாங்கும். மூணாவது, அதிகமான ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய டிம்பர் என்ன? அப்ப டிம்பருக்கு நம்ம அமோனியம் பாஸ்பேட் சொல்யூஷன் வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ணணும். 3 விதமான क्वेश्चंस வந்து கேட்கலாம். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட்,
மோர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பிரிக் ரிஃப்ராக்டரி 1500 மேல வந்து டிகிரி சென்டிகிரேட் தாண்டும். மோர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோனுக்கு பேரு காம்பாக்ட் சாண்ட்ஸ்டோன். மோர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய டிம்பருக்கு நீங்க அம்மோனியம் பாஸ்பேட் அல்லது அம்மோனியம் சல்பேட்டை நீங்க வந்து லேயரா வந்து அடிக்கணும். ஸோ ஏபிள் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் மூலியமா டிம்பரை ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியலா உங்களால மாற்ற முடியும். ஸோ 3 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபினிஷ்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? டைப் ஆஃப் சாண்ட் மேசன்ட்ரி அடாப்டட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிடென்சியல் பில்டிங். இது டீம் பில கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? என்ன மேசன்ட்ரி நம்ம வந்து அடாப்ட் பண்றோம், இதான் வந்து கொஸ்டின். which type of masonry adopted? ரெசிடென்சியல் பில்டிங்க்கு என்ன டைப் ஆஃப் மேசன்ட்ரி அடாப்ட் பண்றோம்? கமான் சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்கம்மா. என்ன டைப் ஆஃப் மேசன்ட்ரி அடாப்ட் பண்றோம்? Yes, coarse rubble masonry. Very good. Coarse rubble masonry. Coarse rubble masonry. Good. So இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா the stone masonry wall ரெண்டு கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கிறோம். rubble masonry and osler masonry ன்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கிறோம். இல்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிடென்சியல் பில்டிங்க்கு கோர்ஸ் ரப்பல் மேசன்ட்ரியை நம்ம வந்து யூஸ் பண்றோம். கோர்ஸ் ரப்பல் மேசன்ட்ரி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஸ்டோன் மேசன்ட்ரியில கோர்ஸ் ரப்பல் மேசன்ட்ரின்றது ரெசிடென்சியல் பில்டிங்க்கு அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு மேசன்ட்ரி சிஸ்டம். ஆஸ்லர் மேசன்ட்ரின்னு சொல்லிட்டு இன்னொரு கைண்ட் ஆஃப் மேசன்ட்ரி ஒர்க்கும் இருக்கு. அடுத்தது match the correct code for constituents of brick using list 1 and list 2. This question is repeated. நீங்க ஆன்சர் பண்ணலாம். சிலிக்கா, லைம், அலுமினா and iron oxide. சலீம், இந்த ஷார்ட்கட் வந்து நான் சொல்லியிருப்பேன். SALIM சலீம், இந்த ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஷார்ட்கட் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கமான், ஷார்ட்கட் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சலீம். சிலிக்கா, எஸ் ஃபார் சிலிக்கா. சிலிக்கா தான் வந்து அதிகம், ஸோ டைரக்டாவே இருக்கு சிலிக்கா. தென் அடுத்தது என்ன? SA ஆஃப் ஏ ஃபார் அலுமினா. அலுமினா தான் செகண்ட் மோஸ்ட். அப்போ அலுமினா வந்து 22 30. ஸோ சிக்கு வந்து 2 வரணும். ஸோ ஏக்கு வந்து 1, ஏக்கு 1, சிக்கு 2. ஏக்கு 1 சிக்கு 2ன்ற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 1324 1324 இஸ் ரைட் ஆன்சர்மா. ஸோ சலீம், சலீம் இஸ் ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இதை பாருங்க. சிலிக்கா 5260, அலுமினா 2230, லைம் 5%, அயன் ஆக்சைடு 5 to 6%, மெக்னீசியா 1%. ஓகே. The formation of dull patches occur in the finished polished surface is called. ஸோ டல் பேட்ச் வந்து வரத்துக்கு அதுக்கு நேம் வந்து என்ன? டல் பேட்ச். இது வந்து பெயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட். formation of dull patches on the finished polished surfaces is called. இதுக்கு பேர் என்னமா? Yes, very good, excellent. Bloom is right answer. What about blistering? Placing na என்ன? Wrinkling na என்ன? Blister na என்னமா? Blister. What about blister? Blistering na என்ன? brick உடைய கான்ஸ்டிட்யூயன்ட் பார்த்திருக்கோம். ஸ்டோன் மேசன்ட்ரியில ஆஸ்லர் மேசன்ட்ரினா என்ன, ரபிள் கோர்ஸ் மேசன்ட்ரினா என்னன்னு பார்த்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ்டு வந்து ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன, டெக்னிக்கல் டேர்ம் வந்து என்ன, ப்ளூம்னு பார்க்குறோம். வாட் அபவுட் பிளிஸ்டரிங்? பிளிஸ்டரிங்னா பபுள், கொப்புளம் கொப்புளமா வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் பிளிஸ்டரிங். ரிங்க்லிங்னா என்னமா?
ரிங்க்லிங்னா என்ன? பெயிண்ட் உரியறதுக்கு முன்னாடி பபுளா அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கும் பொழுது வருது இல்லையா, அதுதான் நான் சொல்றேன். ரிங்க்லிங்னா என்ன? கம் ஆன், ரிங்க்லிங்னா என்ன? அடுத்த क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் எஃப்ளோரசன்ஸ்? क्वेश्चन இதான். எஃப்ளோரசன்ஸ்னா என்னன்னு கேக்குறாங்க. எஃப்ளோரசன்ஸ், swelling of brick up to presence of carbonaceous matter, deformation of brick due to exposure to rain, formation of white patches on the brick surface due to insoluble salt in a brick clay, impurities in a brick clay. Yes, white patches form ஆகிறது தான் நம்ம எஃப்ளோரசன்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். white patches, இதுக்கு பேரு எஃப்ளோரசன்ஸ். brickல இருக்கக்கூடிய குறைகள். environmental benefit is associated with used M sand. M sand எடுத்து newly added syllabus இல்லையா, இதுல environmental benefit வந்து என்னெல்லாம் இருக்கு? environmental benefit என்னெல்லாம் இருக்கு? environmental benefit associated with use of M sand. What is meant by manufactured sand? M sand. Increase the groundwater pollution, right answer. High carbon emission, deforestation, இது எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஆனா இது எல்லாமே பெனிஃபிட் கிடையாது, இது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? பட் ரெடியூஸ் த சாயில் எரோஷன் இஸ் த பெனிஃபிட். என்விரான்மெண்டல் பெனிஃபிட் இதுதான். ஓகே, எம் சாண்டுக்கான சைஸ் என்ன ஃபார் பிளாஸ்டரிங்? எம் சாண்டுக்கான சைஸ் என்ன ஃபார் பிளாஸ்டரிங்? எம் சாண்டுக்கான சைஸ் என்ன பிளாஸ்டரிங்கான சைஸ்? பிளாஸ்டரிங் பண்றதுக்கு என்ன சைஸை ரெக்கமெண்ட் பண்றாங்க? ஆப்ஷன் நான் காட்டுறேன். ஸோ இந்த क्वेश्चन கண்டிப்பா முக்கியம். சைஸ் ஆஃப் த எம் சாண்ட் ஃபார் பிளாஸ்டரிங் ஒர்க். பிளாஸ்டரிங் ஒர்க் what is the size? anybody? newly added syllabusக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. எம் சாண்டுக்கான ஒரே ஒரு என்விரான்மெண்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷனை ரெடியூஸ் பண்ணுது. ஒரு பிளாஸ்டரிங் பர்பஸ்க்கு நீங்க எம் சாண்டை யூஸ் பண்றீங்கன்னா அந்த சைஸ்ன்றது ரொம்ப முக்கியம். சைஸ் என்னமா? 2.36 to 4.75. பிளாஸ்டரிங்கா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி சேம் ஆன்சர். ஒய்? (0.075 mm to 0.15 mm is commonly கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டெம்பரரியா ரெடி பண்ணியிருக்கேன் இன்டர்நெட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஓகே பாருங்கம்மா, பிளாஸ்டரிங் இதுக்கு என்ன சைஸ்னா 0.075 mm ஆரம்பிச்சு 0.15 mm. ஓகேவா? நீங்க எல்லாருமே வந்து நார்மல் சைஸ் சொல்றீங்க. நாட் ஏ நார்மல் சைஸ். நார்மல் சைஸ் எதுவும் இல்லை, பிளாஸ்டரிங்க்கு மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். பிளாஸ்டரிங்கை பொறுத்தவரையும் 0.075 mmனா அது நத்திங் பட் மைக்ரான், 75 மைக்ரான். ஓகேவா? 150 மைக்ரான். இதை தான் வந்து என்ன நீங்க வந்து கணக்குல ஏத்துக்கணும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following statement is true? a gap of 0.3 meter is to be maintained between the cement bag and wall while storing a cement. cement ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் சிலோஸ்னு சொல்லுவோம். அங்க கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் பேக்குக்கும் வாலுக்கும் இடையில இருக்கிற கேப் 0.3 மீட்டர். and then a gap 100 cm to be maintained between cement bag and wall while storing cement. ஸோ ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? ஒன்று பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். எது வந்து கரெக்டா இருக்கணும்? எது கரெக்ட்? ஆமா,
எது கரெக்ட்? ஓகே, only A is right. only A is right. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சிமெண்ட் பேக்குக்கும் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் பாத்தீங்கன்னா 0.3 மீட்டர். தட் மீன்ஸ் ஒரு அடி தான் இருக்கணும், 30 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். பேசுறது புரியுதா? 30 சென்டிமீட்டர் தான், ஒரு அடி தான் இருக்கணும். A only right. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இத ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கோடல் ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா IS 4082. ஓகேவா? இதுல 3 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். 30 சென்டிமீட்டர் இஸ் a gap between wall and cement bag. Floor should be raised 80 centimeter from the ground. கிரவுண்ட்ல இருந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் வந்து 80 சென்டிமீட்டர் ஹைட்ல வந்து இருக்கணும். வால்ல டேம் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி இருக்கணும். 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுடைய சிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துல வால்ல டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்ளை பண்ணி இருக்கணும். உங்களுடைய அந்த குடோனுக்கான அந்த ஹைட்டு 80 சென்டிமீட்டர். அந்த குடோன்ல அந்த சிமெண்ட் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் பாத்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் கிரவுண்டை விட ஹைட்ல இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் பேக்குக்கும் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் பாத்தீங்கன்னா ஒரு அடி இருக்கணும், ஒரு அடி இருக்கணும். இதெல்லாம் சிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல ஃபாலோ பண்ண வேண்டிய பிரின்சிபல். இதை பத்தி சொல்லக்கூடிய ஐஎஸ் கோடல் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா 4082. Statement 1. Finer gradient of cement result in early development of the strength. அதாவது சிமெண்ட்ல ரொம்ப ஃபைன் கிரைண்டிங்கா இருந்ததுன்னா, ஃபைன் கிரைண்டிங்னா என்னன்னா நல்லா அரைச்சு வச்சிருக்கேன், அந்த கிளிங்கரை நல்லா பவுடர் பண்ணிட்டேன், அப்படி பண்ணி வச்சிருந்தேன்னா அதுல ஸ்ட்ரென்த் ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் பண்ணலாம். இது ஸ்டேட்மெண்ட் 1. The finer the cement, the higher rate of hydrations. சிமெண்ட்டுடைய பார்ட்டிகளுடைய சைஸ் வந்து ஃபைனா இருக்க அந்த ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கிறேன், சிமெண்ட்டுடைய சைஸ் என்ன? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, இந்த சிமெண்ட் சைஸை விட ஒரு மைனூட் சைஸ் இருக்கக்கூடிய பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக் எல்லாத்தையும் வந்து சிமெண்ட்ல ஆட் பண்றாங்களே, இப்படி ஆட் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகேவா? இது வந்து அடுத்த கொஸ்டின். இதையும் சேர்த்து பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னமா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? கமான். எல்லாருமே ட்ரை டு ஆன்சர். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. கரெக்ட் தப்பு இதெல்லாம் தேவையில்லை, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க போதும். எஸ், both the statement are right. ஓகேங்களா? and then கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். both statement 1 and statement 2 individually true. statement 2 வந்து correct explanation for statement 1. ஓகேவா? இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சைஸ் வந்து ஹைட்ரேஷனுக்கு கண்டிப்பா வந்து டைரக்டா வந்து அஃபெக்ட் ஆகிற ஒரு ரீசன் தான். ஓகேவா? சைஸ் ரொம்ப சின்னதா இருந்தா சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், ஸோ ஹைட்ரேஷன் ப்ராசஸும் வந்து ரொம்ப லென்த்தியா வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ்ல தான் வந்து ஹீட் எமிட் ஆகும். நேற்று தான் நம்ம வந்து பார்த்தோம் ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ். ஸோ மொத்தமாக வந்து 4 போக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அல்லைட், பெலைட், ஃபெலைட் அண்ட் சிலைட்னு சொல்லிட்டு 4 போக் காம்பனன்ட் இருக்கும். அதாவது ட்ரைகால்சியம் சிலிகேட், டைகால்சியம் சிலிகேட், ட்ரைகால்சியம் அலுமினேட், டெட்ராகால்சியம் அலுமினோஃபெரேட்னு சொல்லிட்டு 4 போக் காம்பனன்ட் இருக்கு. இதுல இயர்லி ஸ்ட்ரென்த்துக்கு காரணமா இருக்கிறது C3A, C3S இவங்க 2 பேரும். அதே போல முதல்ல வந்து ஹைட்ரேஷன் ஆரம்பிக்கிறதே வந்து C3A. ஆனா வேகமா ஹைட்ரேஷன் நடந்து முடியறது பாத்தீங்கன்னா C4AF. அதாவது த ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் இருக்கிறதுலே அதிகம் டெட்ராகால்சியம் அலுமினோஃபெரேட். அதே போல லாங் டேர்ம் ஸ்ட்ரென்த்துக்கு காரணமா இருக்கக்கூடியது டைகால்சியம் சிலிகேட். இதெல்லாமே வந்து இன்ஃபரன்ஸா நீங்க வந்து சேர்த்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இங்க அகெயின் என்ன சொல்றாங்கன்னா, பொசோலானாவை வந்து நான் ஆட் பண்றேன். நேத்து வந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக்ல யார் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருப்பாங்கன்னு. இப்ப பாக்குறோம் பொசோலானாவை நம்ம ஆட் பண்றதுனால இந்த இயர்லி ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதோட இயர்லி ஸ்ட்ரென்த்? சிமெண்ட்டுக்கான இயர்லி ஸ்ட்ரென்த். ரீசன் என்ன சொல்றாங்கன்னா,
ஸோ பொசோலானா ஆட் பண்ணுறதுனால ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குது. கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் டு அட்டாக் ஆஃப் அக்ரெசிவ் வாட்டர். ஒரு வாட்டரோட அந்த சிமெண்ட் வந்து நல்லா வந்து அக்ரெசிவா ரியாக்ட் ஆகுது இல்லையா, அந்த ரியாக்ஷன்ஸை வந்து இது வந்து நல்லா வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. யாரு? பொசோலானாவை உள்ள ஆட் பண்றதுனால. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? பொசோலானாவை உள்ள ஆட் பண்றதுனால அக்ரெசிவா நடக்கக்கூடிய ரியாக்ஷனை தடுக்குது. இது ஸ்டேட்மெண்ட் ரைட்டா ராங்? வித் யுவர் பர்மிஷன் நான் இடையில இந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னால் அப்பதான் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப நேரம் உட்கார முடியும். ஓகேவா? ஆஃப் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கம்மா. அகைன் கொஸ்டின் தாமா. சொல்லுங்க. ஏ இஸ் ராங். பொசோலானா வந்து ஆட் பண்றதுனால சிமெண்ட்டுக்கான இயர்லி ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகுதுன்னு சொல்றது ராங்கா ரைட்டா? பொசோலானா ஆட் பண்றதுனால இயர்லி ஸ்ட்ரென்த் வந்து எதுவுமே ஆகாது. புரியுதா? அப்ப ஏ இஸ் ராங், ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. இப்ப இந்த பொசோலானா ஆட் சிமெண்ட்டை பொறுத்தவரையும் ஒரு 4 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். பொசோலானான்ற அந்த மெட்டீரியல் மேபி நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இட் கண்டெயின் ரியாக்டிவ் சிலிக்கா அண்ட் அலுமினா. ஓகேவா? சிலிக்காவும் அலுமினாவும் இதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு அது தவறு. இனிஷியல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? இனிஷியல் செட்டிங் டைம் வந்து என்ன குறையும். அதுக்காக தான் வந்து பொசோலானா ஆட் பண்றோம். ஸ்ட்ரென்த்துக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஃபைனல் செட்டிங் டைம் இஸ் ஈக்குவல். ஓகேங்களா? ஃபைனல் செட்டிங் டைம்ன்றது முழுக்க இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். நம்ம முழுக்க சிமெண்ட்டை பத்தி தான் பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபைனல் செட்டிங் டைம் ஈக்குவலா இருக்கும். ஸோ இட் கிரேட் ரெசிஸ்டன்ஸ் டு அக்ரெசிவ் என்விரான்மெண்ட். வாட் இஸ் மீன் பை அக்ரெசிவ் என்விரான்மெண்டல்? அக்ரெசிவ் என்விரான்மெண்டல்னா என்ன? அதாவது மாட்ரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்டல்ல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்றோம் அக்ரெசிவ் என்விரான்மெண்டல்னா. இப்ப கடல் சார்ந்த இடங்கள், உப்பு காத்து அதிகமா வீசக்கூடிய இடங்கள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அக்ரெசிவ் என்விரான்மெண்டல் அந்த கேட்டகரிக்குள்ள வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? புரியுதா? அடுத்தது பெஸ்ட் வுட் ஃபார் ஸ்லீப்பர். ஸ்லீப்பருக்கு என்ன வுட்டை வந்து யூஸ் பண்ணலாம்? பெஸ்ட் வுட் என்ன? பெஸ்ட் வுட் என்ன? ஸ்லீப்பருக்கு யூஸ் பண்ண வேண்டிய பெஸ்ட் வுட் என்ன? ஸ்லீப்பருக்கு யூஸ் பண்ண வேண்டிய பெஸ்ட் வுட் என்ன? அப்படி நீங்க ஸ்லீப்பருக்கு நீங்க சொல்றதா இருந்தா ஐ ஹாவ் இன்னொரு டவுட். பிளேன் டேபிள் எக்யூப்மெண்ட்டை பிளேன் டேபிள் ஸ்லீப்பர் சாலா பிளேன் டேபிள் எக்யூப்மெண்ட், பிளேன் டேபிளுக்கு என்ன பெஸ்ட் வுட்டா வந்து யூஸ் பண்ணலாம்? பிளேன் டேபிளுக்கு கமான், பிளேன் டேபிளுக்கு என்ன வுட் வந்து யூஸ் பண்ணலாம்? பிளேன் டேபிளுக்கு என்ன வுட், இதுக்கு என்ன வுட்? குயிக்கா சொல்லுங்க. பிளேன் டேபிள் டீக்கா மோகன்? பிளேன் டேபிளுக்கு என்ன வுட், இதுக்கு என்ன வுட்? கமான். பிளேன் டேபிளுக்கு என்ன? இது வந்து டியோடார் ஃபார் ஸ்லீப்பர். What about plain table? Plain table. So நான் சில டேபிள் நான் கொடுக்குறேன், அதை அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. டீக் கூட்டை வச்சு போட் வந்து ரெடி பண்ணலாம். ஜாக் கூட்டை வச்சு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பபுல் அதை வச்சு
agricultural instrument. Well seasoning teak. Satya, good. Well seasoning teak. What about seasoning? Seasoning na enna? Seasoning na enna ma? Seasoning சொல்லிட்டீங்க. அடுத்த question. Seasoning na enna? Seasoning na enna? சரி, இப்போ நான் இன்னொரு क्वेश्चन டைரக்டாவே கேக்குறேன். சீசனிங் ஆஃப்டர் சீசனிங், சீசனிங்னா வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். ஆஃப்டர் சீசனிங் வுட்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் வரையும் குறையும்? இதையா சொல்லுங்க. ஆஃப்டர் சீசனிங், சீசனிங்னா வுட்ல இருக்கக்கூடிய சாப்னு சொல்லக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஆஃப்டர் சீசனிங் அந்த சாப் கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் ஆகுது இல்லையா? ரிமூவ் ஆகி எத்தனை பர்சன்டேஜ் அந்த வுட்ல வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும்? வெறும் 10 ல இருந்து 12%. ஓகேவா? சீசனிங்னா மாய்ஸ்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகுது. சீசனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அங்க 10 ல இருந்து 12%, 10 ல இருந்து 12% அங்க மாய்ஸ்டர் கண்டென்ட் எப்பவுமே வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து மாற்றவே முடியாது. 10 ல இருந்து 12% எப்பவுமே மாய்ஸ்டர் கண்டென்ட் இருந்துட்டே தான் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ண முடியாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Assertion and reasoning, not one of the common failure in wood are associated with beginning of branches. Reason பாத்தீங்கன்னா not greatly improve the workability. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வுட்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்டை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. டிஃபெக்டை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் நாட்ன்றது ரொம்ப முக்கியம். நாட்ன்றது ரொம்ப முக்கியம். நாட் எதுக்கு யூஸ் ஆகுது, நாட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கமா சரி, நீங்க டீக்வுட்னு சொல்றீங்களே, டீக்வுட்டை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதையும் எழுதிக்கோங்க. மோஸ்ட் வேல்யூபிள் டிம்பர் சேரா, சாலா, டியோடரா, சிசாமா, டீக்கான்னு கேட்டா டீக் தான். டீக் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் டிம்பர். இதையும் தாண்டி மேக்சிமம் ஒயிட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா டீக் தான். ஒயிட் அண்ட் அதாவது வெள்ளை எறும்பால அரிக்கப்படாத ஒரு மரம் பார்த்தீங்கன்னா டீக்வுட் தான். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. நாட். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ட்ரூ, ஏ வந்து கரெக்ட், பட் ஆர் வந்து தப்பு. ரீசன் வந்து தப்பு. கிரேட்லி இம்ப்ரூவ் த ஒர்க்கபிலிட்டின்னு சொல்றது தப்பு. ஓகேவா? ஓகேவா? அது ஒர்க்கபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணும். நாட் இருக்கிறதுனால, அந்த டிஃபெக்ட் இருக்கிறதுனால ஒர்க்கபிலிட்டி வில் ரெடியூஸ். ஒர்க்கபிலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ரெடியூஸ். சரி, இப்ப சீசனிங்க பத்தி பேசுனதுனால டிம்பர் இஸ் சீசன்ட் டு. டிம்பர் இஸ் சீசன்ட் டு. ஒண்ணு இல்லமா, அங்க கொஸ்டின் கேக்குறாங்க, அவள்தான். சீசனிங்னா என்ன, அதை பேஸ் பண்ணி. டிம்பர் இஸ் சீசன்ட் டு. சீசனிங் பேஸ் பண்ணி எக்கச்சக்கமா வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சீசனிங் 10 பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 10ல இருந்து 12% தான் வந்து என்ன மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கணும். அதுலயும் கோடல் புக் வந்து எதை கொடுக்குது அப்படின்னா, இந்தியன் கோடல் புக்கு சீசனிங் 12% தான் இருக்கணும், 10 கூட கிடையாது, 12% வரையும் இருக்கலாம். சீசனிங் பண்ணி முடிச்சோன்னா மாய்ஸ்டர் கண்டென்ட் 12% வரையும் இருக்கலாம். அப்ப லீனியரா தான் வந்து விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீசனிங் ஆஃப் த டிம்பரை பத்தி பேசக்கூடிய ஐஎஸ் கோடு, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஐஎஸ் கோடு பாத்தீங்கன்னா 1141. இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. சீசனிங் பத்தி பேசக்கூடிய ஐஎஸ் கோட் பாத்தீங்கன்னா 1141. ஓகேவா?
timber is seasoned to reduce the moisture content below the fiber saturation point. Okay வா, moisture content reduce பண்றோம். The next question, so இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்கம்மா. seasoning உடைய benefit. The main ingredient of the manufacture of glass manufactureல main ingredient யாரு? glass manufacturingல main ingredient யாரு? இதான் question. main ingredient யாரு glass manufacturingல? come on, glass manufactureல main ingredient யாரு? main ingredient. இப்ப fire resistance glass என்ன? fire resistance glass என்ன? நார்மல் கிளாஸ் என்ன? சோடா லைம் கிளாஸ் என்ன? போரோசிலிகேட் கிளாஸ் என்ன? வாட்டர் கிளாஸுக்கு பேர் என்ன? இது மாதிரிலாம் எக்கச்சக்கமா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பொட்டாசிலேட் கிளாஸுக்கு பேர் என்ன? நான் பேசுறது புரியுதா? இப்போ இந்த கொஸ்டின் மெயின் இன்கிரீடியன்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸ் இஸ், நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ஆப்ஷன் சி. ஓகேவா, சிலிக்கா தான் வந்து என்ன மெயின் இன்கிரீடியன்ட். ஸோ இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி கிளாஸை வந்து பல்வேறு கேட்டகரியா வந்து பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ்ன்றது என்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்மா? கிளாஸ் இஸ் எ வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்? கிளாஸ் இஸ் எ செராமிக் மெட்டீரியல். ஓகேவா, செராமிக் மெட்டீரியல். இந்த கிளாஸ்ல பொறுத்தவரையும் காமன் கிளாஸ் இந்த காமன் கிளாஸை பொறுத்தவரையும் இது ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ். ஒரு சீப்பான ரா மெட்டீரியலை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து காமன் கிளாஸ். சோடா லைம் கிளாஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய கிளாஸ். இது முழுக்க முழுக்க டோர் அண்ட் விண்டோக்கு யூஸ் ஆவாங்க. சோடா லைம் டோர் அண்ட் விண்டோ. அதுக்கப்புறம் போரோசிலிகேட் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஹீட்டுக்கு பொறுத்தவரையும் ஸ்டோனை பொறுத்தவரையும் காம்பாக்டட் ஸ்டோன். அதே போல வந்து பிரிக்கை பொறுத்தவரையும் ரிஃப்ராக்டரி பிரிக்கு. அதே போல டிம்பரை பொறுத்தவரையும் நம்ம வந்து என்ன அமோனியம் சல்ஃபேட் அடிக்கணும். அதே போல இங்க கிளாஸை பொறுத்தவரையும் போரோசிலிகேட் கிளாஸ் தான் டெம்பரேச்சரை ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா, புரியுதா? டெம்பரேச்சரை ரெசிஸ்ட் பண்ணும் கிளாஸ். லெட் கிளாஸ்னா என்ன கேட்பாங்க. இதுவும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. லெட் கிளாஸ் நான் இப்ப சொன்னது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. கிளாஸ்ன்றது ஒரு செராமிக் மெட்டீரியல். காமன் கிளாஸ் இருக்கு. காமன் கிளாஸை விட சோடா லைம் கிளாஸ் இருக்கு. இதை வச்சுதான் டோர் விண்டோலாம் ரெடி பண்றாங்க. போரோசிலிகேட் கிளாஸ் இருக்கு. இதை வச்சுதான் வந்து லேப்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய கிளாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்றது இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெட் கிளாஸ் இருக்கு. லெட் கிளாஸுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளிண்ட் கிளாஸ். ஓகேவா, ஃப்ளிண்ட் கிளாஸ். இதுதான் வந்து ஆர்னமெண்டல் கிளாஸ். ஆப்டிக்கல் கிளாஸஸ் எல்லாமே ஆர்னமெண்டல் கிளாஸ், ஆப்டிக்கல் கிளாஸ், இது எல்லாமே வந்து லெட் கிளாஸ் தான். ஓகேவா, இது எல்லாமே வந்து என்ன லெட் கிளாஸ் தான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? So next question, which of this is used in production of plastics? எதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்க ப்ரொடக்ஷன் பண்ண யூஸ் ஆகுது? come on, கிளாஸ்ன்னு பார்த்தோம், சிலிக்கான் நீங்க சொல்லிட்டீங்க. அதே போல பிளாஸ்டிக்ல யாரு? பிளாஸ்டிக்கை பொறுத்தவரை ரெண்டு டைப்பா நம்ம வந்து பிரிக்கலாம். இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒன்று தெர்மோ பிளாஸ்டிக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெர்மோசெட் பிளாஸ்டிக். தெர்மோ பிளாஸ்டிக்கு தான் அது ஹீட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து உருகும். ரீசைக்ளிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிறது தெர்மோ பிளாஸ்டிக். அகைன் ஹேங்கிங் தெர்மோ பிளாஸ்டிக். இந்த தெர்மோ பிளாஸ்டிக்கை பொறுத்தவரை ஹீட்டை நல்லா வந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணி நல்லா உருகுது. ரீசைக்ளிங் பண்ணலாம் தெர்மோ பிளாஸ்ட்.
ரீஷேப் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாலிஎத்திலீன், பாலிஸ்டைரீன், பிவிசி, பாலிஎத்திலீன், பாலிஸ்டைரிங், இதெல்லாம். தெர்மோசெட்டிங், தெர்மோசெட்டிங்னா என்னன்னா இந்த குக்கரோட கைப்பிடிலாம் இருக்கும் பாருங்க, ஹீட் ஆச்சு அப்படின்னா அப்படியே பொசுங்கி போயிடும். ஓகேவா? அப்ப அந்த இதுல மெட்டீரியல் ஹீட் ஆச்சு அப்படின்னா நல்லா பொசுங்குது, கைலாங்கல்ல போய் தூக்கி போட்டோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கை ஏத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் வொர்த்தி டு ரீசைக்கிள். இதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. எதை? தெர்மோசெட் ஹீட் ஆனா செட் ஆயிடும், ரீமோல்ட் பண்ண முடியாது, ரீசைக்கிள் பண்ண முடியாது. இருக்கத்துல ரொம்ப ஹார்டு தெர்மோ பிளாஸ்டிக்கா தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கான்னு கேட்பாங்க. இருக்கத்துல ரொம்ப ஹார்டு தெர்மோசெட் தான் சார். ஆட்டோமொபைல் வெஹிக்கல்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் தெர்மோசெட் பிளாஸ்டிக். ஏர்கிராஃப்ட் ஏரோப்ளைன்லயே வந்து என்ன பிளாஸ்டிக் இருக்கு, அந்த பிளாஸ்டிக் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். அப்ப இருக்கத்திலே ஸ்ட்ரென்த்தனா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாமே தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். ஓகேவா? ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் ஜெனரலா 1.3ல ஆரம்பிச்சு 1.4 வரை இருக்கும். ஓகே, இங்க which of this is used to production of plastic? எது வந்து பிளாஸ்டிக்கினுடைய ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது? இதான் வந்து கொஸ்டின். எஸ், ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வினைல் குளோரைடு இஸ் ரைட் ஆன்சர். வினைல் குளோரைடு இஸ் ரைட் ஆன்சர். பிளாஸ்டிக், தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக், இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். வினைல் குளோரைடு இதெல்லாம் வந்து இருந்தாதான் வினைல் குளோரைடு. இங்க ஒண்ணுமே இல்லைங்க, இது வந்து ரொம்ப ஈஸியா. இப்போ பிவிசினா என்னப்பா? பாலி வினைல் குளோரைடு. அப்ப வினைல் குளோரைடு இருந்தாதான் பிளாஸ்டிக் இருக்கும், அவ்வளவுதான். பிளாஸ்டிக் இஸ் ஏ பாலிமர். வினைல் குளோரைடு இருந்தாதான் பிளாஸ்டிக் இருக்கும். வினைல் குளோரைடு, பாலி வினைல் குளோரைடு, பிவிசி பைப்னா என்ன? அதுதான். ஓகேவா? இப்போ புரியும் நினைக்கிறேன். which of the following is more fire resistance character? இப்போ உங்களுக்கு புரியுதா? this question is repeated. இந்த கொஸ்டின் தெரியாம ரிப்பீட் பண்ணிட்டாங்க. எது மோஸ்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்? இப்போ நீங்க எழுதும்போது இப்போ நீங்க வேக வேகமாவே சொல்லலாம். மோஸ்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ட் ராக் என்ன? மோஸ்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ட் பிரிக் என்ன? மோஸ்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் என்ன? மோஸ்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ட் டிம்பர் என்ன? வேற என்னமா இருக்கு? கமான் வேகமா டைப் பண்ணுங்க. இது ரிவிஷன் தானே. காம்பாக்டட் சாண்ட்ஸ்டோன். பிரிக் என்னமா? பிரிக் என்ன? ரிஃப்ராக்டரி பிரிக். கிளாஸ் என்ன? போரோசிலிகேட் கிளாஸ். டிம்பர் என்ன? அம்மோனியம் சல்ஃபேட் ஆர் பாஸ்போர்ட். இதை வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம்னா வரும். ஏபிள் ப்ராசஸ். புரியுதா இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். காம்பாக்டட் ஸ்டோனை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இட் இஸ் எ செடிமெண்ட்ரி ராக். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். ஸ்பெசிபிக் கிராவிட்டி 2.5. ட்ரஸ்ஸிங் ஸ்ட்ரென்த் வந்து 35 to 40 இருக்கும். கலர் வந்து டிபெண்ட் அப்பான் த ஃபெல்ஸ்பர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள். வெரி குட் தமிழ் செல்வி, வெரி குட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹாலோ பிரிக் எதுக்கு யூஸ் ஆகுது? சிம்பிள் கொஸ்டின். இது மார்க் டெஸ்ட் 1. நம்ம இன்னைக்கு 5 மார்க் டெஸ்ட் இன்னைக்கும் நாளைக்கு சேர்த்து பார்க்க போறோம். இதுல 1000 கொஸ்டின் பார்க்க போறோம். நான் அடிச்சு உறுதியோடு சொல்றேன், இந்த 1000 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் வரும். இந்த 1000 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் வரும். ஓகேவா? ஹாலோ பிரிக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது? பிரிக்குடைய வகைகள் என்ன? ஹாலோ பிரிக் எதுக்காக யூஸ் ஆகுது? கமான், ஹாலோ பிரிக் எதுக்காக யூஸ் ஆகுது? ஹாலோ பிரிக் எதுக்காக யூஸ் ஆகுது? எஸ், ஆல் ஆர் ரைட். ஓகே, தெர்மல் இன்சுலேஷன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹாலோ பிரிக்கை பொறுத்தவரை 60% வந்து ரொம்ப கம்மியா இருக்குமா. ஓகேவா? ஈக்குவலன்ட் டு 9 பிரிக். அதாவது ஃபுல் பிரிக்கோடு இருக்கக்கூடிய 9 பிரிக்கை சேர்த்தீங்கன்னா அதுல 60% வெயிட் வந்து இது வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து வச்சிருக்கோம். இதுல வந்து வெறும் 40%. அதுல 100னா இது வந்து 40%. ஓகேவா? இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஹாலோ பிரிக்கை பொறுத்தவரையும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அகைன் நான் சொல்றேன், பிரிக்கை பொறுத்தவரையும் கான்ஸ்டியன்ஸ் சல்யூம். அதாவது சல்யூம்னா என்ன?
சிலிக்கா, அலுமினா, லைம், அயன் ஆக்சைடு, மக்னீசியா. சிலிக்கா தான் இருக்கிறதுலே அதிகம். சிலிக்கானா ஸ்ட்ரென்த் எஸ் ஃபார் எஸ். அலுமினா தான் வந்து பிளாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. லைம்ன்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபியூசிங் நேச்சரோட வந்து இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அயன் ஆக்சைடு ரெட் கலரை கொடுக்குது. மக்னீசியான்றது எல்லோ டிண்ட் கலரை வந்து கொடுக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து பிரிக்குன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த பிரிக்குக்கான கான்ஸ்டியூயன்சி எப்படி இம்பார்ட்டன்டோ பிரிக்குக்கான சைஸும் வந்து இம்பார்ட்டன்ட். நாமினல் சைஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன, கன்வென்ஷனல் சைஸ் என்னன்னு ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? சொல்லுங்கம்மா, நாமினல் சைஸ், கன்வென்ஷனல் சைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன? இதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் என்ன, செகண்ட் கிளாஸ் பிரிக் என்ன, தேர்ட் கிளாஸ் பிரிக் என்ன, எவ்வளோ வாட்டர் அப்சர்ப்ஷன் இருக்கும், எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து கொஸ்டினா வந்து கேட்பாங்க. வாட்டர் அப்சர்ப்ஷன், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், இது மேக்ஸிமம் இது ரெண்டு வச்சு தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதையும் தாண்டி இது போல ஹாலோ பிரிக்கை பத்தியும் கேட்கலாம். ஓகேவா? இதை பத்தியும் கேட்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரிக் மேசன்ட்ரிக்குள்ள வந்து போயிடும். இப்போ நீங்க சொல்லலாம் அடுத்த கொஸ்டின். Generally, which of the following is not a method of employed control the crack in mass concrete dam? ஒரு மிகப்பெரிய நேத்து வந்து நம்ம வந்து பார்த்தோம் மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த சிமெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். the cement used or concrete used for mass construction. நேத்து வந்து அந்த क्वेश्चन பார்த்தோம். இப்போ நான் இந்த क्वेश्चन கேக்குறேன். ஆன்சர் பண்ணுங்க. try to answer. low heat cement is right answer. ஓகேவா? ஒரு மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க வந்து பார்க்கும் பொழுது லோ ஹீட் சிமெண்ட்ன்றது தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? லோ ஹீட் சிமெண்ட் அப்பதான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கேஜ் கிராக் எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிட முடியும். லோ ஹீட் சிமெண்ட். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். எக்ஸலன்ட்மா, எக்ஸலன்ட். எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் ஆஃப் சிமெண்ட், ப்ரீ ஹீட்டிங் சிமெண்ட். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ்ல ப்ரீ ஹீட் சிமெண்ட். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே வந்து அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. ஆன்சர் கீழே நம்ம வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். இதே ஆன்சர் கீ தான். லோ ஹீட் சிமெண்ட் அதுதான் வந்து டேமுக்கு நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ 1.5 மீட்டரை தாண்டி போகக்கூடாது லிஃப்ட் நம்ம கான்கிரீட் போடுறது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி ஒரு 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5 பாயிண்ட்டுமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க. The most common admixture used in accelerate the initial set of concrete. Most common admixtures in concrete ma. Most common admixtures in concrete. Most common admixtures in concrete. Most common admixtures in concrete. Admixtures strength ஏதாவது பாதிக்குமா? admixtures யூஸ் பண்றதுனால ஸ்ட்ரென்த் ஏதாவது பாதிக்கப்படுமா? ஸ்ட்ரென்த்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? admixtures எந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணும்? calcium chloride. Option B is right answer. Option B is right answer. Calcium chloride. Calcium chloride is right answer. Admixtures ஓட டைப்ஸ் எல்லாமே சொல்லுமா? admixtures ஓட டைப்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. யாரெல்லாம் admixtures சீக்கிரமா சொல்லுங்க. யாரெல்லாம் admixtures? admixtures பொறுத்தவரையும் பிளாஸ்டிசைசர் is admixtures. Super plasticizer is admixtures. Air entrainer admixtures. Accelerator. அப்ப admixtures பொறுத்தவரையும் அது சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணும். ஸ்ட்ரென்த் இது மாறாது. Not only accelerator, retarder ma. Plasticizer, super plasticizer, air entrainer, accelerator, retarder, waterproofer எல்லாமே admixtures தான்.
அவன் கேட்பான் ஆக்சலரேட்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஏர் என்ட்ரைனிங் ஏஜென்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், சூப்பர் பிளாஸ்டிசைசருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், பிளாஸ்டிசைசருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரிடார்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், வாட்டர் ப்ரூஃபருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? நான் பேசுறது புரியுதா? அப்ப நான் இப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த கால்சியம் குளோரைடுன்றது ஆக்சிலரேட்டரா ரிடார்டரா? கொஸ்டின்லயே கொடுத்துட்டான். சொல்லுங்க. அப்ப ரிடார்டர். இப்ப சுகர் வந்து ஆக்சிலரேட்டரா ரிடார்டரா? சுகர் ஆக்சிலரேட்டரா ரிடார்டரா? சொல்லுமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால்சியம் சல்ஃபைடு, லிக்னைன், சுகர், செல்லுலோஸ் இது எல்லாமே வந்து ரிடார்டர். ஓகேவா? சோடியம் சல்ஃபைடு, சோடியம் குளோரைடு, NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் சல்ஃபைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே ஆக்சிலரேட்டர். ரெசினு, ஆயில், அல்கலி சால்ட்டு இது எல்லாமே வந்து ஏர் என்ட்ரைனர். சூப்பர் பிளாஸ்டிசைசர் அப்படின்னா லிங்கோ சல்ஃபனேட். ஓகேவா? பிளாஸ்டிசைசர்னா ஹைட்ராக்சிலேட் கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட். வாட்டர் ப்ரூஃப் பொட்டாசு சோப்பு, கால்சியம் சோப்பு இதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப். இதுவரை எவ்வளோ கொஸ்டின் சார் பார்த்துருக்கோம்? 1000 கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? 1000 கொஸ்டின்ல எவ்வளோ கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா 18 கொஸ்டின் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 18 கொஸ்டின்லயே நம்ம வந்து என்ன ஆக்சலரேட்டர், ரிடார்டர், பிளாஸ்டிசைசர், சூப்பர் பிளாஸ்டிசைசர், ஏர் என்ட்ரைனிங் ஏஜென்ட், அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப். ஆக்சலரேட்டர் எடுத்தாலே இந்த இதுன்னு எடுத்தாலே அட்மிக்சர்ஸ்ன்னு எடுத்தாலே இவ்வளோதான். அட்மிக்சர்ஸோட யூசேஜ் என்ன இவ்வளோதான் வந்து கொஸ்டினே. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கான்கிரீட்டை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். 19வது கொஸ்டின். ஆக்சலரேட்டருக்கான ஒர்க் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. The shape test of aggregate would have least dimensions less than 0.6 times of their means dimension. Flakiness index, elongation index கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆனா எல்லாரும் வந்து என்ன பண்றீங்கன்னா இது ஃபிளேக்கினஸ்ன்னு சொல்லிடுவீங்க. எலாங்கேஷன்ஸ்னா எலாங்கேஷன்ஸ் இண்டெக்ஸ்னா மோகன் இது ஃபிளேக்கி தான். எலாங்கேஷன் இண்டெக்ஸ்னா ஃபிளேக்கி. ஓகே, எலாங்கேஷன் இண்டெக்ஸ்னா என்ன? எலாங்கேஷன் இண்டெக்ஸ்னா என்ன? 1.6 டைம்ஸ் கிடையாது, 1.8 டைம்ஸ் ஆஃப் மீன் சைஸ். 1.8 டைம்ஸ். யாரு? ஃபர்ஸ்ட் பிரகாஷ், அதுக்கப்புறம் மோகன், அதுக்கப்புறம் கீர்த்தனா. எக்ஸலன்ட்மா. ஓகேவா? 1.8 டைம்ஸ் ஆஃப் த மீன் டைமென்ஷன்ஸ். அதை விட அதிகமா இதோடைய அந்த கிரேட்டர் டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கும். சரி, எலாங்கேஷன் இண்டெக்ஸ் சொல்றீங்க, ஃபிளேக்கினஸ் இண்டெக்ஸ் சொல்றீங்க, ஃபைனஸ் மாடலஸ்னா என்ன? ஃபைனஸ் மாடலஸ்னா என்ன? கமான், ஃபைனஸ் மாடலஸ்னா என்னமா? ஃபைனஸ் மாடலஸ்னா என்ன? இது நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யார் திரும்ப சொன்னா? இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு. இது ஒரு வாட்டி வந்து முத்துச்செல்வியா முத்துலட்சுமி சொன்னாங்க. இதே யூடியூப் லைவ்ல முத்துலட்சுமி சொன்னாங்க. ஃபைனஸ் மாடலஸை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்ன? ஃபைனஸ் மாடலஸ் என்ன? எஸ், FM ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் மிக்ஸ் divided by finest modulus of mix
minus fineness modulus of fine aggregate. Very good, ma. Very good, very good, very good. Fineness modulus. So fineness modulus க்கு இது வந்து என்னன்னா ஜென்ரலா fineness modulus னா flakiness index னா 0.6, elongation index னா 1.8. fineness modulus னா ஜென்ரலா ஃபார்முலா சொல்றேன், அந்த லைவ் மிஸ் பண்ணவங்களுக்கு. fineness modulus னா cumulative percentage of material retained. எவ்வளோ மெட்டீரியல் குமுலேட்டிவா ரீட்டைன் ஆயிருக்கு ஒவ்வொரு சீவ்லையும். நான் எழுதுறேன், cumulative percentage of material retained divided by 100. இதான் ஃபைனஸ் மாடலஸுக்கான ஃபார்முலா. அப்ப கார்த்திகா சக்திவேல் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா? இவங்க சொன்ன ஃபார்முலா என்ன சார்? சௌந்தர்யா 2 பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன ஃபார்முலா என்ன தெரியுமா? ஃபைனஸ் மாடலஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் 2.78. ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் 7.82. ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் மிக்ஸ்டு அக்ரிகேட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா 6.14. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்? எனக்கு எவ்வளோ அமௌண்ட்ல ஃபைன் அக்ரிகேட் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். அப்ப இத மாதிரி கேட்டா மட்டும்தான் யாருடைய ஃபார்முலா யூஸ் ஆகும்? கார்த்திகா சக்திவேல் சொன்ன எஃப்எம் கோர்ஸ் மைனஸ் எஃப்எம் மிக்ஸ் டிவைடட் பை எஃப்எம் மிக்ஸ் மைனஸ் எஃப்எம் ஃபைன், அது வந்து என்ன ஞாபகம் வரும். ஓகேவா? இப்ப நான் பேசுறது புரியுதா? எலாங்கேஷன் இண்டெக்ஸ், ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ் எல்லாரும் சொல்லிடுவீங்க, இந்த ஃபைனஸ் மாடலஸ் தடுமாறுறீங்க. அதனால தான் நான் இந்த क्वेश्चन கேட்டேன். அதே மாதிரி ஃபைனஸ் மாடலஸ்னா என்னன்னு கேக்குறேன். நீங்க ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் மிக்ஸுக்கான ஃபார்முலா சொல்றீங்க. ஃபைனஸ் மாடலஸ்னா குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் ரீடைன் டிவைடட் பை 100 அப்படி வந்திருக்கணும். அதான் ஃபைனஸ் மாடல்ஸ். ஓகேவா? எனிவே குட். ஆன்சர் இட்மா. அசெஷன் அண்ட் ரீசன். Assertion and reason. Nautical mile, 1 nautical mile which is equal to 1.852, right? Nautical mile which is equal to 1.852, right? Correct தப்பா? அதே போல reason, it is a length of 1 minute of arc of a meridian on earth surface. One nautical mile which is equal to 1.85
ஹலோ 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 செக் 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 ஹலோ எவ்வளோ நேரம் நான் தனியாக கத்துன்னு தெரியலையே ஹலோ ஹலோ இப்ப கேக்குதா ஏவி கிளியர் நவ் ஏவி கிளியர் இப்போ என்ன கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா 1 ஸ்கொயர் மீட்டர் which is equal to how many ஸ்கொயர் யார்டுன்னு கேட்டேன் 1 ஸ்கொயர் மீட்டர் which is equal to how many ஸ்கொயர் யார்டு அப்படின்னு நான் கேட்டேன் இது நேத்து கேட்ட கொஸ்டின் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் எஸ்டர்டே நான் இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு நான் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் ஓகே சர்வேயிங் கொஸ்டின் ஸ்டார்டிங்ல இருந்து ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வெரி வெரி சிம்பிள் நாட்டிக்கல் மைல் பேஸ் பண்ணி இருந்தது இப்போ ரெண்டாவது அதே கொஸ்டின்ல தான் வந்து என்ன இது நான் கேட்டேன் எனிவே 1 square meter which is equal to 1.196 square yard is right answer 1.196 square yard is right answer ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் this question slope correction for length வந்து 30 meter long along the gradient of 1 in 20 slope corrections வந்து கேட்டிருக்காங்கப்பா length வந்து 30 meter gradient பாத்தீங்கன்னா 1 in 20 1 in 20 20 க்கு 1 length 30 meter along so எனக்கு ஸ்லோப் கரெக்ஷன் என்ன இதான் வந்து ஆன்சர் h square divided by 2l இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க h square னா இந்த ஹைட் 2l னா 2 டைம்ஸ் ஆஃப் த லென்த் வந்து கொடுத்துட்டாங்க 30 மீட்டர் ஹைட் கொடுக்கல பட் 1 in 20 ன்னு கொடுத்துருக்காங்க 20 க்கு 1 னா 30 க்கு 1.5 அவ்வளவுதான் 1.5 the whole square divided by 2 into 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3.75 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் 3.75 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் which of the following statement is correct எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் அப்படின்னு கேக்குறாங்க which of the following statement is right which of the following statement is correct error measured length due to bad ranging is compensating error அப்படியா cumulative add ஆகி போயிட்டே இருக்கும் if chain used to measure in a distance is too short the error is positive error chain வந்து சுருங்கி போச்சு அப்படினா எரர் வந்து பாசிட்டிவா இது ரைட் தான் 5 மீட்டர்னா 5.5 மீட்டரா காட்டும் the error in measured length due to careless holding of chain is cumulative error இது வந்து காம்பன்சேட் பண்ணிடலாம் which of the following statement is correct ன்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் B is right மீதி எல்லாமே வந்து தப்பு it is compensated not cumulative third வந்து compensated not cumulative first வந்து cumulative ஆனா compensated ன்னு போட்டுறாங்க when pull is applied while measuring with a tape is more than a standard pull that the tape the error is measured length is positive when pull is applied in a tape is more than the standard pull அப்ப நான் நல்லா இழுத்துட்டேன்னு அர்த்தம் நல்லா எலாங்கேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மெஷர் லென்த் வந்து பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் ஆக்சுவலா எனக்கு கிடைக்க வேண்டியதை விட கம்மியா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலா எனக்கு கிடைக்க வேண்டியதை விட கம்மியா கிடைச்சிருக்கிறதுனால எரர் வந்து நெகட்டிவ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா லோக்கல் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி எந்த ஸ்டேஷன் அஃபெக்டட் பை லோக்கல் அட்ராக்ஷன்ஸ்
ஃபோர் பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 180 இருந்ததுன்னா ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன்ஸ். லோக்கல் அட்ராக்ஷன்னால அஃபெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். லோக்கல் அட்ராக்ஷன்னா என்ன? பக்கத்துல ஏதோ ஒரு ராட், இரும்பு இல்ல ஏதோ ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து மூவ் ஆன் ஆகுது அப்படின்னா அதனால இந்த நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேரு தான் லோக்கல் அட்ராக்ஷன்ஸ். டிக்ளினேஷன் ஈஸ்ட், டிக்ளினேஷன் வெஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் இருக்குன்னா அதுக்கு பேர் லோக்கல் அட்ராக்ஷன்ஸ். அப்ப எந்த ஸ்டேஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு லோக்கல் அட்ராக்ஷன்னால பார்க்கணும். பேக் பியரிங் மைனஸ் ஃபோர் பியரிங் ஆர் ஃபோர் பியரிங் மைனஸ் பேக் பியரிங் 180 டிகிரி சென்டிகிரேட் டிஃபரன்ஸ் இருக்கணும். இருந்தா தட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன். தட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன்ஸ். அப்ப எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? கேக்குது இல்லையா? நான் அடிக்கடி கேட்கணும். எப்படி பார்க்கணும்? TND இந்த டிஃபரன்ஸ் 180 டிகிரி வந்துரும். So it is free from local attractions. But இந்த டிஃபரன்ஸ் வந்து 180 வரல. I know very well ஏவும் பியும் கரெக்டா இருக்கு. இங்க பி கரெக்டா இருக்கு, சி கரெக்டா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இதுவும் 180 வரல. அப்ப டியும் கரெக்டா இல்ல. சி அண்ட் டி wrong. C and D. Option B is right answer. Option B is right answer. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இங்க பாருங்கப்பா, இங்க டிஃபரண்ட் மைனஸ் பண்ணுவீங்க. ஃபோர் பியரிங் பேக் பியரிங் கரெக்டா 180 டிகிரி வரணும். இப்ப இது 180 டிகிரி வந்துருச்சு. 180 டிகிரி வந்ததுனால A and B both are free from local attraction. இது 180 டிகிரி வரல. அதனால B and C ல டவுட் இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் B வந்து free from local attraction. B ல local attractions இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால Cன்றது நான் வந்து தனியா எடுப்பேன். அண்ட் CDக்கு நான் பார்க்கும் பொழுது இட் இஸ் 180 டிகிரி டிஃபரன்ஸ் கிடைக்கல. அப்போ 180 டிகிரி கிடைக்காதனால நான் இங்க வந்து என்ன எடுக்கலாம்? எஸ், D ஆல்சோ. C and D both are affected. C and D ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். லோக்கல் அட்ராக்ஷன்னால அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். லோக்கல் அட்ராக்ஷன்னால அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஆமா பாருங்கம்மா, ரெடியூஸ் பியரிங் கொடுத்து ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள். கண்ணை மூடின்னு வேக வேகமா ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கொஸ்டின் வரும். இத மாதிரி ஏதாவது சிம்பிளா வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இது மாதிரி மேட்ச் கொடுத்துருக்கோம். இது மாதிரி மேட்சுமே நம்மளது கிடையாது. இப்போ ட்ரை டு ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணலாமே. எளிமையா ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பில என்னமா இருக்கு? 2 3 4 1ன்னு இருக்கு. அதாவது சவுத்து 30 வெஸ்ட், சவுத்து வெஸ்ட் 30. அப்ப இங்க இருந்து இது வரையுமே வந்து 180, 180ஓட இது ஒரு 30, 210. அப்ப 210ன்றது இதுதான். ஒன்னு ஏக்கு 2 வரணும். ஏக்கு 2 வர ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? ஏக்கு 2 வர ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இது எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? அடுத்த கரெக்ஷன், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கரெக்ஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கர்வேச்சர் கரெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன், கம்பைன்டு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லெவலிங்ல நம்ம பார்த்திருப்போம். கர்வேச்சர் கரெக்ஷன்ஸ், ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன், கம்பைன்டு கரெக்ஷன் சொல்லிட்டு லெவலிங்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த கரெக்ஷனை பேஸ் பண்ணி, அந்த கரெக்ஷனா? ஆமா, கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் கம்பைன்டு கரெக்ஷன். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின். Come on.
combined corrections, refractions correction, curvature corrections மூணுத்துக்கும் ஃபார்முலா சொல்லுப்பா. I need formula. Yes, curvature corrections negative 0.0785 d square. Refractions correction இருக்கு 1/7 of curvature corrections அது வந்து positive 0.0112 d. இப்ப கேக்குதாமா? கொஞ்சம் மைக்கும் பிரச்சனை. இப்ப கேக்கும். Once again I am repeating the question. கொஸ்டினை வந்து நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, இனிமே நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் கவனமா. என்ன பிரச்சனை தெரியல. கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்றேன். புரியுதான்னு பாருங்க. கொஸ்டின் ஐ எம் ரிப்பீட்டிங் கொஸ்டின். நீங்க ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு போறீங்க. அப்படி போகும்பொழுது உங்களுக்கு லைட் ஹவுஸ் வந்து தெரியுது. லைட் ஹவுஸுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க 60 கிலோமீட்டர். உங்களுக்கும் லைட் ஹவுஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 60 கிலோமீட்டர் கொடுத்துட்டு லைட் ஹவுஸுக்கான ஹைட் கேட்கறாங்க. இதான் கொஸ்டின். லைட் ஹவுஸுக்கான ஹைட் கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் இஸ் கிவன். இப்போ ரெண்டு இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், 60 கிலோமீட்டர் கொடுத்துட்டான். ஹைட் என்னன்னு கேட்கறாங்க. இதான் கொஸ்டின் சாராம்சம். கொஸ்டினுடைய சாராம்சம் இதுதான். கொஸ்டினுடைய சாராம்சம் இதுவே. ஹைட் they are asking. நான் ஃப்ரீக்வெண்டா நான் செக் பண்ணிக்கிறேன். இனிமே ஆடியோ ப்ராப்ளம் வராது. அது கொஞ்சம் லூஸ் கனெக்ஷனா இருக்கு. நத்திங் எல்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா? சி, இங்க ரெண்டு விதமா வந்து கொஸ்டின் என்னால வந்து கேட்க முடியும். ஒன்னு, நான் கப்பல் மேல உட்கார்ந்துகிட்டு நான் பாக்குறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கப்பல் மேல ஒரு ஹைட் போட்டு அதுக்கு மேல நான் நின்று பாக்குறேன். ஆக்சுவலி வந்து என்னன்னா கப்பலே வந்து கடல் மட்டத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோ இங்க இருந்து நான் பாக்குறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் கப்பல் மேல ஒரு பில்டிங் மேல இருந்து நான் பாக்குறேன். அப்ப இது வேற ஒரு சினாரியோ. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா 2D1 வரும். 2D1 ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். இதுவுமே வந்து கம்பைன் கரெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். யூடியூப் லைவ்லயும் நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இப்ப கிளியராலாம் வந்து அந்த டெரிவேஷன்ஸ்லாம் போல தெளிவா உங்ககிட்ட சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கடல் மட்டத்திலிருந்து நீங்க அந்த லைட் ஹவுஸை பாக்குறீங்க அப்படின்னா
இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த லைட் ஹவுஸோடைய ஹைட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கம்பைன்டு கரெக்ஷன் வாயிலாக ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். கம்பைன்டு கரெக்ஷனுக்கான ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான். ஆமா, கம்பைன்டு கரெக்ஷன் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? 0.0673 d ஸ்கொயர். இப்போ இதை நான் மாற்ற போறேன். கம்பைன்டு கரெக்ஷன்னா அது ஹைட்டு, இது டியாவே இருக்கட்டும். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி திரும்ப பண்ண போறேன்? d which is equal to 3.85 ஸ்கொயர் ரூட் ஆஃப் h. இதான் ஓகேவா? இதுல dன்றது டிஸ்டன்ஸ், hன்றது ஹைட்டு, hன்றது ஹைட்டு. இந்த ஹைட்டு மீட்டர்ல கிடைக்கும், டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல கிடைக்கும். நீங்க டைரக்டாவே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஹைட்டு கொடுத்துட்டாங்களா? இல்ல. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் என்ன? 60 கிலோமீட்டர். கிலோமீட்டர்ல தான் போடணுமா? ஆமா. 60 which is equal to 3.855 square root of h. I need square root of h. Square root of h which is equal to 60 divided by 3.85. அவ்வளவுதான். ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கேட்குறாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச்சை ஹெச்சா மாற்றணும். அப்போ ஹெச் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா டைரக்டா 242 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். இது மீட்டர்ல தான் கிடைக்குது, எதுவும் மாற்ற வேண்டாம் சார். டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் எனக்கு ஹைட்டு மீட்டர்ல கிடைக்கும். எனக்கு ஹைட்டு மீட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல கிடைக்கும். ஓகேவா? இதுல எதுவுமே வந்து மாற்று கருத்து கிடையாது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 243 மீட்டர். ஓகேவா? புரியுதா இல்லையா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுல இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க கப்பல் மேல நின்றுக்கிட்டு நீங்க பாக்குறீங்க, ஒரு ஹைட்டா இருந்து பாக்குறீங்கன்னா அப்பையும் லைட் ஹவுஸ் தெரியும், இப்படி தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா எது நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க. ரெண்டாவது கேஸ் என்ன? கப்பலுக்கும் மேல ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து பாக்குறீங்க. ரெண்டாவது கேஸ்ல D1 D2 ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும். சார் இந்த D1 என்ன சார்? ஒன்றும் இல்லைம்மா, இப்படி இருந்து இங்க பாக்குறீங்க, இந்த ஹைட்டு இது D1. இங்க இருந்து இதை பாக்குறீங்க, இந்த டிஸ்டன்ஸ் D2, இந்த ஹைட்டு H2. யார்? லைட் ஹவுஸ். இந்த H1 யாரு? போட்டுக்கான ஹைட்டு. ஃபார்முலா என்ன? 3.855 ஸ்கொயர் ரூட் ஆஃப் H1 which is equal to D1. 3.855 ஸ்கொயர் ரூட் ஆஃப் H2 which is equal to D2. அவன் என்ன கேட்பான்? எனக்கும் லைட் ஹவுஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. D1 D2 ரெண்டுத்தையும் இண்டிவிஜுவலா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். இதுவும் முக்கியமான கொஸ்டின் ஏரியா, ரொம்ப ரேரா கேட்பது உண்டு, கேட்டும் இருக்காங்க. பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லெவல் எத்தனை மார்க்கு? பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன், இது எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ் இன் லெவலிங் ஆர் இன் தியோடலைட். ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ் ஆஃப் தியோடலைட். அம்மா இது கொஸ்டின் ஏரியாமா. ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ் ஆஃப் தியோடலைட் கொஸ்டின் ஏரியா. இல்ல பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? 2 பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 நம்பர், ரெண்டு இது இருக்கு. ஓகேவா? ஃபண்டமெண்டல் லைன் பாத்தீங்கன்னா 5 லைன் இருக்கு. இந்த பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு சார்? இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்னா, நீங்க பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதே ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்காக தான். ஸோ டு மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ், பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், மொத்தம் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னால, அதில் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சிஸ் ஆஃப் பபிள் டியூப்
வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். பபிள் டியூப்க்கான அந்த ஆக்சிஸ்ன்றது வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா லைன் ஆஃப் காலிமேஷன்ன்றது உங்களுடைய ஆக்சிஸ் ஆஃப் பபிள் டியூப்க்கு பேரலா இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ லைன் ஆஃப் சைட்டும் உங்களுடைய ஆக்சிஸ் ஆஃப் பபிளும் பேரலா இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பர்பெண்டிகுலரா இருக்கணும் இப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப 5 ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ் சொல்லுமா தமிழ் செல்வி. 5 ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ். வெர்டிக்கல் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ். இன்னொரு क्वेश्चन, வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னா அசிமுத். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இன்னொரு நேம் என்னன்னா ட்ரூனியன். லைன் ஆஃப் காலிமேஷன், லைன் ஆஃப் சைட் ரெண்டும் ஒண்ணுதான். திட்ட பபிள் லைன், level tube axis or altitude level axis, plate level axis. So டோட்டலா வந்து 5 ஆக்சிஸ் வந்து இருக்கு. ஓகேவா, டோட்டலா 5 ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ் இருக்கு. So next question பார்ப்போம். If area is covered by series of survey line and near the boundary it's called. இதுக்கு பேர் என்னமா? Area covered by series of survey line near the boundary is called. அதுக்கு பேர் என்ன? Come on. Yes, traversing is right answer. Very good. Traversingல எரர் இருக்கா இல்லையா? Traversingல எரர் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? Come on. Traversingல எரர், க்ளோசிங் எரர் சொல்லுவோம். அந்த எரர் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? I will give break. கண்டிப்பா பிரேக் கொடுக்குறேன். ஒரு 10 क्वेश्चन போட்டோம், பிரேக் கொடுக்குறேன். நீங்க இப்ப ஆன்சர் டைப் பண்ணுங்க. டிராவர்சிங்ல எரர் நீங்க டைப் பண்ணீங்கன்னா தான் நான் என்னால போக முடியும். டிராவர்சிங்ல எரர் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா summation of all the latitude which is equal to 0 and summation of all the departure which is equal to 0. இப்படி இருந்தா எரர் இல்லைன்னு அர்த்தம். not equal to 0 இருக்குன்னா எரர் இருக்குன்னு அர்த்தம். அந்த எரர் என்ன? எரர் which is equal to square root of summation of latitude the whole square plus summation of departure the whole square. ஓகேவா, இதுக்கு பேர் என்ன? க்ளோசிங் எரர். Yes, very good Muthulakshmi. Sum of northening which is equal to sum of northening, sum of easterning which is equal to sum of westerning. இப்படி சொல்லலாம். ஒரு ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன், எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பவுட்டிச் ரூல். க்ளோசிங் எரர் எலிமினேட் பண்ண, இதான் எரர். இந்த எரரை எலிமினேட் பண்றதுக்காக 2 ரூல் இருக்கு. அது முதல்ல நம்ம பார்க்கிறது பவுட்டிச் ரூல். பவுட்டிச் ரூல்னா என்ன? பவுட்டிச் ரூல் எப்ப அப்ளிகேபிள் ஆகும்? பவுட்டிச் ரூல் டிரான்சிட் ரூல். பவுட்டிச் ரூல் எப்ப அப்ளிகேபிள் ஆகும்? கம் ஆன். பவுட்டிச் ரூல் எப்ப அப்ளிகேபிள் ஆகும்? ஆங்குலர் மெஷர்மெண்ட், லீனியர் மெஷர்மெண்ட் ரெண்டு ப்ரிசைஸா இருக்கணுமா? ஒன்னை விட ஒன்று அதிகமா இருக்கணுமா? ஒன்னை விட ஒன்று கம்மியா இருக்கணுமா? கம் ஆன் டெல் மீ. இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதனால தான் நான் கேட்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆங்குலர் மெஷர்மெண்ட்டும் லீனியர் மெஷர்மெண்ட்டும் ஈக்குவல். வெரி குட்மா. ஆங்குலர் மெஷர்மெண்ட்டும் லீனியர் மெஷர்மெண்ட்டும் ஈக்குவல் ப்ரிசைஸ், ரெண்டுமே நல்ல சேம் ப்ரிசைஷன்ல இருக்கணும். ஒன்று இதுல மெஷர்மெண்ட் எரர் எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கணும்? ஆங்குலர் மெஷர்மெண்ட் எரர் தீட்டா, எரர் இன் தீட்டா இஸ் proportional to 1 by root L. Error in length which is proportional to square root of L. இதுவும் முக்கியம்.
Same precision. Very good. Same precision. Same precision is right answer. Same precision is right answer. Transit rule. Very good, Muthulakshmi. Angular measurement are more precise than a linear measurement. அதுதான் transit rule. Very good, ma. Bowditch rule, transit rule, both are very very important. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. Reference locations dash are assumed on the basis of some fixed point. Come on. ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 10 minutes நான் பிரேக் கொடுப்பேன். ஸோ டோன்ட் வரி. இல்லைனா 40 கொஸ்டினுக்கு ஒரு வாட்டி நான் வந்து பிரேக் கொடுப்பேன். ஓகேவா? ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. ஆர்பிட்டரி பெஞ்ச்மார்க் இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட் மா. ஆர்பிட்டரி பெஞ்ச்மார்க் இஸ் ரைட் ஆன்சர். The solution of 3-point problem in a plane table survey is added Lehman rule. The application of Lehman rule reduces the triangle of error in control trial and error technique. 3-point problem la Lehman rule base பண்ணி கேட்டிருக்கக்கூடிய question. 3-point problem. A true or true and correct explanations. Three-point ப்ராப்ளத்தை பொறுத்தவரையும் ட்ரேசிங் பேப்பர் மெத்தட், பேசில் கிராஃபிக்கல் மெத்தட், லேமன் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஓகேவா? எக்கச்சக்கமான மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்கு. ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஓகேவா? Both A and R are correct and correct explanations. Narrow spade contour line on a map show in the area. Contour லைன்லாம் வந்து பக்கம் பக்கம் நெருக்கமா இருக்குன்னா அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க கொஸ்டின். கான்டோர் லைன் ஒன்று மெர்ஜ் ஆச்சுன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? கான்டோர் லைன் நீங்கள் என்ன பண்ணணும்? மெர்ஜ்டு அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணணும். வெர்டிக்கல் கிளிஃபா அப்படி. ஓகேவா? மெர்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு வெர்டிக்கல் கிளிஃப் அப்படி. கான்டோர் லைன் இன்டர்செப்ட் ஆகுது இப்படி, விச் இஸ் ஈக்குவல் டு ஓவர் ஹேங்கிங் பீம், ஓவர் ஹேங்கிங் மவுண்டன். இது போல் நீங்கள் வந்து சொல்லணும். கான்டோர் லைன் வந்து க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு, க்ளோஸாக இருக்குது. கான்டோர் லைன் வந்து ப்ராட்லி ஸ்பேஸ்டு. கான்டோர் லைன் வந்து கிராஸ் டு ஈச் அதர். ஓகேவா? இதை மாதிரி கான்டோர் லைன் இஸ் ஈக்குவலி ஸ்பேஸ். ஈக்குவலி ஸ்பேஸுக்கு என்ன? ஃப்ளாட் டெரெயின். இதை மாதிரி நீங்கள் சொல்லணும். ஓகேவா? வெரி குட் முத்துலட்சுமி. Narrow spade contour line on a map show in that area. Narrow spaced contour line is steeply sloped. Okay va? Steep. இங்க வாங்க. The intercept of vertical intercept கொடுத்துட்டாங்க 1.5 meter. Horizontal distance between tachyometric and staff reading T which is equal to KS plus C. இதான் ஃபார்முலா. வெர்டிக்கல் ஸ்டாஃப் ரீடிங் வந்து கொடுத்துட்டாங்க. இன்டர்செப்ட் 1.5 மீட்டர்.
டாக்கியோமீட்டருக்கும் ஸ்டாப் ஸ்டேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லுங்கம்மா. அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0 ஆகும். இது தெரிஞ்சா போதும். மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் இஸ் 100. அவங்களே ஸ்டாஃப் இன்டர்செப்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ 1.5 into 100 plus 0 which is equal to 150 answer. 150 is right answer. 150 is right answer. Most appropriate options tachyometric survey la assessment and reasoning. Study method based on principle that ratio of perpendicular to the base is constant to similar isosceles triangle. Substance method adha substance bar appdin solluvaanga adha substance method. Tachyometric angle is always constant for a given telescope. இந்த பிரின்சிபல் ரைட் தாமா. ரேஷியோ ஆஃப் பர்பெண்டிகுலர் டு பேஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து பார்க்குறீங்க, பார்க்கும் பொழுது மொத்தம் வந்து 3 லேயர் இருக்கு இல்லையா? ட்ராசரில் மேலேயும் ஒரு லைன், கீழேயும் ஒரு லைன். மேலே இருக்கிற லைன் மேலே காட்டும், கீழே இருக்கிற லைன் கீழே காட்டும். ஸோ இதை மாதிரி இங்கேருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. லெவலிங் ஸ்டாஃபை நான் இங்கே வைக்கிறேன், ஓகேவா? லெவலிங் ஸ்டாஃபை நான் இங்கே வைக்கிறேன். இப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்து முடிக்கிறீங்க. இங்கே நீங்கள் எங்கே எடுத்தாலுமே லெவலிங் ஸ்டாஃப் வரையும் எங்கே எடுத்தாலுமே ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ண முடியும். இது பெரிய ட்ரையாங்கிள். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆரம்பித்து ஸ்டாஃப் வரையும் இருக்கிறது பெரிய ட்ரையாங்கிள். நீங்கள் எங்கே லைன் எடுத்தாலுமே இது ஒரு குட்டி ட்ரையாங்கிள், இது ஒரு கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிள், இது கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிள், அவுட்டர் மோஸ்டில் இருக்கிறது லாங்கஸ்ட் பெரிய ட்ரையாங்கிள். இதுலேருந்து இது வரையும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அதுவே அப்படியே போகும். இங்கேருந்து இது வரையும் ஒரு டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இது வரையும் ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளில் அப்பக்ஸ்லேருந்து பேஸ் வரையும் போகிற அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கும் பேஸுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ கான்ஸ்டன்ட். இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரையும் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தென் இந்த பேஸ் விபின்னு சொல்கிறேன், வி பை பி பெருசாக கூட வைங்களேன். இந்த வி அண்ட் பி டிவைட் பண்ணுங்களேன், ரெண்டுமே ஒன்று தான் வரும்ன்ற. இதுதான் வந்து பிரின்சிபல். இது கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. ஏ ரைட்டு, ட்ரூ, பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். Total station instrument is என்ன வேவ் வந்து யூஸ் ஆகும்? Total station instrument is which kind of wave used? என்ன வேவ் வந்து யூஸ் ஆகும்? டோட்டல் ஸ்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன வேவ் வந்து யூஸ் ஆகும்? கமான். ஸ்டடியா ஸ்டாஃப் சேஞ்ச். இங்க நான் வேவ் கேட்குறேன். வேவ் என்ன வேவ் வந்து யூஸ் ஆகும்? இன்ஃப்ராரெட். டெலுரோமீட்டர்னா என்னம்மா சொல்லுங்க? டெலுரோமீட்டர், இன்ஃப்ராரெட் ஓகே. டெலுரோமீட்டர்னா என்ன? டெலுரோமீட்டர்னா என்ன? டெலுரோமீட்டர்ல என்ன வேவை யூஸ் பண்ணுவாங்க? இவ்வளவுதான்.
டெலுரோமீட்டர் இஸ் ஏ இடிஎம். அந்த இடிஎம்ல நீங்க வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு டெலுரோமீட்டர். இடிஎம்ல மைக்ரோவேவ் தான் வந்து சோர்ஸா இருக்குன்னா அந்த இடிஎம்க்கு பேரு டெலுரோமீட்டர். புரியுதா? அப்ப விடிஎம்க்கு வேற என்னெல்லாம் நேம் இருக்கு? சொல்லுங்கப்பா. இடிஎம்க்கு வேற என்னெல்லாம் நேம் இருக்கு? கமான். இடிஎம்க்கு வேற என்னெல்லாம் நேம் இருக்கு? டெலுரோமீட்டர் மட்டும் கிடையாது, வேற. ஜியோடி மீட்டர்னா என்ன? டிஸ்டோமர்னா என்ன? பேசுறது புரியுதா? டோட்டல் ஸ்டேஷனுக்கு இன்ஃப்ராரெட்னு சொல்ல தெரியுது இல்லையா? இது ஒரு சைடு இருக்கட்டும். டோட்டல் ஸ்டேஷன்ல இன்ஃப்ராரெட் யூஸ் ஆகுது, ரைட். இடிஎம் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். இதுல 3 நேம் இருக்கு. ஒன்னு டெலுரோமீட்டர், இன்னொன்னு ஜியோடி மீட்டர், இன்னொன்னு டிஸ்டோமேட். ஜியோடி மீட்டர்னா சிம்பிள் வேவ், லைட் வேவ், நாட் மைக்ரோவேவ். இது லைட் வேவ். அதான் வந்து என்ன ஜியோடி மீட்டர். அப்ப அதே மாதிரி சொல்லுங்க, டிஸ்டோமேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? பேசுறது புரியுதா? டெலுரோமீட்டர், டிஸ்டோமேட், ஜியோடி மீட்டர் எல்லாமே இடிஎம் தான். இடிஎம்ல என்ன வேவை நம்ம வந்து யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்றது போல இந்த பேர் மாறுது. இடிஎம்ல மைக்ரோவேவ் யூஸ் பண்ணனா டெலுரோமீட்டர், இடிஎம்ல லைட் வேவ் யூஸ் பண்ணா ஜியோடி மீட்டர், இடிஎம்ல என்ன வேவை யூஸ் பண்ணா அதுக்கு பேரு டிஸ்டோமேட். நான் கேட்குற கொஸ்டின் புரியலையா இல்லையா? ஷார்ட் ரேஞ்ச் தான் சொல்றீங்க. ஷார்ட் ரேஞ்ச் வேற. ஷார்ட் ரேஞ்ச் ஓகே. என்ன which kind of wave is there? Equipment, least count, waves. இப்போ நான் இந்த ஒர்க்கு நான் கொடுக்குறேன். இதில் லீஸ் கவுண்ட்னா எதுனா மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸை அளக்க முடியுமோ, ஓகேவா? இன்ஃப்ராரெட், வெரி குட்மா. மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸை அளக்க முடியும் டெலுரோமீட்டரால்? ஷார்ட் ரேஞ்சா, லாங் ரேஞ்சா, மீடியம் ரேஞ்சா? அந்த ஷார்ட் ரேஞ்ச்னா என்ன, லாங் ரேஞ்ச்னா என்ன, மீடியம் ரேஞ்ச்னா என்ன? அதுதான் லீஸ் கவுண்ட், ஓகேவா? சரி, ஓகே, இதை விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The instrument used in measurement which is used for enlarging or reducing or reproducing the plan known as. Instrument used to measurement which is used for enlarging or reducing or reproducing the plan is known as. இதுக்கு பேர் pantograph. ஓகேவா? பேண்டோகிராஃப். காட் ரேசர்னா என்ன, கிளினோமீட்டர்னா என்ன? கிளினோமீட்டர் ஆங்கிளை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. காட் ரேசர்னா என்ன? கிரேடியன்ட்டை கண்டுபிடிக்க, செட்டிங் அவுட் ஆஃப் குட் கிரேடியன்ட், அதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ஒரே நிமிஷம். அகெயின் நான் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன், தெரியுதா? நான் பேசுறது கேட்குதா? 35 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம்.
ஆனா இந்த 35 கொஸ்டின்ல எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றத கொஞ்சம் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நீங்களே கண்ண மூடின்னு யோசிங்களேன். ஸோ ஒண்ணுமே இல்லாம தியோடலைட் தியோடலைட் தியோடலைட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ்னா என்னன்னு பார்த்தாகணும். ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ்னா என்னன்னு பார்த்தாகணும். அவ்வளவுதான் நம்ம இதுவரையும் பார்த்த கொஸ்டின். இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது இன்னும் நிறைய நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ தியோடலைட் ஒரு சைடு இருந்தாலும் டாக்கியோமெட்ரிக்ல என்ன பிரின்சிபல் வந்து அப்ளை ஆகுது, என்ன பிரின்சிபல் அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள்ல அந்த செங்குத்துக்கும் பேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ கான்ஸ்டன்ட் எப்படி நீங்க வரைஞ்சாலும் அதான் வந்து என்ன உங்களுடைய டாக்கியோமெட்ரிக்கான பிரின்சிபல். டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் பிளஸ் சி, அதில் சி வந்து 0, அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் ஆகும் பொழுது அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்கன்றது நம்ம வந்து பார்க்குறோம். அந்த டோட்டல் ஸ்டேஷன்ல என்ன வேவ் வந்து யூஸ் ஆகுதுன்றத பார்க்குறாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்ல என்னென்ன வேவ்லாம் யூஸ் ஆகுதோ அந்த வேவுக்கு ஏற்ற மாதிரி ஜியோடிமீட்டர், டிஸ்டோமீட்டர், டெலுரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து வைக்கிறாங்க. அது ஒவ்வொன்றும் லாங் ரேஞ்சா, ஷார்ட் ரேஞ்சா, மீடியம் ரேஞ்சான்றதை பார்த்தாகணும். காம்பஸ் சர்வேல ஹோல் சர்க்கிள் பியரிங் கொடுத்து ரெடியூஸ் பியரிங் கேட்டாலும் சரி, ரெடியூஸ் பியரிங் கொடுத்து ஹோல் சர்க்கிள் பியரிங் கேட்டாலும் சரி, இன்க்ளூடட் ஆங்கிள் கேட்டாலும் சரி, அதையும் நம்ம வந்து பார்த்தாகணும். லோக்கல் அட்ராக்ஷன் எதனால உருவாகுதுன்னு பார்க்கணும். லோக்கல் அட்ராக்ஷனை கரெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டெப் என்ன, லோக்கல் அட்ராக்ஷன்ஸ் எப்போ இருக்கும் எப்போ இருக்காது, அதுக்கான அந்த ஸ்டேஷன் விச் ஸ்டேஷன்ஸ் இஸ் அஃபெக்டட் பை லோக்கல் அட்ராக்ஷன்ஸ் அது வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? அது வந்து பார்த்தோம். நீங்க வந்து என்ன ஒரு ரிவைஸ் வந்து கொடுக்கணும்ன்றது நான் வந்து சொல்றேன். பேசுறது புரியுதா? சைன்ல பாத்தீங்கன்னா வந்து எது வந்து குமுலேட்டிவ் பாசிட்டிவ், எது வந்து குமுலேட்டிவ் நெகட்டிவ், எது காம்பன்சேட்டிவ் எரர், எது வந்து குமுலேட்டிவ் எரர், இதையும் நம்ம வந்து பார்த்தோம். இது வரையும் நான் சொல்றது 35 கொஸ்டின் வரையும் தான் நான் சொல்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டிராவர்சிங்கை பொறுத்த வரையும் பவுட்டிச் ரூலை பத்தி பார்த்தாச்சு, டிரான்சிட் ரூலை பத்தி பார்த்தாச்சு. அந்த டிராவர்சிங்னா வந்து என்னன்னு பார்த்துருக்கோம். அந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டிராவர்சிங்ல வந்து பார்த்துருக்கோம். அப்படியே வந்து கொஞ்சம் மேலே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல் பார்க்காதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? போ காம்பனன்ட்ஸ்லாம் என்னன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஹைட்ரேஷனா என்னன்னு பார்க்குறோம். அதில் சிமெண்ட்டுடைய பார்ட்டிகளுடைய சைஸை பேஸ் பண்ணி அதனால ஹைட்ரேஷன்ஸ் எப்படி ஆகுது, ஸ்ட்ரென்த் வந்து எப்படி ஆகுதுன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அட்மிக்சர்ஸ் அதில் வந்து பிளாஸ்டிசைசர், சூப்பர் பிளாஸ்டிசைசர், ஆக்சிலரேட்டட், ரிடாக்டர், வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட், ஏர் என்ட்ரெனிங் ஏஜென்ட், இது எல்லாமே வந்து அட்மிக்சர்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரென்த்தை வந்து இம்பாக்ட் பண்ணாது. இது எல்லாமே முழுக்க சில ப்ராப்பர்ட்டியை, பேசிக் ப்ராப்பர்ட்டியை மாற்றும். அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் மோல்டுக்கான சைஸு அது நேற்று நம்ம வந்து பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்கல. ஸோ ஒவ்வொரு மோல்டுக்கான சைஸ், சிமெண்ட் வச்சு என்ன மோல்டு, கான்கிரீட்டை வச்சு என்ன மோல்டு, தென் வந்து என்ன அந்த சிமெண்ட் கான்கிரீட்டை வச்சு என்ன சிலிண்ட்ரிக்கல் மோல்டு, அந்த மோல்டுக்கான டயா வந்து நம்ம வந்து பார்த்தாக்கணும். ஹைட்டையும் நம்ம வந்து பார்த்தாக்கணும். இதெல்லாம் சிமெண்ட்டை பற்றியுமே நான் வந்து பேசுகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே சிவியர் கண்டிஷன், வெரி சிவியர் கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷனுக்கு ஏற்றது போல எந்தெந்த சிமெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். கண்டிஷன்ஸ் இஸ் வெரி மஸ்ட். அதுக்கும் மேலே டிம்பர்ல சீசனிங்ல இருக்கக்கூடிய வகைகள்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தாகணும். 10லேருந்து 12% வரையும் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நம்ம வந்து என்ன ஆஃப்டர் சீசனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இருக்கணும். சீசனிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த வேல்யூ ஐஎஸ் கோடல் இது வந்து பார்த்தோம். இருக்கிறதுலே அதிகமான காஸ்ட்லியான வுட் வந்து என்னன்றதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ 2 மெட்டீரியல், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேன் டேபிளை வந்து எந்த மெட்டீரியலால் ரெடி பண்ணணும், ஸ்லீப்பர் எந்த மெட்டீரியலால் ரெடி பண்ணணும்னு பார்த்தோம். ஃபயர் ரெசிஸ்டன்ஸை பற்றி ஸ்டோனுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் என்ன, பிரிக்குக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அந்த கிளாஸுக்கு வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் என்ன, டிம்பருக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்போ கிளாஸ்ன்னு பார்க்கும்போது இருக்கிறதுல அதிகமான கான்ஸ்டியூன்ஸ் வந்து அந்த கிளாஸ்ல வந்து யார் இருக்கான்னு பார்த்தோம். கிளாஸோடைய டைப் பார்த்தோம். இல்லை லெட் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து என்ன ஃபிலிம் கிளாஸ்ன்னு பார்த்துருக்கோம். போரோசிலிகேட் கிளாஸ்னா அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து தாங்கன்னு பார்த்தோம். ஸோ இதையும் தாண்டி மற்ற கிளாஸஸ்லாம் வந்து இருக்கு. டோருக்குலாம் வந்து என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், நார்மல் கிளாஸஸ் என்ன, ஆப்டிக்கல் கிளாஸஸ்லாம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? கிளாஸ் அப்படியே ஒரு ரேரான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட் பிளாஸ்டிக்னு 2 பிளாஸ்டிக் இருக்கு. தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட் பிளாஸ்டிக், இது எல்லாத்துலயுமே வந்து காம்பனன்ட் அதிகமாக எது இருக்கு அப்படின்னா வினைல் குளோரைடு இருக்கு. வினைல் குளோரைடு இருக்கிறதுனால தான் பிவிசி பாலி வினைல் குளோரைடு. இப்போ பிளாஸ்டிக் இஸ் ஏ பாலிமர். அப்போ நேச்சுரல் பாலிமருக்கு எது சார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் இஸ் ஏ நேச்சுரல் பாலிமருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். செல்லுலோஸ் எங்க இருக்கு? புல்லுல இருக்கு. புல்லுல இருக்கக்கூடிய அந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ண நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. அப்போ புல்லை வந்து கால்நடைகள் தான் வந்து சாப்பிடும். அப்படியே மீறி அருக்கம்புல் ஜூஸ் ஏன் குடிக்கிறீங்க யோசிங்க. ஓகேவா? அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ல, அதெல்லாம் டிவியேட் பண்ணி போகும். ஓகேவா? புரியுதா? பில்டிங் மெட்டீரியல் தான் நான் சொல்றேன்.
அப்ப இதையும் தாண்டி ரெசிடென்சியல் பில்டிங்ல என்ன வகையான மேசன்ட்ரி வந்து யூஸ் பண்ணுவோம்? ரப்பிள் கோர்ஸ் மேசன்ட்ரியா இல்ல ஆஸ்லர் மேசன்ட்ரியா என்ன மேசன்ட்ரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்க்குறோம். அது ஸ்டோன். அப்ப ஸ்டோன் ரிலேட்டடா நேத்தும் வந்து பல கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஸ்டோன். இப்ப ஸ்டோன் இருக்கு, அப்ப பிரிக் இருக்கு. இப்ப பிரிக்ல வந்து என்னென்ன கான்ஸ்டிட்யூன்ட்ஸ் இருக்கு? சலீம். அப்ப சிமெண்ட் வந்து முக்கியம் இல்லையா சார்? நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு அருமையான ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து பார்த்தோம். சிமெண்ட் முக்கியம் தான். இந்த மார்க் டெஸ்ட்ல நான் எடுத்து வைக்கல. அடுத்த மார்க் டெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? அப்ப பில்டிங் மெட்டீரியல் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாதவங்க கொஞ்சம் போய் பண்ணுங்க. இந்த சர்வே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாதவங்க ரிவைஸ் பண்ணுங்க. அப்ப என்ன சார் கிளாஸ் முடியுதா? இல்ல. 15 நிமிஷம் பிரேக். 15 நிமிஷம் நீங்க உங்களுக்கு பசிக்கலன்னா பரவாயில்ல ரிவைஸ் பண்ணுங்க. பசிக்குதுன்னா போய் சாப்பிட்டு வந்துருங்க. இல்ல ரிலாக்ஸா இருங்க. 15 மினிட்ஸ் பிரேக். 15 மினிட்ஸ் பிரேக். நான் எங்கேயும் போல. இங்க தான் இருக்கேன். நீங்க ஏதாவது கமெண்ட் பண்றதா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட் எல்லாத்தையும் நான் வந்து பார்க்குறேன். 15 மினிட்ஸ் பிரேக். உங்களுக்கு 15 மினிட்ஸ் பிரேக் கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 400 500 கொஸ்டின் வந்து முடிக்கணும். பட் காலையில கொஞ்சம் யார் கண்ணுப்பட்டதுன்னு தெரியல. இது பல விஷயங்கள் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்போ வரையும் நம்ம 40 கொஸ்டின் 35 கொஸ்டின் கிட்ட முடிச்சிருக்கோம். ஓகேவா? பார்ப்போம். முடிஞ்ச அளவு முடிப்போம். நீங்க இத மாதிரி பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே தரவாகுமான்னு கேட்டா இல்ல. ஆனா மொத்த சிவில் இன்ஜினியர்ஸ் இதுதான். அந்த பிம்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் டவுன் பண்ணறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? ஒரு மாஸா பார்ப்பீங்களா? அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண நான் ட்ரை மட்டும் தான் பண்றேன். 15 மினிட்ஸ் பிரேக். இப்போ பார்த்தீங்கன்னா 1:23 1:40க்கு மறுபடியும் அசெம்பிள் ஆகுங்க. ஓகேவா? 1:40க்கு அகைன் அசெம்பிள். 1:40 1:40க்கு அகைன் அசெம்பிள் ஆகுங்க. வில் see 1:40க்குமா
ஆடியோ வீடியோ கிளியர்ல? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு இல்லையா? இருக்கீங்களா? ஏவி கிளியர்? ஏவி கிளியர் இல்லையா? செக் செக் கேக்குது இல்லையம்மா? ஓகே கிளியர்? Shall we start? எடுத்துறேன். கிளியர்? எல்லாருக்கும் கிளியர்? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், இது உங்களை ஈஸி பண்ண வைக்க மட்டும்தான். ஓகேவா? நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும், அதுக்காக மட்டும்தான் இந்த டிஸ்கஷன். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சிவில் வந்து மொத்த சிவிலுமே இதுதான் அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டி வரணும். ஓகேவா? வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நம்ம வந்து பண்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர், ஏதாவது பிரச்சனைனா ஆடியோ வீடியோ கிளியர் இல்லை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 36. பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. Which of the following is not a part of prismatic compass? Prismatic compass உடைய பகுதி எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. Not a part of prismatic compass. Prismatic compassக்கும் சர்வேயர் காம்பஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. Prismatic compassனா பிரிசம் இருக்கும், சர்வேயர் காம்பஸ்னா பிரிசம் இருக்காது. ஒன்று எது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கன்வீனியன்ட் அப்படி பார்க்கும்பொழுது நீங்க தான் சொல்லணும். பிரிசமேட்டிக்கா சர்வேயர் காம்பஸா? பிரிசமேட்டிக் காம்பஸா சர்வேயர் காம்பஸா? எது இருக்கிறதுலே கன்வீனியன்ட்? வித்தவுட் ட்ரைபாட் எது யூஸ் பண்ண முடியும்? பிரிசமேட்டிக்கா சர்வேயர் காம்பஸா? ஹோல் சர்க்கிள் பியரிங் எதுல இருக்கும்? பிரிசமேட்டிக்கா சர்வேயரா? சொல்லுங்கப்பா. இங்க வந்து ரைடர் இஸ் ரைட் ஆன்சர். பட் பேசிக்கான டிஃபரன்ஸ் பிரிசமேட்டிக் காம்பஸ்க்கும் சர்வேயர் காம்பஸ்க்கும் என்னென்ன பேசிக்கான டிஃபரன்ஸ் வந்து இருக்கு? பிரிசமேட்டிக் காம்பஸ் பிரிசம் இருக்கும், பிரிசமேட்டிக் காம்பஸ் பிரிசம் இருக்கும், பிரிசம் இருக்கும். சர்வேயர் காம்பஸ்ல பிரிசம் இல்ல, நோ பிரிசம், நோ பிரிசம். பிரிசமேட்டிக் காம்பஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங், ஹோல் சர்க்கிள் பியரிங். சர்வேயர் காம்பஸ்ல ரெடியூஸ் பியரிங். பிரிசமேட்டிக் காம்பஸ் 0 to 360. பட் 0 எங்க லொகேட் ஆயிருக்கும்? நார்த்தா சவுத்தா? 0 எங்க லொகேட் ஆயிருக்கும்? சவுத்துல. எழுதிக்கோங்க, 0 சவுத்துல. இங்க 0 to 90 டிகிரி. ஓகேவா? 0 to 90 டிகிரி. யாருக்கு ட்ரைபாட் தேவையில்லை? பிரிசமேட்டிக் காம்பஸ்க்கு ட்ரைபாட் தேவையில்லை, சர்வேயர் காம்பஸ்க்கு ட்ரைபாட் நீட். ஸோ இதுல ரைடர் இஸ் ரைட் ஆன்சர். ரைடர் தான் வந்து பிரிசமேட்டிக் காம்பஸோடைய ஒரு பகுதி வந்து இல்லை, ஒரு பார்ட் வந்து இல்லை அப்படின்றத சொல்றாங்க. கொஸ்டின் 37. மெயின் பார்ட் ஆஃப் காம்பஸ்: மேக்னெட்டிக் நீடில், பிவட், கிராஜுவேட்டட் ரிங், ஐ வேன், ஆப்ஜெக்டிவ் வேன், பிரிசம், லிஃப்டிங் பின் அண்ட் லீவர் அண்ட் காம்பஸ் பாக்ஸ். So next question: if fore bearing of line AB is 35 degree, that of back bearing is 15 degree, then the included angle between the line fore bearing 35 degree, 35, back bearing இது வந்து AB கான fore bearing, okay, and BC line கான டிகிரி பார்த்தீங்கன்னா 15 டிகிரி. B to C னா வந்து இது 15, இதை விட இதுக்கு வந்து கம்மி, அப்போ மடங்கி போகும். நார்த்ல இருந்து 15 டிகிரி. சி இன்க்ளூடட் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. கமான், ஐ திங்க் இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க.
we know very well this is 35 னா இது 35, இது 35 னா இது 180 minus 35, 180 minus 35 னா 145, எங்க இது 145. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து green color வச்சு அடிக்கிறேன். இந்த angle 145, ஓகேவா? பட் இங்க எக்ஸஸா இருக்கக்கூடிய angle 15. 145 plus 15 160. 145 plus 15 160 is right answer. I hope இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். புரியுதா? இன்க்ளூடட் ஆங்கிள் கேட்பாங்க. 160 is right answer. ட்ரங்க் லெவல்னா என்னம்மா? ட்ரங்க் லெவல்னா என்ன? ட்ரங்க் லெவல்னா என்ன? கம் ஆன். Yes, 160 is right answer. ட்ரங்க் லெவல்லாம் குயிக்கா சொல்லுங்க. ட்ரங்க் லெவல்னா என்ன? ட்ரங்க் ஸ்கேல்னா என்ன? ட்ரங்க் லெவல்னா என்ன? குயிக். ட்ரங்க் லெவல்னாலும் ட்ரங்க் ஸ்கேல்னாலும் ஒன்று தான். ட்ரங்க் லெவல்னாலும் ட்ரங்க் ஸ்கேல்னாலும் ஒன்று தான். இங்கே லெவல் கேட்டதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவன் ட்ரங்க் ஸ்கேல் என்னன்னு கேட்டிருக்கான். we know very well shrinkage factor. shrinkage factor தெரியும். என்னது? trunk length divided by actual length or trunk scale divided by actual scale. இங்க கேட்டது trunk scale. அப்ப shrinkage factor into actual scale அல்லது ஒரிஜினல் ஸ்கேல். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பேசுறது புரியுதா? அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ் தான், இவங்களால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஷ்ரங்கேஜ் ஃபேக்டர் இன்டு ஒரிஜினல் ஸ்கேல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா we can get ஷ்ரங்க் ஸ்கேல். ஷ்ரங்க் லெவல்னாலும் ஷ்ரங்க் ஸ்கேல்னாலும் ஒன்று தான். அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஃபார் a close traversing 8 side the sum of exterior angle, sum of exterior angle, sum of interior angle ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. sum of exterior angle yes 2n plus 4 into 90, 2n plus 4 into 90. n க்கு பதிலா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ 2 8 16, 16 நாள் 20, 20 into 9 20 into 90. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1800. 1800. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே வந்து இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2n minus 4 into 19 சொல்லணும். எக்ஸ்டர்னல் ஆங்கிள்னா 2n plus 4 into 19 சொல்லணும். Lamis theorem applicable only for, Lamis theorem applicable only for, Lamis theorem applicable only for. What do you mean by Lamis theorem? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான தியரம் தான் லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணாம எங்கேயும் நம்ம வந்து இல்ல. ஈவன் சர்வேல கூட கொசைன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது லாமிஸ் தியரம் தான் வந்து ஞாபகம் வரும். ஸோ லாமிஸ் தியரம் அப்ளிகேபிள் ஒன்லி ஃபார் கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட். ஓகேவா? கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ரெண்டுத்துலயும் தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? லாமிஸ் தியரம் இஸ் அப்ளிகேபிள் ஃபார் கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த லாமிஸ் தியரம். உங்களுக்கே இது வந்து தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு சைடில் ஆக்சிஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ்ன்றது, அந்த ஃபோர்ஸ் சே எக்ஸாம்பிள் ஆர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் டிவைடட் பை அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள், அதுக்கு சைன் பார்க்கணும். ஓகேவா? ஸோ கியூ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள், அதுக்கு சைன் பார்க்கணும். பி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள், அதுக்கு சைன் பார்க்கணும். இதுதான் வந்து லாமிஸ் தியரம் சொல்லக்கூடியது. ஓகேவா? லாமிஸ் தியரம் இதுதான் சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா here
In a coplanar force system, if sum of all horizontal component of the system is equal to 0, the resultant will be. இந்த கோப்ளானர் சிஸ்டத்துல எல்லா ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் வந்து எங்க இருக்கும்? Resultant will be vertical plane. Resultant will be vertical plane along the vertical directions. Okay வா? Sum of all the horizontal component equal to 0 இருந்ததுன்னா resultant வந்து vertical directionsல வந்து இருக்கும். ஓகேவா? coplanar force systemனா one planeல ஆக்ட் ஆகக்கூடிய force. அது மேபி கன்கரண்டா இருக்கலாம், parallel இருக்கலாம், இல்ல நான் கன்கரண்டா இருக்கலாம், நான் parallel இருக்கலாம். parallel நான் parallel தெரியும், கன்கரண்ட் நான் கன்கரண்ட்னாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது CG. இங்க செமி சர்க்கிளுக்கு CG கேட்டாங்க. நீங்க செமி சர்க்கிளுக்கான CG பார்த்தாலும் சரி, அந்த குவார்டர் சர்க்கிளுக்கான CG பார்த்தாலும் சரி, the formula is same. நம்ம இது ஆல்ரெடி முன்னாடி பார்த்திருக்கோம். 4r divided by 3 pi. செமி சர்க்கிளுக்கு CG பார்த்தாலும் சரி, குவார்டர் சர்க்கிளுக்கு CG பார்த்தாலும் சரி, ஓகேவா? தட் மீன்ஸ் இதுக்கு CG பார்த்தாலும் சரி, ஓகே, இது y ஆக்சிஸ்ல, இது x ஆக்சிஸ்ல 4r divided by 3 pi. ரேடியஸ் வந்து 10, 410 divided by 3 pi. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. எஸ், 4r 3 pi. So right answer is 4.24 centimeter. So CG வந்து ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா அப்படியே டைரக்டா வந்து கேட்பாங்க. 4r divided by 3 pi is right answer. Centroid of a body is a point where. Centroid na enna? Centroid na enna? Centroid na enna? Question definition அப்படியே கேக்குறாங்க. Centroid of a body is the point where. Centroid of a body is a point where. Centroid na the total gravity force இல்ல total area, அந்த total gravity force ஒரு பாயிண்ட் வழியா ஆக்ட் ஆகுதுல, அதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? centroid சொல்றோம். Centroid of the body is point where gravity, the centroid of gravity act. Option C is right answer. Modulus of toughness is the area of stress strain diagram up to. இது again நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். resilience, proof resilience, modulus of toughness, இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன் போன லைவ்ல. ஸோ modulus of toughnessனா என்ன? ஸோ ஒரு மெட்டீரியலுக்கான அல்டிமேட் பாயிண்ட் வரைக்குமே நீங்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து கொண்டுட்டு போறீங்க. ஓகேவா? லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, elastic limit, upper yield point, lower yield point, plastic limit, strain hardening, necking zone and yield. இது அல்டிமேட். ஸோ இந்த இடத்துல இந்த முழு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுக்குமே கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை நீங்க வந்து பார்ப்பீங்க. இந்த ஏரியாவை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். முழுசா மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்ன்றது இதுதான். ரப்சர் பாயிண்ட் வரை நீங்க வந்து பாக்குறீங்க, பிரேக் ஆகிற வரை நீங்க வந்து பாக்குறீங்க. சரி, இதுவே வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வரையும் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு வரையும் பாக்குறீங்க, அதாவது ஆஃப், இது வந்து என்ன? ஸ்ட்ரெஸ் சிக்மா, இது வந்து வி ஸ்ட்ரெயின். இது வரையும் பாக்குறீங்கன்னா அதுக்கு நேம் என்ன? அப் டு லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வரையும் பாக்குறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? கமான் சொல்லுங்கப்பா. எலாஸ்டிக் லிமிட் எடுத்து வரையும் பார்த்தா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன? ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன?
proof resilience. Proof resilience na enna, resilience na enna? Proof resilience na up to elastic limit. Proof resilience na up to elastic limit. Okay va? Proof resilience na up to elastic limit. Resilience na simply limit of proportionality value. Okay va? Modulus of resilience na proof resilience க்கும் ஒரு குறிப்பிட்ட வால்யூம்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்ன்றது ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் டிவைடட் பை வால்யூம். அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ டஃப்னஸ் பத்தி பேசியாச்சு. Poisson ratio of the material is 0.25. Ratio of modulus rigidity to Young's modulus. Poisson ratio வந்து கொடுத்துட்டு modulus of rigidity மாடுலஸ்க்கும் Young's மாடுலஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து கேக்குறாங்க. rigidity மாடுலஸ்க்கும் Young's மாடுலஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கேக்குறாங்க. சோ உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியும். Try to answer. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு 4 ஃபார்முலா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த 4 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் வந்து क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஓகேவா? என்னென்ன ஃபார்முலா? E equal to 2g 1 plus mu 2g 1 plus mu E which is equal to 3k 1 minus 2 mu E equal to 9k g divided by 3k plus g. ஓகேவா? ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஒரு 3-4 ஃபார்முலா நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நத்திங் எல்ஸ். ஸோ எவ்ரி ஒன் ஆன்சர் 0.4. E equal to 2g 1 plus mu. ஸோ இதில் E by g வேணும் அப்படின்னா 2 1 plus mu. So G by E na அதை அப்படியே reciprocate பண்ணலாம் because they are asking G by E not E by G. So E by G இல்ல G by E. G by E வேணும்னா 0.4. இதை அப்படியே reciprocate பண்ணா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? So match 1 match 2 லிஸ்ட் கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்றாங்க. டக்டிலிட்டி, brittleness, toughness, malleability 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன்ஸையும் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்றாங்கம்மா. டக்டிலிட்டினா என்ன, பிரிட்டில்னஸ்னா என்ன, டஃப்னஸ்னா என்ன, மேலியபிலிட்டினா என்ன. ஓகே, மேட்ச் பண்ணுங்கம்மா, மேட்ச் பண்ணுங்க. கமான். டக்டிலிட்டி, பிரிட்டில்னஸ், டஃப்னஸ் அண்ட் மேலியபிலிட்டி. டஃப்னஸ் பத்தி நம்ம இப்பதான் பார்த்தோம். பட் இங்க வந்து வேற மாதிரி டெஃபினிஷன்ஸ். So many of the people answer correct. 3 4 1 2 3 4 1 2. So table பார்த்து வச்சுக்கோங்க. டக்டிலிட்டி, பிரிட்டில்னஸ், சடன் வார்னிங் இல்லாம ஃபெயிலியர் ஆகுறது, டஃப்னஸ் ஹெவி ஷாக்கை கூட தாங்கிறது, மேலியபிலிட்டி நம்ம வந்து அதை ஹேமரால அடிக்கலாம். A simply supported beam carries uniformly distributed load 8 kN per meter over a whole span of 3 meter. What will be the maximum bending moment of the beam? What is the maximum bending moment? Simply supported beam ma, uniformly distributed load ma. Okay va? So simply supported beam subjected to UDL. So அது வந்து பேரபோலிக்கா தான் வந்து இருக்கும். எது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்.
அந்த பேரபோலிக்ல பீக்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா WL²/8. அப்போ WL/4 என்ன? அது வந்து பாயிண்ட் லோடுக்கு WL/4, அதுவும் பாயிண்ட் லோட் சென்டரில் ஆக்ட் ஆகணும். அப்போ WL²/8ல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Wக்கு பதிலாக 8, Lக்கு பதிலாக 3² டிவைடட் பை 8. 8 கெட் கேன்சல், 3 3s are 9. அவ்வளோ சிம்பிள். சிம்பிள் கொஸ்டின். Cantilever beam span வந்து 6 மீட்டர், subjected to a point load 40 kilonewton at a free end. ஓகேவா? டிஃப்ளெக்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு டேபிளே நான் கொடுத்துருப்பேன். டிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன? டிஃப்ளெக்ஷன்ஸ் டிஃப்ளெக்ஷன் என்னமா? டிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபார்முலா பாயிண்ட் லோடாக இருக்கிற பட்சத்தில் WL³ டிவைடட் பை 3EI. நான் ஆல்ரெடி வந்து டிஃப்ளெக்ஷனுக்கான டேபிள் வந்து வேற ஒரு கொஸ்டின் டிஸ்கஷனில் சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார் த ஸ்டாண்டர்ட் கேஸ். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார் த ஸ்டாண்டர்ட் கேஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லைனா சொல்லுங்க, எழுதுறேன். டிஃப்ளெக்ஷன்ஸ் WL³ டிவைடட் பை 3EI. ஸோ இது வந்து சிம்பிள். ஒரு கேண்டிலீவர் பீம் சப்ஜெக்டட் டு மொமெண்ட், a cantilever beam subjected to point load, a cantilever beam subjected to UDL, a cantilever beam subjected to UVL, a cantilever beam subjected to UVL. ஓகேவா? A simply supported beam subjected to point load at center, a simply supported beam subjected to UDL. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியணும். ஓகே, இதுக்கான வேல்யூ WL³ டிவைடட் பை 3EI. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 2 8 ஆப்ஷன் ஏ. இல்லை சார், எதுக்கு இல்லை? உங்களுக்கு ஒரே ஒரு டேபிள் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? இப்போ கேண்டிலிவர் பீம் மொமெண்ட்னா அதில் மொத்த பெண்டிங் மொமெண்ட்டுமே M தான். அதில் பாயிண்ட் லோடு எண்டில் ஆக்ட் ஆகுதுன்னா W×L, அதான் பெண்டிங் மொமெண்ட். UDL ஆக்ட் ஆகுது அப்படின்னா WL²/2. UVL ஆக்ட் ஆகுதுன்னா WL²/6. இதெல்லாம் வந்து பெண்டிங் மொமெண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். இப்போ இதை வச்சு டிஃப்ளெக்ஷனும் ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்ன? இது ஒரு ஷார்ட்கட் போல. தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ML/EI. எம்முக்கு பதிலாக அந்த எம்ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ML/EI. இங்க தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ML/2EI. எம்முக்கு பதிலாக WL சப்ஸ்டியூட் பண்ணுங்க, WL²/2EI. இங்க ML/3EI. அப்போ எம்முக்கு பதிலாக WL²/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, WL³/6EI. இங்க ஃபோர்த்துக்கு ML/4EI. எம்முக்கு பதிலாக WL²/6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்போ WL³ டிவைடட் பை 24EI. இது எல்லாமே ஸ்லோப் தான். டிஃப்ளெக்ஷனும் ரொம்ப ஈஸி. ஸ்லோப் என்ன வேல்யூ வந்ததோ அந்த வேல்யூ தீட்டா இன்டூ L/2, தீட்டா இன்டூ 2L/3 ஒன்று ஆட் பண்ணணும். மேலே கீழே தீட்டா இன்டூ மேலே 2 + 1 3, 3L கீழே 3 + 1 4, 3L/4. நான் பேசுறது புரியுதா? இங்கே வந்து 4L/5. அப்போ ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஈஸியாக வந்து இப்படி ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணிடுங்க. பேசுறது புரியுதாமா? தீட்டா L/2, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்க, 2 டைம்ஸ் ஆஃப். ஓகேவா? theta L/2, theta 2L/3, theta 3L/4, theta 4L/5.
இதை மாதிரி கேண்டிலீவருக்கு ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணலாம். இல்லை அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து கொஞ்சம் இதை மாதிரி வந்து ஒரு டேபிளை மேக் பண்ணிக்கலாம், ஈஸி தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிம்மா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி ஈல்ட் லோக்கஸ் இஸ். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இல்ல ஈல்ட் லோக்கஸ் இஸ் சர்க்கிளா, ரெக்டாங்கிளா, ஹெக்ஸகனா, எலிப்ஸா? எலிப்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். இது ரொம்ப ரேரான கொஸ்டின் தான், பட் எழுதி வச்சுக்கோங்க. எலிப்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். சர்க்குலர் ஸ்டாஃப் கேன் டிரான்ஸ்மிட் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் சியர் ஸ்ட்ரெஸ்க்கான ரேஷியோவை நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டார்க் கொடுத்துட்டு ஓகேவா, பெண்டிங் மொமெண்ட் வந்து கேட்குறாங்க. A circular staff can transmit a torque of 5 kilonewton meter. If torque is reduced to 4 kilonewton meter, then the maximum value of bending moment that can be applied in the staff. பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ அப்ளை ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த டார்க் 4ன்றது என்ன, டார்க் 5ன்றது என்னன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஆக்சுவலி 5 கிலோமீட்டர் டார்க் அப்ளை ஆக வேண்டிய இடத்துல 4 கிலோமீட்டர் மீட்டர் தான் டார்க் அப்ளை ஆகுதுன்னா டார்க் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த டார்க் ரிடக்ஷனுக்கு யார் வந்து காரணமா இருக்காங்க அப்படின்னா மொமெண்ட் தான் காரணமா இருக்காங்க. அப்ப டார்க் ஈக்குவலன்ட் ஃபார்முலா which is equal to square root of moment square plus torque square. ஃபர்ஸ்டே வந்து எவ்வளவு இருக்க வேண்டி இருக்கு, 5. பட் இப்ப டார்க் எவ்வளவு இருக்கு, 4 தான். அப்ப அதுக்கு காரணம் என்ன, மொமெண்ட். அந்த மொமெண்டோட வேல்யூ என்ன, எவ்வளோ மொமெண்ட் இருந்ததுனால டார்க் அவ்வளோ கம்மி ஆகுதுன்னா எஸ் 1 கிலோ நியூட்டன் மீட்டர்ன்ற அந்த டார்க்கை குறைக்கணும் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3 கிலோ நியூட்டன் மீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா, கரெக்டாக எக்ஸாக்டாக இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3 கிலோ நியூட்டன் மீட்டர்னு கிடைக்கும். அப்போ 3 கிலோ நியூட்டன் மீட்டர்ன்ற அந்த மொமெண்ட் கொடுத்தாதான் எல்லாமே அக்கர் ஆகும். ஓகே, 3 கிலோ நியூட்டன் மீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா வர வேண்டிய டார்க்கை நீங்க ஈக்குவலன்ட்ல போடுங்க. இதான் டோட்டல். ஈக்குவலன்ட்னாலே டோட்டல்னு அர்த்தம். ஆனா உங்க டார்க் குறைஞ்சிச்சு, அப்ப டார்க் குறைஞ்சிச்சுன்னா மொமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. so that you can give answer. இதுவும் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நீங்க ஆன்சர் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகேவா, y dy by dx d square y by dx square d cube y by dx cube d power 4y by d x power 4. y னா டிஃப்ளெக்ஷன், டிஃபரன்ஷியேட் பண்ணா ஸ்லோப் கிடைக்கும். ஸ்லோப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணா d theta by dx. come on, மொமெண்ட். மொமெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா shear force. shear force டிஃபரன்ஷியேட் பண்ணா லோடு. லோடை இன்டகிரேட் பண்ணா shear force. shear force இன்டகிரேட் பண்ணா மொமெண்ட். மொமெண்ட்டை இன்டகிரேட் பண்ணா ஸ்லோப். ஸ்லோப்பை இன்டகிரேட் பண்ணா டிஃப்ளெக்ஷன்ஸ். நான் இப்போ கீழே இருந்து மேலே போறேன்னா இதெல்லாம் இன்டகிரேஷன்ஸ். இந்த டைரக்ஷன் வந்து இன்டகிரேஷன்ஸ், இந்த டைரக்ஷன்ஸ் டிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேட் பண்றேன். ஓகே, இதன் அடிப்படையில் கேட்ட கொஸ்டின்ஸ் யாருக்கா ஆன்சர் பண்ண முடியுதா? இதை பேஸ் பண்ணி சுவரா வந்து அடிக்கடி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் நம்ம இதோட 4 வாட்டி பார்க்குறோம். நம்ம ஊக்கமுடைய பேட்ச்ல the same question is 4 times நம்ம வந்து பார்க்குறோம். ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஆடியோ வீடியோ கிளியர்ல, அடிக்கடி இதை நான் செக் பண்ணிக்கணும். ஏவி கிளியரா இருக்குல்ல, ஆன்சர் பண்ணுங்க.
Option A is right answer ma. Shear force is first derivative of bending moment. dm by dx which is equal to shear force. இத வேற மாதிரி சொல்லலாம். third derivatives of slope which is equal to bending moment அப்படி சொல்லலாம். ஓகேவா? third derivatives of slope which is equal to bending moment அப்படி சொல்லலாம். A column that fails due to direct stress is called. காலம் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால ஃபைல் ஆகுதுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன? காலம் ஃபைல்ஸ் டியூ டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட். இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா வெறும் கம்ப்ரஷனை மட்டும் தாங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். காலம் ஃபைல்ஸ் டியூ டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட். ஷார்ட் காலமா? ஷார்ட் காலம். பக்லிங்ல ஃபெயிலியர் ஆகுதுன்னா பக்லிங் பிளஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ரெண்டுத்திலயும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்லிங்ல ஃபெயிலியர் ஆகுதுன்னா லாங் காலம். பக்லிங்ல ஃபெயிலியர் ஆகுதுன்னா லாங் காலம். ஓகேவா? டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ல ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஷார்ட் காலம். ரெண்டுத்திலயும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கம்பைன்ட் காலம், அதாவது மீடியம் காலம் அப்படின்னு சொல்லலாம். மீடியம் காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின். This is steel column pinned at both end as buckling load 200 kilonewton. If the column restrains against lateral movement at its mid height, buckling load will be. அதாவது காலம் சும்மா சிம்பிளா பிண்டா இருக்கும் பொழுது இவ்வளவு லோட் ஆக்ட் ஆகுது. ஆனா இப்ப காலத்துடைய லேட்டரல் மூமெண்ட்டை நான் வந்து கட் பண்ணணுன்றதுக்காக நான் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்றேன். இப்போ பக்லிங் லோடுக்கு வேலை என்ன? இஃப் போத் எண்ட் இஸ் ஃபிக்ஸட், இதான் இதுக்கான அர்த்தம். எஸ், 800 kilonewton is right answer ma. Twarak 800 kilonewton is right answer. Yes, effective L effective which is equal to L by 2 இப்படி மாறிடும். ஸோ இங்கேயும் ஃபிக்ஸட், இங்கேயும் ஃபிக்ஸட். ஸோ ஜீரோ பெண்டிங் மொமெண்ட் டு ஜீரோ பெண்டிங் மொமெண்ட் வரை இருக்கக்கூடிய லென்த்துக்கு பேர் எல் எஃபெக்டிவ். அப்போ ஜீரோ பெண்டிங் மொமெண்ட் டு ஜீரோ பெண்டிங் மொமெண்ட் அல்லது இதை வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் எல் பை 2 தான். ஓகேவா? இது டோட்டலாக எல் தான். இது வந்து எல் எஃபெக்டிவ் என்ன? எல் பை 2 தான். எல் பை 2. இந்த எல் பை 2வை நீங்கள் வந்து கிரிப்ளிங் லோடில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த லோடுக்கான ஃபார்முலா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர். அப்போ பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர். எல்லுக்கு பதிலாக எல் எஃபெக்டிவ்க்கு பதிலாக எல் பை 2. அப்போ எல் பை 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் பை 4னு இருக்கும். 4 மேலே போயிடும். அதனால தான் 4 பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் ஸ்கொயர் வந்து நிற்குது. ஓகே, அப்போ இது வந்து ஹிஞ்சுடு. ஹிஞ்சுடுக்கு பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் ஸ்கொயர். இது வந்து ஃபிக்ஸடு. ஃபிக்ஸடுக்கு பார்த்தீங்கன்னா 4 பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர். அப்போ இதை வச்சே நம்மளால சொல்லலாம் 4 டைம்ஸ் ஆஃப் 200 which is equal to 800 அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Hoop tension T by which formula if P is water pressure, D is diameter of the circular tank. Hoop tension ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஹூப்ன்றது அந்த சர்க்கம்ஃபரன்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த சர்க்கம்ஃபரன்சியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ ஃபார்முலா என்ன? சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கான ப்ரெஷர் வந்து என்ன? பி. அதோடைய டயாமீட்டர் இந்த சர்க்குலர் டேங்க்குக்கான டயா பார்த்தீங்கன்னா டி. ஐ நீட் ஹூப் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா பிடி பை 2. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்கம்மா? ரிகார்டிங் டு பெண்டிங் ஆஃப் பீம் a slope of bending moment diagram is equal to shear force. Is it right?
slope of bending moment diagram which is equal to shear force. அடுத்தது the slope of shear force diagram which is equal to load intensity. அதாவது ஸ்லோப்னா என்ன டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பேசுறது புரியுதா? slope of deflection which is equal to what? slope. புரியல சார். டிஃப்ளெக்ஷனுக்கு ஸ்லோப்னா dy by dx, dy by dx னா அது ஒரிஜினல் ஸ்லோப். the slope of slope னா bending moment. புரியுதா? slope of slope னா bending moment. இப்போ சரி, இதுக்கு எதுக்கு ஆன்சர்? the slope of curvature is equal to flexure rotation, the second derivation of deflections is equal to curvature. இல்ல எது வந்து தப்பான ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க? the slope of bending moment diagram, shear force diagram. ஏமா பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ஸ்லோப்னா என்னன்னா dm by dx, அவ்வளவுதான். டிஃப்ளெக்ஷனுக்கான ஸ்லோப்னா என்ன? dy by dx. பேசுறது புரியுதா? ஸ்லோப்புக்கான ஸ்லோப்னா என்ன? d theta by dx. புரியுதா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட், செகண்ட் ஸ்டேட்மென்ட், ஃபோர்த் ஸ்டேட்மென்ட் ஆர் ரைட், தேர்ட் வந்து தப்பு. அப்ப இவங்க கேட்டதே which of the following are false ஸ்டேட்மென்ட் கேட்டுட்டாங்க. தேர்ட் இஸ் wrong. ஓகேவா? தேர்ட் வந்து என்ன? தவறு. பாருப்பா, இதுதான் ரொம்ப 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 முக்கியம். மே ஐ ஃபாலோ வி எலிசபெத் ராணில கூட இதை கொண்டுட்டு வந்து நம்மால என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? கர்வேச்சர்னாலும் டிகிரி ஆஃப் கர்வேச்சர்னாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல நான் இதை சொல்ல ட்ரை பண்றேன். கர்வேச்சர்னாலும் டிகிரி ஆஃப் கர்வேச்சர்னாலும் ஒண்ணுதான். அதுக்கான அர்த்தம் 1/r. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன? r. rன்னு சிம்பிளா சொன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். 1/r அப்படின்னு சொன்னாங்கன்னா சிம்பிளி கர்வேச்சர் ஆர் டிகிரி ஆஃப் கர்வேச்சர், ஆர் டிகிரி ஆஃப் கர்வேச்சர். கர்வேச்சர்னாலும் டிகிரி ஆஃப் கர்வேச்சர்னாலும் ஒண்ணுதான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். For the state of stress shown in the figure below, normal stresses acting on the plane of maximum shear stress. For the state of stress shown in the below figure, normal stresses acting on the plane of maximum shear stress. இதுல ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் shear stress எங்க அக்கர் ஆகும்னு பார்க்கணும். அந்த இடத்துல எவ்வளவு நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்? இது எப்படிமா சால்வ் பண்ணணும்? எஸ், 25 இஸ் ரைட் ஆன்சர். நீங்க மோர் சர்க்கிள் வச்சே நீங்க சால்வ் பண்ணிடலாமா? மோர் சர்க்கிள் வச்சே சால்வ் பண்ணிடலாம். எஸ், 25 இஸ் ரைட் ஆன்சர். சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2, இதுதான் சிக்மா நார்மல். ஓகேவா? சிக்மா எக்ஸ் இஸ் 100, சிக்மா ஒய் இஸ் -50 divided by 2 which is equal to sigma normal. மேக்ஸிமம் சியர் இருக்கக்கூடிய இடத்துல இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? மேக்ஸிமம் சியர் இருக்கக்கூடிய இடத்துல இதுதான் ஃபார்முலானா அப்ப பக்கத்துல என்ன டேர்ம் வரும்? என்ன ஆங்கிள் வரும்? பாத்தீங்கன்னா 45 டிகிரி வரும். 45 into 2 90. எந்த வேல்யூ? sin 90 cos 90? sin 90, because sin 90 which is equal to 1. ஓகே, அப்ப அந்த 45 டிகிரி பிளேன்ல நார்மல் வேல்யூ சிக்மா n-கான வேல்யூ பாத்தீங்கன்னா 25. ஆப்ஷன் C is right answer. இங்க பாருங்க, அசெஷன் அண்ட் ரீசன் ரிலேட்டடா a mild steel tension specimen as a cup and cone fracture failure. cup and cone failure அப்படின்னு நம்ம சொல்லுவோம். mild steel is weak in the shear and failure of the specimen is shear take place at 45 degree to directions of the applied tensile force.
ரீசன் அசஸன் பாருங்க, மைல்டு ஸ்டீல் டென்சில் ஸ்பெசிமென் கப் அண்ட் கோல்ட் ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ மைல்டு ஸ்டீலை பொறுத்தவரையும் அது வந்து சியர்ல வந்து வீக் ஆகுது. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்பெசிமென் வந்து 45 டிகிரி டு த டைரக்ஷன்ஸ் ஆஃப் அப்ளைட் டென்சில் ஃபோர்ஸ். ஸோ இது மாதிரி அசஸன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. எது ரைட்டு எது தப்பு, எது ரைட்டு எது தப்பு? போத் ட்ரூ. ஓகேவா, ரெண்டுமே கரெக்ட். கப் அண்ட் கோன் ஃபெயிலியரும் ரைட்டு, மைல்டு ஸ்டீலை பொறுத்தவரையும் வீக் இன் சியர். ஓகேவா, அப்போ அந்த ஃபெயிலியரில் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ஃபெயிலியர் தான் இருக்கும். இன்கேஸ் அதை வந்து நம்ம டென்சில் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும் பொழுது. இது வேற எப்படி திரும்ப சொல்லலாம்? டக்டைல் மெட்டீரியல், பிரிட்டைல் மெட்டீரியல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? பிரிட்டல் மெட்டீரியலை பொறுத்தவரையும் டார்சன் அப்ளை பண்ணால் 45 டிகிரி, டென்ஷன் அப்ளை பண்ணால் அது எக்ஸாக்டாக 90 டிகிரியில் வந்து அப்படி கட் ஆகும். ஓகேவா, வெர்டிக்கலாக வந்து கட் ஆகும். டார்சன் அப்ளை பண்ணால் அது இப்படி கிராஸாக வந்து கட் ஆகும். சாக் பீஸை முறுக்கி உடச்சி பாருங்களேன், 45 டிகிரி வந்து தெரியும். ஓகேவா, ஆனால் இப்போ இதுவே வந்து பிரிட்டல் மெட்டீரியலுக்கு பதிலாக ஒரு டக்டைல் மெட்டீரியல், ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, அந்த ரப்பர் பேண்டை வந்து நீங்க வந்து பண்ணணும். ரப்பர் பேண்டை முறுக்கி உடைச்சாதான் பர்ஃபெக்டா கட் ஆகும். ரப்பர் பேண்டை இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸா கட் ஆகும். ஓகேவா, இழுத்தீங்கன்னா அந்த கட் ஆகிறத தான் இவன் என்ன சொல்றான்னா சியர் பிளேன்னு சொல்றான். கட் ஆகிறத தான் சியர் பிளேன்னு சொல்றான். கட் ஆகிற பிளேன் இருக்குல்ல, இப்படி கோணல் மாலெல்லாம் கட் ஆகுது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகுது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகுது, இப்படி கோணல் மாலெல்லாம் கட் ஆகுதுல்ல, அந்த கட்டிங் பிளேனை தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சியர் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. சியர் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. சியர் பிளேன். பேசுறது புரியுதா இல்லையா? அப்ப மைல்டு ஸ்டீல்னா டக்டைல நான் டென்ஷனை பிடிச்சி இழுக்கிறேன். அப்ப ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி வந்து சமானம். ரப்பர் பேண்டை ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா பர்ஃபெக்டா கட் ஆகும். நீங்க அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா 45 டிகிரியில் கட் ஆகும். 45 டிகிரியில் கட் ஆகிறது தான் அந்த பிளேன்னு சொல்றாங்க. ஸோ போத் ஆர் ரைட். ஓகேவா, இதுக்கு மேலே இது வேணாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கம்பேர்ட் டு பெண்டிங் டிஃபார்மேஷன், சியர் டிஃபார்மேஷன்ஸ் இஸ். பெண்டிங் டிஃபார்மேஷனை கம்பேர் பண்ணும்பொழுது சியர் டிஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்கும்? பெண்டிங் டிஃபார்மேஷனை கம்பேர் பண்ணும்போது சியர் டிஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்கும்? பெண்டிங் டிஃபார்மேஷன்ஸ், பெண்டிங்னால ஆகக்கூடிய அந்த டிஃபார்மேஷன்றது அலாங் த லென்த் சம்பந்தப்பட்டது. ஓகேவா, லோடு கொடுக்கும் பொழுது இந்த இது வந்து எப்படி வந்து இதுவாகுது, அதான். சியர்னால வரக்கூடிய டிஃபார்மேஷன்றது அக்ராஸ் த லென்த், இப்படி கிராஸ் செக்ஷன் இப்படி கட் ஆகிறது. அப்ப சியரை பொறுத்தவரையும் இந்த டெப்த் இருக்கு, பெண்டிங்கை பொறுத்தவரையும் இந்த லென்த் இருக்கு. ஓகேவா, இப்போ பெண்டிங்னா லென்த், பெண்டிங் டிஃபார்மேஷன்னா லென்த், சியர் டிஃபார்மேஷன்னா டெப்த். ஆமா, லென்த் அதிகமா, அப்ப பெண்டிங் டிஃபார்மேஷன் அதிகம் தானமா இன் ஜெனரலாவே. சியர் டிஃபார்மேஷன்னா டெப்த்தை பொறுத்து இருக்கு. டெப்த் எப்பவுமே கம்மியா தானே இருக்கும் பீமுக்கு. அப்ப ஸ்மால் இஸ் ரைட் ஆன்சர். Small is right answer. Assertion and reason. Again, assertion and reason. I sections is preferred to rectangular sections of the resisting bending moment. அதாவது rectangular section for a resisting bending moment. Okay. Reason. In I section, more than 80% of the bending moment is resisted by flange only. I sectionல பிளாஞ்ச் மட்டும்தான் அதிகப்படியான பெண்டிங் மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க இல்லையா, இதை நம்ம ஏத்துக்கலாம். ஓகேவா, வெப்ன்றது சியர், இதுதான் வந்து பிளாஞ்ச் மட்டும்தான் வந்து என்ன அதிகப்படியான பெண்டிங் மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுது, 80% வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, இதை நம்ம ஏத்துக்கலாம். ரீசன் வந்து ட்ரூ தான். செக்ஷன்ஸ் இஸ் ப்ரிஃபர்ட் டு ரெக்டாங்குலர் செக்ஷன் ஃபார்
resisting the bending moment. Both the statement are right. ரெண்டுமே ரைட் தான். ரெக்டாங்குலர் செக்ஷன் தான் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஐ செக்ஷன்றது என்ன? அதுல ஃபிளாஞ்ச் தான் வந்து 80% ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் ரெசிஸ்ட் பண்ணுதுன்றது சொல்றாங்க. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது சிக்மா இன்டு ஜெட். அப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு ஜெட். ஐ செக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஏரியா இல்லை. ஓகேவா? ஐ செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தானே வச்சிருக்கோம், அதை இங்க வந்து இன்டர்ஃபிரேட் பண்றாங்க. பட் ரெக்டாங்குலர் செக்ஷனை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஓகேவா? ஸோ யூ ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் 80% அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க போதும். பிரிசமாட்டிக் பார் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பார்த்தீங்க எனக்கு தெரியல. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பிரிசமாட்டிக் பார் இன்டர்னல் ஹிஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்னல் ஹிஞ்சினால இது ஸ்ட்ரக்சர்லி அன்ஸ்டேபிளா ஸ்டேபிளா? அவன் கொடுக்கறது ஸ்ட்ரக்சர் இஸ் அன்ஸ்டேபிள் கொடுத்தாச்சு. இது ரோலர், இது ஹிஞ்சு, மேலே தூக்கிக்கும். ஒரு லோடு மேலே கொடுத்தாலே மேலே லிஃப்ட் ஆகிக்கும், சக்கரத்தோடு லிஃப்ட் ஆகும், இப்படி லிஃப்ட் ஆகும், அன்ஸ்டேபிள். இன்னொன்று இது ஒரு இன்டர்னல் ஹிஞ்சுன்றதுனால நல்லாவே வந்து ரொட்டேட் ஆகும். இட்ஸ் அன்ஸ்டேபிள்ன்றத ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கலாம். பெண்டிங் மொமெண்ட் இஸ் 0 அட் சப்போர்ட் அண்ட் இன்டர்னல் ஹிஞ்ச். இன்டர்னல் ஹிஞ்ச்லேயும் சப்போர்ட்லேயும் பெண்டிங் மொமெண்ட் 0. இதையும் நம்ம வந்து ஏற்றுக்கலாம். இன்னொன்று இது அன்ஸ்டேபிளா ஸ்டேபிளான்னு பார்க்கறதுக்கு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ரொம்ப வந்து முக்கியம். ஓகேவா? டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சியை பொறுத்தவரையும் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்த்தாகணும். இல்லை இன்டர்னல் பார்க்க வேண்டாம், பிகாஸ் தேர் இஸ் நோ லூப். அப்போ இங்கே 3 minus 3 which is equal to 0. ஆனால் இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்கு இல்லையா, அதனால் இன்னொரு -1 இது பண்ணணும். அப்போ இந்த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி -1 வரும். எப்பவுமே இந்த இன்டிடெர்மினன்சி -1லாம் வரக்கூடாது. அது -1ன்னா என்ன அர்த்தம்னா டிஎஸ் வந்து <0 மாறுது. <0ன்ற ஒரு கேட்டகரி வந்தாலே இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகே? அண்ட் இட் இஸ் ஏ மெக்கானிசம். மெக்கானிசம்ன்ற வார்த்தையும் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். மெக்கானிசம்னா என்னன்னா எந்த இடத்துல ஃபெயிலியர் இருக்கோ, எந்த பீம் ஃபெயிலியர் ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மெக்கானிசம் அப்படின்னு நான் சொல்றேன். வெரி குட்மா, வெரி குட் ஒர்க். 3 minus 3 and then -1. ஓகேவா? மெக்கானிசம். அப்போ இந்த ஹிஞ்ச் இருக்கிறதுனால தான் இங்கே மெக்கானிசம் வந்து ஃபால் ஆகுது, அக்கர் ஆகுது. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்க்கு டீட்டெயில்டான பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், ஃபுல்லாகவே எடுத்துருப்பேன். ஒரு 3 சாப்டர் மட்டும்தான் இப்போ பப்ளிக்காக வைக்கல, மீதி எல்லாமே பப்ளிக்காக வச்சுருப்பேன். 3 வீடியோ மட்டும்தான் பப்ளிக்காக வைக்கல. அதை போய் பார்த்துருங்க. அந்த 3மே ஊக்கமுடைமை பேட்சுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ எஃபெக்டிவாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. அப்போ ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட்மா. அது வந்து மெக்கானிசத்தை ஃபார்ம் பண்ணுது, ஸ்ட்ரக்சர் வந்து அன்ஸ்டேபிளாக வந்து இருக்கு, பெண்டிங் மொமெண்ட் வந்து 0வா இருக்கு. எங்க அப்படின்னா சப்போர்ட்லையும் சரி இன்டர்னல் ஹிஞ்ச்லையும் சரி ஆல் தி ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். ஆல் ஆர் ரைட். 1 2 3. ஓகேவா? ஓகே. 4th இருக்கா, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். என்ன ஒரு கொடுமை பாருங்களேன். சாரி, ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஆஹா, இவன் வந்து என்ன ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் தான். டிஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 கூட இல்லை, -1 வந்துருச்சு. அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 4th வந்து தவறு. 1 2 3மா. நம்ம எல்லா பேசுனதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. Braced cantilever truss. There are 8 member and 5 joint. Find out the degree of static indeterminacy. Degree of static indeterminacy என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Degree of static indeterminacy என்ன? நான் இதுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன், ஷார்ட்கட்டும் நான் சொல்லிட்டேன். மெம்பர்ஸ் ஜாயின்ஸ் கொடுத்ததுனால யூ ஹேவ் டு யூஸ் ஃபார்முலா ஒன்லி.
ஃபார்முலாவை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார்முலா என்ன சார்? m plus r minus 2j. கேண்டிலிவர் இது பிரேஸ்டா இருக்கிறதுனால r ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, ரியாக்ஷன்ஸ் வந்து 4 வச்சுக்கோங்க. m plus r minus 2j. மெம்பர் வந்து 8, r வந்து 4, ஜாயின்ஸ் வந்து 5. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபார்முலாவில் சிம்பிளி சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி அண்ட் கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி யூடியூப்ல வீடியோஸ் அவைலபிளாக இருக்குமா, பாருங்கம்மா. ஓகேவா? இந்த இதெல்லாம் வந்து டைரெக்டாக நான் வந்து நடத்தலை, எல்லாமே அங்கே நடத்திருக்கேன், டீட்டெயில்டாகவே நடத்திருக்கேன், போய் பாருங்க. டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி, டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி. இங்கே இன்னொரு ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இந்த நெக்லெக்டிங் ஆக்சியல் ஸ்ட்ரெயின். ஆக்சியல் ஸ்ட்ரெயினை நெக்லெக்ட் பண்ணுங்க, நெக்லெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஓகேவா? மொத்தம் எவ்வளோ மெம்பர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ ஜாயின்ட்ஸ் இருக்கு? 6 ஜாயின்ட்ஸ். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி, கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் இஸ் 5. ஏன்னா ஒன்னு வந்து ஃபிக்ஸடு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பின்டு. அப்ப ரியாக்ஷன்ஸ் இஸ் 5. அங்க ரியாக்ஷன்ஸ் இஸ் 4. இந்த கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே இந்த டிஃப்ளெக்ஷன்ஸ், ஆக்சியல் டிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன, வெர்டிகலா கீழே வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன, ரொட்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே வந்து 3 இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க நெக்லெக்டிங் ஆக்சியல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு கொடுத்ததுனால ஆக்சியலா இது எவ்வளவு டிஃபார்ம் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி எடுத்தோ நீங்க வந்து போடலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம் வந்து 6, ஆர் வந்து 5, ஜே வந்து 6. ஸோ 3J மைனஸ் ஆர் மைனஸ் எம். ஸோ 3 into 6 மைனஸ் 6 மைனஸ் 5. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7. 7 is right answer. An arch is subjected to pure compression due to UDL. ஆர்ச்சை பேஸ் பண்ணி அதில் முழுக்க வந்து UDLனால பியூர் கம்ப்ரஷன் அக்கர் ஆகுது. அந்த ஆர்ச்சுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கேட்டகரி? இதுக்கு பேரு பாரபோலிக் ஆர்ச். பாரபோலிக் ஆர்ச். ஓகேவா? திஸ் இஸ் பாரபோலிக் ஆர்ச். Option C is right answer. Parabolic arch. Central dip of the cable varies from. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான டேட்டா. கேபிளில் வந்து ஒரு சின்ன டெரிவேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. இந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் வந்து பாருங்க. சென்ட்ரல் சாக் ஆர் டிப் கேபிள் வந்து எப்படி இருக்கும்? சென்ட்ரல் சாக்னா டிஃப்ளெக்ஷனை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த சென்ட்ரல் சாக் வந்து எப்படி இருக்கும்? இதான் வந்து கொஸ்டின். ஸோ 1/10 to 1/15 ஆஃப் த ஸ்பேன். ஸ்பேன் 10 மீட்டர்னா இது 1 மீட்டர் டிப் ஆகும். ஓகேவா? 1/10 to 1/15 ஆஃப் த ஸ்பேன். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான டேட்டா. கேபிள் எவ்வளோ தொங்கும்? இதான் வந்து கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா
trusses comprise triangular figure. A pin jointed stable figure is triangle. அந்த ஸ்ட்ரக்சருக்கான இதுவை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ட்ரஸஸ்னாலே ட்ரையாங்குலர் ஃபிகர் தானா, அப்படி இருந்தால் தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்குமா. போத் ஆர் ரைட், ரெண்டுமே கரெக்டா? கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா? போத் ஆர் ரைட். Yes, both are right ma. Both are right. Correct explanation இல்லையா? இங்க தான் அடுத்த क्वेश्चन. Correct explanation இல்லையா? Option C is right answer. ஓகேவா? கரெக்டான explanation தான். So இங்க பாத்தீங்கன்னா ends are considered pin joint for the calculation purpose. ஓகேவா? அது வந்து ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்றத சொல்றாங்க. மெனி டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு, அதையும் நீங்க வந்து பாருங்க. இது எல்லாமே வந்து டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். The force in member AB member, இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் A to B, இந்த ஃபோர்ஸ் ஏபியில் என்ன ஃபோர்ஸ் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபியில் எந்த லோடும் ஆக்ட் ஆகலை, எல்லா லோடுமே வெர்டிக்கல் ஆக்ட் ஆகுது. இதுவுமே வெர்டிக்கலாக தான் போகுது. மேலேருந்து வரதும் 2 kN, கீழேருந்து போகிறதும் 5 kN. ஹரிசாண்டலாக ஒன்றுமே ஆக்ட் ஆகாத பட்சத்தில் ஏபியில் என்ன ஃபோர்ஸ் இருக்க முடியும்? ஃபோர்ஸ் இஸ் 0. ஜாயிண்ட் ஈக்குவலிபிரியமை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். 0 is right answer. 0 மா, 0 is right answer. அடுத்த क्वेश्चन பாருங்க. இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து டைரக்டான ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுது? எஃபெக்ட் ஆஃப் மூவிங் லோட். எஸ், கண்டிப்பா மூவிங் லோடு வந்து பிரிட்ஜில் போகும்பொழுது அந்த பிரிட்ஜுக்கான எஸ்எஃப்டி பிஎம்டியை கன்சிடர் பண்ணி வரைகிறது தான் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். அப்போ ஒரு பாயிண்ட்டில் எஸ்எஃப்டி என்ன பிஎம்டி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஏ பாயிண்ட்னு வச்சுப்போம். இந்த ஏ பாயிண்ட்ல எஸ்எஃப்டி என்ன பிஎம்டி என்னன்னு பார்க்க போகிறோம். பட் த லோட் இஸ் மூவிங். லோடு சப்போர்ட்டில் இருக்கும்போது ஏ பாயிண்ட்ல என்ன எஸ்எஃப்டி, லோடு ஏ பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன எஸ்எஃப்டி, லோட் இங்க போகும்போது என்ன எஸ்எஃப்டி. லோட் கீப் ஆன் மூவிங். லோட் மூவ் ஆக அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளோ சியர் ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகுது, இல்லை எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் வந்து வேரி ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட்டா? அப்போ ஸ்ட்ரெஸ் ஃபங்க்ஷன் அண்ட் கிரிட்டிக்கல் லோட் பொசிஷன்ஸ் இதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். லைவ் லோட் ஃபார் மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதையும் பார்க்கணும். அப்போ எல்லாத்தையுமே பார்த்தா ஆல் த அபோவ் இஸ் ரைட் ஆன்சர். இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆல் த அபோவ். முல்லர் பிரேஸ்லிவ் பிரின்சிபல் இஸ் அப்ளிகபிள் டு. இதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிரின்சிபல். ஓகேவா? இந்த பிரின்சிபல் இல்லாம கொஸ்டின்ஸ் இல்லை. இந்த பிரின்சிபல் எதுக்கு அப்ளை ஆகுது இதான் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஓகேவா? அதே நேரத்தில் இது இன்டிட்டர்மினேட் ஆர் டிட்டர்மினேட் எனி ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் ஆகும். இன்டிட்டர்மினேட்டாக இருந்தாலும் டிட்டர்மினேட்டாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான அசம்ஷன் இதுதான். ஸோ ஐஎல்டி ஆஃப் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் ஆஸ் வெல் அஸ் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து இந்த முல்லர் பிரேஸ்லிவ் இந்த ஈக்குவேஷனை அடாப்ட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து என்ன, ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஓகேவா? ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படியே வந்து பார்த்து வச்சுக்கோங்க, மக பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாரு நம்பாலு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இங்க பாத்தீங்கன்னா the moment required to rotate a near end of a prismatic beam throughout a unit angle without translation, the far end being simply supported. The moment required to rotate a near end of the prismatic beam rotate a unit angle without translation, the far end being fixed. Far end simply supported, far end fixed. இதான் வந்து இதுக்கான அர்த்தம். Far end simply supported, far end fixed. Simply supported க்கு 3EI by L, fixed க்கு 4EI by L. ஓகேவா? 2 1. வெரி குட்மா. நான் நிறைய வாட்டி இதை நம்ம சொல்லியிருக்கோம், போய் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்கப்பா. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வீடியோ எலாபரேட்டாகவே இருக்கு, யூடியூப்லேயே இருக்கு, போய் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 2,1 இஸ் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. 2,1 2,1 இஸ் a ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளு யாரு, வெரி குட் நித்யா, வெரி குட் தமிழ், வெரி குட் ஸ்வாரக். The moment distribution method, the distribution factor for end span on fixed end side. Distribution factor. Distribution factor. Distribution factor. Moment distribution method la distribution factor என்ன? The distribution factor na பா எந்த மெம்பர் கொடுத்திருக்கானோ அந்த மெம்பருக்கான ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் எ பர்டிகுலர் மெம்பர், பர்டிகுலர் மெம்பர் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஆல் த மெம்பர். ஓகே, இதுக்கு டயக்ராம் இல்லையா? The moment distribution method, the distribution factor of the end span on a fixed end side. So this is the diagram. So இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா BA far end is fixed 4EA by L, DC or BC here also far end is fixed 4EA by L. So all the summation அப்படி பார்க்கும்போது 8EA by L. I need ஒரு மெம்பருக்கு நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், DF கண்டுபிடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். அந்த மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4EI by L. The total சிஸ்டத்துக்கான summation of all the stiffness பார்த்தீங்கன்னா 8EI by L. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 1/2 கிடைக்கும். வெரி குட் முத்துலட்சுமி, நல்லா படிச்சிருக்கீங்க. ஓகே குட். ஸோ இந்த ஆன்சர் 1/2 ரைட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஹியர் நாட் a vertical framing system. Which of the following is not a vertical framing system? Vertical framing system. Flat plate system is right answer. Flat plate system is right answer. Flat plate system is right answer. Okay வா? இது எல்லாமே வெர்டிக்கல் ஃப்ரேம் இருக்குமா? வெர்டிக்கல் ஃப்ரேமிங் சிஸ்டம்னா காலம் வரும், வால் வரும், கர்டர் வரும், எல்லாமே வரும். ஆனால் ஃப்ளாட் பிளேட் சிஸ்டம் வராது. ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் ஃப்ரேமிங் சிஸ்டத்தில் இதெல்லாம் வருது பாரு, காலம், வால், கர்டர் அண்ட் சஸ்பென்ஸ், இது எல்லாமே வந்து வெர்டிக்கல் ஃப்ரேமிங் சிஸ்டத்தில் வரும். ஓகேவா? பட் அந்த ஒன்றே ஒன்று தான், ஃப்ளாட் பிளேட் சிஸ்டம் வரவே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பார்த்தது போலவே இங்கேயே அப்சல்யூட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஏ பிரிசமேட்டிக் மெம்பர் வித் ஒன் எண்ட் இஸ் ஹிஞ்ச்டு. அப்சல்யூட் ஸ்டிஃப்னஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு எண்டு வந்து ஹிஞ்ச்டு.
அப்சல்யூட் ஸ்டிஃப்னஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு எண்டு வந்து ஹிஞ்சுடு, இன்னொரு எண்டு வந்து ஃபிக்ஸடு. இதுக்கான ஆன்சரும் 4EI/L. இதுக்கு என்னதான் வந்து டயக்ராம்லாம் வந்து கொடுத்தாலும் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். 4EI/L. Absolute stiffness of a prismatic beam with one end is hinged and far end is fixed. Okay, far end is fixed. Far end is fixed, so 4EI/L. Two span continuous beam with both end fixed. இப்படி இருக்கு, ரைட்டா? இதுக்கான அர்த்தம் இதானே, கண்டினியூஸ் ஃபிக்ஸட் சப்போர்ட் பீம். இதுல எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வரும்? எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வரும்? கமான், எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வரும்? Fixed 4EI/L, free 0, roller EI/L, 3EI/L. One is free, sorry, one is pinned, other is fixed னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸடு கேட்டாங்களா, ஃப்ரீக்கு சாரி பின்டு கேட்டாங்களான்னு வந்து தெளிவாக சொல்லலை. ஒன் இஸ் absolute stiffness as a prismatic member with one end is hinged. One end is hinged. ஸோ இதுக்கு ஆன்சர் கீ எப்போ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். 3EI/L அந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. சரி, இதுக்கு சொல்லுங்க, எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வரும்? போத் எண்ட் இஸ் ஃபிக்ஸடு. எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வரும்? ஒன்றும் இல்லைம்மா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டுமே வந்து ஒரு ஃபிக்ஸடாக தான் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ இதை நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு ஃபிக்ஸட் பீம் வந்து இருக்கு. ஒரு ஃபிக்ஸட் பீம், இன்னொரு ஃபிக்ஸட் பீம். ஈச் ஃபிக்ஸட் பீம், ஒரு ஃபிக்ஸட் பீமுக்கு 2 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். அப்போ 2 × 2 4. ஓகேவா? இதுவே வந்து 3 இருந்ததுன்னா 6, 2 2 2, ஸோ சம்திங். ஸோ இது போல ஒவ்வொரு ஃபிக்ஸடுக்கும் 2ன்ற கணக்கில் 4 கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் அனாலிசிஸ், சேஃப் ஃபேக்டர் ஃபார் டைமண்ட். கமான், டைமண்டுக்கு சேஃப் ஃபேக்டர் என்ன? டைமண்டுக்கு சேஃப் ஃபேக்டர் என்ன? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் பேசியாச்சு. டைமண்டுக்கு சேஃப் ஃபேக்டர் என்ன? டைமண்டுக்கு சேஃப் ஃபேக்டர் என்ன? டூ. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச சேஃப் ஃபேக்டர் எல்லாத்தையும் சொல்லுங்க. அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க, இல்லை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. எல்லா சேஃப் ஃபேக்டரையும் எழுதுங்கம்மா. டைமண்ட் 2 ஓகே. மற்றவங்கள மற்ற ஃபேக்டர் ட்ரையாங்கிளுக்கு என்ன வருது? ஸோ எல்லாத்துக்கும் சேஃப் ஃபேக்டர் எழுதுங்க. டைமண்ட் 2 இஸ் ரைட் ஆன்சர்மா. The ratio of plastic section modulus to elastic section modulus. Plastic section modulusக்கும் elastic section modulusக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ எப்படி இருக்கணும்? Plastic section modulus, elastic section modulus யார் அதிகம் நம்ம வந்து பேசியிருக்கோம்? செக்ஷன் மாடுலஸ்னா I/Y. யார் இருக்கத்திலே அதிகம்? பிளாஸ்டிக்கா எலாஸ்டிக்கா? பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் தான் அதிகம். ஓகேவா? இப்போ பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸை விட அதிகம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1.
ஓகேவா? ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிளாஸ்டிக் மொமெண்ட் கெப்பாசிட்டி எம்பி. பிளாஸ்டிக் மொமெண்ட் கெப்பாசிட்டி எம்பி. பிளாஸ்டிக் மொமெண்ட் ஈல்டு மொமெண்ட்டை விட கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் பிளாஸ்டிக் மொமெண்ட்ன்றது ஈல்டு மொமெண்ட்டை விட அதிகம். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் மொமெண்ட்ன்றது பிளாஸ்டிக் ரீஜன்ல நம்ம பார்க்குறோம். பிளாஸ்டிக் ரீஜன்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ இங்க லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, எலாஸ்டிக் லிமிட், அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட் அண்ட் பிளாஸ்டிக் ரீஜன். பிளாஸ்டிக் ரீஜன்ன்றது இதுதான். அப்ப இந்த பிளாஸ்டிக் ரீஜன்ல நம்ம மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது அது அதிகம் தான் எலாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது. பிளாஸ்டிக் மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஈல்டு கேரிங் கெப்பாசிட்டி. ஈல்டு மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நீங்க போய் பார்க்கலாம். பிளாஸ்டிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம், பாருங்க. பிளாஸ்டிக் அனாலிசிஸ் அதுக்கெல்லாம் வந்து சுத்தமாக வந்து யாருமே பார்க்கல, எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணல. பிளாஸ்டிக் அனாலிசிஸ் போய் பாருங்க, அதில் டீட்டெயில்டாக நம்ம வந்து பேசியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது, அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் மோஸ்ட் சிவியர் எர்த்குவிக் எஃபெக்ட் ஆர். எர்த்குவிக் டிசைன்மா இது. ஸோ இதில் தேவையானதை நான் இப்பயே சொல்லிடுறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Indian standard condition படி most severe earthquake effect is எப்படி சொல்லலாம்? MCE அப்படின்னு சொல்லலாமா? MCE னா என்ன அப்படின்னா, அந்த கிராஃப்ல மேக்ஸிமம் கன்சிடர்ட் எர்த்குவிக்னு அர்த்தமா. மேக்ஸிமம் கன்சிடர்ட் எர்த்குவிக். மேக்ஸிமம் கன்சிடர் எர்த்குவிக். இதுதான் வந்து என்ன MCE-க்கான ஃபுல் ஃபார்ம். சம்டைம் வந்து இது வந்து கேட்கலாம். இப்போ MCE போல MSc, DBE, DBS இது எல்லாத்துக்குமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஃபார்ம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா கீழே கமெண்ட்ல. அடுத்தது, IS 1893/2002 டைனமிக் அனாலிசிஸ் shall be performed for a regular building of height greater than dash meter in zone 4. ஜோன் வந்து பிரித்து வச்சிருப்பாங்க ரெகுலர் பில்டிங்க்கு. ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு ஹைட் வந்து இருக்கு. இதில் ஜோன் 4 ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 40 மீட்டர். ஜோன் 4 அண்ட் ஜோன் 5 ரெண்டுத்துக்குமே, இப்போ ஜோன் 4 அண்ட் ஜோன் 5 கேட்டாலுமே அதே தான், 40 மீட்டர் எழுதிக்கோங்க. இந்த ஜோன் வந்து ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். எஸ் DPE டெப்த் பேஸ்ட் எர்த்குவேக். வெரி குட். ஜோன் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பில்டிங் 40 மீட்டர் இன் ஹைட் ஜோன் 4 அண்ட் ஜோன் 5. ஓகேவா? 90 மீட்டர் இன் ஹைட் ஜோன் 2 அண்ட் ஜோன் 3. ஓகேவா? ஆல் ஃப்ரேம்டு பில்டிங் ஹையர் தென் 12 மீட்டர் இன் ஜோன் 4, ஜோன் 5. இது என்ன சார்? இது வந்து இர்ரெகுலர் பில்டிங் சார். இது கொஸ்டின் ஏரியா, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இது கொஸ்டின் ஏரியா. ரெகுலர் பில்டிங் இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா RRB JE இருந்து எடுத்திருக்காங்க. RRB JE இருந்தும் குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, ரெகுலர் பில்டிங்க்கு 40 மீட்டர் ஹைட்டு ஜோன் 4 அண்ட் ஜோன் 5 அண்ட் 90 மீட்டர் ஹைட்டு ஜோன் 2 அண்ட் ஜோன் 3. இரெகுலர் பில்டிங்க்கு 12 மீட்டர் ஹைட்டு ஜோன் 4 அண்ட் ஜோன் 5 அண்ட் கிரேட்டர் தென் 40 மீட்டர் இன் ஹைட்டு ஜோன் 2 அண்ட் ஜோன் 3. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம், ரெகுலர் அண்ட் இரெகுலர். ரெகுலர் அண்ட் இரெகுலர். ஃபிக்ஸட் பீம் அதுக்கு பேர் என்ன? ஃபிக்ஸட் பீம் இஸ் ஆல்சோ நவுன் as ஃபிக்ஸட் பீமுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் பீமுக்கு இன்னொரு நேம் என்காஸ்டர். எழுதிக்கோங்க, என்காஸ்டர். என்காஸ்டர் பீம்னாலும் ஃபிக்ஸட் பீம்னாலும் ஒன்று தான். ஆர் கன்ஸ்ட்ரெயின்ட் பீம் ஆர் பில்ட் இன் பீம் எல்லாமே வந்து ஒரே நேம் தான். ஓகேவா? அந்த எண்டில் ஸ்லோப் வந்து 0 ஆகும் ஃபிக்ஸட் பீம்ல. ஓகேவா? இங்க பாருங்க, ஃபிக்ஸட் பீம் இஸ் ஆல்சோ நவுன் as
also known as encaster or constraint beam or built-in beam. So இதில் பார்த்தீங்கன்னா moment develop at end and slope வந்து 0. slope momentum endல 0. fixed end moment வரும். support வந்து same level இருக்கும். very good. அடுத்த question பார்ப்போம். black cotton soil. black cotton soil. black cotton soil. black cotton soil. high compressible இருக்கும். large percentage of clay material அதுக்குள்ள வந்து இருக்கும். black cotton soil underrimmed pile foundation தான் வந்து கொடுப்போம். underrimmed pile foundationல பல்ப் இருக்கும். பல்புக்கான டயா வந்து நார்மலுக்கான பைல் டயா விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்கும்? underrimmed pile foundationல ரெண்டு பல்ப் இருக்கும். பல்புக்கான டயா நார்மல் பைலுக்கான டயாவை விட எவ்வளோ டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கும்? Yes, both A and B are true. Contains large percentage of clay material, exhibit high compressibility. Both ma, both. நான் கேட்கறது underrimmed pile குள்ள போயிட்டேன். black cotton soilனாலே underrimmed pile foundation. ஓகேவா? low bearing capacity, very good, excellent work. 2.5 times. 2.5 times. உங்களுடைய இந்த மேல இருக்கக்கூடிய டாப் டயாவை கம்பேர் பண்ணும்போது இந்த பல்ஜா இருக்கக்கூடிய போர்ஷன் பாத்தீங்கன்னா 2.5 times of pile dia அதை விட அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. here alluvial soil, colluvial soil, glacial soil, aeolian soil, இது டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்ட் பேஸ் பண்ணி ரிப்பீட்டடா நம்மளோட டெஸ்ட் பேஸ்ல நிறைய வாட்டி क्वेश्चन வந்துருச்சு. யூ கேன் ஆன்சர், உங்களால ஆன்சர் பண்ண முடியும். கம் ஆன், ஆன்சர் ஆன்சர் பண்ண முடியும். கம் ஆன். அலுவியல், கிளேசியல், கொலுவியல், ஏயோலின். அலுவியல், கிளேசியல், கொலுவியல், ஏயோலின். ரிப்பீட்டடா இந்த क्वेश्चनலாம் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அலுவியல். எஸ், 4 3 2 1 is right answer. alluvial water, glacial ice, colluvial 4 3 2 1 gravity, aeolian wind. option B. so இங்க இருக்கு பாருமா, alluvial soil, alluvial னா river, running water, lacustrine, lacustrine னா still water, lake, marine, marine soil னா sea water, aeolian னா wind, கிளேசியல்னா ஐஸு, கொலுவியல்னா கொலுவியல்னாலும் டாலஸ்னாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், லோம்னா சாண்டு, சில்ட், கிளே, பென்டோனைட் சாயில்னா கெமிக்கல் வெதரிங் ஆஃப் வால்கானிக் ஆஷ். ஓகேவா? ஸோ மக் சாயில்னா இதில் இன்ஆர்கானிக் அண்ட் பிளாக் ஆர்கானிக் மேட்டர்லாம் டீகம்போஸ் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ கம்போஸ் ஆயில்னா டார்க் கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹியூமஸ், ஹியூமஸ்னாலும் இதுவும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான். சேச்சுரேட்டட் சாயில் மாஸ், போரோசிட்டி 35%, வாய்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. E divided by 1 plus E which is equal to N. E divided by 1 plus E which is equal to N. N divided by 1 minus N which is equal to E. இதை பேஸ் பண்ணி சிம்பிளாக வந்து என்ன பார்க்கலாம், காமா ட்ரை 1 plus W which is equal to காமா பல்க். நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கு, ஒரு 9-10 ஃபார்முலாஸ் இருக்கு. அத்தனை ஃபார்முலாஸையும் நீங்க வந்து படிச்சீங்கன்னா இது வந்து ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய ஒன்று தான். ஸோ இதில் ரைட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா n divided by 1 minus n which is equal to E. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா ஈக்கான வேல்யூ 0.54 வரும். 0.538 அதுதான் வந்து 0.54 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வாய்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா வந்து கொடுத்தாச்சு. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a drawing phase diagram, what weight of the air assumed to be? ஒன்றும் இல்லைம்மா, 3 phase diagram இருக்குல்ல, இதில் weight of the air இதெல்லாம் வந்து பார்த்தோன்னு சொல்லலாம். The weight of the air வந்து பார்த்தீங்கன்னா 0. void
வால்யூம் ஆஃப் த வாய்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஏர் பார்த்தீங்கன்னா இருக்கும், வெயிட் வந்து இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வெயிட் வந்து ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா, வால்யூம் ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா, இதுவும் கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. அதனால இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் கொஸ்டின். புரியுதா இல்லையா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். லிக்விட் லிமிட் 60, பிளாஸ்டிக் லிமிட் 35, ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் வந்து 20, நேச்சுரல் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து 50, லிக்விடிட்டி இன்டெக்ஸ் என்ன IL என்னன்னு கேட்குறான். IL அண்ட் தென் IC கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ் ரெண்டுத்திலையுமே வந்து கீழே IP வரும். IPனா என்ன? லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். மேலே என்ன வரும்? நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். இங்கே லிக்விட் லிமிட் மைனஸ் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. நீங்கள் IL தான் வேணும், லிக்விடிட்டி இன்டெக்ஸ் தான் வேணும். லிக்விடிட்டி இன்டெக்ஸுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. லிக்விடிட்டி இன்டெக்ஸ் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்கம்மா. 0.60. வெரி குட். 0.60. see the liquidity indexல லிக்விட் இருக்கு, அதனால மேல நியூமரேட்டர்ல லிக்விட் லிமிட் வராது. ஓகேவா? மேல நியூமரேட்டர்ல லிக்விட் லிமிட் வராது. ஸோ நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0.6ன்னு ஆன்சர் வந்து கரெக்டா வந்து தெரியும். நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட், லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் எல்லாத்தையும் வந்து கொடுத்தாங்க ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் த சாயில் ஃபிராக்ஷன்ஸ் வேர் ஃபைனர் தென் 2 மைக்ரான் இஸ் 20. கிளேக்கான பர்சன்டேஜும் கொடுத்தாச்சு. அந்த சாயில மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கிளே இருக்காங்கன்னு கொடுத்தாச்சு. ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாம டஃப்னஸ் இன்டெக்ஸ், ஆக்டிவிட்டி நம்பர், ஓகேவா, சென்சிட்டிவிட்டி, இத மாதிரி ரிலேட்டட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்டிவிட்டி கேட்குறாங்க, PF பண்ணவாங்க டஃப் வேணும். அதே போல P டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனர் தென் 2 மைக்ரான் கிளே. ஓகேவா? பிளாஸ்டிசிட்டி இன்டெக்ஸ் டிவைடட் பை கிளே. ஸோ ஆன்சர் மா IP பிளாஸ்டிசிட்டி இன்டெக்ஸ் வந்து லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட்மா. லிக்விட் லிமிட் 50, பிளாஸ்டிக் லிமிட் 35, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா, சாரி, லிக்விட் லிமிட் 50, பிளாஸ்டிக் லிமிட் 25, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 50 மைனஸ் 25 25. பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனர் தென் 2 மைக்ரான் பார்த்தீங்கன்னா அது ஒரு 20%. எல்லாத்தையும் போடுங்கன்னா 1.25 வரும். 1.25. வெரி குட் கீர்த்தனா. 1.25 இஸ் ரைட் ஆன்சர். 1.25 இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கு முன்னாடி பார்த்த பேசிக் ஃபார்முலாஸும் முக்கியம், இங்க பார்க்குற அட்டபக் ஃபார்முலாவும் முக்கியம். சாயில் நம்ம சாயிலாம் நிறைய வாட்டி எக்கச்சக்கமா பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ த சென்சிட்டிவிட்டி நேற்றும் நம்ம இது பார்த்தோம், இன்னைக்கும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. நார்மல் கிளேக்கான சென்சிட்டிவிட்டி நார்மல். சார் நார்மல்னா என்ன, எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ்னா என்ன, சென்சிட்டிவ்னா என்ன, குயிக் சென்சிட்டிவ்னா என்ன, இதெல்லாம் சென்சிட்டிவிட்டியை பற்றி சொல்லலாம். சென்சிட்டிவிட்டி நம்பர், அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அன்டிஸ்டர்ப்டு சாயிலுக்கும் டிஸ்டர்ப்டு சாயிலுக்கும், அதாவது ரீமோல்டட் சாயிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த சென்சிட்டிவிட்டிக்கான அந்த QU அன்டிஸ்டர்ப்டு டிவைடட் பை QU ரீமோல்டட், அந்த ஃபார்முலா தான் சென்சிட்டிவிட்டி. அந்த சென்சிட்டிவிட்டிக்கான நம்பர் 2 to 4, 4 to 8, 8 to 16, 16 above மாறும். ஓகேவா? 2 to 4, 4 to 8, 8 to 16 and 16 above சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பரா வந்து மாறும். ஒவ்வொரு நம்பருமே ஒவ்வொரு கண்டிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது, இன்னொன்று ஸ்ட்ரக்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அது ஃபிளாக்குலண்டா இல்லை டிஸ்பர்ஸ்டா, அது கிரானுலரா, என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, ரெண்டு விதமான கொஸ்டினும் நம்ம வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கோம். ஓகேவா? 4 to 8 அது ஃபிளாக்குலண்டா, நேற்று கூட பார்த்தோமே. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் சொல்லுங்கம்மா. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 to 4 இஸ் ரைட் ஆன்சர். 2 to 4 இஸ் ரைட் ஆன்சர். Unconfined compressive strength undisturbed soil, confined compressive strength remodeled soil. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 to 4 நார்மல் சென்சிட்டிவ், 4 to 8 சென்சிட்டிவ், 8 to 16 எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ், 16 above குயிக் சென்சிட்டிவ். ஸோ சென்சிட்டிவ்க்கான அந்த நம்பரை வச்சு அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி அந்த ஜல்லாடை பண்றோம் இல்லையா, அந்த சீவ்,
அந்த சீவுக்கான மினிமம் சைஸ் வந்து என்ன, இருக்கத்திலே லீஸ்ட் சைஸ் வந்து என்ன. அடுத்த क्वेश्चन, the smallest sieve size according to Indian standard. இருக்கத்திலேயே கம்மியான sieve size வந்து என்ன according to Indian standard. ஸோ இதுவும் எழுதி வச்சுக்கோங்கம்மா. இது வந்து எதுல கேட்டாங்கன்னா ஹரியானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்டிருக்காங்க. 0.045 mm இதான் இருக்கிறதுலே லோயஸ்ட். சார் அப்ப 2 மைக்ரான்லாம் 2 மைக்ரானுக்குலாம் சீவ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து வெட் சீவ் அனாலிசிஸ்ல போயிடும். 2 மைக்ரான் கிளே வச்சு நல்லா கழுவி எடுப்போம். அது வேற இது வேற. அப்ப இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுலே ஸ்மால் சீவ் சைஸ்ன்றது 0.045. 2 மைக்ரான் கிடையாது. ஸ்மாலஸ்ட் சீவ் சைஸ் 0.045. ஆன்சர் கீழே சில முரண்பாடுகள் தவறுகள் இருக்கலாம், அதை செக் பண்ணிடுங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்க படிச்சதும் இதுவும் வந்து வேற மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. அசஸ்மென்ட் permeability is a continuous to decrease with increasing the dry density of compacted soil. அசஸ்மென்ட் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. permeability continue to decrease with increasing in dry density of compacted soil. Reason பாருங்க, a soil particle in water surrounding may be mutually attracted to repel. என்ன ஆன்சர் பண்றது? permeability continues to decrease with increasing the dry density of the compacted soil. compacted soil அது அதிகமாக compacted soil உடைய டென்சிட்டி அதிகமாக அப்படின்னா என்ன, நல்லா காம்பாக்ட் பண்றான்னு அர்த்தம். அப்ப டென்சிட்டி அதிகமாக உள்ள ஹோல் வழியா வாட்டர் பெர்குலேட் ஆக மாட்டுது, பர்மியபிலிட்டி கம்மி ஆயிட்டே போகுது. அசஸ்மென்ட் ரைட்டு. ரீசன் என்னமா? ரீசன் என்ன? soil particle in water surrounding may be mutually attract. soil particles in water surrounding may be mutually attracted or repelling அப்படின்னு சொல்றாங்க. this is wrong. ஓகேவா? இது தப்பு. அப்ப இது ரிப்பல் தான் பண்ண முடியும், அட்ராக்ட் ஆகாது. இது வந்து ரிப்பல் தான் பண்ண முடியும், அட்ராக்ட் ஆகாது. அட்ராக்டட் ஆர் ரிப்பல்ட்னு கொடுத்தாங்களே, அட்ராக்டட் இஸ் நை, ரிப்பல்ஸ்ட். ஸோ அசஸ்மென்ட் ரைட்டு, ரீசன் வந்து ஃபால்ஸு. பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். என்ன ரிலேஷன் அப்படின்னா, permeability is directly proportional to unit weight of the inversely proportional to unit weight of the soil. அப்ப dry density அதிகமாக permeabilityன்றது கம்மியாயிட்டே வரும் ஒன்று. பட் permeability யூனிட் weight of வாட்டருக்கு directly proportional இருக்கு. ஓகேவா? சாயில் பார்ட்டிகிளை சுற்றி வாட்டர் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா ஒன்றும் ரிப்பல்ஸ் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, பர்மியபிலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரீசன்ல அப்சர்வ்டு வாட்டரை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல பார்த்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அது இந்த ரீசன்னால தான். யார் அதிகம், கேஎக்ஸா கேஒய்யா? பர்மியபிலிட்டியில யார் அதிகம், கேஎக்ஸா கேஒய்யா? பர்மியபிலிட்டியில யார் அதிகம், கேஎக்ஸா கேஒய்யா? எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெட்டிங் பிளேனுக்கு அலாங் த பெட்டிங் பிளேன் வழியா வந்து தண்ணி போகுது அப்படின்னா அந்த கேஎக்ஸ் தான் அதிகம். கேஒய்யை கம்பேர் பண்ணும்போது, பர்பண்டிகுலரை கம்பேர் பண்ணும்போது கேஎக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கேஒய். கேஎக்ஸ்னா என்ன, கேஒய்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நேற்று நம்ம வந்து ஒரு ரிவைஸ் பண்ணோம். இப்பவும் பாருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா VL/HAT, அது வேற. கான்ஸ்டன்ட் ரேட் ஃபாலிங் இட், அது வேற, இது வேற. கான்ஸ்டன்ட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா VL/HAT, அது வேற. இப்போ நம்ம பார்க்கறது வேற. அப்போ கேஎக்ஸ் பேரலல் டு த பிளேனுக்கு பேரலாக வந்து நீங்கள் வந்து தண்ணி கொடுக்குறீங்கன்னா அப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் பேரலாக போகும் பொழுது அந்த ஈக்குவலன்ட் பர்மியபிலிட்டி வேல்யூ K1 H1, K2 H2, K3 H3, K1 K2 K3லாம் ரெஸ்பெக்டிவ் லேயருக்கான பர்மியபிலிட்டி வேல்யூ K1 K2 K3, H1 H2 H3லாம்
ரெஸ்பெக்டிவ் லேயருக்கான திக்னஸ் வேல்யூ ஓகேவா திக்னஸ் வேல்யூ divided by sum of all the thickness cancel to each other we can get permeability அப்ப ky என்ன ky என்றது h1 h2 h3 divided by h1 by k1 h2 by k2 so இந்த சென்ஸ்ல இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்க வந்து மக பண்ணி ஆகணும் ஓகேவா so வீடியோ எனக்கு புரியல ராஜ் வீடியோ வந்து கிளியரா இல்லையா வீடியோ கிளியரா இல்லையா come on வீடியோ கிளியரா இருக்கா சக்சஸ்ஃபுல்லி நம்ம 90 क्वेश्चन வந்திருக்கோம் இப்பதான் 90 வந்திருக்கோம் எப்ப 1000 முடிக்கிறது will do don't worry the stress and strain in the soil mass depends on the stress deformation characteristic anisotropy non-homogeneity of the soil and also on boundary conditions Bosinski's theory of stress yes sir okay Bosinski's theory of stress distributions in the soil deals with layered soil only இந்த क्वेश्चन தப்பு இரண்டாவதா இருக்கிற ஸ்டேட்மென்ட் தப்பு because வெஸ்டர்கார்ட் தியரியில தான் லேயர்டு சாயிலை நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம் போசின்கிஸ் தியரியில லேயர்டு சாயிலை அப்ரோச் பண்ண மாட்டோம் ஓகேவா ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து சாயில்ல எந்த அளவு இருக்குன்றத பார்க்கணும்னா அந்த சாயில் எவ்வளோ லேயர் பை லேயரா இருக்குன்னு பார்க்கணும் அந்த சாயில்ல எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் அந்த சாயில் ஹோமோஜினியஸா ஐசோட்ரோபிக்கா அனிசோட்ரோபிக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஹோமோஜினியஸ்னா என்ன ஐசோட்ரோபிக்னா என்ன ஐசோட்ரோபிக்னா அதுதான் அனிசோன்னு நம்ம பேசுறோம் ஓகேவா அனிசோட்ரோபிக்னா என்ன இது எல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய சாயிலுக்கான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்கு ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ இஃப் பிரேக் வேணும்னா பிரேக் வேணும்னு இடையில கேட்டுருங்க ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பார்ப்போம் ப்ராக்டர் டெஸ்ட் ரொம்ப ஈஸி ப்ராக்டர் டெஸ்ட் மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட் லைட் காம்பாக்ஷன் டெஸ்ட் ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் ப்ராக்டர் டெஸ்ட் மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட் அதே போல லைட் காம்பாக்ஷன் டெஸ்ட் அண்ட் ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட்லயுமே எனர்ஜி லெவல் மாறும் இங்க 3 லேயரா ஃபில் பண்ணி அடிப்போம்னா அங்க 5 லேயரா ஃபில் பண்ணி அடிப்போம் ஓகேவா இங்க கொடுக்கக்கூடிய எனர்ஜி பாத்தீங்கன்னா 2.5 கிலோனா அங்க 5 கிலோ இங்க இருக்கிற ஹைட்டை விட அங்க டபுள் த ஹைட் இருக்கும் ஸோ இங்க லைட் காம்பாக்ஷன் டெஸ்ட் அல்லது ப்ராக்டர் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை விட 4.5 மடங்கு அதிகமான எனர்ஜியோட ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட் அல்லது மாடிஃபைடு ப்ராக்டர் டெஸ்ட்ல வந்து அடிப்போம் ஸோ இங்க ப்ராக்டர் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா முழுக்க காம்பாக்ஷனுக்கு யூஸ் ஆகுது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் காம்பாக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுமா டிகிரி ஆஃப் காம்பாக்ஷனுக்கு யூஸ் ஆகுது எது டிகிரி ஆஃப் காம்பாக்ஷனுக்கு யூஸ் ஆகுது ஸோ எனர்ஜி டிஃபரன்ஸ் எனர்ஜி ரேஷியோன்னு சொல்லணும் தமிழ் செல்வி ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட் டிவைடட் பை லைட் காம்பாக்ஷன் டெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 4.5 ரேஷியோ எனர்ஜி ரேஷியோ அப்படின்னு சொல்லணும் டிஃபரன்ஸ்ன்றது ஹெவி காம்பாக்ஷன் minus light compaction which is equal to 4.5 என்ற மாதிரி மாறிடும் டிஃபரன்ஸ் இல்ல ரேஷியோ மடங்கு time factor of the clay is depends upon is a dimensionless parameter time factor tv ன்னு சொல்லுவோம் tv வேற t வேற இது tv வேற t வேற tv என்ன time factor எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு time factor dimensions இருக்கா dimensionless parameter இருக்கா அப்படின்னு கேட்டா tv which is equal to cvt divided by d square இதான் ஃபார்முலா ஓகேவா ஃபார்முலாவை நான் காட்டுறேன் see this is the formula ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் இந்த இடத்துலயுமே வந்து ரிப்பீட்டடா ஒரு சில क्वेश्चंस வந்து கேட்பாங்க டைம் ஃபேக்டர் டிவின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்பாங்க டிவின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்பாங்க டிவி டைம் ஃபேக்டர்ன்றது டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு அது லெஸ் தென் 60 அண்ட் கிரேட்டர் தென் 60 சொல்லிட்டு நம்ம வந்து பிரிப்போம் டைம் ஃபேக்டர் வேற டைம் வேற அனிதா டைம் ஃபேக்டர் வேற டைம் வேற இங்க டைமை வச்சு கேட்கல டைம்ன்றது ட்ரைனேஜை பொறுத்து இருக்கு
டைம் ஃபேக்டர்ன்றது ட்ரைனேஜை பொறுத்து இல்லை. தமிழ் செல்வி சிங்கிள் ட்ரைனேஜ் டபுள் ட்ரைனேஜ் இதெல்லாம் டைமுக்கு வரும், டைம் ஃபேக்டருக்கு இல்லை. டைமுக்கு வரும் டைம் ஃபேக்டருக்கு. சார் இப்போ ஃபார்முலா, ஆமாம் டைம் ஃபேக்டருக்கு இது மாதிரி ஃபார்முலா இருந்தாலும் டைம் ஃபேக்டரை கண்டுபிடிக்க சொல்லி தனியாக வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலான்றது முழுக்க முழுக்க டிபெண்ட்ஸ் அப்பான் த யூ வேல்யூ, டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷனை பொறுத்து இருக்குது. ஓகேவா, நான் சொல்கிறேன் அந்த டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷனை பொறுத்து டைம் ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா, அடுத்தது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 100 கொஸ்டின் முடிச்சுட்டு நான் பிரேக் விட்டுறேன். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டைரக்ட் சியர் பாக்ஸ், அதாவது டைரக்ட் சியர் பாக்ஸ் டெஸ்ட், the plane of shear file is predetermined. The question is repeated. ஓகேவா, better control is achieved on the drainage of soil in a triaxial compression test. ஆமா உண்மைதான். The stress distribution on the failure plane in the triaxial compression test is uniform. ரைட் தான், 3 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. நாலாவதா இருக்கக்கூடிய unconfined compression test can be carried out all type of soil சொல்றது தப்பு. unconfined compression test can be carried out only sensitivity அதிகமா இருக்கக்கூடிய clay soilக்கு தான் யூஸ் ஆகணும். மீதி 3 ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஓகேங்களா, ஆல் த 3 அந்த above 3 வந்து ரைட்டு, டி வந்து தப்பு. ஓகே, டி வந்து தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட். ஆல்ரெடி நம்மளுடைய மினி மார்க் டெஸ்ட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க அந்த ஒரு கொஸ்டின் மட்டும். ஓகேவா, ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், pore pressure parameter A constant for soil. அது என்ன சார் pore pressure parameter? Skempton pore water pressure theory ன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணாரு, நான் ட்ரையாக்சியல் டெஸ்ட் வைக்கிறேன், சிக்மா 3 அப்ளை ஆகுது, சிக்மா 1 அப்ளை ஆகுது. சிக்மா 1ன்றது எதுவும் இல்லை, மேலேயும் உங்களுடைய வாட்டர் ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸை கொடுக்குது, அது வந்து சிக்மா 3. சிக்மா 3யோட டிவியேட்ரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் சிக்மா 1. அப்போ சிக்மா 1 அண்ட் தென் சிக்மா 3 இதெல்லாம் ஒரு மாதிரி வந்து கொடுத்து அதை வந்து அழிக்கும். அப்படி அழிக்கும் போது இந்த மண்ணுக்குள்ளே வந்து வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் எவ்வளோ எக்ஸஸ் ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு டயல் கேஜ் வச்சுருந்தேன்னா, எஸ் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய எது எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷரை கண்டுபிடிக்க டயல் கேஜ் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. டயல் கேஜ் இல்லைன்னா யார் வருவாங்கன்னா ஸ்கெம்டன் போர் வாட்டர் ப்ரெஷர் வருவாங்க. அதில் போர் வாட்டர் பெராமீட்டர்னு சொல்லிட்டு ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்கு. அந்த 2 வேல்யூ ஒவ்வொரு சாயிலுக்கு ஒன்று மாறும். சேச்சுரேட்டட் சாயிலுக்கு 1னும் ட்ரை சாயிலுக்கு 0ன்ற மாதிரிலாம் வந்து மாறும். ஓகேவா, அந்த சாயிலுக்கான வேல்யூவை இங்கே கேட்குறாங்க. அந்த ஏ பாயிண்ட்டுக்கான வேல்யூ கேட்குறாங்க. போர் வாட்டர் பெராமீட்டர் ஏ கான்ஸ்டன்ட் ஃபார் சாயில். ஸ்டேட்மெண்ட்டு, the shear stress in the soil consistent with effective stress soil is not a total stress in the soil. என்ன புரியலையே, the shear stress in the soil is consistent with effective stress is not total stress. the shear stress என்றது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கு, டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி இல்லை. அது உண்மை தானே. tau which is equal to c plus sigma tan phi தான் வந்து உலகத்தை நம்ப வச்சாங்க, மோரும் கூலும் சேர்ந்துக்கிட்டு. அப்போ ஒரு மனுஷன் வந்தாரு, அவர் பேர் தான் திருசாகி. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா tau which is equal to c bar plus sigma bar tan phi. டவுன்றதே சிக்மா பார் தான், சிக்மா கிடையாதுன்றத சொல்லி புரிய வச்சாச்சு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ரைட்டு, ஸ்டேட்மெண்ட் 1ன்றது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஓகேவா, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஏக்கும் பிக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பேக் ஒர்க் பண்ணுங்க. ஏ அண்ட் பி. கான்ஸ்டன்ட் ஃபார் சாயில் டோட்டலாக தப்புமா. ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருந்தால் ஒரு வேல்யூ வரும், ட்ரையாக இருந்தால் ஒரு வேல்யூ வரும். ஃபுல்லி சேச்சுரேட்டட் அண்ட் ட்ரை ரெண்டுத்துக்கும் வேல்யூ பாருங்கள், ஏ அண்ட் பி போத் வேல்யூ. ஓகேவா, ஏ அண்ட் பி ஸ்கெம்டன் போர் வாட்டர் ப்ரெஷர் பெராமீட்டர்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த ஆள் யார், சூஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் from the following cast of a failure of slope. எந்த ஃபோர்ஸ் வந்து சாயிலுடைய ஃபெயிலியருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸா வந்து இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ எந்த ஃபோர்ஸ், சீப்பேஜா, எர்த்குவிக்கா, கிராவிட்டியா, ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டரா? அப்படி பார்க்கும் பொழுது எர்த்குவிக்ன்றது ரைட் ஆன்சர். எர்த்குவிக்ன்றது ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. லேட்ரல் எர்த் பிரஷர் ட்ரஸ்ட் ரீடைனிங் வால்.
ரீட்டைனிங் வால் இருக்குன்னா அந்த ரீட்டைனிங் வாலில் எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அந்த எர்த் ப்ரெஷருக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் கேஓட சேர்ந்து அந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமில் பாட்டமில் வரக்கூடிய ப்ரெஷரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த பாட்டமில் வரக்கூடிய ப்ரெஷர் என்ன சார் கேட்டிங்கன்னா காமா இன்ட்டு ஹெச். அந்த ப்ரெஷரோட இதை ஹரிசாண்டலாக மாற்றணும்னா கேஏவை மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இந்த பாட்டமில் ஹரிசாண்டலாக நோக்கி ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் கேஏ காமா ஹெச். இப்போ எனக்கு ப்ரெஷருக்கான ஃபோர்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா வெயிட் எ மினிட், இது ப்ரெஷருக்கான ஃபோர்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா ஓகே ப்ரெஷருக்கான ஃபோர்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம். ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம் இஸ் ட்ரையாங்குலர். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து என்னன்னா கேஏ காமா ஹெச், ஹைட் வந்து என்னன்னா ஹெச். அப்போ ஆஃப் கேஏ காமா ஹெச் ஸ்கொயர். இதுதான் டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகுறது, நாட் ஏ வெர்டிகல். ஹரிசாண்டல் இப்படி போய் குத்தும், ஓகேவா, இப்படி போய் ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகும். இந்த டோட்டல் ஃபோர்ஸுமே எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்னா சிஜியில் ஆக்ட் ஆகும், சிஜியில் ஆக்ட் ஆகும். இது ட்ரையாங்கிளா, ட்ரையாங்கிளில் h/3 ஃப்ரம் த பேஸ்லேருந்து h/3 இந்த ஹைட்டில் இந்த டோட்டல் ஃபோர்ஸுமே வந்து ஆக்ட் ஆகும். ஆஃப் கேஏ காமா ஹெச் ஸ்கொயர் ஆக்ட் ஆகும். h/3 ஃப்ரம் த பாட்டம் டு h/3 ஃப்ரம் த டாப், ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகைன் பிளரா இருக்கு, ஒரே நிமிஷம். Dash is a type of pile driven at closed interval to increase the bearing capacity of soil by compactions. Dash is a type of pile driven at closed interval. Bearing capacity increase பண்ணனும் அப்படின்னா கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ல பைல வந்து அனுப்புவாங்க. என்ன பைல் அப்படின்னா சாயில் காம்பாக்டர் பைல். சாயில் காம்பாக்டர் பைல், ஓகேவா. பைல் என்ன? சாயில் காம்பாக்டர் பைல். புரிஞ்சுக்கோங்க, சாயில் காம்பாக்டர் பைல். இப்போ சாயில் காம்பாக்டர் பைல்ன்றது ஒரு ட்ரிவன் பைல். க்ளோஸ் இன்டர்வல்ல பேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண அனுப்புவோம். காம்பாக்ஷன் பைல் இது வந்து முழுக்க இது மேலே எந்த லோடும் ஆக்ட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லூஸாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நல்லா ஆணி அடிச்சா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைபர் எல்லாம் நெருக்கமாக வந்துடும் இல்லையா, அதுதான், ஓகேவா. உள்ளுக்குள்ள இருக்கிறதுல நல்லா காம்பாக்ட் ஆகிடும் இல்லையா, அதே தான். காம்பாக்ஷன் பைல் மேலே லோடு இல்லை. நீங்கள் நல்லா டங்குன்னு ஆணி அடிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபைபர்லாம் நல்லா நெருக்கமாக வந்துடும்ல. லூஸாக இருக்கிறவங்க மேலே நல்லா காம்பாக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த காம்பாக்டர் ஃபைல், ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வாட் காஸ் த நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன்? நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஸோ நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஒரு பைல நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணும் பொழுது ரெண்டு விதமாக லோடை வந்து அது தாங்கும். ஒன்று எண்ட் ஃப்ரிக்ஷன், எண்ட் பியரிங், இன்னொன்று ஸ்கின் ஃப்ரிக்ஷன். எண்ட் பியரிங்னா இதுதான். இது டைரக்டாக போய் ஒரு பாறையில் போய் அமர்ந்தது, பாறையில் போய் செட்டில் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எண்ட் பியரிங் பைல். பாறையில் போய் உட்கார்ந்துச்சுன்னா எண்ட் பியரிங் பைல். இந்த பாறையெல்லாம் போகாமல் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அப்படின்னா என்ன? ஓரளவு பைல் நான் கொடுத்துட்டேன், அந்த பைலில் எப்படி லோடு கேரிங் கெப்பாசிட்டி சார், நான் பைல் வழியாக லோடு உள்ளே போகுதா, அந்த லோடு எல்லாத்தையும் யார் தடுக்கிறா, யார் ரெசிஸ்ட் பண்ணுறா அப்படின்னா இந்த பைலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சைடு ஃப்ரிக்ஷன் தான். அதுக்கு பேர் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். இந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷன் நல்லதா கேட்டால் தான் நல்லது, ஓகேவா. இது பேர் பாசிட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். லோடை தாங்குது, எண்டில் போய் எதுவும் நடக்கலை, எண்டில் போய் இது வந்து உட்காரல. இன்னொன்று இந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷன் பைலுக்கு பேர் வந்து என்னன்னா ஃப்ளோட்டிங் பைல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். என்னது? ஃப்ளோட்டிங் பைல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இருக்கு, எண்ட் பியரிங் இருக்கு, சம்டைம் ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல லூஸ் சாயிலில் நம்ம இதை மாதிரி வந்து பைல் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த ஃப்ரிக்ஷன் மேல் நோக்கி இருந்தால் தான் லோடை இது தாங்குதுன்னு அர்த்தம். லோடு மேலேருந்து கீழே வருதுப்பா, இந்த சைடு ஸ்கின் ஃப்ரிக்ஷன் மேல் நோக்கி இருக்கணும். ஆனால் இந்த டாப்பில் ஒரு சர்டைன் டெப்த் வரையுமே அந்த ஃப்ரிக்ஷன் கீழ் நோக்கி நடக்கும், அந்த ஃப்ரிக்ஷன் டவுன்வர்டாக நடக்கும், கீழ் நோக்கி இருக்கும்.
அந்த டவுன்வர்டா கீழ் நோக்கி நடக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் நெகட்டிவ் ஸ்கிரீன் ஃப்ரிக்ஷன். அதான் சொல்றாங்க டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சரௌண்டிங் கம்ப்ரஸபிள் சாயில். ஓகேவா? கம்ப்ரஸபிள்னா லூஸ் சாயில், அது ஈஸியா கம்ப்ரஸ் ஆகும் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the most commonly used sampling a distributed sample of the soil? எது வந்து நல்ல most commonly used distributed most commonly used disturbed soil sample? which is most commonly used sampling a disturbed sample of soil? split spoon sampler is right answer. Okay, split spoon sampler is right answer. So அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். which of the following is wrong assumptions stupid stem theory for analysis of groundwater flow towards well? பம்பிங் டெஸ்ட், பம்ப் அவுட் டெஸ்ட்னு 2 டெஸ்ட் இருக்கு. டிரான்ஸ்மிசிபிலிட்டின்ற டேர்ம்லாம் அங்கே தான் வரும். பம்பிங் டெஸ்ட், பம்ப் அவுட் டெஸ்ட் எங்கே இருக்கு? பர்மியபிலிட்டியை கண்டுபிடிக்க இருக்கு. ரெண்டுமே என்ன டெஸ்ட்? ஃபீல்டு டெஸ்ட். பம்பிங் டெஸ்ட்டில் ஒரு கிணறை தோண்டி தண்ணியை உள்ளுக்குள்ள அனுப்புவோம், அந்த தண்ணி அது எந்த அளவு உறிஞ்சிக்கும்னு பார்ப்போம். பம்ப் அவுட் டெஸ்ட்டில் கிணறு தோண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணியை வெளியே எடுக்கிறோம், எந்த அளவு தண்ணி நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்குன்னு பார்ப்போம். இந்த வெள்ளத்தில் தண்ணி உள்ளே போச்சு, தூத்துக்குடியில் ஒரு கிணறுல அந்த தண்ணி உள்ளே வாங்கிட்டே இருக்கு, அது பம்பிங் டெஸ்ட்டு அப்படின்னு வச்சுப்போம். பம்பிங் டெஸ்ட்னா அதுதான், தண்ணி உள்ளே வாங்கிட்டே இருக்கு, எந்த அளவு உள்ளே வாங்குது இல்லை எந்த அளவு வெளியே நம்ம எடுக்கிறோம். இது எல்லாமே பர்மியபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இதில் எது ராங்கான அசம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ இஸ் டர்புலண்ட்ன்றாங்க பத்தியா, இது ராங். டாசிலா இஸ் நாட் இன்கார்பரேட் இன் திஸ் அனாலிசிஸ்ன்றாங்களே, இது பச்சை தப்பு. டாசிலா வேலிட். ஃப்ளோ இஸ் லேமினார், இது ஃப்ளோ இஸ் லேமினார். ஃப்ளோ இஸ் ரேடியல், ஃப்ளோ இஸ் ரேடியல், ஃப்ளோ இஸ் லேமினார். டர்புலண்ட்டும் இல்லை, டாசிலா வந்து இன்கார்பரேட் சொல்றது தப்பு. ஓகேவா? ஸோ டி இஸ் ராங். ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 1100 முடிச்சிருக்கோம். 1000 முடிப்போமா நாளைக்கு ஈவினிங்குள்ளனா? கண்டிப்பாக முடிச்சு தான் ஆகணும். ஓகேவா? முடிக்காமல் இல்லை, வில் டூ. இப்போ டைம் வந்து 5:30, சாரி 3:30. இப்போ டைம் வந்து 3:30. 15 மினிட்ஸ் பிரேக். நான் பேசுறது புரியுதா? டைம் இஸ் 3:30. 15 மினிட்ஸ் பிரேக். 15 மினிட்ஸ் பிரேக்கு. ஒரு 15 நிமிஷம் 3:45க்கு நீங்கள் வந்து ஆஜராகுங்க. இல்லை கொஞ்சம் தெம்பாக சாப்பிட்டுட்டு நல்லா காது கொடுத்து கேட்குற மாதிரி. நான் இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்களா இல்லையானா தேவையில்லை. நான் இங்கே ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த 1000 எம்சிக்கும் கடந்துருங்க. அப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் இதெல்லாம் இருக்குது போல அப்படின்ற ஒரு அவுட்லைன் வந்து தெரியும். நீங்கள் ஓல்டு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின் தன்னிச்சையாக வந்து ஓட 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 நீங்கள் அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இது வந்து நான் வந்து சாயில்னா சாயில் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், ஃப்ளூயிட்னா ஃப்ளூயிட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நான் அப்படி இல்லை, இந்த மார்க் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். அதிலே வந்து 10 சப்ஜெக்ட் வந்துடும். மறுபடியும் இன்னொரு மார்க் டெஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த சேம் 10 சப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகும். அப்போ வந்து யூ கேன் ஃபீல் பெட்டர். 15 மினிட்ஸ் பிரேக். 15 மினிட்ஸு நல்லா ஒரு டீலாம் குடிச்சிட்டு மறுபடியும் வந்துடுங்க. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் பிரேக்மா. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. 15 minutes break. So class will restart again 3:45. யாரோ ஒரு ஆள் பிரேக் கேட்டுட்டே இருந்ததுனால நான் கொடுத்தேன் 15 மினிட்ஸ். அவர் கேட்டுட்டாரு, மற்றவங்க கேட்கல, அவ்வளோதான் வித்தியாசம். எக்ஸாக்டா 3:45மா? எக்ஸாக்டா 3:45. ஓகேவா? வேற ஏதோ வந்துருச்சு, சாரி. எக்ஸாக்டா 3:45. ஓகே.
ஆடியோ வீடியோ கிளியராமா? ஆடியோ வீடியோ கிளியர் இல்லையா? Shall I start now? மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏவி கிளியர் ரைட்? எல்லாரும் இருக்கீங்களா? ஸோ 3:45 மேலே ஒரு 2 minutes லேட் ஆயிடுச்சு, சாரி. எல்லாரும் இருக்கீங்களா? எஸ், யா, குட், கிளியர், சாரி. ஸோ ஸ்டில் நம்ம வந்து 100 கொஸ்டின் தான் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஓகேவா? இது ரொம்ப லேட் ஆகிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் இருக்குதான். 100 கொஸ்டின் 3.5 மணி நேரம், 3.25 மணி நேரம், 3.25 மணி நேரமாக 100 கொஸ்டின் தான். இது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நம்ம பாசிட்டிவாகவும் எடுத்துன்னு போவோம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக 1000 முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் நான் வந்து ட்ரை பண்ணுவேன், ஓகேவா? பார்ப்போம் வாங்க. இது ஏன் சார் அடிக்கடி சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்த 100 கொஸ்டின் வரையுமே நீங்கள் எஃபெக்டிவாக இதை அந்த இன்ஃபரன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு 10 கொஸ்டின் வந்துடாதா? அப்படி தான் என்னுடைய ஏக்கம். இதே போல் ஒரு 1000 கொஸ்டின் பார்க்கும்போது 100 கொஸ்டின் ஈஸியாக வந்துடும்ன்றது என்னுடைய ஏக்கம். நீங்கள் மினிமார்க் டெஸ்ட் வேண்டாம், சைக்கிள் டெஸ்ட் வேண்டாம், எந்த டெஸ்ட்டும் வேண்டாம். இந்த மார்க் டெஸ்ட்டில் மட்டுமே 5 மார்க் டெஸ்ட்டில் 100 கொஸ்டின் வந்தாலே தட் இஸ் த ஹியூஜ் சக்ஸஸ். அதுவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். பட் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? இதை விட நீங்கள் வந்து பெரிய நல்லபடியாகவே வந்து படித்து நல்ல மார்க்கே வந்து வாங்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. சரி பார்ப்போமா? எல்லாருக்கும் ஏவி எல்லாம் கிளியராக இருக்குது. நான் கொஸ்டின் வந்து அகைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ராங் அசம்ப்ஷன்ஸ்? இது வந்து நம்ம பார்த்தாச்சு, ஓகே? இது ராங் அசம்ப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இங்கே அசம்ப்ஷன்ஸ் ஆஃப் த தியரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அக்யூஃபயர் வந்து ஹோமோஜீனியஸ், ஐசோட்ரோபிக், யூனிஃபார்ம் திக்னஸ், இன்ஃபனைட் லேட்டரல் எக்ஸ்டென்ட் இருக்குது. ஃப்ளோ வந்து ரேடியலாகவும் லைனாகவும் இருக்குது, லீனியராகவும் இருக்குது. அந்த ஃப்ளோ வந்து லேமினராக இருக்குது. டார்சி லா இஸ் அப்ளிகேபிள்னு இருக்குது, ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து அசம்ப்ஷன்ஸ். இந்த அசம்ப்ஷனை மீறி தான் வந்து என்ன அங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டு வச்சுருந்தாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. 1 liter ஆஃப் வாட்டர் ஆக்குபைட் ஹவு மச் வால்யூம்? 1 liter வாட்டர் நீங்கள் சொல்லலாம் 1 m³ which is equal to 1000 liter அப்படின்னலாம். அதே தான் இங்கே கேட்குறாங்க, ஆனால் கொஞ்சம் வேற கேட்குறாங்க. 1000 லிட்டரா? இங்கே 1 லிட்டருக்கு 1 divided by 1000, 1 m³ by 1000. 1 m³ சேஞ்ச் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 1 லிட்டருக்கு அதே மாதிரி இந்த m³ cm³ கூட மாத்துங்களேன். 1 மீட்டர்னா சென்டிமீட்டர் 100ஆ? அப்போ 100 into கியூப்னா 2 0 2 0 அகைன் 2 0, மொத்தம் 6 0 வரும்னு நினைக்கிறேன். 6 0 கீழே வந்து என்ன ஒரு 3 0, இந்த 3 0 இந்த 3 0 கெட் கேன்சல், மேலே வெறும் 1000 இருக்கும். 1000 cm³ இஸ் ரைட் ஆன்சர்மா. ஆப்ஷன் பி 1000 cm³ is right answer. So clear explanations given. Hardness of drinking water is recommended as hardness. இதெல்லாம் வந்து டீம் ஏல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம். டெம்பரரி ஹார்ட்னஸ்னா என்ன, பர்மனன்ட் ஹார்ட்னஸ்னா என்ன, என்விரான்மெண்டல் கம்ப்ளீட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு மேரத்தான் வந்து போனது எல்லாம் ஞாபகம் இருக்கு. எனிவே ஹார்ட்னஸ்க்கான அந்த ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எது வரையும் இருக்கணும், இதான் வந்து கொஸ்டின். ஹார்ட்னஸ்க்கான ரேஞ்சு எதுலேருந்து எது வரையும் இருக்கணும்? கொஸ்டின் புரியுதா? ஹார்ட்னஸ்க்கான ரேஞ்சு எதுலேருந்து எது வரையும் இருக்கணும்? கமான். வினோத்குமார் 75 to 115. துவாரக் வந்து ப்ரீஸ்க்கு சொல்றாரு, சொல்லுங்க. அபவுட் புரியல கார்த்திகா. டெம்பரவரி ஹார்ட்னஸ், பர்மனன்ட் ஹார்ட்னஸ் அதெல்லாம் கேட்கல. டொமஸ்டிக் பர்பஸுக்கு ஹார்ட்னஸ்க்கான வேல்யூ எதுலேருந்து எது வரையும் இருக்கணும்? அக்செப்டபிள் லிமிட் என்ன, ரிஜெக்ஷனுக்கான வேல்யூ என்ன, இதையும் சேர்த்து சொல்லுங்க. அக்செப்டபிள் லிமிட் என்ன,
ரிஜெக்ஷனுக்கான வேல்யூ என்ன இதையும் சேர்த்து சொல்லுங்க. வாட்டர் குவாலிட்டி பாராமீட்டர்ல இருந்து தான் क्वेश्चन. அக்செப்டபிளுக்கான லிமிட் என்ன, ரிஜெக்ஷனுக்கான லிமிட் என்ன, ஓகேவா? ஆன்சர் சாரி சார் டைப்பிங் எரர். இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் பண்ணுங்க. $75 to $115 இந்த ரைட் ஆன்சர்மா. ஸோ வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ல ஹார்ட்னஸ்ன்றது அக்செப்டபிள் லிமிட், காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் அதுவும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அக்செப்டபிள் பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம் பர் லிட்டர், காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 600. ஸோ எல்லா கிவன் டேட்டாவும் இங்கே இருக்கு. இம்பார்ட்டன்ட் டேட்டா ஹார்ட்னஸ்க்கான ஜென்ரல் வேல்யூ, அக்செப்டபிள் லிமிட், காஸ் ஃபார் ரிஜெக்ஷன். ஓகேவா? அக்செப்டபிள் லிமிட்னால பர்மிசபிள் லிமிட்னால ஒன்று தான். இது எல்லாத்த பற்றி பேசக்கூடிய ஐஎஸ் கோடல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10,500 சாரி 10,500 2002 ஓகேங்களா 2012 இதான் வந்து ஹார்ட்னஸ். ஸோ ஹார்ட்னஸையும் தாண்டி மற்ற பேராமீட்டர்லாம் வந்து இருக்கு இல்லையா? சரி எக்ஸாம்பிள் ஹார்ட்னஸையும் தாண்டி என்ன, டோட்டல் டிசால்வ் சாலிட், டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட், அதுக்கப்புறம் குளோரைட் கண்டென்ட், அல்கலினிட்டி, டர்பிடிட்டி, கலரு, டேஸ்ட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து தாராளமாக சொல்லலாம். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? தெரியுதா? இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாமா? ஓகேவா? சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. குளோரைட் சுட் பி ஆப்சன்ஸ் இன் த ட்ரிங்கிங் வாட்டர். குளோரைட் வந்து சுட் பி ஆப்சன்ட் இன் த ட்ரிங்கிங் வாட்டர். ரைட்டா? குளோரைட் இஸ் ஆப்சன்ஸ் இன் த ட்ரிங்கிங் வாட்டர். குளோரைட் கிவ் சால்ட்டி டேஸ்ட் டு வாட்டர். குளோரைட் வந்து சால்ட்டியான ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்குது. குளோரைட் வந்து ஆப்சன்ட் ஆகி இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அசன் அண்ட் ரீசன்மா. சொல்லுங்கப்பா. குளோரைட் கண்டென்ட்டை பற்றி பேசுங்க. குளோரைடு எவ்வளோ இருக்கணும், என்ன அது எல்லாமே வந்து இதுதானா? இப்போ நம்ம ஹார்ட்னஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? அதே போல் குளோரைடுக்கும் வந்து சொல்லுங்க. குளோரைடு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் சால்ட்டி கண்டென்ட்டே இருக்கு. ஆமாம், NaCl சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுனாலே உப்பு தானே. அப்போ குளோரைடுக்கும் உப்புக்கும் வந்து சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குதான். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ சொல்லுங்க. குளோரைடு கண்டென்ட்டுக்கான மினிமம் வேல்யூ, பர்மிசபிள் வேல்யூ 250. பர்மிசபிள் வேல்யூ 250 மில்லிகிராம் பர் லிட்டர். காஸ் ஃபார் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1000 மில்லிகிராம் பர் லிட்டர். காஸ் ஃபார் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் பர் லிட்டர் குளோரைடு கண்டென்ட்டுக்கு. ஓகேவா? குளோரைட் சுட் பி ஆப்சன்ட் இன் த ட்ரிங்கிங் வாட்டர். போத் ஏ ஆர் ட்ரூ. சுட் பி ஆப்சன்ட் இன் த ட்ரிங்கிங் வாட்டர் தாமா. ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. Why A false or true? Could be absent. 250 மில்லிகிராம் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ டி வச்சுக்கோங்கம்மா. 250 வரையும் இருக்கலான்றதுனால குளோரைட் சுட் பி ஆப்சன்ட் இன் ட்ரிங்கிங் வாட்டர். 250 வரையும் இருக்கலாம், அதை தாண்டி போக வேண்டாம். ஸோ டி ஓகே. ஆன்சர் கீழே ஏதோ ஒரு தப்பு இருக்கு, பார்க்கலாம். கீ ராங் தான். குளோரைட் கண்டென்ட் வந்து ஹார்ட்னஸை வந்து கொடுக்குது. ஸோ குளோரைட் கண்டென்ட் 250 மில்லிகிராம் பர் லிட்டர் வரையும் இருக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா ராங், பி அசசன் ராங், ரீசன் வந்து ட்ரூ. ஆன்சர் கீழே தப்பு இருக்கு. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் பை யூசிங் கோட். வைரஸ் இன் வாட்டர், depletion of oxygen, excess nitrate in water and excess fluoride in water அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான இது கொடுத்துட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிசீஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எதனால யார் வரா, அவ்வளோதான் கொஸ்டின். யாரால யார் வரா, இதுதான் கொஸ்டின். Try to answer. 1 2 3 4. 1 2 3 4
டைரக்டாவே இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். டைரக்டாவே இருக்குமா? 1 2 3 4 டைரக்டாவே இருக்கு. ஸோ யூ டோன்ட் வரி, டைரக்டாவே இருக்கு, பார்த்துக்கலாம். அடுத்தது டிடென்ஷன் பீரியட் ஆஃப் பிளேன் செடிமெண்டேஷன் டேங்க். டிடென்ஷன் பீரியட் ஆஃப் பிளேன் செடிமெண்டேஷன் டேங்க், அந்த ப்ராசஸ் நடந்து முடிகிற வரையும் ஆகக்கூடிய கால அளவு என்ன? இதான் வந்து இதுக்கான கொஸ்டினுக்கான சாராம்சம். டிடென்ஷன் பீரியட் ஆஃப் பிளேன் செடிமெண்டேஷன் டேங்க் அண்ட் செடிமெண்டேஷன் எய்டட் வித் கொயாகுலேஷன்ஸ், அதுக்கும் வந்து டிடென்ஷன் பீரியட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், வசதியா. ஓகேவா? நியர்பையா வந்து எடுத்து பார்க்கலாம். நாட் ஓன்லி திஸ் டிடென்ஷன் பீரியட் ஃபார் வேரியஸ் இது இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து சொல்லலாம். டிடென்ஷன் பீரியட் 4 to 8 ஹவர்ஸா? நித்யா முருகன் இது வேற வவ். ஓகே, டிடென்ஷன் பீரியட் பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். So answer is 4 to 8 hours is right answer. இதுவே coagulations யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2 to 4 hours is enough. இதை விட டபுள் த டைம்ஸ் தான் பிளேன் செடிமெண்டேஷனுக்கு ஆகிற டைம். பிளேன் செடிமெண்டேஷன்னா பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமாக அது வந்து செடிமெண்டேஷன் ஆகும். கொயாகுலண்ட்னா கெமிக்கல் போய் ஒரு ஃப்ளாக்கை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண வச்சு கீழே டவுன்வர்ட் பண்ண வைக்கும். அதான் வந்து கொயாகுலேஷன் செடிமெண்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆந்த்ராக்ஸ் இஸ் காஸ்ட் பை எ டைப் ஆஃப், ஒரு நோய், இந்த நோய் வந்து எதனால் வந்து உருவாகுது? ஓகேவா? இந்த நோய் எந்த கிருமியால் உருவாகுது? பாக்டீரியாவா, வைரஸா? நோய் இப்போ ப்ளூ பேபி சிண்ட்ரோம் இது எந்தனால உருவாகுது? ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால நோய் வந்து எப்படி உருவாகுதுன்றது தான் வந்து கொஸ்டின். கமான், பாக்டீரியா இஸ் ரைட் ஆன்சர். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. ஆந்த்ராக்ஸ் என்ற நோய் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவால் உருவாகுது. ஓகேவா? ஆந்த்ராக்ஸ் இஸ் எ சீரியஸ் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் காஸ்ட் பை கிராம் பாசிட்டிவ். ஓகேவா? கிராம் பாசிட்டிவ் இது வந்து என்னன்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ராட் ஷேப்லலாம் வந்து இருக்கும். அது வந்து பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு வந்து நேம் வந்து இருக்கு. ஓகேவா? அது நேச்சுரலாகவே வந்து மண் எல்லா இடத்துலையும் வந்து இருக்கு. எல்லா உயிரினங்கள்லையும் அது வந்து என்ன இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஃபார் ட்ரைனேஜ் பைப் இன் பில்டிங் த டெஸ்ட் இஸ் அப்ளைடு பிஃபோர் புட்டிங் தெம் டு யூஸ். என்ன டெஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும் பிஃபோர் புட்டிங் தெம்? ட்ரைனேஜ்க்காக என்ன டெஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும்? கடைசி மார்க் டெஸ்ட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் டிஸ்கஷன் முடிச்சு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் நாளைக்கு எழுதுறீங்க தயவு பண்ணி. ஓகேவா? நாளைக்கு டிஸ்கஷனும் இருக்குது, மார்க் டெஸ்ட்டும் இருக்குன்றப்ப என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. பட் எழுதுறீங்க. இன்றைக்கி ஓப்பன் ஆகிடும். 4ஆம் தேதி தான் இன்னைக்கு ஓப்பன் ஆகிடும். பட் பார்த்துக்கோங்க. ஃபார் ட்ரைனேஜ் பைப் ஸ்மோக் டெஸ்ட்மா. ஒய் ஆல் டெஸ்ட்? ஸ்மோக் டெஸ்ட். Smoke test is right answer ma. எங்கெல்லாம் கிராக் இருக்கு, எங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்கு, எங்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் வந்து லூஸா இருக்கு, இது எல்லாத்தையும் பண்றதுக்காக தான் இந்த ஸ்மோக் டெஸ்ட் வந்து இருக்காது. ஓகேவா? எந்த பேர் வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகல, இது அடுத்த கொஸ்டின். Which one of the following pair is not correctly matched? Not correctly matched. Which one of the following pair is not correctly matched? Check valve, squeeze valve, air valve, score valve. எது கரெக்டா வந்து மேட்ச் ஆகல? செக் வால்வ் தான் கரெக்டா மேட்ச் ஆகல. செக் வால்வ் flows in all directions is wrong. ஓகேவா? செக் வால்வுக்கு இன்னொரு பேர் டைப் பண்ணுங்களேன்.
செக் வால்வ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ். செக் வால்வுக்கு இன்னொரு நேமை வந்து டைப் பண்ணுங்களேன். நான் ரிட்டன் வால்வ்னாலும் செக் வால்வ்னாலும் ஒன்று தான். செக் வால்வ் இஸ் ஒன்லி ஒன் டைரக்ஷன்ஸ். செக் வால்வுக்கு இன்னொரு நேமே நான் ரிட்டன் வால்வ் தான். அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து தவறு. அந்த மேட்ச் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலை. மீதி எல்லாம் கரெக்டாக தான். ஸ்லூயிஸ் வால்வ்ன்றது கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ, ஏர் வால்வ்ன்றது அக்குமுலேட்டட் ஏர் ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுறதுக்காக இதுவாகுது. ஸ்கோர் வால்வ்ன்றது கடைசியில் இருக்கக்கூடிய சில்ட் எல்லாத்தையும். ரிஃப்ளெக்ஸ் வால்வ் இல்லைமா, செக் வால்வ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் நான் ரிட்டன் வால்வ். ஓகேவா? ஃப்ளூயிஸ் வால்வ்னா கேட் வால்வ்னு அர்த்தம். ஸோ அதை கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வேல்யூலாம் நான் வந்து கொடுத்துட்றேன். செக் வால்வ்னாலும் நான் ரிட்டன் வால்வ்னாலும் ஒன்று தான். ஒரு டைரக்ஷனல் ஃப்ளோ மட்டும்தான் இது அலோடு இருக்குது. ஃப்ளூயிஸ் வால்வ்னாலும் கேட் வால்வ்னாலும் ஒன்று தான். இந்த இது ஃப்ளோக்கான அந்த வேகத்தை எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது ஏர் வால்வ்ன்றது ஏர் ரிலீஃப் வால்வ், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஏர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுதுன்றது சொல்கிறாங்க. சில்ட் எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்கோர் வால்வ் இருக்குது கடைசியில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? செல்ஃப் பியூரிஃபிகேஷன் கான்ஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்ட்ரீம் இஸ் 2.5 and reoxygenation coefficient is 0.25. Deoxygenation coefficient என்னன்னு கேட்குறாங்க. Deoxygenation coefficient, reoxygenation coefficient கொடுத்தாச்சு. Deoxygenation coefficient என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா இருக்கு. செல்ஃப் பியூரிஃபிகேஷன் கான்ஸ்டன்ட்னாலும் அந்த எஃப்னாலும் ஃபேக்டர்னாலும் ஒன்று தான். KR by KD which is equal to F மா, சிம்பிள். KR by KD which is equal to F. உங்களுக்கு புரியுதா? பியூரிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு இதுதான். செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். இது பாருங்க, இதில் செல்ஃப் பியூரிஃபிகேஷன் கான்ஸ்டன்ட், ரீஆக்சிஜனேஷன் கோஎஃபிஷியன்ட், டீஆக்சிஜனேஷன் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான் செல்ஃப் பியூரிஃபிகேஷன் கான்ஸ்டன்ட். இதில் ரீஆக்சிஜனேஷன் கோஎஃபிஷியன்ட் நல்லா இருக்கணும். அப்போ தான் வாட்டர் நல்லா வந்து செல்ஃபாக பியூரிஃபை ஆகிக்கும். ரீஆக்சிஜனேஷன் கான்ஸ்டன்ட் நல்லா இருக்கணும். ஓகேவா? ஆக்சிஜன் வந்து நல்லா இருக்கணும். அப்போ 0.25 டிவைடட் பை KD which is equal to 2.5. கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 0.1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 டைலூஷன்ஸை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். Dilution of wastewater sample with organic free oxygen saturated water is necessary to measure 5 days 20 degrees centigrade BOD value greater than 7 milligram per liter. Dilution of wastewater sample with organic free oxygen saturated water is necessary to measure 5 days and 20 degrees centigrade BOD value greater than 7. Statement 2, saturation concentrations of oxygen in water is 20 at 20 degree centigrade is approximately 9 milligram per liter. ரெண்டுமே வந்து டேட்டா தான். இந்த டேட்டாஸ் ரெண்டுத்துல எந்த டேட்டா வந்து கரெக்டான டேட்டா? இதான் கொஸ்டின் ஏரியா. டேட்டா ரெண்டுத்துல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்? இங்க பாருமா, வேஸ்ட் வாட்டர் சாம்பிள்ல 5 days BOD 7 milligram per liter கொடுத்துருக்கான். 5 days POD at 20 degree centigradeல 7 milligram per liter கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 9 milligram per liter கொடுத்துருக்காங்க. ரெண்டு டேட்டாவுமே ரைட்டு. இது ரெண்டுமே டேட்டாஸ். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் இண்டிவிஜுவலி ரைட்டு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, புரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சருக்கும் பிஓடிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாவை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது லேம்ப் ஹோல். லேம்ப் ஹோல் எதுக்கு யூஸ் ஆகுது? ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இன் வேர்? கிளீனிங் சீவர் லைன் இல்லை, ரிப்பேரிங் கிடையாது, டெஸ்டிங் சீவர் இல்லை, இலூமினேட்டிங் சீவர் லைன். ஓகேவா? இலூமினேட்டிங் சீவர் லைன்.
இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நல்லா தெளிவான வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். blur yes now. இந்த சீவருக்கு நேம் என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு சீவருக்கான டயகிராம் வந்து காமிச்சிருக்காங்களே, இந்த சீவருக்கு நேம் என்ன? எஸ், illumination is right answer மா. இந்த சீவருக்கு நேம் என்ன? இந்த சீவருடைய அட்வான்டேஜ் பத்தி சொல்லுங்களேன் சீக்கிரமா. இந்த சீவருடைய அட்வான்டேஜ். எஸ், இட் இஸ் எக்ஸேப் சீவர். இதோட அட்வான்டேஜ் என்னமா? எக்ஸேப்புக்கும் சர்க்குலர் ஷேப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எக்ஸேப்புக்கும் எக்ஸேப் சீவருக்கும் சர்க்குலர் ஷேப் சீவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதுவும் क्वेश्चनா வந்து கேட்பாங்க. எக்ஸேப் சீவர் கம்பைன்டு சீவருக்கு யூஸ் ஆகும். கம்பைன்டு சீவர். ஆனா சர்க்குலர் சீவர்ன்றது செப்பரேட் சீவர் சிஸ்டத்துக்கு தான் யூஸ் ஆகும். செப்பரேட். ஓகேவா? இது வந்து மோர் எக்ஸ்பான்சிவ். இது லெஸ் எக்ஸ்பான்சிவ். இது லெஸ் ஸ்டேபிள். லெஸ் ஸ்டேபிள். ஸ்டேபிள் வந்து கம்மி. இது மோர் ஸ்டேபிள். இங்க செல்ஃப் பியூரிஃபிகேஷன் கெப்பாசிட்டி அதிகம். எக்ஸேப்புக்கு செல்ஃப் பியூரிஃபிகேஷன் கெப்பாசிட்டி அதிகம். இங்க செல்ஃப் பியூரிஃபிகேஷன் கெப்பாசிட்டி கம்மி. ஓகேவா? செல்ஃப் பியூரிஃபிகேஷன் கெப்பாசிட்டின்றது கம்மி. ஓகேவா? இதையும் தாண்டி வேரிங் டிஸ்சார்ஜுக்கு யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸேப். வேரிங் டிஸ்சார்ஜ்னா என்ன? வெவ்வேறு இது சீவேஜ் எல்லாத்துக்குமே வந்து என்ன யூஸ் ஆகுது? எக்ஸேப். அவங்க நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்குறது என்னன்னா, கம்பைன்டு சீவேருக்கு யார் யூஸ் ஆவாங்க, செப்பரேட் சிஸ்டத்துக்கு யார் யூஸ் ஆவாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட் சிஸ்டத்துக்கு எக்ஸேப் யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம் இல்லை. எக்ஸேப் எது வேணாலும் யூஸ் ஆகும். ஓகேவா? எக்ஸேப் வந்து என்ன எது வேணாலும் யூஸ் ஆகும். ஓகேவா? இருக்கத்திலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் சீவர் ரொம்ப கஷ்டம், இதுவும் கேட்பாங்க. எக்ஸேப்பா இல்லை சர்க்குலரா இல்லை ஓவல் ஷேப்பா? கமான். இந்த எக்ஸேப்பை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓவல் ஷேப் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? வாய்ஸ் கேட்கல சார். வாய்ஸ் கேட்கல. செக் செக் செக். ஹலோ ஹலோ, கேக்குதாமா? செக் பண்றா. ஹலோ, கேக்குதா? 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 சொல்லுங்களேன். இப்போ நான் தான் போகணும். கேக்குது. In a sludge tank the gas is mainly produced is. என்ன டேங்க் வந்து மெயினா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது? என்ன டேங்க் வந்து மெயினா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்லட்ஜ் டேங்க்ல? என்ன கேஸ் வந்து மெயினா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இன் ஸ்லட்ஜ் டேங்க்? ஆடியபிள். ஹைட்ரோ கார்பன் இஸ் ரைட் ஆன்சர். மீத்தேன், ஈத்தேன் இது எல்லாமே வந்து ஹைட்ரோ கார்பன் தான். ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா மெயின்லி ப்ரொடியூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ கார்பன். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 75% வந்து இருக்கு. இதை தாண்டி அழுகுன முட்டை வாசத்துக்கு காரணமாக இருக்க ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜனு இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு இல்லை, ஹைட்ரோ கார்பன் துவரக். கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, ஹைட்ரோ கார்பன். அடுத்த கொஸ்டின். Among the following statement regarding the disadvantage of trickling filter, identify the correct statement. Trickling filterல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜை பேஸ் பண்ணி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ட்ரிக்லிங் ஃபில்டர். ஓகேவா? ட்ரிக்லிங் ஃபில்டர் பேஸ் பண்ணி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட். The head loss through the trickling filter is high, making automatic during of the filter necessary.
the cost of construction is high, filter can treat raw sewage and preliminary sedimentation is not must. சொல்லுங்க. எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எது வந்து இன்கரெக்ட், இதான் வந்து கொஸ்டின். ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ட்ரிக்லிங் ஃபில்டர் ஜென்ரலாகவே வந்து ஆர்கானிக் டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண தான் யூஸ் ஆகுது. இந்த ட்ரிக்லிங் ஃபில்டர் ரெண்டு வகையாக வந்து நம்ம வந்து பிரிப்போம். ட்ரிக்லிங் ஃபில்டரோட யூசேஜே டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்டர், இது ரெண்டு வகையாக நம்ம வந்து பிரிப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டிஎஃப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்டிஎஃப். ஸ்டாண்டர்ட் ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர், ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக நம்ம வந்து பிரிப்போம். இந்த ட்ரிக்லிங் ஃபில்டரில் இந்த ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர், இதை பேஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. 1 + R டிவைடட் பை 1 + 0.1 R the whole square, இதான் ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் புரியுதா? ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர். ரீசர்க்குலேஷன் ரேஷியோ வேற, ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் வேற. இதுவும் ஒரு வாட்டி ஸ்டேட்மெண்ட்ல கேட்டாங்க. இது ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர். ரீசர்க்குலேஷன் ரேஷியோனா என்னன்னா, ரேஷியோ இஸ் நத்திங் பட் O/I. ஓகேவா, இதில் ஐன்றது வால்யூம், ஓன்றது எவ்வளோ இது வந்து ரீசர்க்குலேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ 0 ஆனாலுமே, இப்போ ஒரு கொஸ்டின் காமனாக ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீசர்க்குலேஷன் ரேஷியோ இஸ் 0. ஆருக்கான வேல்யூ இருக்குல்ல, ஆர் வந்து O/I தான். ஆருக்கான வேல்யூ O/I தான். ரீசர்க்குலேஷன் ரேஷியோ இந்த வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு இந்த எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1 + 0 டிவைடட் பை 1 + 0ன்னு கிடைக்கும். The final answer is 1. கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீசர்க்குலேஷன் ரேஷியோ 0வாக இருந்தாலும் ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் 1 தான். ஓகேவா, இது மாதிரியும் ஆல்ரெடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரீசர்க்குலேஷன் ரேஷியோ 0வாக இருந்தாலும் அந்த ஃபேக்டர் வந்து 1 தான். ஓகேவா, புரியுதா இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லுமா, இல்லை எதுமா தப்பான ஸ்டேட்மெண்ட்? ஆர்கானிக் சாயில் ஆர்கானிக் கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து இது வந்து ரிமூவ் பண்ணுது. அதையுமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் தெரியுமா சொல்லுவாங்க, எவ்வளோ கிலோகிராம் ஆர்கானிக் கண்டென்ட், எவ்வளோ ஏரியாவை வந்து ஹெக்டேர் மீட்டரில், ஒரு ஹெக்டேர் மீட்டரில் எவ்வளோ வால்யூம் அல்லது எவ்வளோ வெயிட் கிலோகிராம் டைஜஸ்ட் ஆகுது ஒரு நாளைக்கு, இதான் வந்து அதுக்கான அர்த்தம். கிலோகிராம் பர் ஹெக்டேர் மீட்டர் பர் டே, கிலோகிராம் பர் ஹெக்டேர் மீட்டர் பர் டே. எனக்கு சொல்லுங்கம்மா, இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, எது இன்கரெக்ட்? இங்கே வந்து கேட்குறது இன்கரெக்ட். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது இன்கரெக்ட் மட்டும் சொல்லுங்க போதும். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2 ரைட்டு, ஹை தான். ஹெட் லாஸ் த்ரூ த ட்ரிக்லிங் ஃபில்டர் இஸ் ஹை, அதுவும் ரைட் தான். த ட்ரிக்லிங் ஃபில்டர் கேன் ட்ரீட் ரா சீவேஜ்னு சொல்கிறாங்க பார்த்தியா, இது வந்து அப்பட்டமான பொய். ரா சீவேஜ்லாம் இல்லை. ஓகேவா, பிரைமரி செடிமெண்டேஷன் இஸ் நாட் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தப்பு, இன்கரெக்ட். S3. ஓகேவா, நான் பேசுறது புரியுதா? ஆப்ஷன் ஏ S3 ஒன்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஆன்சர் பண்ணுமா. யூனிட் இன் விச் போத் செடிமெண்டேஷன் அண்ட் டைஜஷன் ப்ராசஸ் ஆஃப் ஸ்லட்ஜ் டேக் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. செடிமெண்டேஷன் அண்ட் டைஜஷன்ஸ் ரெண்டுமே செடிமெண்டேஷன் அண்ட் டைஜஷன்ஸ் ரெண்டுமே S3 only. Identify the incorrect statement. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிரைமரி செடிமெண்டேஷன் இஸ் நாட் மஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து தப்பு. அதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இங்க சொல்லுங்கம்மா, இந்த டேங்குக்கு பேர் என்னம்மா?
skimming tank is right answer ma, not in of tank. Sedimentation and digestion process take simultaneously. இருங்க, இல்ல இது ஆன்சர் கீ தப்பு. ஸ்கிம்மிங்ன்றது ஆயில் எல்லாத்தையும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? செடிமெண்டேஷன் டைஜஷன்ஸ் ரெண்டுமே நடக்கக்கூடியது இம் ஆஃப் தாமா. இம் ஆஃப் தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இல்ல, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஏ கிடையாது, பி தான். பி தான் இம் ஆஃப் தான். ஸோ இங்கே கரெக்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம் ஆஃப் டேங்க் இஸ் ரைட் ஆன்சர். இம் ஆஃப் டேங்க் செடிமெண்டேஷனும் நடக்கும், டைஜஷனும் வந்து நடக்கும். ஸ்கிம்மிங்கில் ஆயில் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டெட்ரியஸ் டேங்க்ன்றது நாட் ஓன்லி லார்ஜர் கிரிட் பட் ஆல்சோ செப்பரேட் ஃபைன் சாண்ட் பார்ட்டிக்கல். ஃபைன் சாண்ட் பார்ட்டிக்கல் கூட செப்பரேட் பண்ண யூஸ் ஆகும். டைஜஷன்ஸ் டேங்க்ன்றது ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா யூட்டிலைஸ் த நியூரிஸ்மெண்ட் ஃபார். ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா, ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியானா என்னம்மா? ஒன்றும் இல்லை, அந்த இன்ஆர்கானிக் காம்போனன்ட் எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ஆர்கானிக் காம்போனன்ட் இது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். லீச்சேட் இஸ் ஏ கலர்டு லிக்விட் இஸ் கம் அவுட். லீச்சேட்ன்றது ஒரு 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 கூழ்மம் போல இருக்கக்கூடிய ஒரு லிக்விட். இது எதுலேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம், இல்லை எதுலேருந்து இது வருது? லீச்சேட் இஸ் ஏ கலர்டு லிக்விட் தட் இஸ் கம் அவுட் ஃப்ரம். செப்டிக் டேங்கா, ஏரேட்டட் லகூன்ஸா, கம்போஸ்ட் பிளான்ட்டா, சானிட்டரி லேண்ட்ஃபில்டா? சானிட்டரி லேண்ட்ஃபில் இஸ் ரைட் ஆன்சர். அதிலிருந்து தான் இந்த மாதிரி லிக்விட் எல்லாமே வந்து வெளியே வருது. சானிட்டரி லேண்ட்ஃபில் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? லீச்சேட்ன்றது அந்த அந்த குப்பையில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து மழை தண்ணியோட மிங்கிளாகி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி தான். ஓகேவா? அதான் வந்து லீச்சேட். சானிட்டரி லேண்ட்ஃபில்லிங் இஸ் ரைட் ஆன்சர். அசசன் பாருங்க. Alkenes or olefins are found to be harmful. Olefins are unsaturated or highly reactive in the atmosphere. இது வந்து போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றதுனால இது வந்து ஏர் பொல்யூஷன்ஸ்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ ஒலிஃபின்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லான்னு கேட்டால் ஆமாம் ரைட் தான். இது அன்சாச்சுரேட்டட் அண்ட் ஹைலி ரியாக்டிவான்னு கேட்டாலும் ரைட் தான். இட்ஸ் நாட் இஸ் சேச்சுரேட்டட், இட் இஸ் அன்சாச்சுரேட்டட். போத் assertion and reasoning both are right and correct explanations also. Option B is right answer ma. Olefin related கேட்டிருக்கக்கூடிய option B is right answer. The population equivalent of 4000 meter per day of wastewater with BOD of 200 milligram per liter at 20 gram per capita per day. இல்ல பாத்தீங்கன்னா வந்து population equivalent வந்து கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன் ஈக்குவலன்ட் கேட்டிருக்காங்க. கால்குலேட் பண்ணுங்கம்மா. பாப்புலேஷன் ஈக்குவலன்ட் எப்படி? BOD பார்த்தீங்கன்னா 200 milligram per liter at 50 gram capita per day. milligram per liter, 50 gram per capita per day. 200 milligram per liter at 50 gram per capita per day. வேஸ்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா 4000 ml/d. ஓகேவா? எவ்வளோ BOD வரும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். பாப்புலேஷன் ஈக்குவேஷன்ஸ் அங்கே கொடுத்துட்டாங்க, ஈக்குவலன்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ BOD கிடைக்கும்னு கேட்குறாங்க. இது BOD கால்குலேஷன் தான்.
1000 சாரி 16000 இஸ் ரைட் ஆன்சர்மா. சம் பார்த்தீங்கன்னா ஸோ 20க்கு 50 ஸோ 200 டிவைடட் பை 50 இன்டூ 4000 இதான் வந்து பாப்புலேஷன் ஈக்குவலன்ட். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஓடி எவ்வளோன்னு கிடைக்கும், டோட்டல் பிஓடி எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகேவா? IS 456 2000 படி வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்? ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கான வேல்யூ என்ன? 0.7 ரூட் ஓவர் எஃப்சிகே வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 0.7 ரூட் ஓவர் எஃப்சிகே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 0.7 ரூட் ஓவர் எஃப்சிகே. ரூட் ஓவர் எஃப்சிகே இதுதான் ஃபார்முலா. எஃப்சிகேக்கு பதிலாக M25 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.7 ரூட் ஓவர் M25 25னா 5 5 into 7 35 3.5 ஆன்சர் கிடைக்கும். அப்போ 3.5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஃபார்முலா இதுதான். இதுதான் ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த். பெண்டிங் டென்சல் அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க ஃப்ளெக்சுரல்னு. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 என்னம்மா இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கேட்ட மாதிரி இருக்கே. பட் இதை மாதிரி பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா கான்செப்டும் சேர்ந்து வந்துச்சு பாருங்க. லாங்கிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் காலம் சைஸ் வந்து 200 mm அண்ட் லெஸ் வித் 12 mm டயா பார். ஓகே. அப்புறம் லாங்கிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் பீம் இன் ஸ்லாப் இன் காலம் மோர் தென் 200 mm. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? இதான் கொஸ்டின். டைரக்டா ஐஎஸ் கோடலுடைய ப்ரொவிஷன்ஸை கேட்டு வச்சிருக்காங்க. டைரக்ட் ஐஎஸ் கோடல் ப்ரொவிஷன்ஸை கேட்டு வச்சிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கப்பா. டைரக்ட் ஐஎஸ் கோடல் ப்ரொவிஷன்ஸை கேட்டு வச்சிருக்காங்க. காலம் சைஸ் வந்து 200 mm விட லெஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகும்? காலம் சைஸ் வந்து 200 mm விட கிரேட்டராக இருந்தால் என்ன ஆகும்? இது லாங்கிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் 1. ரெண்டாவது பீம்ல லாங்கிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? மூணாவது ஸ்லாப்ல லாங்கிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? நாலாவது காலம்ல காலம் தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அந்த லாங்கிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்கான டயா பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் ட்ரை டு ஆன்சர். இது டைரக்ட் கோடல் புக் தான். 4321 இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட்மா. ஸோ 200 mm அதை விட லெஸ்ஸாக இருந்தால் 4321 25 mm டயா. ஓகேவா? 200 விட மோராக இருந்தால் 40 mm, பீமாக இருந்தால் 50 mm டயா. இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா கவர் பேஸ் பண்ணி இருக்கு. கிளியர் கவர். எஸ், கிளியர் கவர் பேஸ் பண்ணி இருக்கு. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் அண்ட் கிளியர் கவர் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ கிளியர் கவர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கான கிளியர் கவரை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கு. 4321 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் செக்ஷன்? நான் இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு செக்ஷனுக்கான ஸ்ட்ரென்த்து ஒரு சாஃப்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்து ரெண்டுத்தையும் ஈஸியாக சொல்லிடலாம். சாஃப்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது போலார் செக்ஷன் மாடலஸ், செக்ஷனுக்கான ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது செக்ஷன் மாடலஸ், அவ்வளோதான். அதாவது இஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு I/Y செக்ஷன் மாடலஸ் I/Y, ZP விச் இஸ் ஈக்குவல் டு அகெயின் I/Y. பட் இங்கே இருக்கிற ஐன்றது IZZ. போலார் செக்ஷன் மாடலஸ்னா IZZ வரணும். நார்மல் செக்ஷன் மாடல்ஸ்னா I/Yன்னு வரணும். ஓகேவா? செக்ஷன் மாடலஸ் இஸ் ரைட் ஆன்சர்மா. செக்ஷன் மாடலஸ் இஸ் ரைட் ஆன்சர். இங்க XU max by D
எஃபெக்டிவ் டெப்த்துக்கும் நியூட்ரல் ஆக்சிஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வேல்யூன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இதான் கொஸ்டின். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? கிரேட் ஆஃப் ஸ்டீல், கிரேட் ஆஃப் கான்கிரீட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஸ்டீல் டிபெண்ட் பண்ணியிருக்கா? கான்கிரீட்டுக்கான கிரேடு டிபெண்ட் பண்ணியிருக்கா? எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இதான் கொஸ்டின். So the right answer is FY. yield strength மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்படியா? எஸ், FY மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா FY 250, 415, 500க்கு XU லிமுக்கான ஃபார்முலா 0.53D, 0.48D, 0.46D ன்னு சொல்லிட்டு 3 விதமான ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரேட் ஆஃப் ஸ்டீல், ஸ்டீலுக்கான ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, வேற எதையும் நீங்க டிபெண்ட் பண்ணி இல்ல. The length of hook is provided in a beam or column or ring shall be dash times of the diameter of the ring bar. The length of hook provided beam or column or ring. The length of hook ஒண்ணு இல்லம்மா, இந்த இது இருக்குல்ல, இந்த 4 கம்பியும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த இது ஹூக்கு, அந்த ஹூக்கோடைய லென்த் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 times of the dia of the ring bar. ஓகேவா? 10.5. 10.5. Independent to concrete is right answer. Option C is right answer ma. 10.5. ஸோ இங்கே நீங்கள் டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ஹூக்குக்கான லென்த் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் கோடல் புக் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எதை கொடுக்குது அப்படின்னா, டார்சன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட் அட் corner, at the near or corner in the two-way slab which is simply supported on both end edges meeting at the corner. Statement 2 வந்து என்ன பண்றாங்கன்னா, the area of reinforcement in each of layers shall be 3/4 of the area required for the maximum midspan moment in the slab. கோடல் புக்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படியே வந்து கேட்குறாங்க. டார்சன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கார்னரில் ப்ரொவைட் பண்ணணும் 2-way ஸ்லாபுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்லாப் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட், 2 எட்ஜ்லையுமே அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க, ஃபிக்ஸட் கிடையாது. 2-way ஸ்லாப்னா என்ன? போத் 2 ஆக்சிஸ் வழியாகவும் லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் வந்து இந்த லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெக்கானிசத்தை பார்த்தீங்கன்னா இப்படி லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து 2-way ஸ்லாப். அப்போ இந்த ஆக்சிஸ்லேயும் வந்து லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த ஆக்சிஸ்லையும் லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதான் ஒரு ஆக்சிஸ், இது 2 ஆக்சிஸ். ஓகேவா? 2 ஆக்சிஸ்லையுமே லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்லாபை வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக நம்ம வந்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் டார்சனல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை அந்த கார்னரில் ப்ரொவைட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க இல்லையா? போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு தான். ஓகேவா? ஆனால் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கேட்டால் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ரெண்டுமே வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். சீரிஸ் டயக்ராம் இதுதான் வந்து அந்த கார்னர். ஓகேவா? அதே மாதிரி அட் கார்னரில் ஏரியா பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் A ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இதுவும் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து கொஸ்டின் ஏரியா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே the ratio of maximum shear stress to average shear stress in a circular beam. Maximum shear stress to average, tau max to tau average. Shear stress distribution சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, purely shear, no bending. எங்கே நடக்கும்? when a simply supported beam, continuous moment, uniform movement throughout the length.
அப்படின்னா என்ன நடக்கும்? தட் மீன்ஸ் சில கேசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சியர் மட்டும் தான் இருக்கும். அங்க வந்து எது இருக்காது அப்படின்னா பெண்டிங் வந்து இருக்காது. அந்த இடத்துல அந்த சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வேல்யூ அது வந்து வேரி ஆகும். வேரி ஆகுறதுனா வந்து எப்படின்னா பாரபோலிக்கா வேரி ஆகலாம். இல்ல லீனியரா வந்து வேரி ஆகலாம். ஓகேவா? ஸோ இத மாரி வந்து இருக்கும் பொழுது அந்த ஆவரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ்னா இது. இந்த பாரபோலிக்கா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆவரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ்னா இது. எது? இது. மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்னா அந்த சென்டர். எது? இந்த இடம். இது வந்து சென்டர். ஓகேவா? இது வந்து டவ் மேக்ஸ். இது ஆவரேஜ். டவ் ஆவரேஜ். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ ஃபார் ஈச் செக்ஷன் வந்து கேட்பாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சி வெரி குட் மோகன். சர்க்கிளுக்கு என்ன? ரெக்டாங்கிளுக்கு என்ன? ட்ரையாங்குலருக்கு என்ன? டைமண்டுக்கு என்ன? ஹாலோ சர்க்கிளுக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு 6 ஷேப். ஓகேவா? சார் 5 ஷேப் ரொம்ப முக்கியம். சர்க்கிளுக்கு 4/3 ஆஃப் ஆவரேஜ். நான் ஜூம் இன் பண்றேன். அப்படியே வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. வேற வழியே இல்ல. ரெக்டாங்கிளுக்கு 3/2 ஆஃப் ஆவரேஜ் அண்ட் ட்ரையாங்குலருக்கு 3/2 ஆஃப் டவ் ஆவரேஜ் அண்ட் டைமண்டுக்கு 9/8 ஆஃப் டவ் ஆவரேஜ். ஹாலோ சர்க்கிளுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் டவ் ஆவரேஜ். ஓகேவா? பேசுறது புரியுதா இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் இது. கிராஸ் செக்ஷன்ஸ் அண்ட் தென் டவ் மேக்ஸுக்கும் டவ் ஆவரேஜுக்கும். டவ் மேக்ஸ் which is equal to 4/3 ஆஃப் டவ் ஆவரேஜ். இப்படி நீங்க படிக்கணும். டவ் மேக்ஸ் which is equal to 3/2 ஆஃப் டவ் ஆவரேஜ் ஃபார் ரெக்டாங்குலர். இப்படி படிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அல்டிமேட் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் எ மெட்டீரியல் ஃபார் காலம் 20 Newton per mm square. Calculate safe load for the column using factor of safety 5. Factor of safety 5. Crushing stress of a material of column வந்து 20 Newton per mm square. Cross sectional area of the column வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிங்க. சேஃப் லோடு வந்து என்னன்னு கண்டுபிடிங்க. அல்டிமேட் லோடை வந்து கொடுத்துட்டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கால்குலேட் சேஃப் லோடு. கால்குலேட் சேஃப் லோடு. சேஃப் லோடை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. டோட்டல் லோட் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5. டோட்டல் லோடு என்னன்னு தெரியணும். உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியுது, ஏரியாவும் தெரியுதுல. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஏரியா கிவன்பா. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஏரியா கிவன். ஸ்ட்ரெஸ்னா என்ன? லோடு பை ஏரியா. இப்போ லோடுனா என்ன? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. 20 இன்ட்டு ஏரியா என்ன? 1000. இது லோடு. லோடு டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன? 5. சிம்பிளிஃபை பண்ணால் 40 kN வரும். Footing shall be designed to sustain the footing. Footing வந்து எதுக்காக டிசைன் பண்றீங்க? எதை சஸ்டெயின் பண்றதுக்காக டிசைன் பண்றீங்க? footing. Footing shall be designed to sustain the applied load. Yes, right. Moment. Is it true? And induced reactions. எல்லாமேமா எல்லாமே. மொமெண்ட் வந்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இந்த ஃபூட்டிங்கில். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைட் லோடு மட்டும் இல்லை, மொமெண்ட்டும் வந்து வரும். பிகாஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்லாம் வந்து இன்டியூஸ் ஆகுது இல்லையா, அதனால் மொமெண்ட் வரும். அப்ளைட் லோட், மொமெண்ட்டு, ஃபோர்ஸு, இன்டியூஸ்டு ரியாக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம ஃபூட்டிங்கே டிசைன் பண்ணுறோம். ஸோ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். 1, 2 and 3 ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். ஓகேவா? இப்போ பீம் வந்து எதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறோம், காலம் எதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இதே போல் ஃபூட்டிங் எதுக்கு டிசைன் பண்ணுறோன்னா இது எல்லாமே. ஓகேவா? மொமெண்ட் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a T beam identical to rectangular beam with equal to flange width when the neutral axis is neutral axis within the flange or neutral axis above the flange விட்டு வெளியே வா.
2 விதமா வச்சு நீங்க வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. T-beam ரெண்டு விதமா வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. நியூட்ரல் ஆக்சிஸ் வித்தின் த ஃபிளாஞ்ச் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நியூட்ரல் ஆக்சிஸ் வித்தின் த ஃபிளாஞ்ச் அப்படின்னு வச்சு தான் நீங்க வந்து பார்ப்பீங்க. A TB became identical to rectangular beam. ஓகேவா? So identical to rectangular beam தான் within the flange. Within the flange is right answer. Loss in pre-stress of a pre-tension beam are more than the loss in post-tension beam. Pre-tension beam முன்னாடியே வந்து டென்சில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்கிரீட்டை போர் பண்ணி நம்ம உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். போஸ்ட் டென்ஷனிங்னா அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் ஜாக்கை வச்சு நீங்கள் வந்து அந்த டென்டான் எல்லாத்தையும் பிடிச்சி இழுப்பீங்க. போஸ்ட் டென்ஷனிங். இதில் யாருக்கு லாஸ் அதிகம்? எதில் லாஸஸ் அதிகம்? ப்ரீ டென்ஷன் ஆர் போஸ்ட் டென்ஷன்? இதான் கொஸ்டின். இல்லை பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து ப்ரீ டென்ஷனுக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அசதன். திஸ் இஸ் பார்சியலி டியூ டு எஃபெக்ட் ஆஃப் எலாஸ்டிக் ஷார்டனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? எலாஸ்டிக் ஷார்டனிங் ரைட் தான், பட் நாட் ஃபுல்லி. பார்சியலின்னு சொன்ன வரி ரைட் தான். இப்போ இட் இஸ் ஃபுல்லி அங்கே வந்து லாஸ் வந்து அதிகம்தான், ப்ரீ டென்ஷனுக்கு அதிகம்தான். ஆனால் அது முழுமைக்கும் ரீசன் வந்து எலாஸ்டிக் ஷார்டனிங் கொடுத்தா தப்பாயிடும். பார்சியலி ரீசன் இவங்க தான். ஓகேவா? கர்ணன் ஏன் விழுந்தான்னு கேட்டால் அர்ஜுனன் சொல்லக்கூடாது, கிருஷ்ணன் சொல்லக்கூடாது, எல்லாரும் தான் ரீசன். அதே போல தான் இதுவும். ஓகேவா? யார் யாரெல்லாம் ரீசன் பார்ப்போம். இவங்க எல்லாருமே ஷ்ரிங்கேஜ், க்ரீப்பு, ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீலு, எலாஸ்டிக் ஷார்டனிங், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த லாஸுக்கு காரணம். இல்லை ப்ரீ டென்ஷனுக்கான லாஸ் 18%, போஸ்ட் டென்ஷனுக்கான லாஸ் 15%. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட்டு. ஏன்னா ப்ரீ டென்ஷனுக்கு 18%, இது போஸ்ட் டென்ஷனை விட அதிகமாக தானே இருக்கு. ப்ரீ முன்னாடி அதிகமாக இருக்கு. 15 பெருசா 18 பெருசான்னு கேட்டால் 18 தானே பெருசு. அதுலேயுமே யாரெல்லாம் ரீசனா? எல்லாரும் தான் இந்த ரீசன். அவன் என்ன சொல்லிட்டான்? பார்சியலி ரீசன் ஃபார் இந்த எலாஸ்டிக் ஷார்டனிங் கொடுத்தாங்க. பார்சியலின்னு சொன்னதுனால ரைட். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட்மா. போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். அடுத்த கொஸ்டின். Permissible bending tensile stress in the concrete for the vertical wall of RC water tank made M25 concrete. Okay. The permissible bending tensile stress in the concrete for the vertical wall of RC water tank. ஒன்றும் இல்லைம்மா, டைரக்ட் டென்ஷனுக்கும் பெண்டிங் டென்ஷனுக்கும் ஒரு சின்ன மைன்யூட்டான வித்தியாசம் இருக்குது. சொல்லுங்கள். டைரக்ட் டென்ஷன், பெண்டிங் டென்ஷன் ஒரு டேபிள் இருக்குது. டைரக்ட் டென்ஷன், பெண்டிங் டென்ஷன். சொல்லுங்கம்மா. டைரக்ட் டென்ஷன் இப்போ எக்ஸாம்பிளா இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். M25 கிரேட் ஆஃப் கான்கிரீட் இருக்கும் பொழுது டைரக்ட் டென்ஷன் அது எவ்வளோ டென்சைல் லோட தாங்கும் அப்படின்னா 1.3 டென்சைல் லோட தான் வந்து தாங்கும். 1.3 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். சார் இதோடைய ஸ்ட்ரென்த் ஆனால் 25 சார். 25 தாங்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து கம்ப்ரசிவ். ஓகேவா? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 25, ஆனால் டென்சைல் வந்து அது தாங்காது. டைரக்ட் டென்ஷன் ஜஸ்ட் 1.3, பெண்டிங் டென்ஷன் 1.8. ஓகேவா? பெண்டிங் டென்ஷனா இப்படி பெண்ட் ஆகுதுல்ல, இந்த டென்ஷன் 1.8. டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே நம்ம வந்து பிடிச்சி இழுக்கிறது, அது வந்து 1.3. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாமா? 1.3 1.8 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபேக்டர் போட்டா வந்துரும். 25 டிவைடட் பை 20, 19 கிட்ட வரணும். டிவைடட் பை 20 போடுங்க. நான் பேசுறது புரியுதா? டிவைடட் பை 20 போடுங்கம்மா. இப்போ 30 டிவைடட் பை 20 போடுங்களேன், 1.5 வந்து நிற்கும். 35 டிவைடட் பை 20 போடுங்களேன், 35 டிவைடட் பை 20 போடுங்களேன், 1.6 சம்திங் வரும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்கள் அதை 20 இல்லை 19 கிட்ட வரும். ஓகேவா? இதை மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்குது. டைரக்ட் டென்ஷனுக்கும் இருக்குது, டென்ஷன் டியூ டு பெண்டிங்க்கு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, ட்ரை டு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர். ஓகேமா, வெரி குட். டாப் ஆஃப் த ஸ்லாப் இஸ் ரைட் ஆன்சர். யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா, மோகன், வால் side, top of the slab, top of the slab. Very good, ma. Top of the slab is right answer. Okay, top of the slab is right answer. Option B. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து எங்க யூஸ் பண்றோன்றது தான். டோ ஸ்லாப்ல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டம்ல நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் சைட் ஆஃப் த வால் எங்க அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வில் பி பேக் ஃபேஸ் ஆர் ஃபில்லிங் சைட் ஆஃப் த வால் எங்கன்னா ரீட்டைனிங் வால்ல. ஓகேவா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க மோகன். ஸோ இதை மாதிரி வந்து ஒவ்வொரு கேஸ்லையும் எங்கே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணுன்றதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, டென்டான் ஆர் த ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் mandatorily required for. Tendon or the steel reinforcement mandatorily அதாவது வந்து கம்பல்சரி எங்க டென்டான் வந்து எங்கம்மா கம்பல்சரி? டென்டான் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் எலமெண்ட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். டென்டான் வந்து எங்க வந்து கம்பல்சரின்னு கேட்பாங்க. ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட். ஓகேவா? ஸ்டீல் இஸ் obtained by adding small quantity of iron. ஒரு சின்ன குவான்டிட்டி அயான் ஆட் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டீல் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பன். ஓகேவா? அதாவது கார்பனுடைய கண்டென்ட்டை பொறுத்து தான் அந்த ஸ்டீலுக்கான வேரியேஷன் மாறுது. அது மைல்ட் ஸ்டீலா, Fe250, Fe415, Fe500 இதை மாதிரி வந்து மாறுது கார்பனுடைய கண்டென்ட்டை பொறுத்து தான். காட் எஸ் கார்பன்மா. கார்பன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஸோ கேட்குதாம்மா ஆடியோ? அகைன் ஆடியோவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, பேட்டரி மாற்றிக்கிறேன். இது ரைட் ஆன்சர் எதுமா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆஸ் பர் IS 800/1984 ஸ்பெசிஃபிகேஷன், how to calculate gross diameter. How to calculate gross diameter of the bolt. Option C is right answer, ma. Nominal diameter plus 1.5.
போல்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாமினல் டயா ப்ளஸ் கிளியரன்ஸ். ஸோ நாமினல் டயாவும் கொடுத்துருக்காங்க, கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 steel part at right angle are welded with fillet weld with 10 mm size. 10 mm size. The throat thickness of the fillet weld should be. Throat thickness of the fillet weld should be. ஒரே நிமிஷம் இருங்க, சொல்லுங்க சார். சாரிம்மா, ஒரு முக்கியமான கால், வேற எதுவும் இல்லை. சரி, ஓகே ஓகே. வெயிட். The two steel part at right angle are welded with the fillet weld of 10 mm size. The throat thickness of the fillet weld. Throat thickness வந்து என்னவா இருக்கணும், இதான் வந்து கொஸ்டின். ஸோ throat thicknessக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கே அண்ட் சைஸ் ஆஃப் த வெல்டு. இங்கே கேக்கான வேல்யூ அண்ட் சைஸ் ஆஃப் த வெல்டு ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க. சம்டைம் வந்து கே வந்து நீங்கள் வந்து மகப் பண்ணி வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபியூசனுக்கான அந்த ஆங்கிள்ஸை பொறுத்து, அந்த ஃபேஸஸ்க்கான ஆங்கிள்ஸை பொறுத்து இது வந்து வேரி ஆகும். ஸோ கேக்கான வேல்யூ 0.7. ஓகேவா? கேக்கான வேல்யூ 0.7. அந்த சைஸ் ஆஃப் த ஃபில்லட் வெல்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 mm. ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 7 mmன்ற மாதிரி ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? 7 mm இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A steel member that is primarily loaded in a tension is called. அதில் டென்ஷன் மட்டும்தான் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு மெம்பர் என்ன? நீங்கள் வந்து ட்ரஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில். அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் டை. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க டென்ஷன் மட்டும்தான் வந்து ஆக்ட் ஆகுது. டைனாலே வந்து என்ன, டென்ஷன் மட்டும் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் டை பீம். ஸோ திஸ் இஸ் டை. ஓகேவா? டென்ஷன் மட்டும் ஆக்ட் ஆகக்கூடியது டை. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பில்டப் காலம் இஸ் சப்ஜெக்டட் டு ஏ ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆஃப் 1850 kN. லேசிங் சிஸ்டம் ஹேஸ் டு பி டிசைன் ஃபார் ரெசிஸ்டிங் ஏ டோட்டல் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் ஆஃப். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, என்ன ஆக்சியல் லோடு கொடுத்துருக்காங்களோ அந்த ஆக்சியல் லோடு பேஸ் பண்ணி ஃபார்முலா வந்து இருக்குது. டிரான்ஸ்வர்ஸ் ஷியர்ஸ் இஸ் நத்திங் பட் 2.5% ஆஃப் த ஆக்சியல் லோட். அவ்வளோதான். எப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் கேட்குறாங்களோ அப்போல்லாம் அவங்க ஆக்சியல் லோடு கொடுத்ததில் வெறும் 2.5% எடுத்துக்கிட்டா போதும். 2.5% ஆஃப் த ஆக்சியல் லோட் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் ஃபோர்ஸ். புரியுதுங்களா? அப்போ அதில் 2.5% வந்து எடுங்க. 1850ல் 2.5% எடுங்கப்பா. டைப் பண்ணுங்க, கால்குலேட் பண்ணுங்க. 2.5% எடுங்க. எடுத்தீங்கன்னா
கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 46.25 வரும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 46.25. சி அவங்க இன் லேசிங் சிஸ்டத்தில் ஆக்சியல் ஃபோர்ஸை கொடுத்து டிரான்ஸ்வர்ஸ் சியர் ஃபோர்ஸை கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். கோடல் ப்ரொவிஷன் படி 2.5 டைம்ஸ் ஆஃப் ஆக்சியல் ஃபோர்ஸ். இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அடுத்தது rolled steel I sections are most commonly used as beam because they provide rolled steel I sections are most commonly used. I section தான் வந்து பீமா யூஸ் பண்றோம். பிகாஸ் ஏன் மோஸ்ட் காமனா I section தான் யூஸ் பண்றோம். ஏன்? பிகாஸ் they provide large MI and less CS area. ஓகேவா? எதுக்காக ஐனா கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து அதிகம், சாரி கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து கம்மி. ஓகேவா? ஆனா லார்ஜ் MI. வாட் இஸ் மீன் பை MI? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளி. ஓகேவா? அந்த மொமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே வந்து இருக்கு ஐ செக்ஷனுக்கு. அப்போ கம்மியான கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் அதிகப்படியான மொமெண்ட்டை வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணுது. நிறைய லேட்டரல் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ தட் வி ஆர் யூசிங் ஐ செக்ஷன்ஸ். ஓகேவா? செக்ஷன் மாடலஸ் ஆல்சோ. அடுத்து பாருங்க, capillarity of liquid is small diameter tube is due to molecular attractions. And in the case of mercury, the following occurs in terms of capillarity. Capillarity base பண்ணி questions. Capillarity of liquid in a small diameter tube is due to molecular attractions. In the case of mercury, the following occurs in the terms of capillarity. In the terms of capillarity, come on. இதுக்கு பேரு capillary depressions. capillary rise இல்ல, capillary fall. ஏன்னா மெர்க்குரி வந்து இருக்கு இல்லையா, மெர்க்குரியை பொறுத்தவரையும் அந்த கோஹசிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகம். அதனால மெர்க்குரி வந்து கீழே தான் இருக்கும். வாட்டர்னா வந்து மேலே ஏறும். பிகாஸ் வாட்டரில் பொறுத்தவரையும் அடசிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகம் கோஹசிவை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ மெர்க்குரியில் வந்து கோஹசிவ் ஃபோர்ஸ் அதிகங்க. அதனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய சரௌண்டிங் வாட்டரை விட அந்த டியூப்ல அந்த மெர்க்குரிக்கான லெவல் வந்து கம்மியாக இருக்கும். கேப்லரி டிப்ரெஷன்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? capillary depressions is right answer. See, all the data are given. Contact angle na enna, maximum mercury ki contact angle 130 degree தான். 130 to 140 சொல்லியிருந்தாலும் 130 degree தான். இதுல cohesive value அதிகம் மெர்க்குரிக்கு அடசிவை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுலாம். ஆமா, இங்க வாமா. ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்தாச்சு, லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் கொடுத்தாச்சு. இஃப் ப்ரெஷர் அட் ஃப்ளோ பாத் இஸ் ரெக்கார்டட் அட் 22.48 kPa, the equivalent to, that is equivalent into ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கொடுத்தாச்சு, லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கொடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இஃப் த ப்ரெஷர் அட் ஃப்ளோ பாத் ரெக்கார்ட் பண்ணது கொடுத்தாச்சு. I need absolute pressure. Absolute pressure, atmospheric pressure plus standard atmospheric, local atmospheric ரெண்டு இருக்கா. நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லாம் வந்து கண்டுக்காதீங்க. லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் கேஜ் ப்ரெஷர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் கிடைக்கும். நான் பேசுறது புரியுதா? அதாவது அப்சல்யூட் ஜீரோவிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கான ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறது தான் அப்சல்யூட் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் லோக்கலாக அந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 91.52. இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கொஞ்சம் மேலே பாசிட்டிவில் 22.48 கிடைக்குது பாசிட்டிவில். அப்போ எனக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் வேணும்னா 91.52 + 22.48 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது 114.0 kPa அப்படின்னு கிடைக்கும். 114.02 kPa அப்படின்னு கிடைக்கும். புரியுதா இல்லையா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கே பாருங்களேன்,
a body is completely submerged in the fluid. CG வந்து G வந்து சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் பயான்சி வந்து O. CGக்கும் சென்டர் ஆஃப் பயான்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் தான் வந்து என்ன ரொம்ப முக்கியம். The body is considered to be unstable. எப்போ பாடி வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் பயான்சி இங்கே என்ன நோட்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அது ரொம்ப முக்கியம். கம்ப்ளீட்லி சம்மர்ஜ், கம்ப்ளீட்டாக வந்து மூழ்கி இருக்கு. சிஜியை விட கீழே சென்டர் ஆஃப் பயான்சி இருந்தால் டேஞ்சர். டார்க் இப்படி அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மாறும். இது சிஜி, இது சென்டர் ஆஃப் பயான்சி. சிஜினா கீழே வரது, சென்டர் ஆஃப் பயான்சினா மேல் நோக்கி போகிற ஃபோர்ஸு. நான் கொஞ்சம் டார்க் அப்ளை பண்ணாலும் இது நல்லா ரொட்டேட் ஆகிடும். பிகாஸ் இங்கே இருக்கிற கப்பல் வந்து ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷனை கொடுக்குது. அப்படி நல்லா ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ஃபைலியர் ஆகும். ஸ்டேபிள் இல்லை, அன்ஸ்டேபிள். உங்களுடைய சிஜியை கம்பேர் பண்ணும்போது சென்டர் ஆஃப் பயான்சி கீழே இருந்தால் அன்ஸ்டேபிள். எப்போ ஸ்டேபிள்? மேலே இருக்கணும். இப்படி சாச்சாலுமே நான் இந்த மாதிரி ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்கும்போது கிளாக் வைஸ் மொமெண்ட் வரணும்னா மேலே இருக்கணும். யார்? சென்டர் ஆஃப் பயான்சி. யாரை விட? சிஜியை விட. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன் அண்ட் ஈக்குவ பொட்டன்சியல் லைன். ஸ்ட்ரீம் லைன்னா என்ன? ஸ்ட்ரீக் லைன்னா என்ன? பாத் லைன்னா என்ன? ஈக்குவ பொட்டன்சியல் லைன்னா என்ன? ரொம்ப முக்கியம். பாத் லைன் தெரிஞ்சாலே மீதி எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கிவன் கோடு. நீங்கள் தான் இப்போ ஆன்சர் பண்ண போறீங்க. ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன் அண்ட் ஈக்குவ பொட்டன்சியல் லைன். ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன் அண்ட் ஈக்குவ பொட்டன்சியல் லைன். ஆன்சர் கோட் இஸ் 2315. பிகாஸ் வந்து இது இப்போ நான் கீழே வந்து என்னால் காட்ட முடியாது. 2315 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? 2315 என்ன அர்த்தம்? ஸ்ட்ரீம் லைன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகளுடைய ட்ரேசிங்கை நான் வந்து இது பண்ணுறேன். ட்ரேசிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல். 23 சாரி 2315 ரைட் தான். ஆப்ஷன் டி. ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 5. பாத் லைன் தெரிஞ்சாலே போதுமேம்மா. பாத் லைன் தெரிஞ்சாலே போதும். பாத் லைன்ன்றது என்ன? ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதை மட்டும் பார்க்கறது தான் பாத் லைன். அப்போ சிங்கிள் பார்ட்டிக்கல் ஃப்ளோ ஆகிறது ஒன்று. ட்ரேசிங் ஆஃப் மோஷன் ஆஃப் எனி ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல், எனி ஒன் ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல். இப்போ பாத் லைன் சிக்கு வந்து 1 வரணும். ஓகேவா? சிக்கு 1 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். உங்களுக்கு புரியுதா? பாத் லைன் தெரிஞ்சாலே வந்து போதும். பாத் லைன் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து பார்ப்போமா? டி இஸ் ரைட் ஆன்சர். ஸ்ட்ரீம் லைன்னா என்னன்னா இது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகளுடைய மோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இல்லைனா எடுக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஸ்ட்ரீம் லைன். ஸ்ட்ரீக் லைன்னா என்ன அப்படின்னா நான் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேயே இருக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அந்த பார்ட்டிக்கல் இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே எப்படி போகுதுன்றதை பார்க்குறோம். அதான் ஸ்ட்ரீக் லைன். பாத் லைன்னா ஒரே ஒரு பார்ட்டிக்கல் அப்படியே ட்ராவல் ஆகி போகிறதுக்கு பேர் பாத் லைன். ஈக்குவ பொட்டன்சியல் லைன்னா ஈக்குவல் பீசோமெட்ரிக் ஹிட். இது வந்து சாயில் மெக்கானிக்ஸில் வந்து ஃப்ளோ நெட் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஈக்குவ பொட்டன்சியல் லைன். அப்போ ஈக்குவ பொட்டன்சியல் லைனை பொறுத்தவரையும் அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லேயுமே ஒரே லெவலில் வாட்டருடைய ஹைட் வந்து நிற்கும். அதான் ஈக்குவ பொட்டன்சியல் லைன். ஓகேவா?
அதில் பீசோமெட்ரிக் ஹெட்னா என்னன்னா டேட்டமெட்டையும் ப்ரெஷரையும் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் பீசோமெட்ரிக் ஹெட். இதுவும் வந்து கொஸ்டின் ஏரியா. பீசோமெட்ரிக் ஹெட்னா என்னன்னு கேட்பாங்க. டோட்டல் ஹெட்னா என்ன? பீசோமெட்ரிக் ஹெட்டோட வெலாசிட்டி ஹெட் ஆட் பண்ணால் எனக்கு வந்து டோட்டல் ஹெட் வந்து கிடைக்கும். பீசோமெட்ரிக் ஹெட் வந்து P by rho g plus Z, வெலாசிட்டி ஹெட் which is equal to V square divided by 2G. V square divided by 2G பீசோமெட்ரிக் ஹெட்டோட ஆட் பண்ணால் அதான் டோட்டல் ஹெட். ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்தது which of the following statement are incorrect? எது வந்து incorrect statement? இதான் வந்து கொஸ்டின். Coefficient of contractions of a venturometer is unity. அப்படியா? Coefficient of contractions venturometer unity. No, unity வராது, ஒன்று வராது. Flow nozzle is cheaper than venturometer but high energy loss. தப்பு. Discharge is independent of orientation of venturometer when it's horizontal, vertical or inclined. அதுவும் தப்பு. ஓரியன்டேஷனை பொறுத்து டிஸ்சார்ஜ் வந்து மாறும் வென்ச்சுரோமீட்டரில். நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதுதான் ரைட்டு. நம்ம கோஎஃபிசியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ்ன்றது எப்படிமா யூனிட்டி வரும்? அதுவே புரிஞ்சுக்கிட்டா போதும். அது வந்து என்ன தவறு, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்பொழுது coefficient of contractions of venturometer is unity. Flow nozzle is cheaper. Okay, correct. எல்லாமே இன்கரெக்ட். அதனால தான் இப்படி சொல்றான். ஓகே ரைட்டு. இப்படிலாம் யோசிக்க வைக்கிறாங்க. நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். எனக்கு என்னன்னா மேலே கொடுத்தது இன்கரெக்ட், கீழே நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்போ இது இன்கரெக்ட், நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இங்கே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. which of the following statement are correct ன்னு கேட்டிருக்கணும். அப்பதான் none of the statement are incorrect ன்னு வரும். none of the above statement is correct. இங்க கரெக்ட் இன்கரெக்ட்ல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு, தெரியல. ஓகே, ஒருவேளை ரொம்ப ஹீட் ஆனதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதான்னு தெரியல. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷனை பொறுத்தவரையும் ஏரியா ஆஃப் ஜெட் ஆக்சுவல் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த வென்ச்சுரோமீட்டர், இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுடைய டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். சிடி, சிவி, சிசி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த சிசியை பற்றி தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். சிவின்னு இருக்குது வெலாசிட்டிக்கான அந்த கான்ட்ராக்ஷன், சிடின்னு இருக்குது டிஸ்சார்ஜுக்கான அந்த கோஎஃபிஷியன்ஸ். எல்லாமே வந்து இங்கே ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்து லெஸ் தென் 1 தான். ஓகேவா, அப்போ தான் அங்கே ஹெட் லாஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஹெட் லாஸ் இன் லேமினார் ஃப்ளோ த்ரூ த யூனிஃபார்ம் சர்க்குலர் பைப். Head loss, linear with velocity of flow, linear with the discharge, inversely with the diameter power 4, all the options are correct அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டியில். ஓகேவா, அப்போ ஹெட் லாஸை பொறுத்தவரையும் லேமினார் ஃப்ளோ த்ரூ த சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா FL V square divided by 2GDன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. FL V square divided by 2GDன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா படியே நீங்கள் வந்து சொல்லலாம் ஹெட் லாஸ் வந்து எது எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எது எதெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இன்வெர்ஸ்லி வித் டயாமீட்டர் ஆஃப் ஃப்ளோ, இங்கே வெறும் டயா தானே இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா செட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஹெட் லாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 128 மியூ QL டிவைடட் பை பை காமா டி பவர் 4. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டி பவர் 4ன்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இஸ் ரைட் ஆன்சர். லீனியர் வித் டிஸ்சார்ஜ், அப்போ கியூக்கு இது வந்து என்ன, இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு. கியூக்கு இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. லீனியர்லி வித் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, வெலாசிட்டிக்கும் இதுக்கும் வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எங்கே இருக்குது, மேலே இருக்குது பாருங்களேன், வி ஸ்கொயர் வெலாசிட்டி ஸ்கொயருக்கு. அப்போ பார்க்கும்போது ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். இந்த ஃபார்முலாவும் வேணும், இந்த ஃபார்முலாவும் வேணும், அப்போ தான் இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் வி காண்ட். மழை வருதாமா?
ஒரே நிமிஷம் இருங்க. உங்க சென்னையில யாராவது இருக்கீங்களா? மழை வருதா? இப்ப ஹெவியா மழை அடிக்கிற மாதிரி எனக்கு வெளியே சத்தம் கேட்குது. அதனால தான் நான் கேட்குறேன். இன் ஓஎம்ஆர் ஹெவி ரெயின். அப்படியா? செக் பண்ணிட்டு தான் வரணும். ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட்மா. இந்த ரெண்டு ஃபார்முலா முக்கியம். திஸ் ஃபார்முலா அண்ட் திஸ் ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். For a pipe radius r இருக்கு, flowing half full under the axis of gravity, hydraulic depth என்னன்னு கேக்குறாங்க. ஓப்பன் சேனல் ஃப்ளோ வந்து நம்ம பழைய கிளாஸ் வந்து நம்ம நடத்திருப்போம். பழைய கிளாஸ்னா என்ன, ஒரு 2-3 months பேக் ஓப்பன் சேனல் ஃப்ளோல இருந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஹைட்ராலிக் மீன் டெப்த் வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் சேனலுக்கு பார்க்கும் பொழுது என்ன வேல்யூ வருது, இதான் வந்து கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? வேல்யூ சொல்லுங்க. hydraulic mean depth கான வேல்யூ. hydraulic mean depth is nothing but area divided by top width, அவ்வளவுதான். hydraulic mean radius வேற, wetted area by wetted perimeter அது வேற, hydraulic depthன்றது வேற. hydraulic mean radius ன்றது wetted area by wetted perimeter அது வேற. இங்க இருக்கக்கூடிய hydraulic depthன்றது வேற, area by top width. ஏரியான்றது என்ன, by r square, because இது வந்து ஒரு சர்க்குலர் பைப். டாப் வித் என்ன, டாப் வித் என்ன, ஆர். ரைட்? டாப் வித் இது வந்து flowing half full. half fullனா வந்து என்ன, flowing half full under the action of gravity. ஓகேவா? இந்த இடம், இந்த டாப் வித் வந்து நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? the top width ன்றது simply diameter. diameter is nothing but r by 2r. so எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 5r divided by 4 அப்படின்ற மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஏரியா பை டாப் வித் எல்லாத்தையும் நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 5r divided by 4 ன்னு கிடைக்கும். இஸ் a ரைட் ஆன்சர். here moderate rain, இங்கேயும் வந்து ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. The effect of roughness of the boundary is, effect of roughness of boundary is, effect of roughness effect of roughness of the boundary is to increase the critical Reynolds number. ரஃப்னஸ் இருந்தா ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாகுமான்னு கேட்டா ஆமா, அதிகமாகும். ரெனால்ட்ஸ் நம்பர் குறைய வாய்ப்பே இல்லை. ரஃப்னஸ் இருந்தா ரெனால்ட்ஸ் நம்பர் குறைய வாய்ப்பே இல்லை. கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் கான்ஸ்டண்டா இருக்கும் வாய்ப்பு இல்லை. ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாகும்ன்றது தான் ரைட் ஆன்சர். எப்படி சார் இது வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ரெனால்ட்ஸ் நம்பர் ரோவிடி பை மியூ, ரெனால்ட்ஸ் நம்பர் கம்மியா இருந்தா ஸ்மூத்தா இருக்குன்னு அர்த்தம். ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாக இருந்தால் ரஃபாக இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் லாமினாரிட்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே. ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாக இருந்ததுனாலே என்ன அர்த்தம்? அது வந்து டர்புலண்ட்னு அர்த்தம். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்மூத்தாக இல்லை, டர்புலண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? டு இன்க்ரீஸ் த கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாக இருந்தால் ரஃப்னஸோடு இருக்கு, அது வந்து டர்புலன்ஸை நோக்கி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? டர்புலன்ஸ். ஓகேவா? கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பருக்கான வேல்யூ வந்து நான் சொல்றேன். இந்த கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பருக்கான வேல்யூ 5 × 10⁵ இஸ் கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பருக்கான வேல்யூ. கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பருக்கான வேல்யூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ சிமிலாரிட்டி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிமிலாரிட்டி பிட்வீன் மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப்? The identical type of forces must be parallel and must be bear the same ratio of all corresponding set of point. Which of the following similarity between the model and prototype? Identical type of force வந்து ஈக்குவலா இருக்கிறது. இந்த டைப் சிமிலாரிட்டி மொத்தம் 3. ஓகேவா? என்னென்ன சிமிலாரிட்டி இருக்கு? டைனமிக் சிமிலாரிட்டி, ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டி, வேற ஐ திங்க் கைனமேட்டிக் சிமிலாரிட்டி. மொத்தம் 3 சிமிலாரிட்டி இருக்கு. இதுல எனக்கு இந்த ஃபோர்ஸ், இந்த ஏரியா,
சாரி இந்த ஃபோர்ஸ் இந்த டிஸ்சார்ஜ் இதெல்லாம் வந்து சிமிலரா இருந்தா அதுக்கு பேர் வந்து என்னமா? அதுக்கு பேர் என்ன? எஸ் ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டினா வந்து அந்த லென்த் டெப்த் இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா சிமிலரா இருக்குன்னா அது வந்து ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டி. ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து டைனமிக் சிமிலாரிட்டி. கைனமேட்டிக் சிமிலாரிட்டினா என்ன? கம் ஆன். இப்போ இது क्वेश्चन ஏரியா. கைனமேட்டிக் சிமிலாரிட்டினா என்ன? கைனமேட்டிக் சிமிலாரிட்டினா என்ன? கம் ஆன். டைனமிக் சிமிலாரிட்டி எவ்ரிஒன் எல்லாரும் சொல்றீங்க. கைனமேட்டிக் சிமிலாரிட்டினா என்ன? திஸ் இஸ் போஸ்ட் ரேஷியோ, திஸ் இஸ் பவர் ரேஷியோ. அந்த ரெனால்ட்ஸ் நம்பர்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ஐ வாண்ட் கைனமேட்டிக் சிமிலாரிட்டி. கைனமேட்டிக் சிமிலாரிட்டினா என்ன? கைனமேட்டிக் சிமிலாரிட்டினா என்னமா? கைனமேட்டிக் சிமிலாரிட்டி velocity and acceleration. velocity and acceleration. யார் இது? முத்துலட்சுமி. in motions, right? very good மா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். the big question. ஒரு கொஞ்சம் பெரிய கொஸ்டின். ஹைட்ராலிக் மீன் டெப்த் வந்து கேட்குறாங்க. ஹைட்ராலிக் மீன் டெப்த் கேட்குறாங்க. ஓப்பன் சேனல் ஃப்ளோ ஆல்ரெடி பார்த்தாச்சு. நீங்கள் எத்தனை பேர் வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஹைட்ராலிக் மீன் டெப்த் சொல்லுங்கள். ட்ரெபிசாய்டல் சேனலுக்கான சைட் ஸ்லோப் 1:2ன்னு சொல்லிட்டாங்க. பெட் ஸ்லோப் 1/1500 சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் த செக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. ஏரியா ஆஃப் த செக்ஷன் வந்து கொடுத்தாச்சு 40 மீட்டர் ஸ்கொயர். டெப்த் வந்து 4.8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்ராலிக் மீன் டெப்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட்ராலிக் மீன் டெப்த் என்னன்னு கேட்குறாங்க. இதான் ஹைட்ராலிக் மீன் டெப்த் என்ன? கொஸ்டின் இதான். சிம்பிள்மா. y/2 இஸ் ஹைட்ராலிக் மீன் டெப்த்மா. இது வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ் நிறைய நம்ம வந்து பார்த்துட்டோமேமா. ரெக்டாங்குலருக்கு என்ன, ட்ரிபிசாய்டலுக்கு என்ன, சர்க்குலருக்கு என்ன, ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ் எவ்ரிதிங் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். y/2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 4.8 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 2.4ன்றது வந்துடும். ஓகேவா? 2.4ன்றது ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஓகேவா? ஒரு 50 கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். 150 கொஸ்டின்ஸ் we crossed successfully. anybody want break? break வேணுமா? break வேணுமா? எஸ் பெரிமீட்டர் பை ஏரியா. வெரி குட் மோகன். பிரேக் வேணுமா? யாருக்கா பிரேக் வேணுமா? ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்புறம் ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய சில ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனுக்கு ஒரு பெரிய டேபிள் வந்து இருக்குது. அந்த டேபிளை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எது வந்து கரெக்டான இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஏன் சார் வந்து கம்மியாக வச்சுட்டு ஓப்பன் சேனல் ஃப்ளோ அதிகமாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது ஃப்ளூயிட் மெக்கானிக்கான அந்த சிலபஸில் கம்மியான டாபிக் தான் வந்து இருக்கும். ஓப்பன் சேனல் ஃப்ளோவும் ஹைட்ராலஜி இரிகேஷன்ஸ் இதெல்லாமும் கொஞ்சம் வந்து கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால தட் இஸ் வெரி பிக். 150 கொஸ்டின் பார்த்தோம். நான் பிரேக் கொடுக்குறேன். என்ன 5:15 5:30 வரையும் பிரேக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேக்கில் என்ன பண்ணணும்னா 150 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? 150 கொஸ்டின் ரிப்பீட்டடாக பாருங்கள். ஓகேவா? உங்களுடைய இதில் வந்து பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு 150 கொஸ்டினும் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே ஓட்டி பாருங்கள். எதுவும் தேவையில்லை, ஓட்டி பாருங்கள் போதும். ஓட்டி பாருங்கள். ஓகேவா? 5:30க்கு வில் மீட் அகைன். 5:30க்கு வில் மீட் அகைன். அடுத்த 50 கொஸ்டின் பார்ப்போம். இது போல் 50 கொஸ்டினாக பார்ப்போம். ஓகேங்களா? ஓட்டி பாருங்க போதும். ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க போதும். 150 கொஸ்டின் பார்த்துருக்கோமா? ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க போதும். பார்த்த வரையும் மனப்பாடம் பண்ணுங்க போதும். இப்போ மனப்பாடம் ஆகும். இப்போ சூப்பராக மனப்பாடம் ஆகும். மனப்பாடம் ஆகலாம் என்கிட்ட கேளுங்க, மனப்பாடம் ஆகும். ஓகேவா? பாருங்க.
5:30 we'll meet again. ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம வந்து மீட் பண்ணுவோம்.
ஆடியோ வீடியோ கிளியரா இருக்காமா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஏவி கிளியர் இல்லையா? ஓகே, கிளியரா இருக்காமா? கிளியர். Okay. So shall we start now? Shall we start again? Again நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். What is rain hydrograph? Rain hydrographனா என்ன? இதான் क्वेश्चन. Rain hydrographனா என்ன? What is meant by hydrograph? What is meant by hydrograph? Rain hydrographனா என்ன? எல்லாரும் இருக்கீங்க, ஆன்சர் பண்ணலாம். Try to answer. Rain hydrographனா நம்ம இருக்கீங்களா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. Come on. Option B is right answer. Bar chart showing the rainfall intensity versus time. Rain hydrographனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மழை பொழிவு வந்து பெய்யுதோ அதுக்கும் டைமுக்கும் இடையில நம்ம வரையக்கூடிய அந்த விஷயம் தான் ரைன் ஹைட்ரோகிராஃப். ஓகேவா? ஸோ ரைன் ஹைட்ரோகிராஃப்னா என்ன? ஸோ சிம்பிளி இஸ் நத்திங் பட் இதுதான். இது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மழை வந்து பெய்யுதோ அந்த இன்டென்சிட்டியை தான் நம்ம இங்கே சொல்லுவோம். இது வந்து ஹவர்ஸ். எக்ஸாம்பிள் 0 to 8 hours வரையுமே கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக 30 mm/h என்ற அளவு நமக்கு மழை வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் மழையுடைய அளவு வந்து குறையுது, 10 mm/h. அதுக்கப்புறம் 16 to 24 வரையும் நமக்கு 20 mm/h மாறுது. 24 to 32 50 mm/h மாறுது. 32 to 55 30 mm மாறுது. அப்புறம் அகைன் 10 mm மாறுது. இதை மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ எம்எம் வந்து தண்ணி மழை பெய்யுதோ அதை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரோகிராஃப்ன்றது அதுதான். ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி விசஸ் டைம். ஒரு டைமை பொறுத்து வந்து எவ்வளோ ரெயின்ஃபால் வந்து அங்கே வந்து அக்கறை ஆகுதுன்றது தான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி கால்குலேட்லாம் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோ ரன் ஆஃப் நடந்தது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் கால்குலேட் ரன் ஆஃப் நான் சொன்னேன் இல்லையா? ரன் ஆஃபை கால்குலேட் பண்ணணும். ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் நடந்திருக்கு. இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு 2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால்
2 சென்டிமீட்டர் பர் ஹவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கிடையாது, 3 மணி நேரமே வந்து 2 சென்டிமீட்டர் தான் வந்து வந்திருக்கு. அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை, 3 மணி நேரமே வந்து 2 சென்டிமீட்டர் பர் ஹவர் அந்த அளவு தான் வந்து மழை வந்து பெஞ்சிருக்கு. இல்லை எவாபரேஷன் வந்து 8 mm அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து 16 mm இதை வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா ரன் ஆஃப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் ரெயின்ஃபால் வந்து என்ன அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அந்த டோட்டல் ரெயின்ஃபால்லேருந்து எவாபரேஷனும் இன்ஃபில்ட்ரேஷனையும் கழிச்சா போதும். எவாபரேஷன்னா மேல் நோக்கி போகிறது, இன்ஃபில்ட்ரேஷன்னா உள்நோக்கி போகிறது. இப்போ உள்நோக்கி கீழே போகிற தண்ணி, மேல் நோக்கி ஆவியாகிற தண்ணி, இது தவிர்த்து மீதி எல்லா தண்ணியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாஞ்சு போகுது, ரன் ஆஃபாக மாறுது. அப்போ டோட்டல் precipitation மைனஸ் எவாபரேஷன் மைனஸ் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் இது பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரன் ஆஃப் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் ரன் ஆஃப் வேல்யூ எப்படி பார்க்கறதுனா 3.6 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி ரன் ஆஃப் வேல்யூ பார்க்கலாம். இது எப்படி பார்க்கலாம்? see here, run off which is equal to rainfall minus evaporation minus infiltration. evaporation கொடுத்தாச்சு, infiltration கொடுத்தாச்சு. rainfallக்கான precipitation வேல்யூ மட்டும் அவங்க இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 2 சென்டிமீட்டர் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு 6 சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், 3 மணி நேரத்துக்கு 6 சென்டிமீட்டர், 6 மைனஸ் 0.8 1.6 எல்லாத்தையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 3.6 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ரன் ஆஃப். ஷேப் ஆஃப் த ரிசெக்ஷன் லிம்ப் ஆஃப் த ஹைட்ரோகிராஃப். ஹைட்ரோகிராஃப் வேற. இதுவுமே வந்து கொஸ்டினாக கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹைட்ரோகிராஃப், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரோகிராஃப். ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? அங்கே இன்டென்சிட்டி விசஸ் டைம், இங்கே டிஸ்சார்ஜ் விசஸ் டைம். அங்கே இன்டென்சிட்டி பார்ப்போம், இங்கே டிஸ்சார்ஜ் பார்ப்போம், அவ்வளோதான். அப்போ the shape of recession limb of hydrograph depends upon அப்படின்னா இது ஜென்ரலா பேசின் கேரக்டரிஸ்டிக் ஒன்லி. இது டிஸ்சார்ஜுங்க, இது டைம்ங்க. இது இப்படியும் மாறலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அந்த டிஸ்சார்ஜ் எவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகுது, இதுதான் வந்து கான்செப்ட். இந்த பேசின் ஏரியா இருக்குல்ல, மழை எங்கே பெய்யுதோ அந்த பெஞ்ச மழைலாம் ஒரு இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட வழியாக தான் வெளியே போய் ஆகணும். ஓகேவா? அங்கே இதுதான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. எல்லா மழை தண்ணியும் ஒரு குறிப்பிட்ட வழியாக தான் பாஸ் ஆகி போகணும். அந்த இடத்துல நல்ல வசதிகள் இருந்ததுன்னா ரொம்ப வேகமாக டிஸ்சார்ஜ் நடக்கும். இல்லைனா டிஸ்சார்ஜ் மழை தண்ணி எல்லாம் இங்கே வந்துட்டு பொறுமையாக டிஸ்சார்ஜ் நடக்கும். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஸ்சார்ஜ் எப்படி அதிகமாகுது எப்படி கம்மியாகுதுன்னு. இதுதான் ஹைட்ரோகிராஃப். அது அந்த இடத்த பொறுத்து வேரி ஆகுது. ஹைட்ரோகிராஃப்னா டிஸ்சார்ஜ் வச்சு பேசுகிறான், ஹைட்ரோகிராஃப்னா இன்டென்சிட்டி வச்சு பேசுகிறாங்க. இன்டென்சிட்டி ஓகேவா? ஸோ இதில் இது வந்து என்னென்னா ரைசிங் லிம்பு, இது வந்து என்னென்னா ஃபாலிங் லிம்புன்னு சொல்லுவோம். இது ரைசிங் லிம், இது வந்து ஃபாலிங் லிம். ரைசிங் லிம்னா டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக இன்க்ரீஸ் ஆகுறது. ஃபாலிங் லிம்லாம் டிஸ்சார்ஜ் வந்து நல்லா வந்து குறையிறது. ஓகேவா? இதுதான் ரைசிங் லிம் அண்ட் ஃபாலிங் லிம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இதில் ரைசிங் லிம் ஃபாலிங் லிம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் சிலது வந்து பேஸ் ஃப்ளோ. வாட் யூ மீன் பேஸ் ஃப்ளோ? பேஸ் ஃப்ளோனா என்னன்னா, இது உடனே அந்த ஃப்ளோ வந்து நடக்காது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லெட் இருக்குது. அவுட்லெட்னா தண்ணி எல்லாம் வெளியே போகிற இடம், அதான் வந்து அவுட்லெட். அவுட்லெட் இருக்குது அப்படின்னா அந்த அவுட்லெட்டில் வேகமாக வரக்கூடிய தண்ணியும் வரும், சர்ஃபேஸில் வந்து பாஞ்சு வரக்கூடிய தண்ணியும் வரும், சர்ஃபேஸில் இல்லாமல் சப்சர்ஃபேஸ் வழியாக ஃப்ளோ ஆகி வரத்தும் வரும்.
சப்சர்ஃபேஸ் வழியாக ஃப்ளோ ஆகி வரதுனா என்னன்னா, சே எக்ஸாம்பிள் திஸ் இஸ் எ ரிவர், இதுதான் அந்த ஊருக்கு அவுட்லெட்டுன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த ரிவர் வழியாக தண்ணி நிறைய வருதுன்னா சர்ஃபேஸ் வழியாகவும் வரலாம், சர்ஃபேஸில் பாஞ்சு இந்த ரிவர்லையும் கொட்டலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரிவருடைய கிராஸ் செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பெர்குலேட் ஆகியும் வரலாம், உள்ளுக்குள்ளே ஊடுருவியும் வரலாம். நல்லா வந்து என்ன உள்ளுக்குள்ளே ஊடுருவியும் நல்லா சீப்பேஜ் ஆகியும் உள்ளே வரலாம். அந்த தண்ணி அப்படியே போகுது. அப்போ புரிஞ்சுக்கணும் தண்ணி எப்படி வரும், உள்ளுக்குள்ளே நல்லா சீப்பேஜ் ஆகி வரலாம், இல்லைனா சர்ஃபேஸ் வழியாக பாய்ந்தும் வரலாம். ஓகேவா, அந்த உள்ளுக்குள்ளே ஊடுருவி வரதை தான் நான் வந்து பேஸ் ஃப்ளோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அக்யூஃபயர். கிரவுண்ட் வாட்டர் அக்யூஃபயரை பேஸ் பண்ணி சில ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்ட், இல்லை எது தப்பு, இதான் வந்து கொஸ்டின் ஏரியா. ஸோ இது வந்து ஐஏஎஸ் கொஸ்டின். ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி பர் யூனிட் டெப்த் ஆஃப் ஏ அக்யூஃபயர். ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ்னா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி பர் யூனிட் டெப்த், அதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இஸ் ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட் பர் யூனிட் டெப்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் வில். ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோ in a confined aquifer between two water bodies and piezometric head line in the aquifer is a straight line. இது மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. which of the statement are correct அப்படின்னு பார்க்கும்பொழுது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி பற்றி பேசுகிறாங்க. ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட் பர் யூனிட் டெப்த். ஓகேவா, specific capacity is nothing but coefficient for unit depth. அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் டெபாசிட்டின்றது கான்ஸ்டன்ட்லாம் கிடையாது, இட் இஸ் நாட் எ கான்ஸ்டன்ட், இது வந்து என்ன வேரியபிளாக இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட்ன்றது கியூன்னு வச்சுப்போம், டெப்த்ன்றது எஸ்ன்னு வச்சுப்போம். கியூ பை எஸ் இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி. கியூ பை எஸ் இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி. இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியும் ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜும் ஒன்று கிடையாது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், மொத்தம் 3 விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வேறு, ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ் வேறு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டின்றது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைடட் பை டெப்த். இதுதான் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலா. இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஒரு கிணத்துக்கு எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி டிக்ரீஸ் ஆகலாம் டிஸ்சார்ஜ் கம்மியாகும் பொழுது, பிகாஸ் இங்கே டிஸ்சார்ஜுக்கான கோஎஃபிஷியன்ட் தான் நியூமரேட்டரில் இருக்குது. இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இது கொஞ்சம் டஃப்பான ஒரு கொஸ்டின் தான், பிகாஸ் நிறைய கான்செப்ட் வந்து தெரிஞ்சால் தான் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அசசன் ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் ஆஃப் இரிகேஷன்ஸ் அஸ் அ ஹையர் வாட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆன் த யூஸ் எஃபிஷியன்சி. ஹையர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி நல்லா புரிஞ்சுக்கணும். கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சினா வந்து எவாப்ரேஷன் டிரான்ஸ்பிரேஷன்லாம் வந்து நடக்குதா, நடக்காமல் போகுதா. அப்ளிகேஷன் எஃபிஷியன்சியை பொறுத்தவரையும் ரன் ஆஃப் இல்லாமல் வந்து போகுதா, இதுதான் பார்க்கணும். அப்போ அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி நல்லா இருக்குன்னா ரன் ஆஃப் இல்லைன்னு அர்த்தம். ரன் ஆஃப் இல்லையா உண்மையாவேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ரன் ஆஃப் இல்லை. நீங்கள் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்லையோ இல்லை ட்ரிப் இரிகேஷன்லேயோ நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது அந்த துளை வழியாக அந்த வாட்டர் வந்து வேகமாக வந்து பாயும், இப்படி மேலே போகும், மேலே போய் கீழே விழும். எதுலையுமே வந்து கீழே வந்து அப்படியே வெள்ளம் போல் வந்து பாஞ்சு போகாது. அப்போ ரன் ஆஃப் இல்லை. அப்போ அசசன் வந்து ரைட்டு, அசசன் வந்து ரைட்டு. அப்போ ட்ரூ பார்த்தீங்கன்னா, ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் காசஸ் லெஸ் இன்டர்ஃபரன்ஸ் இன் கல்டிவேஷன்ஸ் அதர் ஃபார்மிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். இதுதான் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் காசஸ் less interference in cultivations and other farming operations அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து தப்பு. அசசன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். ஓகேவா, ஏ ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். அதிகப்படியான வாட்டர் எஃபிஷியன்சி இருக்குது, எஸ். இன்டர்ஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஆமாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அங்கே நாங்கள் நெட்வொர்க்கு நாங்கள் போட்டாகணும், நெட்வொர்க் இல்லாமல் பண்ண முடியாது.
அதனால இன்டர்ஃபரன்ஸ் லெஸ்ன்னு சொன்னது தப்பு இருக்கு. அதனால தான் வந்து ரீசன் வந்து ஃபால்ஸ்ன்னு நான் சொல்றேன். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இரிகேஷன் ப்ராஜெக்ட் சர்டன் இயர் 70% and 46% of the culturable command area Kharif and Rabi. Culturable command area Kharif and Rabi. Kharif Rabi இது எல்லாமே வந்து குளிர்கால பயிர், கோடைக்கால பயிர். ஓகேவா? இந்த பயிர்ல பாத்தீங்கன்னா கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா நம்மளுடைய டோட்டல் ஏரியாவில் 70% ஏரியா காரிஃப் பயிரையும் 46% ஏரியா வந்து ராபி பயிரையும் விளைவிக்க முடியும். ரெண்டும் ஒரே சீசன் கிடையாதுங்க. காரிஃப் வேற, ராபி வேற. ரிமைன்ஸ் வித்தவுட் வாட்டர், ரெஸ்ட் ஆஃப் த காட் இரிகேஷன்ஸ் வாட்டர். த இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன்ஸ் ஆஃப் த இயர். இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கமான். A certain year 70% and 46% of cultivable command area in Kharif and Rabi respectively. Okay. Remained without water. Okay, remained without water and rest of got irrigation water. Okay. The intensity of irrigations in the year of project was intensity of irrigations. Culturable command area numeratorல பார்த்தீங்கன்னா area of crop into 100 இதுதான் intensity of irrigations. So intensity of irrigations என்ன வரும்? intensity of irrigation என்ன வரும்? இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. intensity of irrigations என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணும்போது ஒரு தவறு பண்ணிட்டேன். 70% and 46% of cultivable command area in Kharif and Rabi respectively remained without water. 70% and 40% of the Kharif and Rabi land வந்து without water பண்ணலாம். ஓகேவா? கல்டிவேபிள் பண்ணலாம். ரெஸ்ட் ஆஃப் த காட் இரிகேஷன் வாட்டர் அப்படின்னா என்னன்னா, கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா 100னா அதில் 70% வந்து பயிர் எந்தவித மழையும் இல்லாமல் எந்தவித தண்ணியும் நம்ம சப்ளை பண்ணாமலே நல்லா வந்து விளைஞ்சிரும். 30% பயிருக்கு நான் வந்து என்ன பண்ணணும், நான் இரிகேஷனை சப்ளை பண்ணணும். இது காரிஃப் சீசனில். ராபிலையும் அதே தான். மொத்தம் 100% இருக்குன்னா அதில் 46% வந்து வித்தவுட் வாட்டர், நான் வாட்டர் சப்ளை பண்ணாமலே அது வந்து நல்லா இருக்கும். ஆனால் ரிமைனிங் இருக்கிற 54%க்கு நான் வாட்டர் சப்ளை பண்ணி ஆகணும். இதுதான் இதுக்கான அர்த்தம். இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷனை பொறுத்தவரையும் ஏரியா ஆஃப் த கிராப் வித் இரிகேஷன், இரிகேஷன்றது ரொம்ப முக்கியம். அங்கே வந்து இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன், இங்கே பாருங்கள், இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன். இப்போ ஏரியா ஆஃப் த கிராப்பை பொறுத்தவரையும் நீங்கள் 100% போடணும்னு அவசியம் இல்லை. 70%, இங்கே இருக்கிற 46% போடணும்னு அவசியம் இல்லை. எந்த லேண்டுக்கு நீர்ப்பாசன வசதி தேவைப்படுதோ அந்த லேண்டுக்கான ஏரியாவை தான் இங்கே போடணும். அப்போ 30, 54 இதை மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? நான் பேசுறது புரியுதா? ராபி 46, காரிஃப் 70, இது ரெண்டுத்துக்குமே மழையே வருது. இந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு தேவையில்லை. அண்டர் இரிகேஷன், இரிகேஷன் தேவைப்படக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 30, இதில் ஒரு 54, மொத்தம் 84. இதுக்கு மட்டும்தான் நமக்கு இன்டென்சிட்டி, அதாவது வந்து இரிகேட் பண்ணக்கூடிய தண்ணி வந்து தேவைப்படுது. 84% இஸ் ரைட் ஆன்சர். 84% இஸ் ரைட் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி 2-3 சம் பார்த்தா புரியும். அடுத்த கொஸ்டின் போகலாம். பிக் அப் த இன்கரெக்ட் ரெமிடியல் மெஷர் ஃபார் வாட்டர் லாகிங். கிரவுண்ட் வாட்டர் தண்ணியுமே சர்ஃபேஸ் வாட்டர் தண்ணியும் கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் அக்கர் ஆகும். வாட்டர் லாகிங் இஸ் த ப்ராப்ளம்
உங்களுடைய செடியுடைய வேர்கள் எல்லாம் அழுகி போயிடும். கிரவுண்ட் வாட்டர் டேபிள் நல்லா ரைஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் அக்கர் ஆகும். இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த வாட்டர் லாகிங் ப்ராப்ளத்துக்கு ரெமிடிஸ் என்ன பண்ணலாம்? க்ராப் ரொட்டேஷன்ஸ் பண்ணலாம், கெனால் லைனிங் பண்ணலாம், ட்ரைனேஜ் வந்து நல்லா பண்ணலாம். லீச்சிங்க்கும் வாட்டர் லாகிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ வாட்டர் லாகிங்கை கண்ட்ரோல் பண்ண லைனிங் ஆஃப் கெனால், க்ராப் ரொட்டேஷன், இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன், இம்ப்ரூவிங் நேச்சுரல் ட்ரைன், ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர், இது எல்லாமே வந்து பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாமே பண்ணலாம். இந்த டயக்ராமை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். கார்ட் டயக்ராம் ட்ரான் ஃபார், இது எதுக்காக வரைகிறாங்க அப்படின்றது கொஸ்டின் ஏரியா. நம்ம இரிகேஷன் இன்ஜினியரிங் கிளாஸ் நடத்தும் போது நம்ம வந்து பேசியிருக்கோம். ஓகேவா? கென்னடி தியரியில் கார்ட் டயக்ராம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இது ட்ரெபிசாய்டல் கெனாலுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒன்று. இதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைடு ஸ்லோப். ஓகேவா? கார்ட் டயக்ராம் ட்ரான் ஃபார், இது எதுக்காக, இந்த கார்ட் டயக்ராம் எதுக்காக வரைகிறோன்னா ட்ரெபிசாய்டல் கெனாலுக்கு சைடு ஸ்லோப் ஆஃப் 0.5 to 1. ஓகேவா? ட்ரெபிசாய்டல் கெனால் வித் சைடு ஸ்லோப் ஆஃப் 0.1 to 1, 0.5 to 1. இதுக்கு தான் கார்ட் டயக்ராம் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ கென்னடி தியரி ரொம்ப முக்கியமான தியரி. லேசி தியரி ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரி. ஃபார் கென்னடி தியரி கார்ட் டயக்ராம் யூஸ் ஆகும். கென்னடி தியரி அப்ளை பண்ணுறதா இருந்தாலே கார்ட் டயக்ராம் யூஸ் ஆகணும். கார்ட் டயக்ராம் ஹேஸ் பீன் drawn for trapezoidal canal with side slope of horizontal 1 vertical. ஓகேவா? irrigation canal approximately this shape, அதாவது இந்த ஷேப்புக்கு அந்த ட்ரெபிசாய்டல் கெனால் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் இந்த கார்ட் டயக்ராமை யூஸ் பண்ண முடியும்ன்றது சொல்கிறாங்க. கார்ட் டயக்ராம் இஸ் அப்ளைடு கென்னடி தியரி, சைடு ஸ்லோப்பு எல்லாத்தையும் வந்து இன்டர்லைன் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ செமி மாடுலர் கெனால் அவுட்லெட்? செமி மாடுலர் கெனால் அவுட்லெட் கொஞ்சம் ஒரு நல்ல கொஸ்டின் தான். செமி மாடுலர் கெனால் அவுட்லெட் அதுக்கான அர்த்தம் என்னன்னா, டிஸ்சார்ஜ் வந்து வாட்டர் லெவலை பொறுத்து மட்டும்தான் வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. வாட்டர் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டரி மட்டும்தான் வந்து இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? செமி மாடுலர் கெனால் அவுட்லெட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ செமி மாடுலர் கெனால் அவுட்லெட்? பைப் அவுட்லெட் டிஸ்சார்ஜிங் ஃப்ரீலி இன் த அட்மாஸ்பியர் இஸ் ரைட் ஆன்சர். மீதி எல்லாமே வந்து தவறான ஆன்சர். இதுக்கான அர்த்தத்தை பாருங்க. செமி மாடுலர் அவுட்லெட்னா, செமி மாடுலர் அவுட்லெட் ஆர் டிஸ்சார்ஜ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த வாட்டர் லெவல் இன் த டிஸ்ட்ரிபியூட்டரி. ஓகேவா? டிஸ்சார்ஜ் வந்து அந்த வாட்டர் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டரி பொறுத்து மட்டும்தான் வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. இட் இஸ் unaffected by water level in the water course provided that have minimum working head required for working is available. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து வந்து பாருங்க. ஸோ இது வந்து மோர் சூட்டபிள் ஃபார் அச்சீவிங் எதுக்கெல்லாம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் ஆல் அவுட்லெட், எல்லா வழியிலையுமே வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு செமி மாடுலர் அவுட்லெட்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைப் அவுட்லெட் அண்ட் வென்ச்சரி ஃபிலிம், இது ரெண்டுத்தையும் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க. செமி மாடுலர் வேறு, மாடுலர் அவுட்லெட் வேறு. கிப்ஸ்ரீட் மாடல்ஸ்னா மாடுலர் அவுட்லெட், சம்மர்ஜ் பைப்னா நான் மாடுலர் அவுட்லெட். இங்கே மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிப்ஸ்ரீட்ஸ் அண்ட் சம்மர்ஜ் பைப் அவுட்லெட், இதெல்லாம் மாடுலரா இல்லை செமி மாடுலரா நான் மாடுலரா, இது போல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. திஸ் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பட் ரேர் கொஸ்டின், so don't worry. A city road which are meant for through the traffic usually continuous route is known as. continuous routeல அந்த டிராஃபிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இதுக்கு பேர் ஆர்டீரியல் ஸ்ட்ரீட். ஓகேவா? ஆர்டீரியல் ஸ்ட்ரீட்.
இது primarily meant for through traffic usually a continuous route. ஓகேவா? இது ஒரு கிராஃப் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் ரீட் இட் மா. Assessment and reasoning. Level grade may be used to fill the sections for road in rural area. Reason பார்த்தீங்கன்னா அந்த fill sections in rural area, crown pavement and sloping soldier can take care of surface drainage. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அசஸனும் ரைட்டு, ரீசனும் ரைட்டு. ட்ரைனேஜ்க்காக தான் வந்து க்ரௌன் இதுவை வந்து நம்ம வந்து மேல் தூக்கி வந்து வைக்கிறோம். ஓகேவா? லெவல் கிரேட் வந்து ஃபில் செக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இன் ரூரல் ஏரியாவில். அசஸன் அண்ட் ரீசன் போத் ஆர் ரைட். ஹைவே வேகமாக நம்ம பார்த்துடலாம். while aligning hill road with rural grading 6%, horizontal curve radius வந்து 68 meter, finding compensated gradient. காம்பன்சேட்டட் கிரேடியண்ட்டை பொறுத்தவரை 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ ஹரிசாண்டலாக கர்வில் வரும்பொழுது இந்த லாங்கிடியூட்னல் கிரேடியண்ட்டை அந்த கர்வில் மட்டும் குறைக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் கிரேட் காம்பன்சேஷன். 30R+R, அதுக்கப்புறம் 75/R. இந்த ரெண்டுத்துலேயும் எது வந்து மினிமம் வேல்யூ வருதோ, சே எக்ஸாம்பிள் இதில் 1.44 இல்லை 1.11, ரெண்டுத்தில் எது மினிமம் வேல்யூ வருதோ அந்த மினிமம் வேல்யூவை அடாப்ட் பண்ணி ஆல்ரெடி அங்கே என்ன கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கிரேடியண்ட்டில் அதை நீங்கள் கழிச்சிடுங்க. ஸோ 6% கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கிரேடியண்ட்டை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா இந்த 2 ஃபார்முலா 30+R / R, 75/R, இந்த 2 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எந்த வேல்யூ மினிமமாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் இன்னொரு ரீசன், நீங்கள் மைனஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் வேல்யூ 4%க்கு கீழே போகக்கூடாது. எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் 1.1 வந்து மைனஸ் பண்ணீங்க, 4.9 கிடச்சிது. 4% கீழே சே எக்ஸாம்பிள் 3.8, 3.7 கிடைச்சாங்கன்னா யூ அடாப்ட் 4. அட்லீஸ்ட் மினிமம் வந்து 4% கிரேடியண்ட்டாவது மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து முன்னோக்கி போக முடியுன்றது தான் இதுக்கான அர்த்தம். அடுத்தது ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு ரோடு அலைன்மெண்ட். ஸோ ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட். இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் would result increasing in the construction cost. ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. குட். இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் would result in increasing the maintenance cost. Improper alignment would result in decrease in the vehicle operational cost. Improper alignment would result increasing the accidental rate. எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்? இங்கே கேட்டது தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டையும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டையும் ஆக்சிடென்ட் ரேட்டையும் அதிகப்படுத்தும். ஆனால் ஆப்ரேஷனல் காஸ்ட்டை குறைக்கும்னு சொல்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 only is right. So again this a shape of vertical curve summit curve valley curve இருக்கு இல்லையா, அந்த summit curve பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் கர்வுக்கான ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க பேரபோலா இஸ் ரைட் ஆன்சர். பேரபோலா இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? கேரேஜ் வேக்கான வித்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 மீட்டர். ஸோ இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் கேம்பர் வந்து 1 மீட்டர். கேரேஜ் வேக்கான வித்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர், ரைஸ் ஆஃப் கேம்பர் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். வாட் இஸ் அ ரேட் ஆஃப் கேம்பர்? இதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? வாட் இஸ் அ ரேட் ஆஃப் கேம்பர்? ரேட் ஆஃப் கேம்பரை பொறுத்தவரையும் இதான், இந்த கேம்பரை பொறுத்தவரையும் 1/5. சிம்பிள்மா. ரேட் ஆஃப் கேம்பர்னா என்னன்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து 1 மீட்டர் நான் வந்து ஹைட்டு கொடுத்துருக்கேன். இந்த வித்து பார்த்தீங்கன்னா வந்து 10 மீட்டர். 10 மீட்டர்னா இங்கே 5 மீட்டர், இங்கே 5 மீட்டர். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ இந்த ஸ்லோப்ன்றது என்ன? 1/5. அவ்வளோதான், சிம்பிளாக யோசிங்க. 1/5 அந்த அளவு தான் நான் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஸ்லோப்பை அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஏ இன்டர்செக்ஷன் டிசைன் the relative speed is depends upon the absolute speed of intersection vehicle and angle between them. அடுத்து பார்த்தீங்கன்னா when the angle of merging is small relative speed will be high. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நமக்கு தெரியும். மெர்ஜிங்கான ஆங்கிள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும்லாம் தவறு. மெர்ஜிங் இஸ் நத்திங் பட் 2 டைரக்ஷனில் வரக்கூடிய வெஹிக்கல் ஒன்றா சேர்ந்து மெர்ஜ் ஆகிறத தான் வந்து இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மெர்ஜிங் ஆங்கிள் ஸ்மாலாக இருந்தால் ஸ்பீடும் வந்து கம்மியாக தான் இருக்கணும். இது தெரிஞ்சாலே வந்து போதும். ஓகேவா? ரீசன் இஸ் ஃபால்ஸ்மா.
ரீசன் ஃபால்ஸ், அப்போ டி வந்து வராது. போத் ஆர் ட்ரூன்றதும் வராது, இதுவும் வராது. அசர்ஷன் இஸ் ரைட். ஓகேவா, அசர்ஷன் இஸ் ரைட், ரீசன் இஸ் ஃபால்ஸ். இன்டர்செக்ஷனை பொறுத்தவரையும் ஒரு 4-5 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அப்சல்யூட் ஸ்பீட் ஆஃப் த இன்டர்செக்டிங் வெஹிக்கல் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம். ஸோ வரக்கூடிய வெஹிக்கலுடைய ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ப்ளஸ் ரெண்டு வெஹிக்கலுக்கோட ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து இருக்குன்றதை சொல்கிறாங்க. மெர்ஜிங் வந்து ரொம்ப ஸ்மால் ஆங்கிளாக இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்பீட் வந்து கம்மியாகணுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, இஃப் கொலிஷன் பிட்வீன் டூ வெஹிக்கல் அட் ஸ்மால் ஆங்கிள் அட் அபவுட் த சேம் ஸ்பீட் or low relative speed, the impact value of vehicle collide at a high relative speed. ஸோ இதில் இந்த இம்பேக்டை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா, எந்த அளவு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு கம்மியான ஆங்கிள் மெர்ஜிங் ஆங்கிளில் அதிகமான ஸ்பீடில் வந்தீங்கன்னா இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடை நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா, ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் இன்க்ரீசஸ் the judgment of driver regarding time and distance is likely to be more inaccurate. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ட்ரெயின் ஏ கோஸ் 30 km/h, ட்ரெயின் பி கோஸ் 40 km/h. வாட் இஸ் த ரிலேட்டிவ் ஸ்பீடு? ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்டிடியூட்டில் பார்ப்பீங்களே, அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை தான் வந்து இங்கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது நீங்கள் ஐ ஜட்ஜ்மெண்ட்டில் தப்பாக வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும். இதெல்லாம் வந்து டைரக்டான ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் கொஸ்டின்ஸ் தான். Name of the test associated with road aggregate for determining hardness property is known as hardness property. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸ் நேற்றே நம்ம வந்து பார்த்தோம். ஹார்ட்னஸ் அண்ட் இம்பேக்ட் டெஸ்ட் வேற ஒரு 2 டேர்ம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். வியர் அண்ட் டியர் அட்ரிசன் டெஸ்ட். ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது லாஸ் ஏஞ்சல் அப்ராசன் டெஸ்ட்ன்றது ரைட் ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரிகார்டிங் டு வெஸ்டர்ட் கார்ட் கான்செப்ட். வெஸ்டர்ட் கார்ட் கான்செப்ட் வந்து இது எந்த இடத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ட் கார்ட் கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். கார்னர், சென்டர், எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடம் வந்து இருக்குது நம்மளுடைய ரோடு பேமெண்ட்டில். அந்த இடத்துல டேயில் டாப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, டேயில் பாட்டமில் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், இது டெய்லி வேரியேஷன்ஸ். நைட்டில் டாப்பில் எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கும், நைட்டில் பாட்டமில் எப்படி வேரியேஷன்ஸ் இருக்கும், இது டெய்லி. சீசன் வேரியேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சீசன் வேரியேஷன் என்னென்னா சம்மரில் டே டைமில் டாப்பில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், பாட்டமில் எவ்வளோ இருக்கும், வின்டரில் டாப்பில் எவ்வளோ இருக்கும், பாட்டமில் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் பொறுத்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து வேரி ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கார்ட் கான்செப்ட் இது வந்து சாயில் மெக்கானிக்கில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கார்ட் கிடையாது, இது ஹைவேவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கார்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். சம்மர் சீசனில் மீன் டெம்பரேச்சர் ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, கான்க்ரீட் பேமெண்ட்டு கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது டிஃபால்ட்டாகவே வந்து ரைட் தான். ஆனால் டியூரிங் டே டைம் டாப் ஆஃப் த பேமெண்ட், அந்த பேமெண்ட்டுடைய அந்த டாப் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து ஹீட்டட் அண்டர் த சன்லைட் when the bottom of the slab become hot. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கீழே இருக்கிற ஸ்லாப் வந்து ஹீட் ஆகிறதுனால மேலே இருக்கக்கூடியது ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். அப்படியே உல்டாவாக மாறுறோம். ஓகேவா, ஸோ மேலே இருக்கக்கூடிய லேயர் ஹாட்டாக இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய லேயர் ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி மாறணும். தப்பு. ஒன்றாவது வந்து தப்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் த இன்டர்ஃபேஸ் compressive stress is developed at the bottom of the slab and its strength expand. compressive force வந்து பாட்டமில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஓகேவா, இது எப்படி ரைட்டு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு நான் டீட்டெயில் கிளாஸஸ் தான் நான் கொடுக்கணும். ஸோ இது வந்து ரைட்டுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க.
டாப் லேயரில் ஹை டெம்பரேச்சர் வந்து இருக்கும், பாட்டம் லேயரில் கம்பேர் பண்ணும் பொழுது. ஓகேவா? ஆனால் இதுவே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயரில் ஹை டெம்பரேச்சர், டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் இருக்கும். சம்மர்ஸ் டைமில் மீன் டெம்பரேச்சர்ன்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்டில் அது வந்து போய் ஃபில் ஆகுதுன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ்னால பாட்டமில் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறதும் கரெக்டு தான். வின்டர் சீசனில் ஸ்லாப் வந்து சுருகுது அப்படின்னு சொல்கிறதும் ரைட்டு தான். ஓகேவா? இது பேமெண்ட்டுக்கான டிசைன்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஒரு நாள் யூடியூப்பில் நான் டீச் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா reinforcement cement concrete slab of the road pavement is placed. Reinforcement cement concrete of the road pavement is placed. ரோடை பொறுத்தவரை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எங்கே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது கேட்குறாங்க. எப்படி ப்ரொவைட் பண்ணுறோன்றது கேட்குறாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் வெல்டட் மிஸ். ஓகேவா? ஸோ வெல்டு பண்ண மிஸ் போல் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்க்ரீட்டை போர் பண்ணிடுறோம். இதுதான் இதுக்கான ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cumulative vertical undulations of surface recorded per kilometer of the road is called. ஸோ இதுக்கு வந்து நம்ம uneveness index நம்ம வந்து பார்த்துருப்போம். பம்ப் இண்டிகேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்இவனஸ் எல்லாத்தையுமே ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ குமுலேட்டிவாக அன்இவனஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். இட் இஸ் அன்இவனஸ் இன்டெக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அன்இவனஸ் இன்டெக்ஸ் ஒரு கிலோமீட்டருக்கு 1500 mm விட கம்மியாக இருக்குன்னா குட், பட் 3200 விட அதிகமாச்சுன்னா அன்கம்ஃபர்டபுள். இது புக்கில் வந்து 150 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க, இங்கே எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுமே வந்து ஒன்று தான், குட். டிஸ்பிளேட் யூஸ்ட் இன் ரயில் ஜாயிண்ட். டிஸ்பிளேட் வந்து ரயில் ஜாயிண்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இதான் வந்து கொஸ்டின். டிஸ்பிளேட் ரயில் ஜாயிண்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா ரயில் ஜாயிண்டில் டிஸ்பிளேட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது ரயிலில் கண்டினியூட்டி பாருப்பா. ரயிலுக்கான லென்த்து பார்த்தீங்கன்னா 13 மீட்டர் வரையும் இருக்கும். இந்த ரயிலுக்கான லென்த்தை நம்ம இன்னொரு ரயிலுக்கான லென்த்தை வச்சு வெல்டு பண்ணலாம், ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து போல்டர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படி போல்டர் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபிஷ் பிளேட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? அப்போ ரெண்டு ரயிலையும் கனெக்ட் பண்ணி ஃபிஷ் பிளேட்டை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கண்டினியூட்டி வந்து உருவாக்கலாம். மெயின்டைன் த கண்டினியூட்டி ஆஃப் ரயில் இஸ் ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் எனி எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆர் கான்ட்ராக்ஷன்ஸ். கண்டிப்பாக வந்து இது வந்து கொடுக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் த லோட் டு பல்லஸ்ட். ரயிலில் இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, இந்த ரயில்வே ட்ராக்கில் இந்த சக்கரத்துலேருந்து வரக்கூடிய லோடு எல்லாத்தையுமே இந்த ரயில் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பல்லஸ்ட்டுக்கு கொடுக்குது. பல்லஸ்ட்னா யாருன்னா கருங்கலுக்கு லோடை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த கரெக்ட் அலைன்மெண்ட். இதை மாதிரி வந்து 4 விதமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இதில் எதுலாம் வந்து கரெக்ட்? எதுலாம் வந்து கரெக்ட்? எதுலாம் கரெக்டு? மெயின்டைன் கரெக்ட் அலைன்மெண்ட்டா? மெயின்டைன் கரெக்ட் அலைன்மெண்ட் ரைட்டு. ட்ரான்ஸ்ஃபர் லோட் டு பல்லஸ்டா? இங்கே என்ன தெரியுமா பண்ணணும், லோட் டிரான்ஸ்ஃபரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் சொல்ல முடியும். இது ரயில், இதை கனெக்ட் பண்ணுறது ஸ்லீப்பரு, அந்த ஸ்லீப்பருக்கு கீழே இருக்கிறது பல்லஸ்ட்டு. இந்த ரயில் வழியாக லோடு வந்து போகுது, இந்த ரயிலுக்கான அந்த லோடை தான் கீழே பல்லஸ்ட்டுக்கு கடத்துகிறோம். இங்கே ஃபிஷ் பிளேட்டுன்றது லோடை கடத்தாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபிஷ் பிளேட்டுன்றது ஒரு கனெக்டிவிட்டி தான், ஒரு ரயிலையும் இன்னொரு ரயிலையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இந்த தேர்டு ஸ்டேட்மெண்ட்ன்றது தப்பு. டிரான்ஸ்ஃபர் லோட் டு பல்லஸ்ட்னு சொல்கிறது தப்பு. இந்த ஃபிஷ் பிளேட் எந்த லோடையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாது, அது கனெக்டிவிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2 and 4 இது மூணுமே வந்து ரைட்டுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் மேட்ச் த ஃபாலோவிங். ஒரு சில கோடை வந்து கொடுத்துருக்காங்க. பென்ட்ரோல் கிளிப், டென்சோமீட்டர், வெஸ்யூர்மீர், காட்டஸ்.
4 இருக்கு. சரி இதெல்லாம் வந்து கேட்பாங்களா? கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இது எல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேண்ட்ரோல் கிளிப்புன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எலாஸ்டிக் ஃபாஸ்டனர். ஓகேவா? எலாஸ்டிக் ஃபாஸ்டனர்னா, ஃபாஸ்டனிங்னாலே என்ன அப்படின்னா, இத மாரி ரயில்ல நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்து ஃபாஸ்டனிங். எலாஸ்டிக் ஃபாஸ்டனர் தான் அது லோட் அப்ளை பண்ணும்போது அது அமுங்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டு வரும். அதுதான் இதுக்கான அர்த்தம். பேண்ட்ரோல் கிளிப்புன்றது எலாஸ்டிக் ரயில் ஃபாஸ்டனிங். 4 வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, டென்சோமீட்டர். டென்சோமீட்டர்னா என்னன்னா, பேக்கிங் வாய்ட். ஓகேவா? அண்டர் த ஸ்லீப்பர் எண்ட். பேக்கிங் வாய்ட்னா என்னன்னு பார்க்கணும். அடுத்தது தேர்ட் ஒன் uneveness of rail top and rectification of alignment. Fourth one காட்டஸ் வந்து டை பார் வித் சிஏ ஸ்லீப்பர். 2002ல கேட்ட ஐஏஎஸ் கொஸ்டின் இது. ரொம்ப ரேரான கொஸ்டின். டிஎன்பிசியில் கேட்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏபிசிடி இந்த ரேஞ்சுக்காவது பார்த்து வச்சுக்கோங்க. பேண்ட்ரல் கிளிப்னா என்ன, டென்சோமீட்டர்னா என்ன, காட்டஸ்னா என்ன, விசுமைனா என்ன, இந்த ரேஞ்சுக்கு பார்த்து வச்சுக்கோங்க போதும். லோகோமோட்டிவ் இந்தியாவில் பிராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ்னு மொத்தம் 3 கேஜ் இருக்குது. 3 கேஜ்லையுமே ஸ்பீடு வந்து மாறும். பிராட் கேஜை பொறுத்தவரை ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ பிராட் கேஜில் எவ்வளோ ஸ்பீடு வந்து இருக்குது? அப்ராக்சிமேட்லி 1.6 மீட்டர் வந்து வித்து வந்து இருக்கும். அதான் வந்து பிராட் கேஜ். ஸோ இந்த பிராட் கேஜில் பார்த்தீங்கன்னா 96 km/hன்ற வேகத்தில் வந்து போகலாம். மீட்டர் கேஜில் 72 km/h, நேரோ கேஜில் 42 km/h. இது ரொம்ப முக்கியம். பிராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ். ஓகேவா? மீட்டர் கேஜ்னா 1 மீட்டர். சார் மீட்டர் கேஜ், நேரோ கேஜ், பிராட் கேஜ்னா என்னென்னா, இந்த ரயில் இருக்கு இல்லையா, ஒரு ரயிலுக்கும் இன்னொரு ரயிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் அவங்க கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராட் கேஜ், நேரோ கேஜ், மீட்டர் கேஜ். ஓகேவா? அடுத்தது க்ரீப்னா என்ன அப்படின்றது கேட்குறாங்க. க்ரீப்ன்றது நமக்கே வந்து தெரியும். டைம் டிபெண்டன்ட் டிஃபர்மேஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் லோட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆர்சிஸில் பார்த்துருப்போம். பட் இங்கே அப்படி இல்லை. இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, இந்த ரயில் வந்து அப்படியே சுருங்கிடும். இதை நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ரயில் இருக்கா, அப்படியே லைட்டாக இப்படி மாறி இப்படி போகும், சுருங்கிடும். அப்போ இந்த லென்த்தில் சின்ன சின்ன வளைவு நெளிவுலாம் இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்ரீப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? லேட்ரல் மூமெண்ட் அப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே சிசர் கிராசிங் கன்சிஸ்ட் 1 டைமண்ட் அண்ட் சிசர் கிராசிங்கை பொறுத்தவரையும் என்னென்னலாம் இருக்குது, இதுதான் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒரு டைமண்ட் கிராசிங் அண்ட் 4 அவுட் டர்ன், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சிசர் கிராசிங். 4 அவுட் டர்ன் இது என்ன சார் புரியலன்னு கேட்டிங்கன்னா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இதுதான் வந்து சிசர் கிராஸ். இதில் இந்த சென்டர் பீக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட். 4 அவுட் டர்ன்னா எத்தனை வழிகள் வந்து இருக்குது? இது வந்து ஏ வழி, இது பி, இது சி, இது டி. அப்போ ஒரு சிசர் கிராசிங்கை பொறுத்தவரையும் ஒரு டைமண்ட் அண்ட் 4 அவுட் டர்ன் இதுதான் வந்து இதுக்கான வேல்யூ. ஓகேவா? டைமண்ட் கிராசிங்கிறது வேற, இது வேற. 4 அவுட் டர்ன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து which of the following is installed a second signal on the main signal post for better visibility? மெயின் சிக்னல் போஸ்ட்டுக்குள்ளேயே ரெண்டாவதாக ஒரு சிக்னலை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் பெட்டர் விசிபிலிட்டிக்காக. அப்படின்னா அந்த சிக்னலுக்கு பேர் கோ ஆக்டிங் சிக்னல். அந்த சிக்னலுக்கு பேர் கோ ஆக்டிங் சிக்னல். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கோ ஆக்டிங் சிக்னல். கண்ட் சிக்னல்னால் என்னென்னு அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. கண்ட் சிக்னல்னால் வந்து அது வந்து ஒரு இண்டிகேட்டர் சிக்னல், ஒரு சவுண்டை வந்து உருவாக்கும், அவ்வளோதான். அதாவது ஃபாகாக இருக்கக்கூடிய ஏரியாவில், ஃபாக்னா வந்து என்ன சொல்கிறேன்னா புகை மூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் வந்து சிக்னல் தெரியாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எச்சரிக்கிறதுக்காக முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வெடி மாதிரி கட்டி வச்சுருவாங்க. அந்த ட்ராக்ல அந்த ட்ரெயினுடைய வீல் ஏறும் பொழுது அந்த வெடி பட்டுன்னு வந்து வெடிக்கும். அதான் வந்து சண்ட் சிக்னல். ஓகேவா? கண்ட்டு ஒரே நிமிஷம் இருங்கம்மா.
சன் சிக்னல், டிஸ்க் சிக்னல் சொல்லிட்டு 2 சிக்னல் இருக்கு. அதை பத்தி நான் வந்து காட்டிடுறேன். ஸோ ஒரே நிமிஷம். டைப்ஸ் ஆஃப் சிக்னல் வந்து ரொம்ப முக்கியம். சன் சிக்னல். சாரிம்மா, சன் சிக்னல்ன்றது கீழே இருக்கக்கூடிய சிக்னல். சன் சிக்னலுக்கும் டிஸ்க் சிக்னலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். கீழே இருக்கக்கூடிய சிக்னல் தான் சன் சிக்னல். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிக்னல் போட்டுறேன், ஏன்னா இது ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ரயில்வே சிக்னல். ஸோ 2 மினிட்ஸ் இருங்க. சிக்னல் இங்கே பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்றதையும் நான் காட்டிடுறேன் கையோட. ஒரு மொத்தமாக ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இதுதான் டினோட்டிங் சிக்னல். நான் இதை தான் சன் சிக்னல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டினோட்டிங் சிக்னல்லாம் என்னென்னா, இந்த கீழே வந்து ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த இந்த அட்டாச், இது வந்து ஒரு வெடி மாதிரி. இதை எடுத்துன்னு போய் வந்து ட்ராக்ல வந்து செட் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் எ ட்ராக். இது மாதிரி ட்ராக்ல வந்து செட் பண்ணிட்டோன்னே இது வழியாக பாஸ் ஆகி போகும்பொழுது ஒரு வெடி சட்டம் வந்து கேட்கும். அப்போ அதிகமாக ஸ்மாக் இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாத்துலேயுமே, அதிகமாக வந்து பனி மூட்டமாக இருக்கக்கூடிய லேண்டில் சுச்சுவேஷனில் இதை வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டுட்டு எஸ் எதிர்க்க வந்து என்ன ஏதோ சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னு டிரைவர் வந்து என்ன முழிச்சுப்பார். ஓகேவா? அடுத்தது இது வந்து என்னென்னா நார்மல் ஆஸ் யூசுவல் வந்து ஃப்ளாக் வச்சு காட்டக்கூடிய சிக்னல். ஓகேவா? ஃப்ளாக். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் கேரக்டர். ஸ்டாப் ஆர் செமோஃபோர். ஸ்டாப் சிக்னல்னாலும் செமோஃபோர் சிக்னல்னாலும் ஒன்று தான். வார்னர் சிக்னல். வார்னர் சிக்னல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வார்னர் சிக்னலில் அந்த வி ஷேப் இருக்கும் மேலே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சன்ட் சிக்னல். சன்ட் சிக்னல் தான் நான் வந்து தவறாக சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. சன்ட் சிக்னல்ன்றது கீழே இருக்கும், கீழே. அது வந்து முந்தைய காலகட்டத்தில் டிஸ்க் மாதிரி வச்சுருப்பாங்க. டிஸ்க் சிக்னலும் ஒன்று தான், ஒரே ஃபங்க்ஷன் தான். அப்புறம் கலர் லைட் சிக்னல். ஓகேவா? ஸோ ஸ்டாப் சிக்னல்னாலும் செமோஃபோர் சிக்னல்னாலும் ஒன்று தான். கொஸ்டின் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. செமோஃபோர் சிக்னல் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் ஸ்டாப் சிக்னல். ஓகேவா? இதில் இந்த பொசிஷன்லாம் பேஸ் பண்ணி டீப்பாலாம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே ஹரிசாண்டலில் இருந்ததுன்னா, அதாவது அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய சிக்னலும் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய சிக்னல் ரெண்டுமே வந்து ஹரிசாண்டலாக இருக்குன்னா அது ஸ்டாப் சிக்னல் அர்த்தம். ஓகேவா? ரெண்டுமே வந்து 45 டிகிரியில் கீழே வந்து சாஞ்சு இருக்கு அப்படின்னா கிளியர் ஆயிடுச்சு, யூ கேன் கோன்னு அர்த்தம். ஒன்று வந்து இன்க்ளைண்டாக இருந்து இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் த டேபிள். இந்த டேபிள் வந்து அடிக்கடி வந்து கொஸ்டினாக வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஐஏஎஸ்ல. பட் நம்ம இதுக்கெலாம் வந்து கேட்க மாட்டாங்க. படிக்கணுமே பார்க்கணும். ஓகேங்களா? செமோஃபார் சிக்னல்னால் என்ன, சன்ட் சிக்னல்னால் என்ன, இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வார்னர் சிக்னல்னால் என்ன, வார்னர் சிக்னலில் அந்த வி நாட்ச் வந்து இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே வந்து அந்த சிக்னலுக்கான அந்த டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ். இதுவும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. நான் டிஸ்க் சிக்னலையும் நான் கையோட காட்டிடுறேன். இது வந்து கீழே இருக்கக்கூடிய சிக்னல். ஓகே, சன்டிங் சிக்னல். சன்டிங் சிக்னல் தான் டிஸ்க் சிக்னலாக இருந்திருக்கு. அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கீழே ஒரு சின்ன டிஸ்க் மாதிரி இருக்கும்.
டிஸ்க் சிக்னல். டிஸ்க் சிக்னல்னாலும் சண்ட் சிக்னல்னாலும் ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இமேஜில் கீழே இருக்கக்கூடிய சிக்னல் தான் டிஸ்க் சிக்னல். ஓகேவா, ரெண்டுமே வந்து கீழே இருக்கும். டிஸ்க் சிக்னல் சன் சிக்னல் போத் ஆர் இன் வெரி வெரி லோ பொசிஷனில் இருக்கும். ஓகேவா, இந்த டிஸ்க் வந்து ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா வண்டி நிற்கணும்னு அர்த்தம். இந்த டிஸ்க் வந்து இன்க்ளைண்டாக இருந்ததுன்னா யூ கேன் ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ தட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மினிமம் எனர்ஜி. எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் மினிமம் எனர்ஜி வந்து நீடட்? எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் மினிமம் எனர்ஜி இஸ் நீடட்? எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல மினிமம் எனர்ஜி? இதுக்கு ஆன்சர் பண்ணலாமேமா? வாட்டர் வேஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, வாட்டர் வேஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க, மெயின் லோடிங் கியர் வந்து கொடுத்துருக்காங்க, டேர்னிங் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, டேர்னிங் ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஏர்போர்ட்டுக்கான சம்மு. தேவையா? தேவையில்லை. ஆனால் இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் சூப்பர் எலிவேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்களோ த சேம் வே, அதை சேம் வேல நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் டைரெக்டாக சொல்யூஷன் காட்டிடுறேன். E plus F which is equal to V square divided by GR. V square which is equal to அதான் V square divided by 125R. ஸோ இதில் வந்து சூப்பர் எலிவேஷன் இல்லை ரயில்வேல. ஓகேவா, சூப்பர் எலிவேஷனுக்கு பதில் தான் கோனிங் ஆஃப் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க, லைட்டாக வந்து ஆல்டர் பண்ணியிருப்பாங்க இருக்கு. பட் இங்கே வந்து அது இல்லை. சூப்பர் எலிவேஷன்னா வந்து கர்வில் நடக்கும். சூப்பர் எலிவேஷன் கிவன் டேட்டாவில் கொடுக்கல. ஸோ E which is equal to 0. ஃப்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க 0.13. வெலாசிட்டி இஸ் கிவன் 40 ஸ்கொயர். ரேடியஸ் அன்டேட்டா, அது வந்து அன்னோன். ஐ நீட் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வேணும்னா 98.5 இஸ் ஃபைனல் ஆன்சர். ஹைவேல கொஸ்டின் கேட்டு பார்த்துருப்போம். ரயில்வேல இதுதான் வந்து இது. ஓகேவா, இது ரயில்வே கூட இல்லை, இது வந்து ஏர்போர்ட். ஏர்போர்ட்டில் வந்து என்ன கேட்டிருக்கிறது இதுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் விண்ட்ரோஸ் டயக்ராமை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ரன்வே ஓரியன்டேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது. ரன்வே ஓரியன்டேஷன்ஸ் ஃபார் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப்ன்றது அகெயின்ஸ்ட் த விண்ட் டைரக்ஷன்ஸ். விண்ட் டைரக்ஷன்ஸ் எதுவோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அகெயின்ஸ்ட் த விண்ட் டைரக்ஷனாக வந்து இருக்கணுன்றது இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ட்ரோஸ் டயக்ராம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, விண்ட்ரோஸ் டயக்ராம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ரன்வே டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி லாங்கஸ்ட் லைன் எதுவோ அந்த டைரக்ஷனை தான் நீங்கள் வந்து எடுப்பீங்க. லாங்கஸ்ட் லைன் எதுவோ அந்த டைரக்ஷன் தான் நீங்கள் வந்து எடுப்பீங்கன்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா, பார் சார்ட் பிளானிங். சரி, அடுத்த கொஸ்டின். பார் சார்ட்னாலும் கன் சார்ட்னாலும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஒரு 4 விதமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் வந்து ரைட்டு அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர் டிபெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் cannot be portrayed. ஸோ இது ரைட்டுன்னு கேட்டால் எஸ் ரைட்டு. ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் கேன் பி மெஷர்டு. ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் வந்து மெஷர் பண்ண முடியுமானா மெஷர் பண்ண முடியாது பார் சார்ட்டை பொறுத்த வரையும். ஸ்பேர் டைம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் கேன் பி டிட்டர்மைன். இதுவும் தவறு. ஷெடியூல் cannot be updated. இது கரெக்டு தான். 1 and 4 வந்து கரெக்டு. ஸோ இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பேஸ் பண்ணி ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் சிம்பிளாக ட்ரா பண்ணலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ராக்ரஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது நம்ம வந்து என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதுவில் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா, விசுவலாக வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார் சார்ட்டில் விசுவல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரையும் ப்ராக்ரஸை வந்து நம்மளால் வந்து கணக்கிட முடியாது. டீட்டெயில்ஸ் வந்து லேக் தான். ஸோ பார் சார்ட் வந்து ப்ராக்ரஸை வந்து நம்மளால் வந்து கணக்கிட முடியாதுன்றதே தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். இதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டாஸ்க்குக்காக ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறோம் இல்லையா,
அதுக்கு பேர் என்ன? ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு பேர் வந்து என்னன்னா ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஆக்டிவிட்டி. ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க, டம்மி ஜாப் டேக் 0 டைம் டு பெர்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது என்ன உண்மைதான். டம்மி ஆக்டிவிட்டி அல்லது டம்மி ஜாப்ன்றது 0 டைம் டு பெர்ஃபார்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு சோலி இல்லஸ்ட்ரேட் ப்ரொசீஜர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் அசஸன் அண்ட் ரீசன் எல்லாமே ரைட்டு, கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். டம்மி ஆக்டிவிட்டின்றது முழுக்க முழுக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அந்த ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து எப்படி காட்டணும் அப்படின்னா, இதை மாதிரி ஒரு டேஷ் போட்ட லைனில் தான் வந்து நீங்கள் வந்து காட்டணுன்றத சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டிக்கு எந்த டைமையும் நம்ம வந்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ போத் கரெக்டு அண்டு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்டிவிட்டியில் இது வந்து பெட்டு வந்து 3 டைம்ஸ் எஸ்டிமேட்டட் டைம் தான். ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம், பெசிமெட்டிக் டைம்னு சொல்லிட்டு ஸோ 3 விதமான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிமிஸ்டிக், பெசிமெட்டிக் அண்ட் மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ இந்த மாதிரி 3 விதமான டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் வந்து கேட்பாங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் இஸ் நத்திங் பட் ஆப்டிமிஸ்டிக் டைம். ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் எம். ஓகேவா? தென் டி டைம்ஸ் ஆஃப் பி. ஓகேவா? டிபி. பெசிமெட்டிக் டைம் 4 டைம்ஸ் ஆஃப் மோஸ்ட் லைக்லி டைம் அண்ட் டிஓ ஆப்டிமிஸ்டிக் டைம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டைம் எல்லாத்தையும் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். டிவைடட் பை 6 போட்டுக்கோங்கப்பா. ஸோ 2 + 4 × 5 + 8 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு 30/6 which is equal to 5 கிடைக்கும். அப்போ டம்மி ஆக்டிவிட்டியை பற்றியும் கொஸ்டின் கேட்பாங்க. இதை மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைமை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? நேற்று ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஆக்டிவிட்டியில் நெகட்டிவ் ஃப்ளோட் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நேம் என்ன? நெகட்டிவ் ஃப்ளோட். ஸோ நெகட்டிவ் ஃப்ளோட்னா ஸ்கெடியூலுக்கு பின்தங்கி நம்ம வந்து இருக்கோம். இட் இஸ் பிஹைண்ட் த ஸ்கெடியூல். அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு டாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணேன், பட் அந்த டாஸ்க்கை என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியல. டைமுக்கு ஓரியன்டாக இல்லை. டைம் வந்து முன்னாடி போகுது, பட் என்னுடைய ஒர்க்குன்றது ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் வந்து நெகட்டிவ் ஃப்ளோட். அப்போ அது வந்து கிரிட்டிக்கலானு கேட்டால் கிரிட்டிக்கல் இல்லை, சூப்பர் கிரிட்டிக்கல். சூப்பர் கிரிட்டிக்கல்னா என்னென்னா அந்த ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து முடிக்கணும். பிகாஸ் அது ஆல்ரெடி டிலே ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னா என்னென்னு புரியுதா? ஸோ சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது அதுக்கு நெகட்டிவ் ஃப்ளோட் இருக்கும் 1, இது ஸ்கெடியூலுக்கு பின்னாடி இருக்கும் 2, இது இமீடியட்டாக முடிச்சாகணும் 3 விஷயம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, earlier finish of activity is always. Earlier finish of an activity is always. So earliest finished of an activity is always. அது ஈக்குவல் டு ஏர்லியஸ்ட் ஈவென்ட் டைமுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? அதை விட அதிகமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏர்லியஸ்ட் ஈவென்ட் டைம் ஆஃப் த நோடு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர்மா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இதை வந்து யார் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா எஃப்டபிள்யூ டைலர். அவர் தான் வந்து உருவாக்குறாரு. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபாதர்னு யாரை கேட்டாலும் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்? எஃப்டபிள்யூ டைலர். நீங்கள் ஹென்ரி கன்சார்ட் பற்றிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து நமக்கே வந்து தெரியும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப்புக்கு பேர் வந்து காஸ்ட் ஸ்லோப்பு. ஸோ இந்த காஸ்ட் ஸ்லோப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி வித் மினிமம் டேஷ் வுட் பி கிராஷ்ட் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஸ்லோப். காஸ்ட் ஸ்லோப்புன்றது ரொம்ப முக்கியம். காஸ்ட் ஸ்லோப்னா என்னென்னா கிராஷ் காஸ்ட்டுக்கும் நார்மல் காஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை நார்மல் டைமுக்கும் கிராஷ் டைமுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான் காஸ்ட் ஸ்லோப் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இப்போ காஸ்ட் ஸ்லோப்ன்றது கிராஷ் காஸ்ட் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம். ஓகேவா?
ஸோ ஆக்டிவிட்டி வித் மினிமம் காஸ்ட் ஸ்லோப் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும். கிராஸ் ஆக்டிவிட்டி வித் மினிமம் காஸ்ட் ஸ்லோப் should be crashed ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்டிவிட்டி வித் மினிமம் காஸ்ட் ஸ்லோப் should be crashed ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் பிரிக்கு வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். 1 மீட்டர் கியூப் பிரிக்கு 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் எர்த் இஸ் அபவுட் அது வந்து எவ்வளோ கேஜியோட இருக்கும் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். எவ்வளோ கேஜி வந்து இருக்கும். ஒரு பிரிக்குக்கான வெயிட்ன்றது 3.5 கிலோங்க. அப்போ 1 மீட்டர் கியூப்ல 500 பிரிக் இருக்குங்க. அப்போ 1 மீட்டர் கியூப்ல 500 பிரிக்கு, ஒரு பிரிக்குக்கான வெயிட் 3.5 கிலோனா 500 × 3 எவ்வளோங்க? 1800ங்க. சிம்பிளுங்க. 1800 கேஜி. 1800 கேஜி. ஓகேவா? கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, அதாவது ரூஃபிங் டைல்ஸை எந்த டேர்மில் நீங்கள் சொல்லுவீங்க? அந்த ஒர்க்கை வந்து எந்த டேர்மில் சொல்லுவீங்கன்னா ஸ்கொயர் மீட்டர் அந்த டேர்மில் சொல்லுவீங்க. இப்போ பிரிக்குக்கான ஒர்க்கை வந்து கியூபிக் மீட்டரில் சொல்லுவோம். அதே போல் நான் வந்து ஒரு டேபிள் வந்து நேற்றே நான் எழுதி போட்டிருந்தேன். ஸோ அந்த டேபிள் வந்து நேற்று வீடியோ போய் பார்க்காதவங்க பாருங்கள். சிமெண்ட் வந்து பேக்கில் சொல்லுவோம், பிரிக்கு வந்து நம்பரில் சொல்லுவோம், ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீலை வந்து கேஜியில் சொல்லலாம், இல்லை குவிண்டாலில் சொல்லலாம், பெயிண்ட்டை வந்து லிட்டரில் சொல்லலாம், டிபிசிஏ ஸ்கொயர் மீட்டரில் சொல்லலாம், டோர் அண்ட் விண்டோவை ஸ்கொயர் மீட்டரில் சொல்லலாம், டைல்ஸ் ரூஃபை ஸ்கொயர் மீட்டரில் சொல்லலாம், வாட்டர் ப்ரூஃபிங்கை ஸ்கொயர் மீட்டரில் சொல்லலாம், சிலதை நம்பரில் சொல்லலாம். இது மாதிரி எந்தெந்த ஒர்க்கை என்னென்ன யூனிட்டில் சொல்லணுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெண்ட் வந்து கொடுத்தாச்சு. பர்ச்சேசஸ் டிசைட்ஸ் டு கெட் 6% ரிட்டர்ன் டு கேபிட்டல். த கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் த பில்டிங். கேபிட்டலைஸ்ட் வேல்யூ வந்து என்ன? ஆனுவல் ரெண்ட் வந்து கொடுத்துட்டாங்கம்மா. ஆனுவல் ரெண்ட் வருஷத்துக்கான ரெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ கேபிட்டலைஸ்ட் வேல்யூ என்ன? ஸோ கேபிட்டலைஸ்ட் வேல்யூக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நெட் ஆனுவல் இன்கம் சொல்லக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய ஆனுவல் இன்கம். கேபிட்டலைஸ்ட் வேல்யூனா வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து கிடைக்குதுன்றது தான். இயர் பர்ச்சேஸ் அங்கே நெட் ஆனுவல் இன்கமும் வந்து கிவன் டேட்டாவில் இருக்குது, இயர் பர்ச்சஸும் வந்து கிவன் டேட்டாவில் இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா கேபிட்டலைஸ்ட் வேல்யூ வந்து தானாகவே வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இது புக் வேல்யூனா என்ன, சல்வேஜ் வேல்யூனா என்ன, டிஸ்ட்ரெஸ் வேல்யூனா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மைனஸ் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் அப் டு ப்ரீவியஸ் இயர் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு பேர் புக் வேல்யூ. இதுவே வந்து த ஃபியர் ஆஃப் வார், இதனால் அந்த இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து அதிகமாக கொரோனா வருது, இல்லை ஒரு இடத்துல முழுக்க முழுக்க கிராமத்தையே வந்து ஏதோ ஒரு இது வந்து ஆக்குபை பண்ணுது, ஏதோ ஒரு துர்பாக்கியமான சூழலில் அந்த இடத்தெல்லாம் நீங்கள் விற்றுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அடிமட்டு விலை டிஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸோ வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அட் எண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி பீரியட் 40 வருஷம் கழிச்சு அந்த பில்டிங்க்கான ப்ராப்பர்ட்டி என்ன நீங்கள் உடச்சி பார்க்காம டிஸ்மேண்டில் பண்ணாமல் அதுக்கு பேர் சல்லேஜ் வேல்யூ. ஸோ புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சல்லேஜ் வேல்யூனா என்ன, வித்தவுட் டிஸ்மேண்டில். புக் வேல்யூனா என்ன, ஸோ பர்டிகுலர் இயரில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ. டிஸ்ட்ரெஸ் வேல்யூனா என்ன, ஃபியர் ஆஃப் வாரில் மார்க்கெட் வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அந்த வேல்யூ தான் டிஸ்ட்ரெஸ் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூனா என்ன, ப்ரைஸ். ஓகேவா? ப்ரைஸ் அட் த மார்க்கெட், இதுதான் வந்து என்ன மார்க்கெட் வேல்யூ. த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூஷன்ஸ் ஆஃப் லேண்ட். வேல்யூஷன்ஸ் ஆஃப் லேண்ட். ஸோ லேண்ட் வேல்யூஷன்ஸ்க்கு என்ன மெத்தட் வந்து பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ டெவலப்மெண்ட் மெத்தட் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ டெவலப்மெண்ட் மெத்தட்னா வந்து அந்த ஒரு லேண்டை சுற்றி என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாத்தையுமே வேல்யூ ஆடட் போல் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட் ஃபார் த வேல்யூஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் எ பில்டிங் ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் விச் மெத்தட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் இன் பிடபிள்யூடி. ஸோ எந்த மெத்தட் வந்து பிடபிள்யூடியில் வந்து இப்போவும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, பில்டிங்கோடைய எஸ்டிமேட் ப்ராஜெக்டை வந்து எஸ்டிமேட் பண்ண எந்த மெத்தட் வந்து இப்போவும் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் வந்து கொஸ்டின். ஸோ ட்ரை டு ஆன்சர் திஸ். இப்போவும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா
லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? மோஸ்ட் காமனாக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இது வந்து குவைட் ஈஸிங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. லாங் வால் ஷார்ட் வால் மெத்தடை தான் இப்போது நம்ம யூஸ் பண்ணுறோம் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில். பிகாஸ் இது வந்து மோஸ்ட் அக்யூரேட் அண்ட் ஈஸி ஆல்சோ. ஓகேவா? ஸோ லாங் வால் ஷார்ட் வால் இஸ் ரைட் ஆன்சர். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பிளிந்த் லெவல் ஃப்ரம் த கிரவுண்ட்? கிரவுண்ட் லெவலில் இருந்தது பிளிந்த் லெவல் வரையும் இருக்கக்கூடிய ஹைட் வந்து ஜென்ரலாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஜென்ரலாக வந்து ஒரு அடி ஹைட் இருந்தாலே வந்து போதும், 1லேருந்து 1.5 அடி ஹைட் இருந்தாலே போதும். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 300 mm to 450 mm இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ 300 mm to 450 இல்லை, 300 to 600. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, 600. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். பிளர். ஓகே, which of the following statement is regarding? ஓகேவா? which of the following statement is true with respect to building estimations? Rate of building estimated are usually taken from PW schedule of rate. ஆமா, ரைட். With appropriate charges and escalations, rate of different item in the estimation are current rate for the completion of item of work. Both the statement are true. ஓகேவா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ ரிகார்டிங் டு திஸ் கொஸ்டின் ஒரு 4 ரியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து கொடுக்குறேன் பாருங்க. ரேட் ஆஃப் பில்டிங் எஸ்டிமேஷன்ஸ் ஆர் யூஸ்வலி டேக்கன் ஃப்ரம் பிடபிள்யூடி ஸ்கெடியூல், ரைட்டு. ரேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம் எஸ்டிமேட் ஆர் த சிமெண்ட் ரேட் ஃபார் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ஐட்டம் ஆஃப் ஒர்க். நோட், estimations is the provisions the cost of estimation for increasing the cost of equipment and material and labor etc. So escalations used to estimate the future cost. So இந்த term வந்து எது அப்படின்னா future cost-ஐயும் டிபெண்ட் பண்ணி பேஸ் பண்ணி இருக்கிறத சொல்லுது. ஓகேங்களா? both statement are right. அடுத்து பார்த்தீங்கன்னா liquidated damage. ஸோ இந்த கொஸ்டினும் வந்து ரிப்பீட்டட். ஸோ liquidated damage இதை வந்து நம்ம வந்து ஜென்ரலி எப்படி நம்ம வந்து மீன் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் காம்பன்சேஷன் பேயபிள் பை கான்ட்ராக்டர். ஓகேவா? கான்ட்ராக்டர் ஓனருக்கு வந்து நம்ம வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆகுது அப்படின்னாலே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லிக்விடேட்டட் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். காம்பன்சேஷன் பேயபிள் பை கான்ட்ராக்டர் டு ஓனர் because of delay. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் ஓனருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். லேண்ட் ஓனருக்கு கொடுக்கணும். லிக்விடிட்டி டேமேஜ் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? பிஓடி. ஸோ நிறைய ஹைவேல இருக்கக்கூடிய டோல்கேட் எல்லாமே வந்து பிஓடி தான். பில்ட், ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர். இதுதான் வந்து பிஓடிக்கான ஃபுல் ஃபார்ம். பிஓடிக்கான ஃபுல் ஃபார்ம் தான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பில்ட், ஆப்ரேட், டிரான்ஸ்ஃபர். பில் பண்ணுவாங்க, ஓட்ட காசு எடுக்கிற வரையும் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பிஓடிக்கான வேல்யூ. பிஓடி. விச் ஒன் இஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபாலோவிங் ஐட்டம்? ஓவர் ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபாலோவிங் ஐட்டம். இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து கன்வீனியன்ட்லி ட்ரேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? கன்வீனியன்ட்டியாக வந்து நம்மளால் வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஷனை அளக்குற மாதிரிலாம் இதை வந்து அளக்க முடியாதுன்றது சொல்கிறாங்க. மெயின் லைன் ஆர்கனைசேஷனுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் ஹேவ் டு டூ எக்ஸசிவ் ஒர்க். ரொம்ப முக்கியம். ஒர்க் பர்டன் டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் லைன் ஆர்கனைசேஷனில். ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்குது. கம்யூனிகேஷன்ஸ் மேபி டிலே ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வெரி குட். வெயிட் a minute. ஆல் ஆர் கரெக்ட், ரைட். இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் தான் எப்பவுமே வந்து டிலே ஆகும். அடுத்தடுத்த டெஸ்ட்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ டோன்ட் வரி.
என்ன சார் மறுபடியும் வந்து இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களேன்னு வந்து கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் டிலே ஆகும். மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். யூ ஜஸ்ட் வாட்சிங். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிக்கல் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நான் இது வைக்கல, ஆனால் ரெண்டாவது டெஸ்ட்டில் வச்சாச்சு. ஆப்டிக்கல் ஸ்கொயருக்கான இது வந்து மார்க் டெஸ்ட் தாமா. நீங்கள் வந்து மினி மார்க் டெஸ்ட்லையும் சைக்கிள் டெஸ்ட்லையுமே இந்த கொஸ்டின்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க. ஸோ டோன்ட் வரி. ஆப்டிக்கல் ஸ்கொயருக்கோ இல்லை ப்ரிசம் ஸ்கொயர்லையோ இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் பிரின்சிபல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகேவா? ரெண்டுமே ஆப்டிக்கல் ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் இருக்கும், ப்ரிசம் ஸ்கொயரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசம் இருக்கும். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆங்கிள்ன்றது ரொம்ப முக்கியம். 45 டிகிரி இஸ் ரைட், டபுள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இஸ் ரைட். மேக்னெட்டிக் பியரிங் வந்து கொடுத்துட்டு மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு ட்ரூ பியரிங் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிக்ளினேஷன் ஈஸ்ட் வந்து 5 டிகிரியா. ஸோ இந்த மேக்னெட்டிக் நார்த்தில் ஆரம்பித்து நம்மளுடைய பியரிங்கான வேல்யூ 48ஆ. ஸோ இந்த 48 + 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், யூ கேன் கெட் த ஆன்சர். ஸோ இது வந்து போன இதுவில் வந்து நம்ம வந்து கேட்கல. ஓகேங்களா? போன இதில் நம்ம கேட்கல. இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 53.54. போன இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் மேனரில் தான் வந்து கொஸ்டின் வந்து வச்சோம். எப்படி ஃபோர் பியரிங் பேக் பியரிங்க்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, ஹோல் சர்க்கிள் பியரிங் டு ரெடியூஸ் பியரிங்க்கு இடையில எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது, இப்படி தான் நம்ம வந்து வச்சோம். ஓகேவா? இப்படிலாம் நம்ம வந்து வைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அவுட் ஆஃப் த சிம்பிள் கர்வ் பை 2 தியோடலைட் மெத்தட் டஸ் நாட் ரிக்வயர் அதாவது சிம்பிள் கர்வ். சிம்பிள் கர்வில் இதெல்லாம் வந்து கொஸ்டினை கேட்டதில்லை டிஎன்பிஎஸ்சியில். பட் இருந்தாலும் வந்து பாருங்க, ஒரு கர்வை 2 தியோடலைட் மெத்தட் மூலயமா நீங்கள் அந்த கர்வை உருவாக்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லீனியர் மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை, ஆங்குலர் மெஷர்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும். இருக்கிறதுலே ரொம்ப கன்வீனியன்ட்டான மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான். இதில் இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜ் மட்டும் நான் சொல்கிறேன். கர்வை பொறுத்த வரையும் கர்வில் வேரியஸ் பாயிண்ட்டை நம்ம லொக்கேட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது என்ன சிம்பிள் கர்வ் அப்படின்னா ஒரு சிம்பிள் சர்க்குலர் கர்வை தான் இங்கே சிம்பிள் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கே யூஸ் ஆகும்னா ஹரிசாண்டல் வளைவில் யூஸ் ஆகக்கூடிய ஒன்று. இதில் 2 தியோடலைட் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. இதுதான் இருக்கிறதுலையே மோஸ்ட் கன்வீனியன்ட் மெத்தட். ஒருவேளை உங்களுடைய லேண்டு மேடும் பள்ளமாக இருக்குது, அந்த லேண்டில் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு கர்வை வரைகிறீங்கன்னா அப்போ 2 தியோடலைட் மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல லீனியர் மெஷர்மெண்ட் எதுவும் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆங்கிள் மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? இதுதான் வந்து கொஸ்டின். லீனியர் மெஷர்மெண்ட் எதுவும் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ப்ரொசீஜரில். பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி. ஸோ பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சின்னு ஒரு டேர்ம் வந்து இருக்குது. ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி? பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சினா வந்து என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுக்கான அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுடைய கர்வில் எஸ் திஸ் இஸ் இது இல்லை பாயிண்ட் ஆஃப் கர்வ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சின்னு இருக்குது. நான் இப்போ வந்து சில பார்ட் வந்து நான் வந்து சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பிடி, அதாவது இது வந்து பிடி. ஓகேவா? இது வந்து பிசி. இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கர்வ். இதுதான் வந்து கர்வ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாயிண்ட். இந்த கர்வ் எண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்படி போகுது, இப்படி வருது. இந்த கர்வ் பேஸ் பண்ணி ஒரு 4-5 ஃபார்முலா தாங்க இருக்குது, ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். இதை வந்து நான் டெல்டான்னு சொல்கிறேன். இது டெல்டா. இப்போ நான் இந்த டெல்டாவை நான் வந்து எப்படி நான் கட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி நான் கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணும்போது திஸ் இஸ் டெல்டானா இப்படி ஹரிசாண்டலாக பிரிக்கிறேன். அப்போ மேலே இருக்கிறது டெல்டா/2, கீழே இருக்கிறது டெல்டா/2. இதை மாதிரி பிரிக்கிறது அவசியமானு கேட்டால் இந்த பிஎல் இருக்கு இல்லையா, பிஎல்னா பாயிண்ட் ஆஃப் கர்வ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் கர்வில் ஆரம்பித்து இப்படி போகக்கூடிய இது வந்து ஒரு டேஞ்சன்ட், டிஎன்ஜெட் உண்டு. இது வந்து ரெண்டாவது டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்னா என்னன்னா இந்த சர்க்குலர் கர்வை ஒட்டி அணைச்சா மாதிரி போகக்கூடிய 2 லைன் தான், இதுதான் வந்து டேஞ்சன்ட். இப்போ நான் எதுக்காக இது மேலே இருக்கக்கூடிய லென்த், இந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து என்னன்னா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆங்கிளுக்கு பேர்? இந்த டேஞ்சன்ட்டும் எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ அந்த ஆங்கிளுக்கு பேர் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் சொல்லுவோம். இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிளில் பாதியை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெல்டா/2ன்னு சொல்கிறேன். அப்போ இந்த கர்வ் நான் வரையறலாமா? இந்த கர்வ் வரையறல. கர்வில் இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நான் வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைகிறேன்.
இந்த லைனுக்கு பேர் வந்து நான் அப்படின்னு அர்த்தம், கார்டுன்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல கார்டுன்னு அர்த்தம். அப்ப இந்த டேஞ்சன்ட்டும் இந்த கார்டும் ஹரிசாண்டலா இருக்கு. அப்ப இந்த ஆங்கிளும் டெல்டா பை 2. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க, ஒன்ஸ் அகைன் நான் ஃபுல்லாலாம் ரிப்பீட் பண்ணல, ஸோ டோன்ட் வரி. இந்த இடத்துல இதை நான் டெல்டா பை 2ன்னு சொல்றேன், இதை நான் டெல்டா பை 2ன்னு சொல்றேன். அப்ப இதுவும் டெல்டா பை 2 தான், இதுவும் நான் டெல்டா பை 2 தான் சொல்லுவேன். இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். இதுக்கு பேரு ஆர்க் லென்த் அல்லது கர்வ் லென்த் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், கர்வ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹரிசாண்டலா இருக்குல்ல, இந்த லென்த்துக்கு பேரு கார்ட் லென்த் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த லென்த்துக்கு பேரு கார்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், கார்ட் லென்த். இதுக்கு பேரு அப்பக்ஸ் டிஸ்டன்ஸ், இதுக்கு பேரு அப்பக்ஸ் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு மிட் ஆர்டினேட், இந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு மிட் ஆர்டினேட். எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லிலாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். எல்லாத்தையும் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவை எப்படி சார் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது? சே எக்ஸாம்பிள், கார்டு லென்த்தை கண்டுபிடிக்கணும். நான் இப்பயே சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. கார்டு லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இது வந்து ரேடியஸ், இது ரேடியஸ். இதை நான் வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணால் ஆர் சைன் காஸ் டீட்டா, சார் ஆர் சைன் டெல்டா பை 2. ஏன் சார் டெல்டா இங்கே இருக்குது பாருங்கள், டெல்டா பை 2. இதை நான் ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணால் ஆர் காஸ் டெல்டா பை 2. அப்போ பாருங்கள், இந்த ஒரு ஆஃப் ஆர் சைன் டெல்டா பை 2, இன்னொரு ஆஃப் என்ன, அதுவும் ஆர் சைன் டெல்டா பை 2. அப்போ ரெண்டு ஆஃபையும் நான் கூட்டுறேன், 2 ஆர் சைன் டெல்டா பை 2. அப்போ 2 ஆர் சைன் டெல்டா பை 2 இருக்கு இல்லையா, 2 ஆர் சைன் டெல்டா பை 2 இருக்கு இல்லையா, இதான் கார்டு, இதான் கார்டு. சொல்கிறேம்மா, இதான் வந்து கார்டுக்கான லென்த், ஓகேவா? கார்டுக்கான லென்த் இப்படி தான் சார் பார்க்கணுமா? ஆமாம், கார்டுக்கான லென்த் இப்படி தான் பார்க்கணும். இப்போ டேஞ்சன்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோமே, யாரு டேஞ்சன்ட் வந்து எது சார்? டேஞ்சன்ட்ன்றது இதுதான். இந்த டேஞ்சன்ட் பார்த்தாலும் சரி, இது ஆப்போசிட்ல இருக்கிற இந்த டேஞ்சன்ட் பார்த்தாலும் சரி, எனக்கு இந்த டேஞ்சன்ட்டுக்கான லென்த்தை பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா, இது ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து 90 டிகிரி, இது வந்து டெல்டா பை 2. நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஆர் ரேடியஸ் தெரியும். ஆப்போசிட் சைடு தான் உங்களுக்கு வேணும், ஆப்போசிட் சைடு வந்து தெரியாது. இப்போ தமிழ் சொல்லி நீங்கள் டேன் போட்டு அழிச்சதை நான் பார்த்துட்டேன், ஸோ டோன்ட் வரி. இப்போ நீங்கள் ஆப்போசிட் சைடு தெரியாது. அப்போ இது போல் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் டேன் டீட்டாவை கண்டுபிடிங்க. டேன் டெல்டா பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ரேடியஸ். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடு தான் வேணும். ரேடியஸை நான் இங்கே கொண்டுட்டு போகிறேன். அப்போ ஆர் டேன் டெல்டா பை 2. அப்போ ஆர் டேன் டெல்டா பை 2ன்றது எதை சார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இந்த டேஞ்சன்ட்டுக்கான லென்த்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ டேஞ்சன்ட்டுக்கான லென்த்தை ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஆர் டேன் டெல்டா பை 2. நான் பேசுறது புரியுதாங்க? ஆர் டேன் டெல்டா பை 2ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதே மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்குது, அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மிட் ஆர்டினேட் அப்படின்னு சொல்கிறேன். எது சார் மிட் ஆர்டினேட்? நான் இப்போ வந்து வரைகிறேன் பாருங்கள், ரெட் கலர் பென் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மிட் ஆர்டினேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு மிட் ஆர்டினேட்டுக்கான வேல்யூ வேணும், அதை வந்து ரெட் கலர் இருக்கா, அப்போ ரெட் கலர் நான் வந்து போடுறேன். அப்புறம் கீழே இருக்கக்கூடியது நான் ப்ளூ கலரில் வரைகிறேன். கீழே இருக்கிறதுனா யார்? இவர். இதுலேருந்து இது வரையும் இருக்கிறது ப்ளூ கலர் நான் வரைகிறேன். ஸோ இவர் தான் வந்து ரேடியஸ், இந்த சைடு வந்து ரேடியஸ். சி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரேடியஸ் இந்த இடத்துல வந்தாலும் இவர் ஃபுல்லாக ரேடியஸ் தான். நான் பேசுறது புரியும்னு நினைக்கிறேன். அவன் இங்கே வந்தாலும் அவன் பேர் ரேடியஸ் தான், அவன் இங்கே வந்தாலும் அவன் பேர் ரேடியஸ் தான். அப்போ நான் என்ன சார் சொல்ல வரேங்கன்னா, சார் இந்த மிட் ஆர்டினேட் உச்சி புள்ளியில் ஆரம்பித்து இந்த கீழே இருக்கக்கூடிய சென்டர் வரையும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ஐ நீட் மிட் ஆர்டினேட். என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எந்த ட்ரையாங்கிள்? இந்த ட்ரையாங்கிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ட்ரையாங்கிளில் இது ரேடியஸ், இது டெல்டா பை 2னா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆர் சைன் டெல்டா பை 2, அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா ஆர் காஸ் டெல்டா பை 2. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அகெயின் இந்த ட்ரையாங்கிளை நான் வந்து ரிப்பீட்டடாக நான் வரைய போகிறேன். எங்கன்னா இந்த இடத்துல நான் வரைகிறேன். உங்களுக்கு புரியுதா மட்டும் எனக்கு பாருங்கள். சார் இதெல்லாம் ஏன் சார் இப்போ நடத்துறீங்கன்னா இந்த சிம்பிள் சர்க்குலர் கர்வ்ல டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை இதுதான் கொஸ்டின் ஏரியா. இந்த டபுள் தியோடலைட் மெத்தட்லாம் வந்து கேட்க மாட்டான், அதனால தான் நான் நடத்துறேன். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இவன் வந்து ரேடியஸ், ஓகேவா? நான் வந்த ட்ரையாங்கிள் இதுதான், ஓகேவா? இவன் வந்து ரேடியஸ். இந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆர் சைன் டீட்டா, இது அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா ஆர் காஸ் டீட்டா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்,
அப்ப இது ரேடியஸ்னா இதுவும் ரேடியஸ், ஃபுல்லாவும் ரேடியஸ் தான். ஆனா இதுல இருந்து இதுவரையும் டிஸ்டன்ஸ் வந்து r cos delta by 2. அப்ப எனக்கு ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வேணும்னா ரொம்ப ஈஸி தானமா. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? This is the remaining distance r minus r cos delta by 2. r வெளிய எடுங்க, r 1 minus cos delta by 2 அப்படின்னு நம்மால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கலாமா? ஆமா, கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது வந்து ஒரு சினாரியோ. இப்ப இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கமா இருக்குன்னா, இப்ப நீங்க வெரி குட் தமிழ் செல்வி, வெரி குட், எக்ஸலன்ட். அப்ப நீங்க வந்து இப்ப நான் மிட் ஆர்டினேட் நான் சொல்லிட்டேன். r 1 minus cos delta by 2. நான் உண்மையாவே சொல்றேன். எனக்கு டாப் ஆஃப் மைண்ட்ல இருந்து நான் வந்து சொல்றது இதுதான். ஓகேவா? நான் எதையுமே வந்து டெரிவேஷன் நான் நோட்லாம் பார்க்கல. பிகாஸ் இது வந்து சிம்பிளான டெரிவேஷன் தான். ஆன் த எக்ஸாம் ஹால் சார் நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் நீங்க வந்து என்ன வாட்ச் பண்ணிக்கலாம். ஆன் த எக்ஸாம் ஹால் ஆல்சோ நம்மால வந்து இதை வந்து டெரைவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து டயக்ராம் வந்து பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு பேர் அப்பக்ஸ் டிஸ்டன்ஸ். சார் எதுக்கு பேர் அப்பக்ஸ் டிஸ்டன்ஸ்? இப்போ நம்ம வந்து பார்த்தோம்ல, இதுக்கு பேர் மிட் ஆர்டினேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து ரேடியேஷன் கீழே இருக்கிறது ஆர் காஸ் டெல்டா பை 2ன்னு பார்த்தோம். ஓகேவா? இது ரேடியேஷன் பார்த்தோம். இதுக்கு மேலே இருக்கான் இல்லையா, இந்த டேஞ்சன்ட் போய் மீட் ஆகிற இடம், இந்த டேஞ்சன்ட் போய் மீட் ஆகிற இடம், அந்த குட்டி டிஸ்டன்ஸுக்கு பேர் அப்பக்ஸ் டிஸ்டன்ஸ் அர்த்தம். ஓகேவா? இந்த குட்டி டிஸ்டன்ஸ் அப்பக்ஸ் டிஸ்டன்ஸ். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் நானே வந்து உங்களுக்கு சொல்றேங்க. we know very well இந்த full length வந்து rன்னு தெரியும். எந்த full length rன்னு தெரியும். நான் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். உங்களுக்கு நான் பேசுறது புரியுதான்னு மட்டும் எனக்கு பாருங்க. இந்த full length rன்னு தெரியும். எந்த full length? see this is இதுல இருந்து இது வரையும் ரேடியஸ்ன்னு தெரியும். ஆனா இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த டேஞ்சன்ட் இப்போ நான் வந்து black கலர்ல வரையறேன். இந்த டேஞ்சன்ட் இந்த கீழே நான் சைடில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சைடில் லைன் போடுறேன். இந்த கீழே போகிற இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்னு தெரியும். ஓகேவா? அப்போ பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் எப்படி, இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெல்டா பை 2. ஓகேவா? இது வந்து டேஞ்சன்ட்டு. வி நோ வெரி வெல் டேஞ்சன்ட்டும் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். பட் டேஞ்சன்ட் வந்து இங்கே தேவையில்லைங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரேடியஸ். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் கர்ணம் வேணும், ஹைப்போட்டினிஸ் வந்து வேணும். அப்போ இந்த கம்ப்ளீட் கர்ணம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், காஸ் டீட்டாவை எடுத்துக்கலாம். காஸ் டீட்டான்றது அட்ஜசன்ட் சைடு, காஸ் டெல்டா பை 2 தான் வந்து டீட்டா. இப்போ காஸ் டெல்டா பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு வந்து ரேடியஸ், அந்த ஹைப்போட்டினியஸ் வந்து எனக்கு தெரியாது, அதாவது ஹைப்போட்டினியஸ்னே நான் வச்சுக்கிறேன். ஐ நீட் தட் ஹைப்போட்டினியஸ். அப்போ ஹைப்போட்டினியஸ் இங்கே கொண்டுட்டு போங்க. ஹைப்போட்டினியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை காஸ் டெல்டா பை 2. we know very well 1 divided by cos delta by 2 which is equal to secant theta. ஓகேவா? அப்போ secant delta by 2 into radius பக்கத்தில் இது எது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல, இந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ ஆர் secant delta by 2. இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் வேல்யூ நான் ஆல்ரெடி அதை வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சிருந்தேன். ஓகேவா? அது வந்து எதுவும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதான் ரேடியஸ், அது ரேடியஸ். அப்போ இந்த பெரிய அந்த லென்த்ல இருந்து ரேடியஸை கழிங்க. ரேடியஸை கழிச்சிங்கன்னா ஆரை வெளியிடுங்க, சீக்கன் டெல்டா பை 2 மைனஸ் 1ன்ற மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ வெரி வெரி ஈஸி. தமிழ் செல்வி மட்டும்தான் ஆன்சர் பண்றீங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? எல்லாருக்கும் தூக்கம் வந்துச்சா? தமிழ் செல்வி மட்டும்தான் ஆன்சர் பண்றீங்க. ஏமா இதுதான் கொஸ்டின் ஏரியா. இதையும் தாண்டி இன்னொரு கொஸ்டின் ஏரியா இருக்கும். என்ன கொஸ்டின் ஏரியானா, இந்த ஆர்க் லென்த் என்ன, ஆர்க் லென்த் என்னன்னு கேட்பாங்க. ஆர்க் லென்த் என்னன்னு கேட்பாங்களா? ஆமா கேட்பாங்க. கேட்பாங்களா? ஆமா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு சொல்ற பாருங்க. தமிழ் செல்வி இப்போ சொல்லுங்க, ஆர்க் லென்த் என்ன? ஆர்க் லென்த் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஆர்க் லென்த், ஆர்க் லென்த், ஆர்க் லென்த் இதுதான் வந்து ஆர்க் லென்த். ஓகேவா? எனக்கு இந்த ஆர்க் லென்த் வந்து வேணும். ஆர்க் லென்த் வேணும் அப்படின்னா வி வாண்ட் இந்த சர்க்குலருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆங்கிள் இருக்குன்னா 360 டிகிரி இருக்கு. 360 டிகிரி இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளுக்கு நமக்கான டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2πr. அப்போ அதே போல் இந்த இடத்துல டெல்டா தான் இருக்குது, ஒரு குட்டி லென்த் தான் வந்து ஒரு குட்டி ஆங்கிள் தான் இருக்குது. இந்த குட்டி ஆங்கிளுக்கு எவ்வளோ ஆர்க் லென்த் இருக்கும் அதை தான் நான் இங்கே போட போகிறேன். டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த். ஐ நீட் ஆர்க் லென்த். ஆர்க் லென்த் வேணும் அப்படின்னா ஆர்க் லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து என்ன பண்ணுறேன், 2/r டிவைடட் பை 360 இன்டூ டெல்டா அப்படின்னு நான் போடுவேன். அவ்வளோதான், சிம்பிள்.
அப்ப இதுதான் வந்து ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா. எனக்கு ஆர்க் லென்த் வேண்டாம், அப்படி எனக்கு டெல்டா வேணும் அப்படின்னா, டெல்டாவையும் உங்களால கொண்டுட்டு வர முடியும். ஓகேவா? இப்ப நான் ஒரு கொஸ்டின் நான் குடுக்குறேன். இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து யூ கேன் சர்ச். ஓகேங்களா? சர்ச் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்ப ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு செயின் லென்த் இருக்கு. ஒரு செயின் லென்த்னா என்ன அர்த்தம்னா 20 மீட்டர் மெட்ரிக் செயின் நான் சொல்றேன். அப்படிலாம் வந்து 30 மீட்டர் மெட்ரிக் செயின் சொல்றேன். அந்த 20 மீட்டர் மெட்ரிக் செயின், 30 மீட்டர் மெட்ரிக் செயின் வந்து எவ்வளோ ஆங்கிள்ல டெல்டாவ உருவாக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க அங்க லென்த்துக்கு பதிலா ஆர்க் லென்த்துக்கு பதிலா 20 மீட்டர் போடுங்க. ஆங்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் பேசுறது புரியுதா? ஸோ இதுவுமே வந்து கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அகைன் அடுத்த கொஸ்டின் போவோமா? யாருக்கெல்லாம் பிரேக் வேணும்? 7 மணி தான் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாமா? யூ வாண்ட் பிரேக்? பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்க வேண்டியது இருக்கு. பிரேக் வேணுமா? ஸோ உங்களுக்கு ஃபைனல் மார்க் டெஸ்ட் இஸ் அப்லோடட்மா. பேப்பர் வந்து வந்துடுச்சு. நான் பேப்பர் வந்து குடுத்துட்டேன். மேம் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. பிரேக் வேணுமா? பிரேக் முடிச்சுட்டு அடுத்து தெம்பா பார்க்கலாமா? ஒரு 15 மினிட்ஸ் பிரேக். நம்ம 5:00 பிரேக் விட்டது. இப்ப 7:00 பிரேக். நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங் 5:00 எழுந்துருங்க. இதே மாரி இன்னொரு 3 பேப்பர் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பேப்பர் முடிக்காம தூங்க வேண்டாம். வில் டூ. ஆக்சுவலி வந்து என்னன்னா, நீங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து புரியும். இந்த இந்த கொஸ்டின் பேப்பரோட அருமை. ஓகேவா? பட் அட்லீஸ்ட் எனக்கு எதுவுமே இல்லனாலும், இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போனா, யூ கேன் கெட் ரைட் ஆன்சர். ஓகேவா? டேப்லெட். ஸோ பிரேக்க நான் குடுக்குறேன். நவ் 7:05 7:15 வில் மீட் 10 மினிட்ஸ் பிரேக். 7:15 10 மினிட்ஸ் பிரேக் 10 மினிட்ஸ் பிரேக். ஸோ தமிழ்ச்செல்வி நல்லா எக்ஸலென்ட்டா ஆன்சர் பண்றீங்கம்மா. குட். ஸோ 10 மினிட்ஸ் பிரேக். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு வில் மீட். 10 மினிட்ஸ் கழிச்சு வில் மீட்மா.
செக் கேக்குதா? ஆடியோ வீடியோ கிளியரா? கேக்குதாம்மா? செக் கேக்குது இல்லையா? கேக்குதா? shall I start? பண்ணலாமா? கடைசி வரையுமே ஆக்டிவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பீப்பிள் தான். தங்கராஜ், தமிழ் செல்வி ஸ்டார்ட்டிங்ல இருந்து அதாவது காலையில 11 மணியில ஆரம்பிச்சு, நைட்டு 7 மணியா? 7:15 வரையுமே ஆக்டிவா இருக்கிறது சில பேர் தான். ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் வந்து இருக்கீங்க. ஸோ தட் ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லைட் ஆஃப் பண்ணா எப்படி இருக்குன்னு பாக்க. இட்ஸ் ஓகேல. லைட் ஆஃப் பண்ணாலும் தெரியுது இல்லையா? ஸ்டார்ட் பண்ணலாமாமா? தமிழ் செல்வி, ராஜ் குரூப் ஆஃப் இன்ஜினியர், தங்கராஜ், நம்ம வந்து கர்வ் வரையும் பார்த்தோமா? கர்வ் வரையும் பார்த்தோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. முத்துலட்சுமி ஆல்சோ நீங்களும் லாஸ்ட் வரையும் இருக்கீங்க. ஓகேவா? நித்யா வந்து கான். நித்யா எங்க போனாங்கன்னு தெரியல. நித்யா இருந்தா அட்டெண்டன்ஸ் போடலாம். ஓகே. இன் சைன் சர்வேயிங் ஃபீல்ட் ஒர்க் இஸ் லிமிட்டட் டு. சைன் சர்வேயிங்ல அது வந்து எது வரையும் வந்து அதால வந்து ஒர்க் பண்ண முடியும்? சைன் சர்வேயிங் உடைய ஃபீல்ட் ஒர்க் இஸ் லிமிட்டட் அப் டு. ஃபீல்டு ஒர்க். அதால வந்து லீனியர் மெஷர்மென்ட் மட்டும் தான் வந்து அளக்க முடியும் சைன் சர்வேயை பொறுத்தவரையும். இப்போ இதுவே வந்து தியோடலைட்டோ இல்லை மற்ற ஏதாவது எக்யூப்மெண்ட்னா பல்வேறு வேலைகள் வந்து நம்ம பண்ணலாம். சைன் சர்வேயை பொறுத்தவரையும் லீனியர் மெஷர்மெண்ட், காம்பஸ் சர்வேயை பொறுத்தவரையும் ஹரிசாண்டல் ஆங்கிள், தியோடலைட்டை பொறுத்தவரையும் வெர்டிக்கல் ஆங்கிள், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஹியர் ஒன்லி சார். ஓகே, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். லெவலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வேரியஸ் பாயிண்ட் வெர்டிக்கல் பிளேனில் நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினா தான் வந்து லெவலிங். டாக்கியோமெட்ரியை பொறுத்தவரையும் வந்து டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியும் டாக்கியோமெட்ரியை பொறுத்தவரையும். இதை தாண்டி பிளேன் டேபிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுதுன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ஷன்ஸ் அப்ளைடு 30 சென்டிமீட்டர் சைன் லென்த் அலாங் த ஸ்லோப். இது வந்து ஹைப்போட்டெனிஷியல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் வந்து கரெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 30 சென்டிமீட்டர் சைன் லென்த் அலாங் த ஸ்லோப் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஸ்லோப்புக்கான லென்த்து 30. ஸோ இதே வந்து பேஸ் வரும்போது 30 காஸ் டீட்டா ஆர் காஸ் ஆல்ஃபா. ஸோ ஐ நீட் தட் அலோவன்ஸ் எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா 30 மைனஸ் 30 காஸ் ஆல்ஃபா. ஸோ காமனாக 30 வெளியே எடுத்தால் 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா, 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா. தெரியுதா? ஆன்சர் பண்ணுங்கள். ட்ரை டு ஆன்சர். தெரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை டு ஆன்சர். புரியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? 30 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா. அப்போ இது வேற ஹைப்போட்டெனிஷியல் அலவன்ஸ்னா, ஹைப்போட்டெனிஸ் அலவன்ஸ் வந்து அப்படியே உல்டாவா போகும். இங்கிருந்து போகும். எங்கிருந்து போகும்னா இந்த இடத்துல இருந்து போகும். இந்த இடத்துல லென்த் வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம். ஹைப்போட்டெனிஸ் அலவன்ஸ்ல இங்க லென்த் எடுத்துக்கும். இது லென்த்தா வச்சு எனக்கு இது வேணும். எக்ஸஸா இது என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்ப்போம். cos theta which is equal to L by hypotenuse. Hypotenuse which is equal to 1, sorry, L by cos theta. 1 by cos which is equal to secant theta L. L secant theta. L secant theta ன்றது hypotenuse. L secant theta. இப்போ I need this value. இந்த excess value na L secant theta minus L. L காமனா வெளியே எடுங்க. secant theta minus 1. இது L 1 minus cos theta. இது L secant theta minus 1. ரெண்டுமே வருமா?
2 ஃபார்முலாவையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரெக்ஷன் ஃபார் சாக். சாக் உடைய கரெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சாக் கொஞ்சம் தொங்கி போய் இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ விட அதிகமாக தான் வேல்யூ காட்டும். ஸ்டிஃபாக பிடிச்சா 10 மீட்டருங்க. ஆனால் இது கொஞ்சம் சேகாய் இருக்கிறதுனால the same distance will be 12 மீட்டர். ஓகே, சேம் டிஸ்டன்ஸே வந்து எப்படி இருக்கும், 12 மீட்டர் 13 மீட்டர் அது போல் இருக்கும். அப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா we should மைனஸ் இந்த 12 நம்ம வந்து என்ன பண்ணணும், -2 போட்டு 10 மாற்றணும். ஆல்வேஸ் இஸ் நெகட்டிவ் சாக் கரெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான். அதாவது வந்து சிலது மட்டும் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ்ன்ற டேர்மை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டெம்பரேச்சர் கரெக்ஷன், ஃபுல் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ்ன்ற வார்த்தை போடாதீங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவல் கிவன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா அது எலாங்கேட் ஆகி நிற்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ் கிடையாது, அடிட்டிவ். டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து சுருங்கி போய் நிற்குது. அப்படி வந்துறப்ப அடிட்டிவ். அப்படி இருக்கும்போது சப்ராக்டிவ். அப்போ அடிட்டிவாக சப்ராக்டிவான்றது அந்த டெம்பரேச்சரை பொறுத்து புல்லை பொறுத்துலாம் வந்து மாறும். பட் இந்த சாக் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ்னு சொல்லலாம். மிஸ் அலைன்மெண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஓகேவா, வெரி குட் முத்துலட்சுமி. ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸ்லோப் கரெக்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஆல்வேஸ் நெகட்டிவ்ன்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following error is not eliminated by the method of repetitions of horizontal angle measurement? அதாவது எந்த எரர் வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஓகேவா, which of the following error is not eliminated by method of repetitions of horizontal angle? ஸோ ஹரிசாண்டல் ஆங்கிளை ரிப்பீட்டேஷன் மெத்தட்னா என்னன்னா, ஒரே ஆங்கிளை 3 வாட்டி அளப்போம். இதான் வந்து ரிப்பீட்டேஷன்ஸ். ரீஹைட்ரேஷன் என்னன்னா, ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே மறுபடியும் போய் எண்ட் பண்ணுவோம். 360 டிகிரி வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரிப்பீட்டேஷன் அண்ட் ரீஹைட்ரேஷன் 2 மெத்தட் இருக்குது. ஆனால் இந்த ரிப்பீட்டேஷன் மெத்தட்லேயுமே ஒரு எரரை நம்மளால் வந்து எலிமினேட் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னா, எரர் டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டேஷன் சிக்னல். இந்த எரரை we can't eliminate at all. எரர் டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டேஷன் சிக்னல், இந்த எரரை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. அப்போ என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னால உருவாகக்கூடிய எரர், சாரி இந்த ரிப்பீட்டேஷன்னால என்னென்ன எரர்லாம் வந்து எலிமினேட் பண்ணலாம் அது படிக்கணும். பாருங்க, மெத்தட் ஆஃப் ரிப்பீட்டேஷன் எலிமினேட் த டிஃப்ரெண்ட் எரர். என்னென்ன எரர்லாம் வந்து எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த எசென்ட்ரிசிட்டி ஆஃப் வெர்னியர், எசென்ட்ரிசிட்டி ஆஃப் வெர்னியர் இதை வந்து நம்மளால் வந்து எலிமினேட் பண்ண முடியும். இன்அக்யூரேட் கிராஜுவேஷன்ஸ் கெட் எலிமினேட்டட், இதை வந்து எலிமினேட் பண்ண முடியும். ரீடிங் ஆர் அப்சர்வ்ட் அட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் சர்க்கிள், இன்அக்யூரேட் பைசெக்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா, லைன் ஆஃப் காலிமேஷன்ஸில் எரர் ஏதாவது இருந்தது அதை வந்து எலிமினேட் பண்ண முடியும். இது போல் எரரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. இந்த எரர்லாம் வந்து ரிப்பீட்டேஷன் மெத்தடில் வந்து எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் 2 எரரை எலிமினேட் பண்ண முடியாது. எரர் டியூ டு ஸ்லிப்பு அண்டு டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்னல், இந்த 2த்தையும் வந்து நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்லிப்னாலையும் அந்த சிக்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலையும் வரக்கூடிய எரரை எலிமினேட் பண்ண முடியாது. ட்ரையாங்கிள் வெல் கண்டிஷனலா இல் கண்டிஷனலா, இது வந்து நேற்று வந்து 56 டிகிரின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிளுக்கு தான். அது வந்து வெல் கண்டிஷனல் சமபக்க முக்கோணம், அதாவது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு நம்ம வந்து பார்த்தோம். இங்கே அதே போல் தான், ட்ரையாங்கிள் வந்து வெல் கண்டிஷனல் 30 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடாது, 120 டிகிரியை விட மேலவும் போகக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் ரேஞ்சர் 30 120. அப்போ பர்பண்டிகுலர் ஆப்செட்டுக்கு எது வந்து யூஸ் இல்லை, டேப் வந்து யூஸ் பண்ணுவோம், ஆப்டிக்கல் ஸ்கொயர், கிராஸ் ஸ்டாஃப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். லைன் ரேஞ்சர் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ லைன் ரேஞ்சர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ரேஞ்சிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் ஆகுது, வேற எதுக்காகவும் யூஸ் ஆகலை. லைன் ரேஞ்சர் ரேஞ்சிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டினும் வந்து நம்ம நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கோம். சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து அந்த காம்பஸ் வந்து நிற்கும் பொழுது நமக்கான ஆங்கிள் 167 அப்படின்னு காட்டுது. ஓகேவா, இது நார்த்து, இது சவுத்து. சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து காட்டும் பொழுது
எக்ஸாக்ட்லி 167 அப்படின்ற மாதிரி வருது. அப்போ எனக்கு 180 வரணும். 167லே வந்து நிற்குதுன்னா கண்டிப்பாக என்னுடைய நீடில் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகி நிற்குது ஈஸ்ட்டில். ஓகேவா, 3 டிகிரி டிக்ளினேஷன் ஈஸ்ட்டு. அதனால தான் இது வந்து எனக்கு 167லேயே அச்சீவ் பண்ண முடியுது. இன்கேஸ் வந்து 187 இருந்ததுன்னா 7 டிகிரி டிக்ளினேஷன் வெஸ்ட்டுன்ற மாதிரி நம்மளால் வந்து சொல்லியிருக்க முடியும். அப்போ எத்தனை டிகிரி வெஸ்ட்டு இல்லை எத்தனை டிகிரி ஈஸ்ட்டுன்றது 3 டிகிரி இல்லை 13 டிகிரி. ஓகேவா, 13 டிகிரி. ஓகேவா, ஸோ 13 டிகிரி ஈஸ்ட் இருக்கிறதுனால தான் 167லேயே வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட முடியுது. அப்போ புரிஞ்சுக்கணும். இந்த டயக்ராம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா, சார் கரெக்டாக 180 டிகிரியில் வரணும், எனக்கு வந்து நிற்குது, ஆனால் ரீடிங் பார்த்தீங்கன்னா 118 காட்டலை 167. அப்போ 0 இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு சார், அதனால தான் 167. அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஓடி இருக்கும்? ஒன்றும் இல்லை, 167 மைனஸ் 180 பார்த்தீங்கன்னா 13. ஓகேவா, 30 டிகிரி ஈஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ஏ க்ளோஸ் ட்ராவர்சிங் ஹேவ் ஏ நம்பர் ஆஃப் சைடு இஸ் ஈக்குவல் டு 720. த நம்பர் ஆஃப் சைடு, இது வந்து ரொம்ப அருமையான கொஸ்டின். எத்தனை சைடு வந்து இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. இன்டீரியர் ஆங்கிளுக்கான டோட்டல் வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அது பெண்டகனாக இருக்கலாம், எக்ஸகனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இன்டீரியருக்கான டோட்டல் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 720. அப்போ அந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா 2n - 4 × 90 which is equal to 720. ஐ நீட் என்னப்பா, அவ்வளோதான்ப்பா. ஐ நீட் என்னு, எனக்கு என் வேணும், அவ்வளோதான். 2 × n - 4 × 90 which is equal to 720. அப்படி பார்க்கும்போது என்னுக்கான வேல்யூ என்ன வரும்னா எக்ஸகன் 6ன்னு வரும். 6 இஸ் ஏ ரைட் ஆன்சர். 6 6 8 6 8 ஆன்சர் கி 6 போட்டுடலாமா? 720 90 0 0 9 72 8. நீங்கள் வந்து 8 இதோட நிப்பாட்டிட்டீங்க முத்துலட்சுமி. 2n - 4 which is equal to 8. நான் கேட்டது என்ன? 2n which is equal to 8 + 4 12. n which is equal to 6. தப்பு பண்ணிட்டீங்களேமா. ஓகேவா, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து போகணும். அடுத்த ஸ்டெப் போகணும். அப்போ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 இஸ் ஏ ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. இன் ட்ரையாங்குலேஷன்ஸ் நெட்வொர்க், at least one line that need to be measured accurately to calculate the side of triangle is known as. accuracy வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. அட்லீஸ்ட் ஒன் லைன் தட் நீட்ஸ் டு மெஷர் அக்யூரேட்லி, சாரி அட்லீஸ்ட் ஒரு லைனாவது ரொம்ப அக்யூரேட்டாக வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு லைனாவது ரொம்ப அக்யூரேட்டாக வந்து மெஷர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த லைன் வந்து பேஸ் லைனாக தான் இருக்கணும். ஓகேவா, இருக்கத்திலே வந்து லென்த்தியஸ்ட் லைன் எதுன்னு கேட்டாலும் பேஸ் லைன் தான் நீங்கள் வந்து ஆன்சர் போட்டாகணும். பேஸ் லைன் இஸ் த லென்த்தியஸ்ட் லைன். ஸோ பேஸ் லைன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் இஸ் ஏ லென்த்தியஸ்ட் லைன். எல்லா லைனும் கம்பேர் பண்ணும்போது இந்த லைனை நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஆங்கிள்ஸ் ஆர் மெஷர்ட் டு டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ். பேஸ் லைன், பேஸ் லைன் போலவே வந்து டை லைன், அப்புறம் மற்ற லைன்லாம் வந்துருக்கு. ஓகேவா, பேஸ் லைன், டை லைன், இந்த மாதிரி எக்கச்சக்கான லைன் இருக்குது. 4-5 லைன் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அசஸ் அண்ட் ரீசனிங். இன் ஏ தியோடலைட், if lower clamp is not properly clamped or instrument is not firmly tightened on the tripod head, the error introduced is known as slip அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ஸ்லிப்பு அப்படின்றாங்க. ஆமாம், ஸ்லிப்புனா இதுக்கு பேர் தான் ஸ்லிப்பு. ஓகேவா, நீங்கள் லோயர் கிளாம்போ இல்லை எதையுமே ப்ராப்பராக டைட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனால் உருவாகக்கூடிய எரருக்கு பேர் தான் ஸ்லிப். ஸ்லிப் மேலே பார்த்தோம் பாருங்கள், ரிப்பீட்டேஷன் மெத்தடில் எந்த எரர் எலிமினேட்டே பண்ண முடியாதுன்னா ஸ்லிப்புன்ற அந்த இதுவை தான் வந்து எலிமினேட்டே பண்ண முடியாதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, புரியுதா? ஸ்லிப்பு தான் வந்து என்ன எலிமினேட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் ரிப்பீட்டேஷன் மெத்தடில். அப்போ இது ரைட்டு தான், அசஸன் ரைட்டு. ரீசன் பார்ப்போமா? ரீசன் பாருங்க. இஃப் ஷிஃப்டிங் ஹெட் இஸ் லூஸ், த எரர் ஸ்லிப் வில் பி இன்ட்ரடியூஸ். Shifting head is loose, the error slip will be introduced. ரைட்டா?
திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ரெண்டுமே வந்து கரெக்ட். ஆனா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்லிப் வந்து எதை மாதிரி சூழல்ல வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா, இதை மாதிரி ஒரு 3 சூழல்ல வந்து அக்கர் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரூ பண்ணலை அப்படின்னா, ஸோ ஷிஃப்டிங் ஹெட்டையும் வந்து கரெக்டாக வந்து கிளாம்ப் பண்ணலை அப்படின்னா, லோயர் கிளாம்ப்பு கரெக்டாக வந்து டைட் பண்ணலை அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஸ்லிப்புக்கு காரணம். ஸ்லிப்பு வந்து நடக்கிறதுக்கு காரணம். ஓகேவா? ஸோ எல்லாமே ரைட்டு தான். பட் நாட் எக்ஸ்பிளைனிங் ஈச் அதர். ஒன்று வந்து கரெக்டான வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடுங்க. ஹோல் சர்க்கிள் பியரிங்கை குவாட்ராண்டல் பியரிங்கை மாற்ற சொல்கிறாங்க. ஹோல் சர்க்கிள் பியரிங் இஸ் 315. அந்த 315 வந்து நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது அது 270 விட தாண்டி இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது நார்த்துலேருந்து வெஸ்ட்டு, நார்த்துலேருந்து வெஸ்ட்னா எல்லாமே நார்த். இந்த 3மே நார்த் அண்ட் வெஸ்ட்டு தான். 360ல் 315 கழிங்க. 360ல் 315 நீங்கள் கழிச்சிங்கன்னா 44 டிகிரி சம்திங் வரும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 44 டிகிரி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ கர்வ் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 ஆர்க் ஆர் டிஃப்ரெண்ட் ரேடியஸ். இப்போ செம்மையான கொஸ்டின். ஒன்றும் இல்லை, ஒரு 2 கர்வ் வந்து ஒன்று சேருது அப்படின்னா அந்த கர்வுக்கு பேர் வந்து என்ன? அண்ட் போத் ஹேவிங் சென்டர் ஆன் ஆப்போசிட் சைடு. இதுதான் வந்து ஹைலைட்டே. சென்டர் வந்து ஒரே சைடில் இருக்குன்னா அதுக்கு வந்து காம்பவுண்ட் கர்வ்னு சொல்லுவீங்க. சென்டர் வந்து ஆப்போசிட் சைடு டு ஈச் அதர் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா ரிவர்ஸ் கர்வ்னு சொல்லுவீங்க. சார் புரியல சார். ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு கர்வ் இருக்குது, இதுக்கான ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இப்படி ஒரு கர்வ் இருக்குது, இதுக்கான ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி ரெண்டுமே வேறு வேறு ரேடியஸாக வந்து இருக்கும். ரெண்டுத்துக்கும் வேறு வேறு சென்டர். ஓகேவா? ஆப்போசிட் அப்படின்றப்ப இந்த கர்வுக்கு பேர் வந்து என்னென்னா ரிவர்ஸ் கர்வ்னு அர்த்தம். காம்பவுண்ட் கர்வ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பவுண்ட் கர்வ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் அ காம்பவுண்ட் கர்வ். எது காம்பவுண்ட் கர்வ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேடியஸுங்க. ஓகேவா? இப்போ இன்னும் ரேடியஸ் வந்து அதிகப்படுத்துகிறேன். ஓகேவா? இல்லை ரேடியஸ் வந்து கம்மிப்படுத்துகிறேன். இது வந்து ஒரு ரேடியஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்போ இது இப்படி வரைகிறேன். திஸ் இஸ் ரேடியஸ் 1, திஸ் இஸ் ரேடியஸ் 2. 2 வேறு வேறு ரேடியஸ் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் வந்து ஒன்றா சேருது அப்படின்னா இதுக்கு பேர் காம்பவுண்ட் கர்வ் அப்படின்னு நம்ம அர்த்தம். ஓகேவா? ரிவர்ஸ் கர்வ், காம்பவுண்ட் கர்வ் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ரிவர்ஸ் கர்வுக்கு இன்னொரு நேமும் வந்து இருக்குது. இதுவும் வந்து கொஸ்டினில் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி பாருங்க. ரிவர்ஸ் கர்வ் இஸ் ஆல்சோ செர்பன்டைன் கர்வ் ஆர் எஸ் கர்வ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் கர்வ், காம்பவுண்ட் கர்வ் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள் அப்புறம் இல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள் பற்றிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது அகெயின் ஐ திங்க் ட்ரூ ஃபால்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சம். சைனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க 150 மீட்டர். லென்த் ஆஃப் த செயின் வாஸ் 30 மீட்டர். ஆன் டெஸ்டிங் த லென்த் ஆஃப் த செயின் இஸ் 30.01. ஸோ ஆக்சுவல் லென்த் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. செயின் வாஸ் யூஸ் டு மெஷர் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப். ஒன்றும் இல்லைம்மா, ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 மீட்டர் தானா. ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்து 30 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய செயினை வச்சு அளந்தால் 150 மீட்டர்னு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய செயின் வந்து 30.01 அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அப்போ 30.01 இருக்கும்பொழுது இது வந்து 150 காட்டும்? இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டலாம், இல்லை கம்மியாகவும் காட்டலாம். எப்படி காட்டும் நீங்கள் தான் சொல்லணும். இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து வெவ்வேறு விதமாக புரிஞ்சுக்கலாம். 150.05 இருக்குமா, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இல்லை, சரிய டிஸ்டன்ஸ் ஆஃப் 150 ஆக்சுவல் லென்த். சாரி, ஆக்சுவல் லென்த் மெஷர் இந்த இதுதான் வந்து மெஷர் பண்ணியிருக்கக்கூடிய லென்த் 150. ஐ நீட் ட்ரூ லென்த் வேணும். நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்க லென்த் வந்து 150. ஐ நீட் ட்ரூ லென்த். 150ன்றது தப்பு. ட்ரூ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஒரு ட்ரூ 30 மீட்டர். இன்னொரு ட்ரூ பார்த்தீங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஒரு ஃபால்ஸ் 30.01. இன்னொரு ஃபால்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 150. அப்போ 150 இன்ட்டு 30.01 டிவைடட் பை 30 அப்படின்னு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் லைக் 150.05. இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும்.
150.05 இஸ் ரைட் ஆன்சர். எஸ், நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா 149 வரும், இப்படி போட்டிங்கன்னா 150.05 வரும். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து மெத்தட் லென்த் ஆன் ஏ லைன்னு சொல்லிட்டு இது போல் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த கொஸ்டினில் மெத்தட் லென்த்துன்னு அதை கொடுக்கல. ஏன்னா செயின் வாஸ் யூஸ் டு மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 149 தான் வரணும். ஆனால் இங்கே சொல்யூஷன் தப்பாக இருக்குது, வேற மாதிரி அப்படியே ஆப்போசிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மோகன், நீங்கள் ஒன்றும் தப்புலாம் பண்ணலை, ஓகேவா? 149 தான் வரணும், இது வந்து என்ன நம்ம வேற மாதிரி எடுத்துருக்கோம், அவ்வளோதான். சரி, எனிவே ஓகே. மெஷர்டு டிஸ்டன்ஸ் கொடுக்கலாமா? மெஷரி டிஸ்டன்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? பட் சொல்யூஷன் வந்து என்ன அப்படியே வந்து உல்டாவா போட்டிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து இது ஆப்ரேஷன் ஆஃப் ரிவால்விங் a plane table above the vertical axis so that all the lines are it become parallel to corresponding lines on a ground. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிளேன் டேபிள் அபோவ் த வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த பிளேன் டேபிள் இருக்குல்ல, இந்த பிளேன் டேபிளை லெஃப்ட் ரைட்டுன்னு லைட்டாக வந்து திருப்புறேன். பிளேன் டேபிளை லெஃப்ட்டு அப்படி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக வந்து நான் திருப்புறேன். இந்த மாதிரி திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிரவுண்டில் எனக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த தட் ரேஞ்சிங் ராடாக இருக்கட்டும், இல்லை எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேஞ்சிங் ராட், இப்போ நான் ஒரு ஸ்டேஷன் வந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு நான் போயிட்டேன்னா, நான் வந்து இது போல் முன்னாடி பின்னாடி திருப்பி நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஷனோட கரெக்டாக வந்து ஒன்றிணைஞ்சு இருக்குண்ணா அப்படின்றத நான் பார்க்குறேன். தட் இஸ் கால் ஓரியன்டேஷன்ஸ். ஓரியன்டேஷன்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, a series of close contour line on a map which values of shining from lower to higher. ஸோ சீரீஸ் ஆஃப் க்ளோஸ் கான்டோர் லைன், சின்னதுலேருந்து பெருசு வந்து இன்சைட், ஓகேவா? இங்கேருந்து உள்ளே போக ஹையர் வேல்யூ 100, 105, 110 இப்படி ஹையர் வேல்யூ போயிட்டே இருக்குன்னா இது வந்து ஹில்லி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா டிப்ரெஷன்ஸ். லோயர் வேல்யூ உள்ளே போக வருதுன்னா டிப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த லெவல்லாம் வந்து ரொம்ப ஈஸி, விட்டுருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் பிட்வீன் மாடலஸ் ஆஃப் ரப்சர். போன வாட்டி வந்து 25 M25 கிரேட் ஆஃப் கான்கிரீட்டுக்கு என்ன ட்ரிப்ளிங், தட் மீன்ஸ் என்ன ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்னு நம்ம வந்து பார்த்தோம், 0.7 √FCK, ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப 0.7 √FCK அந்த ஃபார்முலாவே டிக் பண்ணுறது போல் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, ஓகேவா? இதை பற்றி பேசக்கூடிய கோடல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 6.2.2 IS 456 இதுதான் வந்து இந்த கோடல் ப்ரொவிஷனை பற்றி பேசுது. 0.7 √FCK தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர்ஸ், ஓகேவா? ஸோ அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரை 150 சைஸ் வந்து இருக்கணும், 28 டேஸு. கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் த ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் சிமெண்ட்டில் வந்து பொசலானா வந்து ஆட் பண்ணுறாங்க. நேற்றே நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் வந்து வேல்யூ என்ன? 0.0003. இதெல்லாம் வந்து டைரக்ட் ஐஎஸ் கோடல் புக்கு கொஸ்டின்மா. அப்போ ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0003, ஓகேவா? இதான் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயினுக்கான வேல்யூ. இதை பற்றி பேசக்கூடிய கோட் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ கோடல் புக் IS 456 2000ல கிளாஸ் 6.2.4.1 இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கேஜை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஸ்ட்ரிங்கேஜை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் வேறு சில பார்ட்டிகளை வந்து ஆட் பண்ணி தான் ஸ்ட்ரிங்கேஜை நம்ம வந்து குறைக்கணும், இல்லை அவாய்ட் பண்ணணுன்றத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ கரெக்டான டைமிங் எல்லாமே வந்து கொடுக்கணும், ஸோ தட் ஸ்ட்ரிங்கேஜ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ பீம் ஆஃப் 400 mm எஃபெக்டிவ்லி டெப்த், எஃபெக்டிவ் டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான கான்ஸ்டன்ட் என்ன சார் அப்படின்னா, தே ஆர் கிவன். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வேல்யூ ஆஃப் லீவர் ஆர்முக்கான வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லீவர் ஆர்முக்கான வேல்யூ எஃபெக்டிவ் டெப்த் 1 - K/3. இதை மாதிரி ஒரு ஃபார்முலாவை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. Dன்றது எஃபெக்டிவ் டெப்த் 400, 1 - இது Kன்றது தான் அந்த ஃபேக்டர் வேல்யூ 0.39 /
3 இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 348 mmன்னு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோலாம் வந்து ஆர்சிசில நான் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் பண்ண ஒரு சாப்டர் தான். இத வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 400 காமனா வெளிய எடுக்கணும். கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க. மத்தபடி வேற ஓகே. லீவர் ஆர்ம் ஃபேக்டர்ன்றது இதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வெர்டிகல் ஸ்டிரப் த மேக்ஸிமம் ஸ்பேசிங் ஆஃப் சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் மெஷர் அலாங் த ஆக்சில் ஆஃப் மெம்பர். வெர்டிகல் ஸ்டிரப்புக்கான மேக்ஸிமம் ஸ்பேசிங் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, யூ நோ வெரி வெல் கண்டிப்பா 0.75 டைம்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டெப்த்த விட அதிகமா இடக்கூடாது. இது வந்து டைரக்ட் கோடல். நோ கேஸ் இட் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 300 ஓகேவா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். இந்த ஸ்டிரப் பார்த்தீங்கன்னா, அதோடைய ஸ்பேசிங் 0.75 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்பேசிங் வந்து 300 விட தாண்டி போயிடக்கூடாதுன்றதையும் தெளிவா வந்து சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கால்குலேட் த பிட்ச் ஆஃப் த லேட்டரல் டைஸ் ஆஃப் த காலம் 300 ஸ்கொயர் வித் 20 டயா ஆஃப் த லாங்கிடியூட்னல் பார். அப்ப இது வந்து என்னன்னா 300 ஸ்கொயர். அப்ப காலம் வந்து என்ன காலம் அப்படின்னா, ஸ்கொயர் காலம் தான். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் காலமா இருக்கும் பொழுது லாங்கிடியூட்னல் டயா பார் வந்து குடுத்துட்டாங்க. 20 டயா லாங்கிடியூட்னல் பார் அண்ட் 8 லேட்டரல் டை. ஸோ 8 20ன்ற மாரி வந்து டயாஸ்லாம் வந்து கிவன் டேட்டாவில் வந்து இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிட்ச் வந்து என்ன கேட்குறாங்க? பிட்ச்னா என்ன? லாங்கிடியூட்னல் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இப்போ இது வந்து ஸ்கொயர்ன்றதுனால மினிமம் வந்து 4 இருக்கணும். 4 முனைக்கும் 4 மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த காலம் இல்லையா? ஸோ இதில ஒரு சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்க்கும் இன்னொன்னுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒண்ணே ஒண்ணு தான். இந்த இது ஸ்கொயர்ன்றதுனால ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் வாட்எவர் இட் மே பி லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன்ஸ் அத வந்து எடுக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது இது ஸ்கொயர்ன்றதுனால 300 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் ஆஃப் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் டயா. ஸோ 16 இன்டு 20 டயா இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 ஓகேவா? இது மாரி ஒரு 3 விஷயம் வந்து நம்ம வந்து எடுத்தாகணும். இங்க 300ன்றது லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன்ஸ் அது வேற. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்கொயர் இல்லாம ரெக்டாங்குலரா இருக்கு. 400 கிராஸ் 200ன்ற மாரி இருக்குன்னா, அப்ப நீங்க வந்து 200 தான் எடுக்கணும். ஓகேவா? இங்க வந்து ஸ்கொயர்ன்றதுனால 300 நம்ம வந்து எடுக்கிறோம். அப்ப இப்ப இது 3த்துல எது வந்து இருக்கத்திலேயே வந்து மினிமம்ன்ற மாரி பார்க்கணும். அது மினிமம் பார்க்கும்பொழுது 300 இஸ் ரைட் ஆன்சர்ஸ். இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்வர்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்க்கான அந்த பிட்ச்சா வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பில்லட் வெல்ட் per 1 of 6 size with allowable shear stress in the weld is 100 megapascal. ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, allowable shear strength of the weld, allowable shear stress in the weld கொடுத்தாச்சு. ஸோ த்ரோட் திக்னஸ் வந்து கொடுத்துட்டாங்க 6 த்ரோட் திக்னஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸ்ட்ரென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபார்முலா இதுதான். த்ரோட் திக்னஸ் இருக்கு இல்லையா? அந்த த்ரோட் திக்னஸ் டிடி தென் லென்த் ஆஃப் த வெல்ட் இருக்கு இல்லையா? லென்த் ஆஃப் த வெல்ட் எல். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அந்த கால்குலேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபில்லட் வெல்ட் பர் 1 1 தான் லென்த். ஓகேங்களா? 1 லென்த்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்க்க போறோம். அப்போ 1 ஓகேவா? திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸோ அலோவபிள் சியர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 100 100 மெகாபாஸ்கல். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் யூனிட் கன்வர்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா த்ரோட் திக்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் 424 நியூட்டன். ஓகேவா? ஸோ அலோவபிள் சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த வெல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். த்ரோ திக்னஸ், லென்த் ஆஃப் த வெல்ட், அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த வெல்ட் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் த வெல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இது வந்து செக்ஷன் மாடுலஸ்க்கான வேல்யூ. எஸ் 0.7 இன்ட்டு சைஸ் ஆஃப் த வெல்ட். வெரி குட் தமிழ் செல்வி. ஸோ இங்கே ஏன் வந்து 0.7 வந்தது அப்படின்னா த்ரோ திக்னஸ்ன்றது 0.7 டைம்ஸ் ஆஃப் த சைஸ் ஆஃப் த வெல்ட்.
சைஸ் ஆஃப் த வெல்ட் வந்து என்ன 6 mm கொடுத்துருக்காங்க. இது 6 mm கிடையாது. த்ரோட் திக்னஸ் 6 mm கிடையாது. இது சைஸ் ஆஃப் த வெல்ட். இதோட சேர்த்து 0.7 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. த்ரோட் திக்னஸ் டைரெக்டாக கொடுக்கலையா? எஸ், இங்கேயும் த்ரோட் திக்னஸ் வந்து டைரெக்டாக கொடுக்கல. சைஸ் ஆஃப் த வெல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சாரிம்மா, சைஸ் ஆஃப் த வெல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. த்ரோட் திக்னஸ் வந்து டைரெக்டாக வந்து கொடுக்கல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து செக்ஷன் மாடல்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். செக்ஷன் மாடல்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? அவ்வளோதான். ஸோ இஜெட்ன்றது செக்ஷன் மாடலஸ், பிளாஸ்டிக் இந்த செக்ஷன் மாடலஸ் அண்ட் பிளாஸ்டிக் மாடலஸ் வந்து இஜெட் அண்ட் பி. சேஃப் ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. சேஃப் ஃபேக்டர்ன்றது பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ்க்கும் எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் சேஃப் ஃபேக்டர். பிளாஸ்டிக்கும் எலாஸ்டிக்கும் சேஃப் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் எது வேணாலும் கேட்கலாம். பிளாஸ்டிக் மொமெண்ட்டுக்கும் எலாஸ்டிக் மொமெண்ட்டுக்கும் அல்லது ஈல்டு மொமெண்ட்டுக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோவும் வந்து சேஃப் ஃபேக்டர் தான். சேஃப் ஃபேக்டர் பி பை இஜெட். சேஃப் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. சேஃப் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. இதுலேயுமே வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த இதுக்கு எப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? எந்தெந்த சைஸு இல்லை எந்தெந்த ஷேப்புக்கு சேஃப் ஃபேக்டர் அதிகம், இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வாங்கம்மா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபீலிங் ஸோ மச் டயர்ட். இப்போ பார்ப்போம். லேசிங் ஆஃப் கம்ப்ரஷன் மெம்பர் இஸ் டிசைன் டு ரெசிஸ்ட் த டோட்டல் டிரான்ஸ்வர்ஸ் சியர். இது வந்து போன கிளாஸ்லேயும் நம்ம வந்து பார்த்தோம். போன கொஸ்டின் பேப்பரில் டிரான்ஸ்வர்ஸ் சியர்ஸ்க்கான அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2.5 டைம்ஸ் ஆஃப் ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கலாம். ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து கிவன் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் 2.5% வந்து நம்ம வந்து எடுத்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 2.5% ஆஃப் த ஆக்சியல் ஃபோர்ஸ் தான் உங்களுடைய சியர் ஃபோர்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டிரான்ஸ்வர்ஸ் சியர் இன் லேசிங் இஸ் 2.5%. லிமிட் ஸ்டேட் மெத்தடில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் த கான்கிரீட் அட் த அவுட்டர் மோஸ்ட் கம்ப்ரஷன் ஃபைபர் இன் பெண்டிங் ஷால் பி. லிமிட் ஸ்டேட் மெத்தடில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் அட் அவுட்டர் மோஸ்ட் கம்ப்ரஷன் ஃபைபர் இன் பெண்டிங். பெண்டிங்கில் அவுட்டர் மோஸ்ட் ஃபைபருக்கான அந்த வேல்யூ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயினுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.035 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. 0.035 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சியல் கம்ப்ரஷனாக இருக்கும்பொழுது அல்லது டைரக்ட் கம்ப்ரஷன் இருக்கும்பொழுது மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.002. ஓகேவா? மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல பெண்டிங் கம்ப்ரஷனுக்கான வேல்யூ 0.0035. 0.0035. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் அட் ஹைலி கம்ப்ரஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இது வந்து ஒரு ரேஷியோ. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.0035 மைனஸ் 0.7 இன்ட்டு ஸ்ட்ரெயின் அட் லேட்டஸ்ட் கம்ப்ரஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். இதை மாதிரி வந்து என்ன 3 விஷயங்கள் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். எம்னா என்னன்னு கேட்குறான். 20 டேஸ்ன்னு தெரியும். எம்னா என்ன? அவ்வளோதான். என்ன கியூப்னு தெரியும். 150 mm கியூப்னு தெரியும். எம்னா என்ன? சிம்பிள் மிக்சடு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இப்படியும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். இது வந்து சாட்சாத் நம்ம கொஸ்டின் பேப்பர் இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தியரி பார்ட்குள்ளே போய் உங்களை நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த இடம் பாருங்கள். சைஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன்ஸ் இஸ் லெஸ் தன் த டிசைன் மொமெண்ட். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது வரக்கூடிய லோடை கம்பேர் பண்ணும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போகக்கூடாது. டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போகலாம். ஓகேவா? அந்த நேரத்தில் நீங்கள் டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போய் ஆகணும். டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்போ கம்ப்ரஷன் ஜோன்லேயும் ஸ்டீலை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகுன்றது நமக்கு வந்து தெரியுது. டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ரைட் ஆன்சர். டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் உங்களுடைய செக்ஷனுடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஜோன் மட்டும் இல்லாமல்
கம்ப்ரஷன் ஜோன்லேயும் நீங்கள் வந்து ஸ்டீலை வந்து ப்ரொவைட் பண்ணணும். கான்க்ரீட் வீக் இன் டென்ஷன், ஸ்ட்ராங் இன் கம்ப்ரஷன், ஸ்டீல் ஸ்ட்ராங் இன் போத் கம்ப்ரஷன் அண்ட் டென்ஷன். ஸோ டோன்ட் வரி, கம்ப்ரஷன் ஜோனில் ஸ்டீல் இருக்கிறதுனால அது கம்ப்ரஷனையும் எடுக்கும், டென்ஷனையும் எடுக்கும். ஸோ டோன்ட் வரி, ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு கொஸ்டின், ரொம்ப எளிமையான கொஸ்டின். இஃப் த கிவன் பெண்டிங் மொமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேலன்ஸ் செக்ஷன் தென் த செஷன் இஸ். ரொம்ப எளிமையான கொஸ்டின், மேலே பார்த்த அதே கொஸ்டின் தான். ஒருவேளை உங்களுடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அப்ளைட் மொமெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் டபுள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போகணும். இது வந்து என்ன ஆச்சுன்னா ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நாட் அலோவபிள். ஒய் நாட் அலோவபிள்? பிகாஸ் சடன் ஃபெயிலியர் அங்கே ஆகிடும், கான்க்ரீட் ஃபெயிலியர் ஆகிடும் வேகமாக. கான்க்ரீட் ஃபெயிலியர்ன்றது பிரிட்டில், கான்க்ரீட் இஸ் ஏ பிரிட்டில் இல்லையா அந்த மிக்சர், அதனால் அதை வந்து வேகமாக ஒரு எந்த வித வார்னிங்கும் கொடுக்காம ஃபெயிலியர் ஆகும். இது நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குன்றது கொஸ்டின். இன்க்ரீஸ் த கண்டென்ட் ஆஃப் கார்பன் இன் த ஸ்டீல். கார்பன் கண்டென்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும், இதான் வந்து கொஸ்டின். கார்பன் கண்டென்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டக்டிலிட்டி வந்து குறைஞ்சிடும், ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் த டென்சைல் ஸ்ட்ரென்த், பட் டக்டிலிட்டியை பேஸ் பண்ணி இங்கே எதுவும் கொடுக்கல. இன்க்ரீஸ் த டக்டிலிட்டின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கான், பட் டிக்ரீஸ் த டக்டிலிட்டி. ஓகே, இன்க்ரீஸ் த டென்சைல் ஸ்ட்ரென்த். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்மா, ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட். டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், டக்டிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஸோ கார்பன் கண்டென்ட் வந்து வெல்டபிலிட்டியும் குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ 0.25% விட கார்பன் அதிகமாக போச்சுன்னா அந்த வெல்டபிலிட்டி, இந்த டேர்ம் வந்து நியூ டேர்ம், வெல்ட் எபிலிட்டி, அது வந்து குறைஞ்சிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டில் தான் இருக்கணும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்க்ரீட் ஸ்லாப் வந்து எப்படி இருக்குன்றத கேட்குறாங்க. இதில் ஃப்ளெக்சிபிள் டயஃப்ராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த தியரி பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்லாபை பேஸ் பண்ணி அது வந்து 1 வே ஸ்லாப் இருக்குங்க, 2 வே ஸ்லாப் இருக்குங்க, அது வந்து 2 சைடுமே வந்து எப்படி கிராக் விட்டு போகும், இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. யூ ஜஸ்ட் ரீட் பண்ணாலே வந்து உங்களுக்கு புரியும். பிஹேவியர் ஆஃப் ஓவன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் இஸ் மோர் டக்டைல். ஸோ கண்டிப்பாக வந்து இது தப்பு. ஸோ ஏ தப்புன்னு தெரிஞ்சாலே ஆர் வந்து ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சிடும், ஓகேவா. இது மாதிரி கொஸ்டினுக்கு ஏ தப்புமா, ஏ தப்பு, ஆர் வந்து என்ன ஃபால்ஸ், சாரி ஏ வந்து ஃபால்ஸு, ஆர் வந்து ட்ரூ. ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் கண்டெயின் மோர் ஸ்டீல், மோர் டக்டைல் தென் த கான்க்ரீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோர் ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் இஸ் மோர் டக்டைல் தென் கான்க்ரீட். எஸ், ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இங்கே வாங்க. ஸோ திஸ் இஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஐ திங்க் ஸோ. டபிள்யூன்ற லோட் வந்து பர் யூனிட் ஏரியாவில் ஆக்குபை ஆகிருக்கு சர்க்குலர் ஸ்லாபில், ரேடியஸ் வந்து 6. த மேக்ஸிமம் ரேடியல் மொமெண்ட் பர் யூனிட் வித் ஆஃப் த ஸ்லாப் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப் இஸ் ஈக்குவல் டு த மேக்ஸிமம் ரேடியல் மொமெண்ட் பர் யூனிட் வித், மேக்ஸிமம் ரேடியல் மொமெண்ட் பர் யூனிட் வித் of the slab of simply supported slab is equal to. இதை வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து அசியூம் பாய்சான் ரேஷியோ 0ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது, ரேடியல் மொமெண்ட் அட் த சென்டர் ஆஃப் சர்க்குலர் ஸ்லாப். இந்த ஸ்லாபில் ரேடியலாக ஆக்ட் ஆகக்கூடிய மொமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் மியூன்றது பாய்சான் ரேஷியோ, ஆர்ன்றது என்ன அப்படின்னா இதுலேருந்து எனி செக்ஷனுக்கு, ஓகேவா. இப்போ இதுலேருந்து நான் இந்த செக்ஷன் எடுக்கிறேன்னா இதுக்கு ஃப்ரம் த சென்டர்லேருந்து எவ்வளோ ரேடியஸ், எக்ஸ்ட்ரீமுக்கு ஃப்ரம் த சென்டர்லேருந்து எவ்வளோ ரேடியஸ், டபிள்யூன்றது லோடு, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கிவன் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்னு கொடுத்துட்டாங்க. எங்கே கொடுத்துருக்காங்க, 2 டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் ரேடியல் மொமெண்ட் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் ஆர் தான், ஸ்மால் ஆர் இஸ் 0, எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாய்சான் ரேஷியோ இஸ் 0. அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், ஆனால் அந்த ஃபார்முலா இஸ் ரேர் ஃபார்முலா. இது போல் காம்பினேஷனில் கொஸ்டின் கேட்கறது ரேர். ஐ வில் டிக்ளேர் த கொஸ்டின் சோர்ஸ்
UKPSC AE 2020. Okay. UKPSC AE 2023. 2022. ஸோ மியூக்கான வேல்யூ 0, ஆர்க்கான வேல்யூ 0 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே சிம்பிளிஃபைட் ஆகி WR² divided by 16, 3WR² divided by 16 வரும். காலம் ஹெட் ப்ரொவைடட் இன், காலம் ஹெட் வந்து எங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, இது வந்து அடுத்த கொஸ்டின். ஃப்ளாட் ஸ்லாபில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ளாட் ஸ்லாபில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதுலாம் சார் ரொம்ப முக்கியம்னா ஐ வில் ஷோ பார்ட்ஸ். இது வந்து காலம், இதுக்கு மேலே இருக்கிறத ட்ராப்னு சொல்லுவேன். இது காலம், இதுக்கு மேலே இருக்கிறத ட்ராப்னு நான் சொல்லுவேன். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளாட் ஸ்லாப். ஓகேவா, வேறு என்ன இருக்குது, அவ்வளோதாம்மா. ஃப்ளாட் ஸ்லாப் எதில் ஃபெயிலியர் ஆகும்னு கேட்பாங்க அடிக்கடி. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோ. வாட் சுட் பி த மினிமம் திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாட் ஸ்லாப்? ஃப்ளாட் ஸ்லாப்புக்காகனா மினிமம் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்? சில இடத்துல வந்து காலம் இருக்கக்கூடாது. அப்போ காலமை கம்மி பண்ணி நல்லா கட்டுறதுக்கு தான் ஃப்ளாட் ஸ்லாப்னு அர்த்தம். ஓகே, வாட் சுட் பி த மினிமம் திக்னஸ்னு கேட்டாங்கன்னா 125 mm. வெரி குட்மா, யார் சதீஷ், வெரி குட். ஸோ கோடல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து கொடுத்துருக்காங்க 125 mm இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, again this question. How much portion of steel that should extend beyond the faces of support at discontinuous edges of two-way slab due to negative moment at the discontinuous edge? Where is the effective span of the slab? பார்த்தீங்கன்னா 0.1L. சார் எப்படி சார் 0.1L? See, this is codal book question. IS 456ல 4th பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. டிஸ்கண்டினியூஸ் எட்ஜை பொறுத்தவரையும் நெகட்டிவ் மொமெண்ட் உருவாகலாம். இது உருவாகும் பொழுது 50% ஆஃப் த மிட் ஸ்பேன் ஸ்டீல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா, ஃபார் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.1 லென்த். ஓகே, இது எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னா அட் த டாப். ஓகே, டாப்பில் மட்டும் தான் இது வந்து அக்கர் ஆகும். ஓகே, டாப்பில் இது அக்கர் ஆகும். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த shrinkage strain in a post tension member after 8 days of pre-tensioning? இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, ஃபார்முலா தாமா. போஸ்ட் டென்ஷனிங் மெம்பரில் shrinkage strain-ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா 2 × 10⁴ டிவைடட் பை log ஆஃப் t+2. ஸோ இதில் வந்து டீன்றது டைம். 8 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 8 டேஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் போதும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ ப்ரீ டென்ஷனிங் மெம்பரில் டோட்டல் ரெசிடியல் ஸ்ட்ரிங்கேஜ் வந்து 3 × 10⁻⁴. போஸ்ட் டென்ஷனிங் மெம்பரில் டோட்டல் ரெசிடியல் ஸ்ட்ரிங்கேஜ்ன்றது 2 × 10⁻⁴ இன்ட்டு லாக் ஆஃப் t+2. இதில் டீன்றது டைம். ஸோ 8 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 × 10⁻⁴ கிடைக்கும். டீன்றது எந்த டைமில் நம்ம வந்து பார்க்குறோமோ அந்த டைம், அந்த ஏஜ், அப்படி தான் நம்ம வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, காமன் ப்ராப்ளம் இன் ஹில் ரோடு. ஹில் ரோடில் காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லேண்ட் ஸ்லைடு. லேண்ட் ஸ்லைடு தான் காமனான ப்ராப்ளம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ கிளியரன்ஸ், கண்ட்ரோல் அவலன்சஸ் அண்ட் தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் லேண்ட் ஸ்லைடு, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்குலேட் த ரைஸ் ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எட்ஜ். ஸோ இது வந்து ஹைவே ரோடில் பார்த்தீங்கன்னா வந்து வித்து வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 10 மீட்டர் ஐ திங்க். ஸோ ஓகேவா, வித்து வந்து கொடுத்துட்டாங்கம்மா 10 மீட்டர். அது வந்து கொஞ்சம் பிரிண்டிங் எரராக இருக்குது. 10 மீட்டர் சிச்சுவேட்டட் இன் ஏரியா ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால். ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ஏரியாவில் க்ரௌன் வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்கணும்
மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த கேம்பர் என்ன பண்ணணும்? ஸோ ஹெவி ரெயின்ஃபால் என்ன கைண்ட் ஆஃப் ரோடுன்னு கொடுத்தாச்சு, சிமெண்ட் கான்கிரீட் ரோடு. உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா? வாட்டர் பவுண்ட் மெக்காடம் ரோடு, அப்புறம் சாண்ட் ரோடு, அப்புறம் விட்டுமினஸ் ரோடு, அப்புறம் கான்கிரீட் ரோடுன்னு சொல்லிட்டு 4 விதமான ரோடு இருக்கும். லைட் ரெயின்ஃபால் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால், 1 in 60, 1 in 50, 1 in 50, 1 in 40, 1 in 40, 1 in 33, 1 in 33, 1 in 25. ஞாபகம் இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஹைவே கிளாஸ் நான் டீட்டெயிலாகவே நடத்திருப்பேன், யூடியூப்பில் போய் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வித் ஆஃப் த பேமெண்ட் வந்து கொடுத்தாச்சு 10. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் சிமெண்ட் கான்கிரீட்டாக இருக்கும் பொழுது 1 in 50 இஸ் எனஃப். ஓகேவா? 1 in 50, 1 in 50 ஹெவி ரெயின்ஃபால். அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இடத்துல 1 in 50யா, வித்து வந்து 10, நடுவில் பார்த்தீங்கன்னா 5. அப்போ வித்து வந்து 5ஆக இருக்கும்போது எவ்வளோ ஹைட் இருக்கும்? 1 in 50, 50க்கே 1 தான். அப்போ 10க்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு என்னவா இருக்கும்? சாரி 5க்கு என்னவா இருக்கும்? 5க்கு என்னவா இருக்கும்? 5 into 1/50. அப்போ 0.1 மீட்டர், 0.1 மீட்டர், வெறும் 0.1 மீட்டர். புரியுதா நான் பேசுறது? 50 மீட்டர் லென்த்துக்கு 1 மீட்டர் ரைஸ் வந்து இருக்குன்னா 5 மீட்டர் லென்த்துக்கு 0.1 மீட்டர் ரைஸ் வந்து இருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அதை வந்து இங்கே வந்து டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்பாங்க. இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 1 in 50 இது எப்படி சார்? லைட் காம்பேக்ஷன், சாரி லைட் ரெயின்ஃபால், ஹெவி ரெயின்ஃபால், அந்த ரெஸ்பெக்டிவ் ரோடு வந்து இருக்கும். 1 in 60, 1 in 50, 1 in 50, 1 in 50, 1 in 40, 1 in 40, 1 in 33, 1 in 33, 1 in 25 இப்படி வந்து மாறும். ஓகேவா? ஸோ இதில் ஹெவி காம்பேக்ஷன் இருக்கா, 1 in 50 இருக்கா, மேலே யார் இருப்பாங்கன்னா சிமெண்ட்டு, 2வது பிட்டுமினஸ், 3வது ஐ திங்க் கொஞ்சம் மட்டமான ரோடு, 4வது ரொம்ப மட்டமான ரோடு. தட் மீன்ஸ் நம்ம மண் ரோடு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஐ ஹோப் புரியுது அப்படின்னு நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். அடுத்தது போய் ஆகணும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அசெண்டிங் கிரேடியன்ட், டிசெண்டிங் கிரேடியன்ட் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு டிவியேஷன்ஸ் ஆங்கிள் கேட்குறாங்கம்மா. இது போல் மொக்கையாக வந்து கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க, கேட்குறாங்க டிவியேஷன்ஸ் ஆங்கிள். அசெண்டிங் கிரேடியன்ட்னா n1 which is equal to பாசிட்டிவ் மேலே போகுது 1/10. டிசெண்டிங் கிரேடியன்ட்னா நெகட்டிவ் கீழே வருது n2 which is equal to -1/20. இப்போ எனக்கு டிவியேஷன் ஆங்கிள் வேணும் அப்படின்னா ஸோ n1 minus n2 இதுதான் வந்து டிவியேஷன் ஆங்கிள். ஸோ டிவியேஷன் ஆங்கிள் வேணும்னா ரொம்ப ஈஸி, 1/10 மைனஸ் ஆஃப் -1/20. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3/20 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இதுதான் டிவியேஷன் ஆங்கிள். ஓகேவா? அப்போ 3/20 அது 30/200 மாறும். ஓகேவா? நீங்கள் அந்த யூனிட்டுக்கு மாற்றிங்கன்னா 30/200 மாறும். ஸோ கால்குலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹேஸ் ஹரிசாண்டல் கர்வ் 100 மீட்டர், சாரி 1000 மீட்டர். ஸோ டிசைன் ஸ்பீடு வந்து 75 km/h. இந்த சூப்பர் எலிவேஷன்ஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் எலிவேஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா, நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ஃப்ரிக்ஷனை வந்து மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். ஏன் ஃப்ரிக்ஷன் 0 அப்படின்னா இது வந்து மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கணும். இப்போ E which is equal to V² divided by 225R. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஃப்ரிக்ஷன் 0 தான் எடுத்தாகும். ஒருவேளை ஃப்ரிக்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க E + F which is equal to V² divided by 127Rன்னு வரும். இப்போ வந்து 225Rன்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சார் ஃப்ரிக்ஷன் கொடுத்தாங்கன்னா E + F which is equal to V² divided by 127R யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிக்ஷன் கொடுக்கல அப்படின்னா E which is equal to V² divided by 225Rன்னு யூஸ் பண்ணுங்கள். மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன், இந்தியாவில் மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன் தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது V வந்து கொடுத்தாச்சு, R வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் வெலாசிட்டி வந்து km/hலேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரேடியஸ் வந்து மீட்டர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பர் எலிவேஷன்ஸ் 1 in 40ன்ற மாதிரி வந்து கிடைக்கும். எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் வந்து ஆஸ் பர் IRC படி எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் நான் அகைன் காட்ட போகிறேன். இதெல்லாம் வந்து டீம் ஏல சைக்கிள் டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போதே பல முறை நான் காட்டின ஒரு டேபிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டைப் ஆஃப் டெரைன் இருக்குது, ரூலிங் கிரேடியன்ட், லிமிட்டிங் கிரேடியன்ட், எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட். அவங்க என்ன டெரைனுக்கு என்ன கிரேடியன்ட் வந்து கேட்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா?
ஸோ அவங்க கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன டெரெயினாக இருக்குது? எஸ், பிளெயின் டெரெயின் எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட். ஓகேவா? பிளெயின் டெரெயின் எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட். எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் பிளெயின் டெரெயின் இஸ் 1 in 15. எஸ், 1 in 15 இங்கே இருக்கு பாருங்க. 1 in 15 அல்லனா 6.7. 1 in 15 அல்லது 6.7 இதில் ஏதோ தான் வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? அங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 in 15 இல்லை 6.7. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஆன்சர் இஸ் ரைட். எந்த டைப் ஆஃப் டெரெயின் அண்ட் அங்கே வந்து ரூலிங் கிரேடியன்ட் வேணுமா, லிமிட்டிங் கிரேடியன்ட் வேணுமா, எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் வந்து வேணுமா அப்படின்றத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? ரூலிங், லிமிட்டிங், எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட். ஓகேவா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது வந்து நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மக்கப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 1 in 40 வந்து ப்ரீவியஸுக்கா சதீஷ்குமார்? இந்த டேட்டா வந்து கொஞ்சம் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. லேஅவுட் ஆஃப் சென்டர் லைன் ஆஃப் ஹைவே ஆன் ஏ கிரவுண்ட் இஸ் கால்ட். லேஅவுட் ஆஃப் சென்டர் லைன் ஆஃப் அன் ஹைவே ஆன் ஏ கிரவுண்ட் இஸ் கால்ட். இதுக்கு பேர் அலைன்மெண்ட்மா. இதுக்கு பேர் அலைன்மெண்ட். இந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அலைன்மெண்ட், வெர்டிக்கல் அலைன்மெண்ட் சொல்லிட்டு ரெண்டாக இருக்குது. ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த கர்வு, அப்புறம் ஹரிசாண்டல் கர்வு, ஸ்ட்ரெயிட் பாத்து, டிவியேஷன், ஹரிசாண்டல் ஆங்கிள், இது எல்லாத்துக்கும் வந்து இன்வால்வ் ஆகும். வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சமிட் கர்வ், வேலி கர்வில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு டேர்ம். ஸோ நீங்கள் வந்து பண்ணலாம். ஜெயக்கர் கமிட்டியை எப்போ வந்து உருவாக்குனாங்க? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 1927 ஜெயக்கர் கமிட்டி. ஓகேவா? ஜெயக்கர் கமிட்டி இஸ் 1927. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் டெஸ்ட் ஆர் performed to test the total quality of bitumen. Quality of bitumenமா, டெஸ்ட் குவாலிட்டி, அதாவது பிட்டுமனுடைய குவாலிட்டியை கண்டுபிடிக்க என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. பெனிட்ரேஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளாஷ் அண்ட் ஃபயர் டெஸ்ட்டாக இருக்கட்டும், லாஸ் ஆஃப் ஹீட்டிங் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லா டெஸ்ட்டுமே வந்து இதில் கரெக்டான ஆன்சர் தான். ஆல் த டெஸ்ட் ஆர் ரைட். ஓகேவா? இதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. மேக்ஸிமம் டெஃபிஷியன்சி ஆஃப் சூப்பர்லிவேஷன் இன் ப்ராட் கேஜ் ட்ராக் இஸ் பர்மிட்டட் டு. இது வந்து ஒரு டேரெக்டான டேட்டாங்க. இதில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இதில் இந்த டெஃபிஷியன்சின்றது என்னென்னா ஒன் டைப் ஆஃப் காண்ட்டை தான் வந்து இங்கே வந்து பேசுகிறாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் அலோவபிள் காண்ட். ஓகேவா? மேக்ஸிமம் டெஃபிஷியன்சி இன் சூப்பர் எலிவேஷன், மேக்ஸிமம் அலோவபிள் காண்ட் 75 mm, மீட்டர் கேஜ் வந்து 50 mm, நேரோ கேஜ் வந்து 40 mm. காண்ட் டெஃபிஷியன்சினா என்னென்னா கர்வில் காண்ட்டை குறைக்கணும், அதுதான் வந்து காண்ட் டெஃபிஷியன்சி இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்களே வந்து கோடல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் அலோவபிள் காண்ட் வந்து இதை தாண்டி போகக்கூடாது, இதுக்கான அர்த்தம். அதுக்கு முன்னாடி சூப்பர் எலிவேஷன் 100 இருக்குப்பா ப்ராட் கேஜில், ஆனால் அந்த கர்வ் வர ஒன்று 75 மாறிடணும். 75 தாண்டி போகக்கூடாது. அப்படின்னா என்ன, 25 குறைச்சிடணும். ஓகேவா? 25 mm குறைக்கணும். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி 50 mm பா. ஒரே நிமிஷம் இருமா, ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ, கேட்குதா? இப்போ கேட்குதுலம்மா? சாரி ஃபார் டிலே, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ட். சடனாக வந்துட்டாங்க. அப்போ அந்த கர்வில் வந்து இதை தாண்டி வந்து காண்ட் வந்து போகக்கூடாதுன்றாங்க. அது வந்து கோடல் புக்கே சொல்லுது. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் வரும்பொழுது காண்ட் வந்து நிறையவே இருந்திருக்கலாம், ஆனால் அந்த கர்வ் வரும்பொழுது அந்த காண்ட்டை வந்து நம்ம வந்து குறைச்சாகணும். அதை பற்றி தான் இந்த கோடல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். வாட் வில் பி த கர்வ் லீட் ஃபார் 1 in 8.5 turn out taken off from the state broad gauge track. ஸோ கொஸ்டின் வந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணோம். கர்வ் லீடு இதுக்கான அர்த்தம் என்னென்னா, கர்வ் லீடு 2 into GN, இதுக்கு வந்து டைரக்டான ஃபார்முலா இருக்குது. கர்வ் லீடுக்கான ஃபார்முலா இதில் ஜின்றது ப்ராட் கேஜா, மீட்டர் கேஜா, நேரோ கேஜா அதை சொல்லணும். என்னன்றது நம்பர் ஆஃப் கிராசிங்கை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த ஃபார்முலாவை நான் ஷோ பண்ணுறேன். இது வந்து நம்ம போர்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் இல்லை, பட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கர்வ் லீட் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இது தாங்க, 2 into GN. இல்லை ஜின்றது கேஜ் ஆஃப் ட்ராக், என்னன்றது நம்பர் ஆஃப் கிராசிங். இப்போ அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க, என்னுக்கான வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, என்னுக்கான வேல்யூ இஸ் கிவன். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 in 8.5 டர்ன் அவுட். ஓகேவா? இந்த எண்ணு தான் வந்து 8.5. இங்கே என்னன்றது என்ன அப்படின்னா 8.5. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராட் கேஜுக்கான வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1.6. ப்ராட் கேஜுக்கான அந்த ரயிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.676. இன்னர் டு இன்னர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 1.676 அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 8.5 ரெண்டுத்தையும் வந்து இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ 2 into G into N, 2 இருக்குது, G இருக்குது, N இருக்குது, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 28.4 கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன சார்? கர்வ் லீட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கர்வ் லீடுன்னு அர்த்தம். ஓகேவா? ப்ராட் கேஜுக்கு, நேரோ கேஜுக்கு, மீட்டர் கேஜுக்கு கேஜுக்கான வேல்யூ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரெஸ்பெக்டிவ் கேஜுக்கான ஸ்பீடு பார்த்து வச்சுக்கோங்க. ரெஸ்பெக்டிவ் கேஜுக்கான ஹைட்டு பார்த்து வச்சுக்கோங்க. எந்த அளவு ஹைட்டுக்கு ட்ரெயின் இருக்கணும் டு அவாய்ட் த ஓவர் டர்னிங். I hope 50 question is completed. எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கோனிங் ஆஃப் வீல் ஆஃப் ட்ரெயின். கோனிங்னா என்னன்னா, கோனிங்னா அந்த ட்ரெயினுக்கான அந்த வீலை வந்து இப்படி வந்து குறைப்பாங்க 1 in 20ன்ற ஸ்லோப்பில். இதுதான் கோனிங். அந்த கோனிங் வந்து கொடுக்குறாங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீப்பரும் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ஸ்லீப்பர் இருக்குமா? ஸ்லீப்பர் இப்படி இப்படி தான் வந்து ரயில் இருக்குமான்னு கேட்டால் ரயிலை வந்து இப்படி பண்ண முடியாது. ரயில் இப்படி தான் இருக்கும். ரயில் வந்து இப்படி தான் இருக்கும். டபுள் ஹெட்டடோ, புல் ஹெட்டடோ, ஃப்ளாட் ஃபுட்டடோ எது எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். இப்போ ஃப்ளாட் ஃபுட்டட் எடுத்துக்கிறேன். ஃப்ளாட் ஃபுட்டட் இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த வீல் இந்த ரயிலில் எப்படி உட்காரும் அப்படின்னா அடைசிங். வெரி குட் மோகன். அடைசிங் இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இதுதான் உங்களுடைய ட்ராக்குக்கான ஸ்லீப்பர்னா அந்த மரப்பலகை. ஓகேவா? இப்போ இந்த ஸ்லீப்பர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீப்பரில் நான் வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ பார்க்குறேன். திஸ் இஸ் ஸ்லீப்பர். இந்த ஸ்லீப்பரில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் போர்ஷனை கட் பண்ணுறேன். எங்கே கட் பண்ணுறேன்? ஜஸ்ட் இங்கே கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணி தூக்கி போடுறேன், இப்படி கட் பண்ணி தூக்கி போடுறேன். அப்போ இப்படி உங்கள் ஸ்லீப்பர் மாறிடும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ரயில் வந்து வைப்பீங்க. இதுக்கு பேர் அடைசிங். இதுவும் கொஸ்டின்மா, நான் இது நடத்திட்டேன்னு நினைக்கிறேன். அடைசிங் இங்கேயும் வந்து கொஸ்டின். இப்போ இங்கே இப்படி வைப்பேன் சாட்சி. இதுவும் 1 in 20 தான். இப்போ இங்கே வந்து ரயில் வந்து போகும். ஓகேவா? ரயிலில் வந்து கோனிங் ஆஃப் வீல் நான் பண்ணியிருப்பேன். கோனிங் ஆஃப் வீல், அடைசிங் ரெண்டுத்துக்கான ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா 1 in 20. ரெண்டுத்துக்கான ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா 1 in 20. அதில் மாற்று கருத்து இல்லை. 1 in 20. All of this is right answer. Benkelman beam deflections method is used for design. Flexible overlay of flexible pavement. அதாவது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்லேயே மேலே அந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண நான் வந்து பண்ணுறது தான் இந்த பெங்கிள் பீம் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் ஓவர்லே ஆன் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் இஸ் ரைட் ஆன்சர். இந்த மெத்தடை பொறுத்தவரையும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, திக்னஸ்க்கான ஃபார்முலா. திஸ் இஸ் த ஓவர்லே திக்னஸ்.
எக்ஸஸாக தேவைப்படக்கூடிய ஓவர்லே திக்னஸ். இல்லை டிசின்றது கரெக்டட் ரீபவுண்டட் டிஃப்ளெக்ஷன்ஸ், டிஏன்றது அலோவபிள் டிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த ஃபார்முலா மட்டுமே டிக் பண்ண சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடு தான் ஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். இது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கான ஓவர்லே திக்னஸுக்கு கண்டுபிடிக்க யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா. அடுத்தது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். இது என்ன ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்? ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். சிமெண்ட் கான்கிரீட் பேமெண்ட்டில் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்க்கான வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. திஸ் இஸ் த ஃபார்முலா EH³ divided by 12K 1 minus mu square power 1/4. இதில் ஹெச்ன்றது நம்ம உருவாக்கக்கூடிய ரிஜிட் பேமெண்ட்டுக்கான திக்னஸ், அதுதான் வந்து ஹெச். ஓகேவா? மியூன்றது பாய்சான் ரேஷியோ ஆஃப் த கான்கிரீட். என்ன பேமெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதோடைய பாய்சான் ரேஷியோ தான் மியூ. ஈன்றது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த சிமெண்ட் கான்கிரீட். கேன்றது மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன்ஸ், கீழே இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கே. எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்கும். ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா வீலோட டிபெண்ட் பண்ணி இல்லை. நீங்கள் இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வேல்யூ இருக்குது, பாய்சான் ரேஷியோ வேல்யூ இருக்குது, சப்கிரேடுக்கான ரியாக்ஷன்ஸ் வேல்யூமே இருக்குது, கேன்ற சப்கிரேட் ரியாக்ஷன்ஸ் வேல்யூமே இருக்குது. எது மட்டும் இல்லை? வீல் லோட் இல்லை. ஓகேவா? வீல் லோட் இல்லை. ஸோ வீல் லோட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ், இல்லை டஸ் டிபெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வேரியஸ் போர்டில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? பேசுறது புரியுதா இல்லையா? கேட்குதுங்களா? புரியுது இல்லையா? சரி பார்ப்போமா. அடுத்து பார்த்தீங்கன்னா த ஷேப் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் யூஸ்ட் இன் ரயில்வே. டிரான்சிஷன் கர்வ் ரொம்ப முக்கியம். இல்லை நிறைய ஷேப் வந்து ஹைவேயில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. லிம்னிஸ்கேட், பேரபோலா, கியூபிக் பேரபோலா, இதை மாதிரி வந்து ஷேப் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ரயில்வேயில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்சிஷன் கர்வுக்கான ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக் பேரபோலா. ஓகேவா? கியூபிக் பேரபோலா இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கியூபிக் பேரபோலா இஸ் ரைட் ஆன்சர். ஹைவேக்கு என்னன்னு சொல்லுங்க வேகமா. லிம்னிஸ்கேட்டா, ஸ்பிரலா? ஹைவேல என்ன டிரான்சிஷன் கர்வ் யூஸ் பண்ணுவோம்? குயிக்காக சொல்லுங்க. ஸ்விட்ச் ஆங்கிள் டிபெண்ட்ஸ் அப்பான் லென்த் ஆஃப் டங்க் ரயில். ஓகேவா? அண்ட் ஹீல் டைவர்ஜன்ஸ் ரெண்டுத்தையும் பொறுத்து தான் ஸ்விட்ச் ஆங்கிள் இருக்கு. ஓகேவா? ஸ்விட்ச் ஆங்கிள் டங்க் ரயிலை பொறுத்தும் ஹீல் டைவர்ஜன்ஸை பொறுத்தும் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 and 2 both are right. 1 and 2. ஓகேவா? ஹீல் டைவர்சன்ஸ் அண்ட் லெங்க் ஆஃப் டங் ரயில். இது என்ன சார்? பாயிண்ட் அண்ட் கிராசிங் சொல்லிட்டு ஒரு சாப்டர் வந்து இருக்கும். அந்த பாயிண்ட் அண்ட் கிராசிங்கில் டங் ரயில் அண்ட் ஹீல் டைவர்ஜன்ஸை பொறுத்து தான் இந்த ஸ்விட்ச் ஆங்கிள் இருக்கும். ஸோ நான் ரெண்டுத்தையும் வந்து நான் இப்போ காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வராங்கன்றது. ஒன்றும் நம்ம இமேஜ் தான் காட்ட போகிறேன். ஸோ கைண்ட்லி கோஆப்ரேட். பாயிண்ட் அண்ட் கிராசிங். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து ரியல் பாயிண்ட் அண்ட் கிராசிங். ஒரு டைரக்ஷன்ஸ் இன்னொரு டைரக்ஷனை வந்து மாற்றி விடுறதுக்கு. அதாவது பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஹீரோயின் ட்ரையில் மாட்டிப்பாங்க, அப்பாசம் போய் இழுப்பார், ரிலீவ் வராமல் இவங்களும் இழுப்பாங்கன்னு. ஓகேவா? அதை மாதிரி அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து மாறுது இல்லையா, அந்த ட்ராக், அதான் வந்து பாயிண்ட் அண்ட் கிராசிங். ஸோ இந்த பாயிண்ட் அண்ட் கிராசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டங்க் ரயில்னா என்ன, ஸ்டாக் ரயில்னா என்ன, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் ரயில். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதில் ஆங்கிள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஆங்கிள் எங்கே சார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆங்கிளை தான் அவங்க வந்து ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஆங்கிள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த ஆங்கிள் ஹீல் டைவர்ஜன்ஸையும் டங் ரயிலையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டங் ரயில்ன்றது இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய ரயில், ஓகேவா? ஹீல் டைவர்ஜன்ஸ்ன்றது அந்த சைடு இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணி பார்த்தே தீரணும், ஓகேவா? எல்லாரும் பார்த்தே தீரணும். அப்படி பார்த்தா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்விட்ச் ஆங்கிள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியாச்சு. கன்சிடர் த லென்த் ஆஃப் ரயில் வந்து அப்போ ஓகே. இது வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஸ்லீப்பர் டென்சிட்டி வந்து m+5, ஸ்லீப்பர் டென்சிட்டி m+5. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரயிலுக்கான லென்த்து வந்து தெரிஞ்சிடணும். அப்போ ரயிலுக்கான லென்த்து வந்து 13 மீட்டர். இதில் எவ்வளோ ஸ்லீப்பர் இருக்கணும் அப்படின்னா m+5. அப்போ எம்முக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்னா 13 தான் போடணும். 13 + 5 18. ஸோ ஒரு லென்த்தில் 18 ஸ்லீப்பர் வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் கணக்கு. ஸோ 1 2 3 4. ஆனால் இவங்க கேட்டது 13 மீட்டர் ரயிலில், அதாவது 13 மீட்டர் லென்த்தில் 18 ஸ்லீப்பர் இருக்கணுமான்லாம் கேட்கல. இவங்க கேட்டது 910 மீட்டர் லென்த்தில் எவ்வளோ ஸ்லீப்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா, 13 மீட்டர் லென்த்தாக இருந்தால் 18 ஸ்லீப்பர் இருக்கணும். அப்போ 910 மீட்டர் லென்த்தாக இருந்தால் எவ்வளோ ஸ்லீப்பர் இருக்கணும்? x which is equal to 18 into 910 divided by 13. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சராக 1216 கிடைக்கும், ஓகேவா? நான் பேசக்கூடிய கண்டென்ட் வந்து புரியுதா? இதுக்கு பேர் வந்து ஸ்லீப்பர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னா யூடியூப்லேயே நம்ம சேனல்லேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரயில்வே ஏர்போர்ட் ஹார்பர், ரயில்வே ஏர்போர்ட் ஹார்பர் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் பாருங்கள். நல்லா டீட்டெயில்டாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுதான் வந்து உங்களுடைய ரயில். இந்த ரயில் வந்து 13 மீட்டர் இருக்குது, ஓகேவா? ஜென்ரலாக இப்போ இந்த 13 மீட்டருக்குள்ளே எவ்வளோ பலகைகள் வந்து வைக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. m+3 ஆரம்பித்து m+6 வரையும் இருக்கும். எது வேணாலும் அவங்க கொடுப்பாங்க. m+5ன்ற மாதிரி ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அப்போ m+5னா எம்முக்கான வேல்யூ 13. 13 + 5 18. அப்போ 13 மீட்டர் லென்த்தில் 18 பலகையை நான் வைக்கணும், ஓகேவா? 18 பலகை, 1 2 3 4 5 6 7 8 18 பலகை, ஓகேவா? எஸ்எஸ்சி வீடியோவில் இருக்கும் மோகன், வெரி குட். அப்போ 13 மீட்டர் ஸ்லீப்பர் லென்த்தில் 18 பலகையை நான் வைக்கணும்னா 900 சொச்சம் ஸ்லீப்பரில், சாரி 900 சொச்சம் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஸ்லீப்பர் வைக்கணும்? சிம்பிளாக வந்து என்ன, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? இப்போ நான் பேசுறது புரியுதா? ஸோ ஸ்டடி வித் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் இதெல்லாம் தெளிவாகவே நடத்திருப்பேன், ஓகேவா? அதை போய் பாருங்கள். எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸா? ஸோ இங்கே போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாருக்கும் லைவ் சொல்கிறேன், ஓகேவா? இந்த பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் பழைய வீடியோ தான். இந்த இடத்துக்கு போங்க, ஸ்டடி வித் சரவணா போங்க. ஸ்டடி வித் சரவணா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எனார்மஸ் வீடியோஸ் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து பழசு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவே எஸ்எஸ்சி ஜேஇ ரயில்வே இன்ஜினியரிங் 1.25 1.5 மணி நேரம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சி ஜேஇ ஏர்போர்ட் வந்து 3/4 மணி நேரம் இருக்குது, ஓகேவா? எஸ்எஸ்சி ஜேஇ டிராஃபிக் வந்து இது ஒரு 1.5 மணி நேரம், இது ஒரு 1.25 மணி நேரம் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அது இதெல்லாம் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேவை தாண்டி ரயில்வே ஏர்போர்ட் ஹார்பர்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கவர் ஆகிடும், ஓகேவா? யூ ஜஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன்லையும் நான் பண்ணியிருப்பேன். அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வீடியோ வந்து எனார்மஸாக இருக்குமா? எஸ் சார், அங்கே கிடைக்கிற கான்செப்ட் வந்து நல்லாவே இருக்கும். நல்லாவே இருக்குன்னா A to Z ரயில்வே இன்ஜினியரிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? போங்கப்பா. A to Z ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து ரயில்வே இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். முத்துலட்சுமியாக இருக்கட்டும், இல்லை நித்யாவாக இருக்கட்டும், எல்லாருமே வினோத்,
எல்லாரும் A to Z ரயில்வே இன்ஜினியரிங் பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா இந்த 1.5 மணி நேரம் வீடியோ பாருங்க. ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் அசால்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஓல்டு வீடியோஸ். ஓகேவா? ஸோ நேரோ கேஜ்னா என்ன, மீட்டர் கேஜ்னா என்ன, ப்ராட் கேஜ்னா என்ன, ஸோ இந்த ஸ்லீப்பர் N+3, ஸோ உங்களுக்கு ஓகே N+3 N+6 ஓகேவா? நான் இப்போ தான் சொன்னேன் N+3 to N+6 ஸ்லீப்பர் டென்சிட்டி. இது வந்து என்னன்னா அந்த இது இருக்கு இல்லையா, குஷன் டெப்த். குஷன் டெப்த்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். எவ்வளோ டெப்த்துக்கு பல்லஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்கணும் உங்களுடைய ட்ராக்குக்கு கீழே, அந்த குஷன் டெப்த்துக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா? இதுவும் நம்ம வந்து பேசியிருப்போம். எல்லாமே A to Z எல்லாமே வந்து சொல்லியிருப்போமா. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். கிராஸ் செக்ஷனல் ஏரியா 50 kg எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். நான் ஐ எம் கிவிங் சின்சியர் நோட். ஸோ ரயில்வே, ஏர்போர்ட், ஹார்பர் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் இது சொல்லலை அப்படின்னு கேட்கக்கூடாது. படிச்சிடுங்க, இதை படிச்சிடுங்க. ஓகே, யாராக இருந்தாலும் டிஸ்பேச் ஸ்டூடெண்ட் ஆர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை யூடியூப் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். அது எஸ்எஸ்சி கொஸ்டின், அதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். சரி, ஓகேம்மா, இங்கே வருவோம். பேக் டு ஃபார்ம் வந்து வருவோம். ஸோ இந்த இடத்துக்கு வருவோம். எந்த இடத்துக்கு சார்? நான் பேசுனது எல்லாமே வந்து இங்கே முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் கர்வ் மீட்டர் கேஜ். என்ன கேஜுங்க? மீட்டர் கேஜ். மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் கர்வ் இதை நான் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மீட்டர் கேஜ், ப்ராட் கேஜ், நேரோ கேஜுன்னு சொல்லிட்டு பர்மிசிபிள் டிகிரி ஆஃப் கர்வ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிளேனில் எப்படி, அதாவது ட்ராக்ல எப்படி, லைனில் எப்படி, டேர்ன் அவுட்டில் எப்படி, கர்வில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து இருக்குங்க. அந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த டேபிள். ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ், பிளேனுக்கு, டேர்ன் அவுட்டுக்கு. ஸோ பர்மிசிபிள் டிகிரி கர்வ் என்ன, மினிமம் ரேடியஸ் என்ன, மினிமம் ரேடியஸ் என்ன, பர்மிசிபிள் டிகிரி ஆஃப் கர்வ் என்ன. இந்த டேபிள் படிக்கலைன்னா கஷ்டம். வாட் ஐ டூ? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டேபிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, level grade may be used in fill sections for road in rural area. The question is repeated ma. On a fill sections in rural area round போன question paperல இதே question the same இருந்தது. Option A is right answer. ஓகேவா? போன question paper FFD1 full mark test 1ல வந்து நம்ம இது வச்சிருந்தோம். இந்த இடம் நீங்க வந்து பார்க்கணும். The distance road which a toe of the trunk rail moves sideways to provide a path of desired directions over the turnout is known as throw of switch. ஓகேவா? அனிமேஷன் வீடியோ பார்த்துருங்க. throw of switch is right answer. Select the correct statement. சி 9 hours நெருங்குது. ஒரு 100 கொஸ்டினாகவும் முடிச்சுட்டு நான் இந்த லைவை என் பண்ணால் தான் காலையில் 5 இல்லை 6 மணிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கைண்ட்லி கோஆப்ரேட். நான் வேக வேகமாக ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு இது வந்து புரியும். ஏன்னா இது ஹைவே தான். ஓகேவா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங், சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங் சொல்லிட்டு 2 இருக்குது. இல்லை மெக்கானிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. மெக்கானிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங் வெஹிக்கிள் ஆஃப் த ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா? சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா? இதை மாதிரி வந்து மாறி மாறி கன்ஃபியூஸ் வந்து பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங் லென்த்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங் தான் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஹியர் வி ஆர் கிவிங் ஃபார்முலா. மெக்கானிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங் NL² divided by 2R. சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங் பார்த்தீங்கன்னா V divided by 9.5 square root of R. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வைடனிங்கான வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றது டைரெக்டாக அப்படியே வந்து கொஸ்டினாக வந்து கேட்குறாங்க. லீசார்ட் லேயர் அப்பாரட்டஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? லீசார்ட் லேயர் அப்பாரட்டஸ் சவுண்டஸ் டெஸ்ட்டை கண்டுபிடிக்க யூஸ் ஆகக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். அப்போ மற்ற எக்யூப்மெண்ட்லாம் எது சார்? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். லீசார்ட் லேயர் டெஸ்ட்டுன்றது சவுண்ட்னஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. பெலின் ஏர் பர்மிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது ஃபைனஸ்.
விக்கெட் அப்பாரட்டஸ்ன்றது செட்டிங் டைம், டென்சைல் அண்ட் டெஸ்டிங் மிஷின்றது டென்சைல் ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத பார்க்கணும். நேற்று இல்லைன்னா காலையில் தான் என்பிசி நேஷனல் பில்டிங் கோடை பற்றி நான் வந்து கேட்டிருப்பேன். இந்த நேஷனல் பில்டிங் கோடில் இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங் எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா குரூப் சின்ற இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஓகேவா? குரூப் சி இஸ் ரைட் ஆன்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி பார்த்து வச்சுக்கோங்க. இதில் குரூப் சி கேட்டகரி தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல். இதுவே வந்து குரூப் ஏ அப்படின்னா ரெசிடென்சியல், குரூப் பினா எஜுகேஷனல், குரூப் சினா இன்ஸ்டிடியூஷனல், குரூப் டினா அசம்பிளி, இனா பிஸ்னஸ், எஃப்னா மெர்ச்சன்டைன், ஜினா இண்டஸ்ட்ரியல். இது போல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ குரூப் சி இஸ் ரைட் ஆன்சர். குயின் போஸ்ட் ட்ரஸ்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் த ஸ்பேன் அப் டு. குயின் போஸ்ட் ட்ரஸ்ட்டு அப்போ சார் இது எங்கே சார் இருக்குது, எப்படி சார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து சொல்கிறேன் குயின் போஸ்ட்னா என்ன, குயின் போஸ்ட் ட்ரஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன். இந்த ட்ரஸ்ட்டு சூட்டபிள் அப் டு ஸ்பேன் ஆஃப் 12 மீட்டர் இஸ் ரைட் ஆன்சர். இங்கே பாருங்கள், இதுதான் ஆல் த டேட்டா இஸ் கிவன் 8 to 12 மீட்டர், சூட்டபிள் ஃபார் 8 to 12 மீட்டர். இதில் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. எப்படி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, சம்டைம் வந்து இதோட டயக்ராமே கேட்டிருக்கான். ஸ்ட்ரட்னா என்ன, ஓகேவா, ரிட்ஜுனா என்ன, ட்ரெயினிங் பீம்னா என்ன, ட்வின் போஸ்ட்னா என்ன, சப்போர்ட் வால்னா என்ன, இதை மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? அசஷன் அண்ட் ரீசன். அசஷனை பொறுத்த வரையும் லோயர் டிஃபரன்ஸ் பிட்வீன் மினிமம் ஸ்ட்ரென்த் அண்ட் மீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ கான்கிரீட். The lower cement content is to be used. The method of controlling and difference between the minimum strength and mean strength is quality control. A வந்து தப்பு, ரீசன் வந்து கரெக்ட். ஓகேவா? ஏன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து கோடல் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வாட்ச். ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன் இஸ் டன். எதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன் வந்து பண்ணணும் கேட்டிங்கன்னா, குவாரியிங் முடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன் வந்து பண்ணணும். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். குவாரிங் முடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன் வந்து பண்ணணும். லோ ஹீட் சிமெண்ட்டில் யாருடைய பங்கு அதிகம்னா C3A உடைய பங்கை கம்மி பண்ணிடணும். அப்போ தான் லோ ஹீட் சிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே? C3A குறைச்சிடணும். ஜிப்சம் வந்து போர்ட்லாண்டில் ஆட் பண்ணுறதுனால, சிமெண்ட்டில் ஆட் பண்ணுறதுனால இது ரிடாக்ட் பண்ணுது, வேகமாக செட் ஆகிறத குறைக்குதுன்றது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வேறு எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஜிப்சம் ஜோனுன்றதை பார்க்கணும். அப்புறம் சாலிபிள் மேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்மித் டெஸ்ட் யூஸ் ஆகுது. இது ஒரு ரொம்ப முக்கியமான இது. ஸ்டோனில் ஏதாவது வந்து கரைஞ்சிருக்கக்கூடிய இது இருக்கா, சாலிபிள் மேட்டர் இருக்கான்னு பார்க்க ஸ்மித் டெஸ்ட் யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, presence of which of the following is responsible for imparting yellow tint. நம்ம நேத்தே பார்த்தோம், சலீம், SALIM, மெக்னீசியா தான் எல்லோ டிண்ட். மெக்னீசியா தான் எல்லோ டிண்ட்டுக்கு ரீசன். கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் குட் பிரிக் எர்த், SALIM. ஹை அலுமினா சிமெண்ட்டை பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் தேவைப்படுறாங்க அப்படின்னா, ஹை அலுமினா சிமெண்ட். அப்போ அலுமினா ஓர் தேவைப்படுது, பாக்சைட், லைம். ஓகேவா? ரெண்டுமே ரொம்ப முக்கியம், பாக்சைட் அண்ட் லைம் ஸ்டோன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்சைட் அண்ட் லைம் ஸ்டோன். ஸோ பாக்சைடு தான் அலுமினா ஓர், அதோட லைம் ஸ்டோன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் HAC, ஹை அலுமினா சிமெண்ட் வந்து கிடைக்கும். As compared to ordinary Portland cement, high alumina cement has high alumina cement ordinary Portland cement விட initial setting time வந்து higher, but final setting time வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க, இனிஷியல் செட்டிங் டைம் இங்கே 30னா இங்கே ஹை அலுமினா சிமெண்ட்டை பொறுத்தவரை 2.5 மணி நேரம் ஆகுமா, பட் ஃபைனல் செட்டிங் டைம் வெறும் 5 மணி நேரத்தில் நடந்துருமா. ஸோ
ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் வந்து அதிகம், ஃபைனல் செட்டிங் டைம் ரொம்ப கம்மி அப்படின்றத சொல்கிறாங்க. ஹை அலுமினா சிமெண்ட், ஹை அலுமினா சிமெண்ட் என்னது, ஹை அலுமினா சிமெண்ட். வுட்டில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எரர், ரேடியலாக உங்களுடைய வுட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா, இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டார் ஷேக், ஓகேவா, ஸ்டார் ஷேக். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஷேக்னா இதுதான், ரேடியலாக போய் இது பண்ணுறது. ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் இன்க்ரீஸ் பை, ஒர்க்கபிலிட்டியை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம், வாட்டர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், டெம்பரேச்சரை பண்ணக்கூடாது, இன்க்ரீஸ் த ஃப்ளேக் அண்ட் எலாங்கேஷன் அக்ரிகேட் இஸ் நாட் ஆல்சோ யூஸ்ட். ஆப்ஷன் 1 மட்டும் தான் பண்ணணும், மீதி எதுவும் பண்ணக்கூடாதுன்றது தான் விதி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ஆஃப் த அக்ரிகேட் நான் நேற்றே வந்து பேசுகிறேன், ஃபைனஸ் மாடலஸ் பற்றியும் பேசியாச்சு, அக்ரிகேட் எலாங்கேஷன் இண்டெக்ஸ், ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸை பற்றி காலையிலையும் நான் வந்து பேசுகிறேன், ஓகேங்களா. ஸோ ஷேப் ஆஃப் த அக்ரிகேட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் த ஒர்க்கபிலிட்டி. ரவுண்டட் அக்ரிகேட்டுக்கு தான் ஒர்க்கபிலிட்டி நல்லாவே இருக்குது. அப்போ ஷேப்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ஒர்க்கபிலிட்டின்றது குறைய தான் செய்யும், அதிகம் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். IS 456/2000 படி கிரேட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் இஸ், கிரேட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் வந்து என்ன அப்படின்னா M25 to M55, ஓகேவா. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் கான்கிரீட். மற்றதெல்லாம் என்ன சார், ஆர்டினரி கான்கிரீட். ஆர்டினரி கான்கிரீட்னா என்ன, ஸ்டாண்டர்ட் கான்கிரீட்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்டினரி கான்கிரீட் கிரேடு பார்த்தீங்கன்னா M10, M15, M20 இதெல்லாம் இருக்கும். ஸ்டாண்டர்டு கான்கிரீட் கிரேட் பார்த்தீங்கன்னா M25 ஆரம்பித்து M60 வரையும் இருக்கும் ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் கிரேட். புரியுதா இல்லையா, ஓகேவா. இல்லை ஹை ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா M60, ஓகேவா. எக்ஸஸ் சிலிக்கா வந்து கிளேவில் இருக்கிறதுனால பிரிக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கா அதிகமாக இருக்குந்தா, சிலிக்கா கரெக்டாக இருந்தால் ஷேப் நல்லா இருக்கும், சிலிக்கா அதிகமாக இருந்தால் பிரிட்டில் ஆகும், உடஞ்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், பிரிட்டில், பிரிட்டில் ஆன் பர்னிங், ஓகேவா, பிரிட்டில் ஆன் பர்னிங். ஸோ சிலிக்கா அதிகமாக இருந்தால் உடஞ்சிடும் பேர்ன் ஆகும் பொழுது. ஃப்ராக் ஆஃப் த பிரிக் இஸ் பிரிக் மேசன்ரி இஸ் கெப்ட் இன் ஃப்ராக். The frog of the brick in a brick masonry is kept on. ஃப்ராகை பொறுத்தவரையும் அந்த டீட்டெயில்டான டேட்டா நான் கொடுத்துட்றேன். ஃப்ராக் வந்து டாப் ஃபேஸில் தான் இருக்கும், சைடில் இருக்காது. அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர், டாப் ஃபேஸு. சைஸ் ஆஃப் த ஃப்ராக் இது தான், டெப்த் ஆஃப் த ஃப்ராக் இது தான். ட்ரேடரோடைய நேம் வந்து இருக்கும், ஒரு இன்டர்லாகிங்காக அந்த கனெக்டிவிட்டி வந்து இருக்கும், இது எல்லாமே வந்து ஃப்ராகில் வந்து இருக்கும். மார்டர் யூஸ்வலி யூஸ்ட் இன் த மேசன்ரி ஒர்க், எந்த மார்டர் யூஸ் பண்ணுவோம், 1:6, 1:6, வெரி குட் தமிழ் சொல்லி, 1:6. Sand in mortar is used for, sand in mortar is used for, எதுக்காக sand யூஸ் பண்ணுறோம், வால்யூம் ஆஃப் த மார்டர், ஆமாம் இன்க்ரீஸ் பண்ணோம், சிங்கேஜ் வந்து குறைக்கும், கிராக்கை வந்து குறைக்கும். ஆல் ஆஃப் திஸ் இஸ் ரைட் ஆன்சர், ஆல் ஆஃப் திஸ், ஓகேவா, ஆல் ஆஃப் திஸ். சாண்டு மார்டரில் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கேட்குறாங்க, ஓகேவா. ஓகே, ஸோ பாயிண்டனிங் பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின். த ஆப்ரேஷன் ஆஃப் ரேக்கிங் ஆஃப் அவுட் ஆஃப் த மேசன்ரி ஜாயிண்ட் அபவுட் 13 mm டெப்த் அண்ட் தென் ஃபில்லிங் தெம் அப் டு 1/3 சிமெண்ட் சாண்ட் மார்டர் கால்ட். இதுக்கு பேர் பாயிண்டனிங் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தோன்னா ஃபேஸிங், கண்டிங், பிளாஸ்டரிங், பாயிண்டனிங்க்கு இடையில இருக்கக்கூடிய மைனூட்டான வித்தியாசத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. பாயிண்டனிங்னா என்னென்னா, அந்த பிரிக் மேசன்ரியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த டேர்ம் தான் பாயிண்டனிங் அப்படின்ற அர்த்தம், ஓகேவா. அண்ட் ஏர் கண்டிஷனல் பில்டிங் எ டோர் ஆஸ் டு serve both purpose of opening and closing. The most suitable types of door, என்ன டோர் வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரிவால்விங் டோர், ஓகேவா. ரிவால்விங் டோர், இதை மாதிரி ஒரு டோர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. இந்த டோர்ன்றது ஏர் கண்டிஷனல் பில்டிங்காக யூஸ் ஆகக்கூடிய டோர் தான் இந்த ரிவால்விங் டோர், ஓகேவா. ஸோ இது வந்து என்ன, ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் அந்த ரொட்டேட்டிங் அண்ட் ரிவால்விங் டோர்.
கோப்ளனர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். இது வந்து ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ். ரிசல்டன்ட் என்ன, அதுக்கான ஆங்கிள் என்ன, இதான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கிவன் சிஸ்டத்தை காட்டலையே. சரி, இதான் கிவன் சிஸ்டம். summation of all the fx, summation of all the fy given, fx fy given, then resultant வேணும்னா square root of fx square fy square minus 20 square minus 20 square square root குள்ள resultant வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம் 20 root 2. 20 root 2 resultant எல்லாத்துலயும் 20 root 2 தான். பிளஸ்ஸா மைனஸா? கண்டிப்பா பிளஸ். அப்ப ஏவை எலிமினேட் பண்ணிடலாம், ஆரை டி எலிமினேட் பண்ணலாம். ஒன்று பி அல்லது சி. இங்கே பார்த்தங்க அப்படின்னா ஆல்ஃபா ரொம்ப முக்கியம். ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஆஸ் யூஸ்வல், ஓகேவா, இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்எக்ஸ் ஆர்ஒய் இதெல்லாம் போட்டு ரிசல்டன் கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா வேணும் அப்படின்னா இது ஆர்ஒய், இது ஆர்எக்ஸ், ஐ நீட் திஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா வேணும்னா tan θ கண்டுபிடிக்கணும். இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆர்ஒய் பை ஆர்எக்ஸ் அதுதான் வந்து ஆல்ஃபாக்கான வேல்யூ. இது டிஃபால்ட்டாகவே நான் சொல்லிட்டேன், இவ்வளோ நெகட்டிவ்னா இஸ் தேர்ட் கோஆர்டினேட், ஓகேவா. இல்லை ஆல்ஃபா வந்து தீட்டா வந்து 45 இருந்ததுன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வித் ஈஸ்டா ஆர் 225 from north. 225 from north is right answer ma. 225 from north is right answer. Which of the following cases have the least moment of inertia? In the case of square, யாரது வந்து least moment of inertia? Moment of inertia about diagonal எழுதிக்கோங்கப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? Moment of inertia about diagonal. Moment of inertia about base side வந்து நல்ல அதிகமான moment of inertia கொடுக்கும். ஆனால் about the diagonal பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ தான் கொடுக்கும். சிஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுத்தரமான வேல்யூ கொடுக்கும். இருக்கிறதுல லீஸ்ட் பார்த்தீங்கன்னா moment of inertia about the diagonal. Moment of inertia about the diagonal. ஸோ ட்ரையாங்குலர் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வித்தை வந்து ஆஃபாக குறைக்கிறேன், ஹைட்டை வந்து டபுளாக மாற்றுறேன் அப்படின்னா ஐஎக்ஸ்எஸ்க்கான வேல்யூ என்ன? ஐஎக்ஸ்எஸ்க்கான வேல்யூ ஜென்ரலாகவே பிஹெச் கியூப் டிவைடட் பை 12. வித்தை ஆஃபாக மாற்றுறேன்னா b/2, ஹைட்டை டபுளாக மாற்றுறேன்னா 2h கியூபு டிவைடட் பை 12. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பழைய வேல்யூவே வரும், ஓகேவா, பிஹெச் கியூப் டிவைடட் பை 12. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 4ன்ற வேல்யூ மல்டிப்ளை ஆகி நிற்கும். அப்போ 4 டைம்ஸ், அப்போ 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நான் இந்த வேலைகள்லாம் பண்ணும் பொழுது, ஓகேவா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ட்ரையாங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸை பொறுத்து பிஹெச் கியூப் டிவைடட் பை 12 4 டைம்ஸ் தாம்மா. ஏன்னா இந்த டைம் 2 இன்ட்டு கியூப் வந்து 8 டிவைடட் பை 2 4 டைம்ஸ் தான், ஓகே. Structural member generally designed designate so that the material is stressed to working stress. Structural member is generally designated so that the material stress up to working stress, okay va. இது காலமா வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஸ்டீல் வேல்யூ கொடுத்தாச்சு, ஏரியா ஆஃப் த கான்கிரீட் வேல்யூ கொடுத்தாச்சு, சிக்மா ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்தாச்சு, மாடலர் ரேஷியோ வந்து கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து டிசைன் பண்ண வேண்டியதுதான் ஒரே ஒர்க்கு. ஸோ மாடலர் ரேஷியோ கொடுத்ததுனால சிக்மா ஸ்டீல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிக்மா கான்கிரீட் இன்ட்டு 5, பிகாஸ் சிக்மா ஸ்டீல் வந்து கொடுக்கல பாருங்கள், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா சிக்மா ஸ்டீல் டிவைடட் பை சிக்மா கான்கிரீட் விச் இஸ் ஈக்குவல் டு 5, ஓகேவா. மாடலர் ரேஷியோ அதான். அப்போ மாடுலார் ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிடுறோம். மாடுலார் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, கொடுத்ததை வச்சு சிக்மா எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். எங்கன்னா இங்கே இந்த இடத்துல நான் சொல்கிறேன் மாடுலார் ரேஷியோ இஸ் கிவன், இதை வச்சு சிக்மா எக்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன். சிக்மா எக்ஸ் வந்து தெரியுது. லோட் ஆன் த கான்கிரீட் பார்த்தீங்கன்னா, லோட் ஆன் த காலம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்டீல் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல், ஏரியா ஆஃப் த கான்கிரீட் ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட்
போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 180 கிலோ நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, 150 கிலோ நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 150. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான், சிக்மா அண்ட் இ, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்து யங்ஸ் மாடல்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. சிக்மா அண்ட் இ ஆஃப் எ பாடி ஆஃப் வால்யூம், சாரிம்மா இது வந்து வால்யூம் 2 × 10⁵ mm³ வால்யூம், இது சிக்மா, இது வந்து யங்ஸ் மாடுலஸ். ரெசிலியன்ஸ் ஆஃப் த பாடி என்னன்னு கேட்குறாங்க. ரெசிலியன்ஸ் ஆஃப் த பாடி, ரெசிலியன்ஸ் ஆஃப் த பாடி, ரெசிலியன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சார்? அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டயக்ராம் தான், ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின், ஆஃப் போடுறேன், ஸ்ட்ரெஸ்க்கான வேல்யூ போடுறேன், ஸ்ட்ரெயினுக்கான வேல்யூ ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ், சிம்பிளிஃபை பண்ணுறேன், சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E. ஓகேவா, ஸோ இந்த இடம் பாருங்கம்மா, உங்களுக்கு புரிஞ்சிடும் வேகமா. இதுதான் வந்து மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஏன்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா தான். ஸ்ட்ரெயினை நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் கொண்டுட்டு ஆஃப் சிக்மா ஸ்கொயர் இன்னு கொண்டுட்டு வரலாம். ஓகேவா, ஆஃப் சிக்மா ஸ்கொயர் இன்னு சொல்லலாம். இப்போ இதில் வால்யூமை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும், வால்யூம் ஆஃப் த பாடி, மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் வால்யூம் ஆஃப் த பாடி, அப்போ தான் ரெசிலியன்ஸ் ஆஃப் கிடைக்கும். ஓகேவா, மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்னம்மா? ரெசிலியன்ஸ் பர் வால்யூம் தானேம்மா. மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன? ரெசிலியன்ஸ் பர் வால்யூம், ரெசிலியன்ஸ் பர் வால்யூம், அதான் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். எனக்கு வெறும் ரெசிலியன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸோட வால்யூமை நான் மல்டிப்ளை பண்ணால் ரெசிலியன்ஸ் கிடைக்கும் இல்லையா, ரெசிலியன்ஸ் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அதே தான். அப்போ எல்லா வேல்யூமே வந்து கிவனில் வந்து இருக்குன்ற பட்சத்தில் அந்த கிவன் வேல்யூ எல்லாத்தையும் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ கேன் கெட் த ஆன்சர்ஸ். ஓகேவா சார்? புரியல சார்? ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெசிலியன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, அவன் கொடுத்தது மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸாக இருக்கும். ஓகேவா, அப்போ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா ரெசிலியன்ஸ் பை வால்யூம், இதான் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா அண்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், அதுதான் சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E. இதோட நான் வால்யூமை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரெசிலியன்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து கொடுத்துட்டாங்க, ஸ்பேன் கொடுத்துட்டு பாயிண்ட் லோட் வந்து ஆக்ட் ஆகிறதா சொல்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 5 மீட்டர் ஸ்பேன், இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் 100 கிலோ நியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகுதுங்க. ஓகேவா, 100 கிலோ நியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் லோடு. ஐ நீட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அது பாயிண்ட் லோடுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ஷன்ஸ் வேணும். RARB நான் தனியாக சப்ஸ்டியூட் பண்ணலை, ஆல்ரெடி பண்ணியே இருக்குது. ரியாக்ஷன்ஸ் RARB × 100, மொமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் 100 × 2, இது வந்து எப்படி எடுத்திருப்பாங்கன்னா மொமெண்ட் அபவுட் A வந்து எடுத்திருப்பாங்க. 100 × 2னா இதுதான் மொமெண்ட் அபவுட் A. ஓகேவா, இது 100, இது 2 மீட்டர். ஸோ இது 100 × 2 clockwise. ஓகே, ஸோ clockwise, the clockwise rotations பாசிட்டிவ் 100 × 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆன்டி clockwise RB × 5. ஸோ RB × 5, இது மூலியமாக RB RAவை கண்டுபிடிச்சிடலாம். RB RA கண்டுபிடிச்சாலே போதுமா? RA வந்து 60, RB வந்து 40. எனக்கு அந்த பாயிண்டில் RA வந்து 60 × 2 போட்டிங்க அப்படின்னா 60 × 2 which is equal to 120 கிடைக்கும். 120 கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகேவா, 120 is right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ஃபார் a solid circular beam 40 mm dia செக்ஷன் மாடுலஸ்னாலே I by Y தான். அப்போ 40ல ஓகே ஃபார் a solid circular beam of 40 mm dia I வந்து என்ன by d power 4 divided by 64. Y வந்து என்ன இங்க வந்து போலார் செக்ஷன் மாடுலஸ் கேட்கல, வெறும் செக்ஷன் மாடுலஸ் தான் கேட்கறாங்க, புரிஞ்சுக்கணும். போலார் செக்ஷன் மாடுலஸ் கேட்கலமா, போலார் செக்ஷன் மாடுலஸ்னா by d power 4 divided by 32 by y ன்னு போட்டுருக்கணும். இங்க வெறும் செக்ஷன் மாடுலஸ் தான் கேட்கறாங்க. by d power 4 divided by 64 y ன்றது என்ன d by 2. d by 2 என்ன 40ல பாதி 20, புரியுதா இல்லையா? 40ல பாதி 20. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 2 pi into 10 power 3. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர்னு வரும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் வரும். ஓகே. When the composite unit consists of steel rod surrounded by cast iron tube subjected to axial load, assessment வந்து a ratio of normal stress induced in both material is equal to ratio of Young's modulus of respective material. ரீசன் பார்த்தீங்கன்னா காம்போசிட் யூனிட் வந்து ரெண்டுமே வந்து ஃபியூஸ் டுகெதர் அப்படி இருக்கிறதுனால equal deformations. Both the statement are right. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்மா. both the statement are right. both statement are right and correct explanations also. நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மொமெண்ட் ஏரியா மெத்தட் ஈஸியா, எதுக்கு சிம்பிள். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல நிறைய மெத்தட் இருக்குல்ல, மொமெண்ட் ஏரியா மெத்தட் எப்போ சிம்பிளாக யூஸ் ஆகும் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு அந்த சப்போர்ட்டட் பீமில் 2 சிமெட்ரிக்கலி பிளேஸ்ட் அன்ஈக்குவல் பாயிண்ட் லோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஈக்குவலி ஸ்பேஸ்னா இங்கேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு பாயிண்ட் லோடு இங்கே ஒரு பாயிண்ட் லோடு ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது, அன்ஈக்குவலாக இருக்கும் பொழுது தான் இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட்ன்றது ஈஸிலி அடாப்டட். ஓகேவா? அதர்வைஸ் இது நாட் ஈஸிலி அடாப்டட். எந்த ஒவ்வொரு கேஸுக்குமே வந்து ஒவ்வொரு மெத்தட் வந்து சூட்டபிள்மா. அதன் அடிப்படையில் மொமெண்ட் ஏரியா மெத்தட்ன்றது இங்கே தான் 2 சிமெட்ரிக்கலி பிளேஸ்ட் அன்ஈக்குவல் பாயிண்ட் லோட் அதை மாதிரி இருக்கும் பொழுது தான் மொமெண்ட் ஏரியா மெத்தட்ன்றது ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரிசல்ட் அகைன் கேட்குறாங்க. ரிசல்ட்ன்றது டைரக்டான ஒரு ஃபார்முலா தானே, பி மைனஸ் கியூன்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்து இந்த ஃபார்முலாவில் கொசைன் ஃபார்முலாவில் கொண்டுட்டு வராங்க. ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. இதில் ரிசல்டன் வந்து சேம் லைனில் இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குன்னா காஸ் 180, காஸ் 180க்கான வேல்யூ -1. ஸோ -2pqன்ற மாதிரி வந்து மாறி நிற்கும். பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் -2pq. இது வந்து எப்படி மாறலாம் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்ற மாதிரி மாறி அந்த ஹோல் ஸ்கொயரும் கியூபிக் ரூட்டும் கேன்சல் ஆகி p மைனஸ் கியூன்ற மாதிரி நிற்கும். இது p மைனஸ் கியூன்ற மாதிரி நிற்கும். ஓகே, டக்டைல் மெட்டீரியலுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபெயிலியர் தியரி என்ன? The question is repeated. Maximum shear strain energy theory. Maximum shear strain energy theory. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரோல் ஃப்ளெக்சர் பெண்டிங் மொமெண்ட் வந்து 0வா மாறும், இல்லை பெண்டிங் மொமெண்ட் வந்து அந்த சைன் வந்து கன்வெர்ட் ஆகிறது தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரோல் ஃப்ளெக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது இது மாதிரி கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடுமா, இது வந்து எது டிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இது பாருங்க. இதுதான் உண்மையாகவே TNPSC AE கேட்ட கொஸ்டின். நான் சொன்னேன் எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இல்லை கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட்டை 2 வாட்டி ஸ்கொயர் பண்ணால் லோடு கிடைக்கும், ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சியர் ஃபோர்ஸ் கிடைக்கும் சார், சியர் ஃபோர்ஸு. அப்போ சியர் ஃபோர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லோடு கிடைக்கும். அப்போ சியர் ஃபோர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதும் பெண்டிங் மொமெண்ட்டை 2 வாட்டி பண்ணுறதும் ஒன்று தானே. புரியுதா இல்லையா?
பெண்டிங் மூமெண்ட் 2 வாட்டி பண்ணா லோடு வந்து கிடைக்கும். ஓகேவா? பெண்டிங் மூமெண்ட் 2 வாட்டி பண்ணா லோடு வந்து கிடைக்கும். இதுல இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நான் காலையிலேயே சொல்லிட்டேன். ரிலேஷன்ஷிப் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்க தயவு பண்ணி கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேசஸ். அதாவது ஒரு கேண்டிலீவர் பீம்ல டபிள்யூன்ற ஒரு பாயிண்ட் லோட் ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ அதனால ஒரு டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வருது. ஓகேவா? அந்த டிஃப்ளெக்ஷன் டெல்டா 1. இப்போ இந்த லோடை வந்து டபிள்யூன்ற லோடுக்கு பதிலாக 2W லோடா மாத்துறேன். அப்போ எனக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி மாறும்? எந்த ரேஷியோவா மாறும்? இதான் வந்து கொஸ்டின். ஒன்றும் இல்லைப்பா, ஃபஸ்ட்டு டபிள்யூன்றதுனால வந்த டிஃப்ளெக்ஷன் டெல்டா 1, ரெண்டாவது 2W வர டிஃப்ளெக்ஷன் 2 டெல்டா, அவ்வளோதான். 2 டெல்டா 1 இதை விட ட்வைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை விட ட்வைஸாக இருக்கும். டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா வேகமாக டைப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ கியூப் கிடையாது, டபிள்யூ தனியாக எல் கியூப் தனியாக. எஸ், டபிள்யூ கியூப்னா கதை வேற மாதிரி இருக்கும். டபிள்யூ கியூப்னா கதை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா 2Wனா 2யே 3ஆல பண்ணணும்னா 8 அப்படின்னு மாறும். 1/8ன்னு வந்துடும். தப்பு. டபிள்யூ எல் கியூப் டிவைடட் பை 3EI. இதுதான் கேஸு. ஸோ வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.5ன்ற மாதிரி வந்து மாறுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட் ஸ்கொயர் பிளேட் ஈக்குவல் டெப்த் இருக்கும்போது இந்த ரேஷியோ வந்து கேட்குறாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட் அண்ட் ஸ்கொயர் பிளேட். இந்த ரேஷியோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட் ஸ்கொயர் பிளேட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் சொல்லிட்டேன். இது சர்க்குலர், இது ஸ்கொயர். ஸோ இதுக்கான ரேஷியோ by d⁴ divided by 64 by d, இது வந்து d³ divided by 12. இதில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்குலர் பிளேட், அதாவது இதில் வந்து டயாவும் இதில் பிரெத்து டெப்த்தும் ஒன்று தான். அப்போ d⁴/12 சர்க்குலர் வந்து by d⁴ divided by 64. இது வந்து d⁴ divided by 12. d⁴ get cancel. by 4 12 வந்து மேலே போயிடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இஸ் லெஸ் தென் 1மா. ஓகேவா? நான் பேசுறது புரியுதா இல்லையா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் லெஸ் தென் 1. ஸோ ஏ பாயிண்ட் லோட் அப்ளைடு சிஎஸ் சென்டர். அப்பா வா, சிஎஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கவே இல்லை. சியர் சென்டரில் எந்த பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனாலும், இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. சியர் சென்டரில் எந்த பாயிண்ட் வந்து ஆக்ட் ஆனாலும் அங்கே பெண்டிங் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? பெண்டிங் மட்டும்தான் நடக்கும். ஃபோர்ஸ் கண்டிப்பாக பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது சிஎஸ் சென்டரில் தான் ஆக்ட் ஆகணும். அப்படி ஆக்ட் ஆனால் தான் ட்விஸ்டிங்கை அவாய்ட் பண்ணி பெண்டிங்கை மட்டும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்டிங்னா முறுக்கு விசை, பெண்டிங்னா பெண்ட் ஆகிறது. ஓகேவா? ஸோ ஹியர் த பியூர் பெண்டிங் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா x is circumferential stress, y is longitudinal stress with reference to and a thin wall pressure. Which of the following is true? x வந்து circumferential stress தான், y வந்து longitudinal stress தான். ரெண்டுத்துக்கும் இடையில ரேஷியோ கேட்குறான், அவ்வளோதான், சிம்பிள். சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னாலும் ஹூப் ஸ்ட்ரெஸ்னாலும் ஒன்று தான், PT/2T. லாங்கிடியூஷனல் ஸ்ட்ரெஸ்னா PD/4T. ரெண்டுத்துக்கு இடையில ரேஷியோ என்ன ரேஷியோ இருக்கு? PD/2T, PD/4T. கெட் கேன்சல் 2T. இது வந்து PD/4T, PD கெட் கேன்சல் 2T 4T. இது வந்து பார்த்தீங்கன்னா 4T/2T நிற்கும். TT கெட் கேன்சல் 2ன்ற மாதிரி வந்து நிற்கும். ஸோ இதுதான் அந்த ரேஷியோ தான் வந்து கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் y which is equal to x/2. xன்றது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, yன்றது லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸு. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் பாதி தான் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். இதை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் பசிக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். டூ பீப்புள் வெயிட் வந்து W, each are sitting on a plank, length வந்து L, floating on water at L/4 from the either end. புரியலையே? ஒரு மரக்கட்டையில் இங்கேருந்து L/4 இங்கேருந்து L/4 டிஸ்டன்ஸில் 2 பீப்புள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? 2 பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
வேற என்ன நடக்குது? நெக்லெக்டிங் வெயிட் ஆஃப் பிளாங்க். இதோட வெயிட்டை வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெண்டிங் மொமெண்ட் அட் த சென்டர், இந்த நடுவில் இருக்கக்கூடிய சென்டர் பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இப்படிலாமா கேட்குறது? ஸோ இது பாருங்களேன், இந்த பிளாங்கை விட்டுருங்க. இது வந்து தண்ணியில் வந்து மிதந்துட்டு போகுது. தண்ணியில் மிதந்துட்டு போகிறதுனால கண்டிப்பாக அந்த தண்ணி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து யூடிஎல் ஃபோர்ஸ். அந்த யூடிஎல் ஃபோர்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன், யூடிஎல் ஃபோர்ஸ். இதில் L/4 L/4 டிஸ்டன்ஸில் WWன்ற 2 சிமெட்ரிக்கல் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. எனக்கு இந்த யூடிஎல் ஃபோர்ஸ்க்கான டோட்டல் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளி வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? 2W ஈக்குவல், இந்த சைடும் அந்த சைடும் ஈக்குவல், அதுக்கு ஈக்குவலாக இந்த யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகுது. பேசுறது புரியுதா? யூடிஎல் வந்து W பர் லென்த் அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிதக்குது அப்படின்னா மேலே லோடு கொடுத்தாலும் கீழே ஆக்ட் ஆகக்கூடிய லோடு ஈக்குவலாக இருக்கிறதுனால மிதக்குது. மேலே கொடுக்குற லோடு வந்து அதிகமாக இருந்தால் கீழே வந்து அது வந்து சிங்க் ஆகிடும். மேலே கொடுத்த லோடும் கீழே கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனும் ஈக்குவல்ன்றதுனால இந்த யூடிஎலுக்கான வேல்யூ 2W பர் எல். புரியுதா இல்லையா? மேலே லோடு 2 லோடு, அதனால 2W பர் எல். யூடிஎல்ல 2W பர் எல். பெண்டிங் மொமெண்ட் அட் சென்டர் கேட்குறாங்கப்பா. பெண்டிங் மொமெண்ட் அட் சென்டர் வந்து என்ன பண்ணலாம்? வெரி வெல். பெண்டிங் மொமெண்ட் அட் சென்டர் எடுங்க. சென்டர் எடுத்தாச்சு. ஐ நீட் திஸ். இதுங்க 2Wன்ற ஹைட்டு. லென்த்து பார்த்தீங்கன்னா சென்டர் வரையும் இருக்கிறது L/2. அப்போ 2W இன்ட்டு L/2 தான் டோட்டல் லோடு அப் டு சென்டர் வரையும். என்ன லோடு? யூடிஎல் லோடு. யூடிஎல் என்ன ரியாக்ஷன்? என்ன ரியாக்ஷன்? தண்ணி மரப்பலகையில் அடிக்கிறது. ஓகே, அதுதான் 2W L/2. ஓகே, 2W L/2. ஓகே, சிஜி இது எங்கே ஆக்ட் ஆகும்? இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். இந்த இடம் என்ன? L/4. அப்போ போடுங்க. பேசுறது புரியுதா? W பர் எல். ஃபுல்லாக கேட்டால் 2W எல். இது வந்து ஆஃபாக கேட்டதுனால 2W L/2. இந்த இடத்துல ஒரு குவார்டர், அது வந்து என்ன? L/4. அவ்வளோதான். 2W L/2 இன்ட்டு L/4. இது வந்து ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்டம் வந்து கொடுக்குது. ஓகேவா? அதை தான் இங்கே வந்து இதை மாதிரி 2 கெட் கேன்சல். அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். 2 கெட் கேன்சல். WL²/4. WL²/4. பட் இங்கே ஏன் வந்து எல் வந்தது பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே பாருமா, இதை நீங்கள் சிம்பிளியாக உட்காந்து போட்டு பாருங்கள். எனக்கு இப்போ பிரெயின் வந்து ஒர்க் ஆகலை, ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. ஓப்பனாக சொல்லி நீங்கள் உட்காந்து போட்டு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதாவது எனக்கும் உண்மையாகவே ஹெட்டேக் தான் வருது, தலைவலி இருக்குது. உங்கள் நிலைமை எனக்கு வந்து புரியுது. ஓகேவா? சம் ஸ்டூடெண்ட் பர்சனலி மெசேஜ் மீ, முடியல சார். இங்கே எனக்கு முன்னாடி 2 சிஸ்டம், என் கண் அப்படியே எரியுது, அவியுது. காலையிலேருந்து 9 மணி நேரம் கரெக்டாக. ஓகேவா? ஸோ நான் இந்த கொஸ்டினோடு முடிச்சிடுறேன். பாய்சான் ரேஷியோ ஆஃப் பிராஸ் மெட்டீரியல் நாளைக்கு இதை மாதிரி பார்க்கலாம். இஃப் சான்ஸ் நாளைக்கு இதை மாதிரி கேட்டுட்டு இருங்க, இல்லைன்னா விட்டுருவோம். பாய்சான் ரேஷியோ ஆஃப் பிராஸ் மெட்டீரியல். பிராஸு 0.340. இதான் வந்து பாய்சான் ரேஷியோ. ஓகேவா? நான் பேசுறது கேட்குதா? ஒரு 300 கொஸ்டின் தான் பார்க்க முடிஞ்சது. காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்தால் மேபி 500 கொஸ்டின் பார்த்துருக்கலாம். நம்ம 11:30 மணிக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா?
என்னோட டார்கெட் இன்னைக்கு 500 நாளைக்கு 500 அப்படின்றது தான் என்னோட டார்கெட்டாக இருந்தது. பட் வந்து நான் இன்னைக்கு ஒரு 300 கொஸ்டின் தான் வந்து பார்க்க முடியுது. 300 கொஸ்டின்லேயே அதாவது நான் இப்பவும் சொல்கிறேன், நம்ம பார்க்குற 1000 கொஸ்டின் நீங்கள் டீம் ஏ பார்த்துருக்க வேண்டாம், டீம் பி பார்த்துருக்க வேண்டாம், மினி மார்க் டெஸ்ட்டில் ஒரு 800 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், அதை கூட பார்த்துருக்க வேண்டாம். இந்த 1000 கொஸ்டின் பார்த்தாலே 100 கொஸ்டின் வந்துரும்ன்றத எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எஸ் எஸ் எஸ். இந்த 1000 கொஸ்டின் பார்த்தா 100 கொஸ்டின் வந்துடும். எஸ் எஸ் எஸ். எங்களை விட நீங்கள் தான் சார். ஓகே ஓகே. இந்த 1000 கொஸ்டின் பார்த்தா 100 கொஸ்டின் வந்துடும் அப்படின்னு எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? 1. ரெண்டாவது, ஃபைனல் மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு போர்ட்டலில் அப்லோட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மேம் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. பண்ணலனாலும் சொல்லிட்டேன், போர்ட்டலில் அப்லோட் ஆகிருக்கு. அது வந்து நீங்கள் ஆன்லைனாகவும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைனாகவும் எடுத்துக்கலாம். ஸோ டோன்ட் வரி, ஓகேவா? ஆஃப்லைன் வந்து பேப்பர் வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஆஃப்லைன் பேப்பரும் வந்து கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஊக்கமுடைய பேட்சுக்கான அத்தனையும் கவர்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ஆஃப்லைன் டெஸ்ட்டை வந்து நான் வந்து ஸ்டடி வித் சரவணா குரூப்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மார்க் டெஸ்ட், ஃபைனல் மார்க் டெஸ்ட் அப்லோடட். நீங்கள் நாளைக்கு எழுதலாம், இல்லை இன்னைக்கும் நீங்கள் எழுதலாம். இன்னைக்கு எழுத வேண்டாம், மேக்ஸிமம் நாளைக்கு வந்து எழுதுங்க. அதையும் பாருங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து போடும்பொழுது பெரிய டேட் அண்ட் டைம் வச்சு தான் நம்ம வந்து போட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தரமாக வந்து ரெடி பண்ணோம். ஆனால் எக்ஸாம் வந்து ஜனவரி 6ன்னு சொல்லி நம்மளை ரொம்ப வந்து ரெஸ்ட்ரைன் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அது வந்து ஓப்பனாக. ஆனால் இந்த டெஸ்ட் பேட்ச் போல் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இந்த ஏஐக்கு இவ்வளோ தரமாக கொஸ்டின் இருந்து நான் பார்த்ததில்லை, ஓகேங்களா? மெனி அகாடமிஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து ஒரு போலியான ஐடி வச்சு வாங்குறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரி, அதுக்குள்ளே நான் வந்து போகவே வந்து விரும்பலை, ஓகேங்களா? ஏன் அதுக்குள்ளே போனால் வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து எனக்கே வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து போக விரும்பலை. இன்றைக்கி நம்ம வந்து 9.5 hours வந்து மேரத்தான் வந்து போயாச்சு. இனிமேல் நாளைக்கு வந்து மேரத்தான் வந்து கண்டினியூ பண்ணலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது மாதிரி மேரத்தான் போகும்பொழுது மற்ற அகாடமியும் மேரத்தான் போகிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்மளை பார்த்து அவங்க காப்பி பண்ணுறாங்க. ஏன்னா நேற்று வந்து என்ன நேற்று இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மார்னிங் 5 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் பேட்ச்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து புதுசு இல்லை. நம்ம என்ன கொண்டுட்டு வந்தாலும் அது வந்து டூப்ளிகேட் ஆகுன்றதுலாம் வந்து எப்பவுமே வந்து புதுசு கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், ஜேடிஓ இப்போ படித்தாலும் கிளியர் பண்ணலாம். நான் நல்லா சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏஐக்கு 3 மாதம் தான் வந்து எஃபர்ட் போட்டிங்க. உங்களுடைய கிராஸ் கோர்ஸை பொறுத்தவரை 90% சிலபஸ் ஆர் கவர்ட், ஓகேவா? ஆனால் அந்த 3 மாதம் ரஷ்அப் பண்ணி பண்ணுறதை விட இப்போ நமக்கு வந்து 6 month வந்து டைம் இருக்குது. நீங்கள் இப்போ வரீங்க, ஃப்ரெஷராக வந்தால் கூட இப்போ படித்தாலும் ஜேடிஓ கிராக் பண்ணலாம், ஜேஇ கிராக் பண்ணலாம். காலகாலமாக எல்லாரும் பண்ணுற தப்பு, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது படிக்கிறது, அதுக்கப்புறம் படிக்க மாட்டீங்க. ஒன்று, அது நீங்கள் வந்து என்னென்னா 1 மார்க்கில் விட்டு 1/2 மார்க்கில் விட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேப் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 மார்க் 1/2 மார்க்ன்றது பெரிய பூதாகரமான மார்க்காக வந்து மாறி நிற்கும். ஸோ ஃபைனல் மார்க் டெஸ்ட் ஸ்டடி வித் சரவணா குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நைட்டு. நீங்கள் ஃபைனல் மார்க் டெஸ்ட்டு எல்லாரும் எழுதலாம். டெலகிராம் குரூப்லேயும் நான் வந்து போடுறேன். மார்க் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு யாரும் பயப்பட வேண்டாம். இந்த லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஏஇன்றது ரொம்ப ரொம்ப எளிமை. நான் இப்போவும் சொல்கிறேன், 200 கொஸ்டினில் 150 கொஸ்டினுக்கும் மேலே நம்மளுடைய ஊக்கமுடைய டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டாக யார் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்களோ அவங்களால எழுத முடியும். டீம் ஏல இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் டெஸ்ட்டு 5 சைக்கிள் டெஸ்ட்டு, டீம் பியில் இருக்கிற 5 சைக்கிள் டெஸ்ட்டு, டீம் ஏல இருக்கக்கூடிய 2 மினி மார்க்கு, டீம் பியில் இருக்கக்கூடிய 2 மினி மார்க்கு, ப்ளஸ் வந்து என்ன இந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 5 மார்க் டெஸ்ட், இதை பண்ணாலே போதும், ஓகேவா? டெஸ்ட் பேட்சை வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணாலே மெனி சீனியர் ஆஸ்பிரண்ட் கேன் கிளியர் ட்ராக், ஓகேவா? இதுதான் நான் சொல்லுவேன். இப்போ டெஸ்ட் பேட்சுக்கான ஒர்த்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதே போல் ஆர்ஆர்பி ஜேஇ, எஸ்எஸ்சி ஜேஇ, ஜேடிஓ ரெண்டுமே கம்பைன் பண்ண ஒரு டெஸ்ட் பேட்ச். அந்த டெஸ்ட் பேட்சுக்கு டெக்னிக்கல் டிஸ்கஷன் கம்பல்சரி, ஜிஎஸ்க்கான டிஸ்கஷன் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கலாம், இல்லாமல் வந்து போகலாம். ஐ எம் பிளானிங் ஜிஎஸ்க்கும் மேக்ஸிமம் வந்து இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சும் 15லேருந்து லான்ச் ஆக போகுது. ஊக்கமுடைமை டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் 5000 மட்டும்தான். 5000 மட்டும்தான். ஆமாம், 5000 மட்டும்தான். இது வந்து அதிகம் கம்மின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த 5000 rupeesக்கு உங்களுக்கு 8 month
கமிட்மெண்ட். உங்களுக்குன்னு தனியான வாட்ஸ்அப் குரூப், இதே ஊக்கமுடைமை பேட்ச் இருக்கீங்க இல்லையா? இதே மாதிரி தனியா வந்து என்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் அஃபர்மேஷன் எழுத சொல்லுவேன். எல்லாமே வந்து நடக்கும். ஒரு 8 மந்த் வந்து என்ன நீங்க டிராவல் பண்ணலாம். ஊக்கமுடைமை பேட்ச்க்கு நான் சொல்றேன். இல்ல நான் வந்து ஒரு நியூ கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு 6000 ஆகும். ஓகேங்களா? நியூ கேண்டிடேட் யாராவது வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 2 டெஸ்ட் பேட்சும் வந்து வந்துரும். எதுனா எஸ்எஸ்சி ஜேஇ பிளஸ் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ 8 மந்த் நீங்க டெஸ்ட் பேட்ச்லயே லைவ் கிளாஸஸ் மாதிரி அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இது தவிர்த்து லைவ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தனி இது இருக்கு. ஓகேங்களா? தனி பேட்ச் வந்து இருக்கு. லைவ் கிளாஸஸ் ஜேடிஓ ஜேஇ ரெண்டுமே சேர்த்து நான் இந்த வருஷம் கிளியர் பண்ணணும். எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எல்லாமே வேணும், கிளாஸ் வேணும், டீடைல்டா வேணும், ஜிஎஸ் டெக் எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். ஓகேவா? ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, இந்த ஜிஎஸ் பேப்பர் பிளஸ் டெக்னிக்கல் பேப்பர் எல்லாமே சேர்த்து ஆகக்கூடிய ஃபீஸ் ஆஃப்டர் ஆஃபர் போக ஆகக்கூடிய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20,000. நான் சொல்றது எஸ்எஸ்சி ஜேஇ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ரெண்டுமே கம்பைன் பண்ணி கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் டிஸ்கஷன் எல்லாமே சேர்த்து 20,000. இல்லை எனக்கு ஜேடிஓ மட்டும் வேணும்னா 15,000 வந்து ஆகும். ஓகேங்களா? இது ஒரு சைடு. எனக்கு ஜேடிஓ ஜேஇ டிஎன்பிஎஸ்சி ஏஇ மொத்தம் மூணுமே, அதாவது டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எஸ்எஸ்சி ஜேஇ, நான் சொல்றது எஸ்எஸ்சி ஜேஇ இப்போ அப்கமிங்ல வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜேஇ, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எப்போ வரும்னா அடுத்த வருஷம் 2025 ஜனவரி மாதம். ஓகேவா? இந்த 3 எக்ஸாம் இடையில ஆர்ஆர்பி ஜேஇ 4 எக்ஸாம். இந்த 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச், 4 எக்ஸாமுக்கான கோச்சிங், 1 இயர் ப்ராப்பர் கைடன்ஸோட எனக்கு கோச்சிங் வேணும், ஆன்லைன் லைவ் பிளஸ் ரெக்கார்டட் வேணும்னு கேண்டிடேட் வந்து ஆசைப்படுறீங்கன்னா அவங்களுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25,000. இதுவும் ஆஃபர் போக 25,000, 20,000 டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து என்ன 6,000. 3 கோர்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். ஒன்று. ரெண்டாவது, சார் நான் பிடபிள்யூடி கேண்டிடேட், நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, வேற ஏதாவது விடோஸாக இருக்கீங்க, ஒரு சம் ஸ்பெஷல் கேட்டகரி ரொம்ப கஷ்டப்படுறதா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜேஇ ஜேடிஓக்கான ஃபீஸே மொத்தமாகவே 10,000 தான். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேணும் அப்படின்னா மொத்தமாகவே 12,500 தான். நீங்கள் இப்போ ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு வேளை விடோஸாக இருக்கீங்க இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் இப்போ ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் வரையுமே ஆகக்கூடிய என்டையர் ஃபீஸ், கிளாஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் இது வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தாங்க. ஸோ அது வந்து என்ன ரொம்ப அடிஷ்னல் ஃபீஸ், அது வந்து என்ன ஒரு சிம்பிளி போர்ட்டலுக்கான ஃபீஸ் மட்டும்தான். இல்லை கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கான ஃபீஸ் எதுவுமே அதில் சேர்க்கல. 12,500 ரூபாய் நீங்கள் பை பண்ணி வாங்கக்கூடிய போர்ட்டலுக்கான ஃபீஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அதில் மெமரி இது எல்லாமே வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து அப்கமிங். நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு ஒர்க்கை நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவும் சொல்கிறது இதுதான், எங்கே இருந்தாலும் படிக்கலாம். வீடே உங்களுடைய படிக்கக்கூடிய இடம். இன்னைக்கு வீட்டில் இருந்தீங்க, எத்தனை பேர் காலில் இருந்து இப்போ வரையும் உங்களால் கேட்க முடியுது, எஸ் ஐ காட் ஸ்ட்ரெயின், எனக்கு காது வலி இருக்குது, கண்ணு வலி இருக்குது. நான் உங்கள் மைண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். காது வலி இருந்தாலும் கண்ணு வலி இருந்தாலும் காலையில் 11 மணியில் ஆரம்பித்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 9:15 வரையுமே நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இட் இஸ் நாட் எ ஸ்மால் திங். 9.5 மணி நேரம் நீங்கள் கிளாஸ் மட்டுமே உட்காந்துட்டு இருக்கீங்க. 9 மணி நேரம், 9.5 மணி நேரம். அதில் 1/2 மணி நேரம் விட்டுருப்பா, நீ லஞ்ச் சாப்பிட்டது, சின்ன சின்ன பிரேக். நான் வந்து 15 மினிட்ஸ் 3 வாட்டி நான் பிரேக் விட்டேன். அப்போ 9 மணி நேரம் உங்களால் உட்கார முடியுதுன்னா 9 மணி நேரம் ஏன் படிக்க முடியாது? நான் பேசுறது புரியுதா? 9 hours வந்து உங்களால் உட்காந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண முடியுதுன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கிளாஸ், 4 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியாதா? எவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யோசிங்க, குமுலேட்டிவா எவ்வளோ விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலான்றத மட்டும் யோசிங்க. ஈஸிலி அச்சீவபிள் டார்க். ஏதோ ஒரு இடத்துல கும்பல் கும்பலாக படிக்கிறாங்க, ஏ மாஸ் க்ரௌடு. இந்த மாஸ் க்ரௌடை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறீங்களா, கிராக் பண்ணலாம். நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவலாக படிக்கிறீங்களா, கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் படித்தாலும் கிராக் பண்ணலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், கோச்சிங் சென்டரே இல்லாமல் ஒரு டெஸ்ட் பேட்ச் எடுத்து படித்தாலும் கிராக் பண்ணலாம். சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து செல்ஃப் ஸ்டடியில் நிறைய படித்தேன். நான் சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன். எனக்கு வித்தவுட் கோச்சிங் என்னால் வந்து படிக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்கலாம். ஓகேவா? இந்த 2024 ஏஇயை நீங்கள் எப்படியோ கடந்து தான் போக போகிறீங்க. 6ஆம் தேதி மறுநாள். ஆனால் அடுத்த 2025 இல்லை ஜூலை மாதம் நடக்கக்கூடிய ஜேடிஓ அந்த ஒரு எக்ஸாமை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகக்கூடாது. என்னை பொறுத்தவரையும் அப்படி தான். ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு 10,000 எம்சிக்யூ மண்டைக்குள்ளே வந்து இருக்கணும். 10,000 கான்செப்ட் வந்து உள்ளே இருக்கணும்.
ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். நீங்க ரொம்ப கவனத்தோட அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளையும் கவனத்தோட கடக்கணும். இன்னைக்கு நாள் உண்மையாவே எனக்கு வந்து எஃபெக்டிவா இருந்தது. நான் ஒரு 3 நாள் வேலைய 1 நாள் செஞ்ச ஃபீலிங் வந்து எனக்கு கிடைக்குது. எத்தன பேருக்கு வந்து அது வந்து இருக்கு அப்படின்னு தெரியல. நீங்க 3 நாள் படிச்சது, 4 நாள் படிச்சது இந்த 1 நாள் படிச்ச மாரி யாருக்காவது ஃபீலிங் இருக்கா? எனிபடி? காலைல இருந்து உட்கார்ந்த எல்லாருமே சொல்லலாம். ஸோ நான் இப்பவும் சொல்லக்கூடிய கடைசி அட்வைஸ், ஒவ்வொரு நாளையும் எஃபெக்டிவா நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா, அந்த ஜூன் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஜேஇக்கான எக்ஸாம் ரொம்ப எஃபெக்டிவா எழுதுவீங்க. ஒவ்வொரு நாளையும் எஃபெக்டிவா கடந்து போறீங்க அப்படின்னா, ஜேடிஓ எக்ஸாம ரொம்ப எஃபெக்டிவா எழுதுவீங்க. இங்க ஒவ்வொரு நாள் மேலயும் முழு அவேர்னஸோட நீங்க வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஜேடிஓ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னா 3500 ஆகுமா? ஜேடிஓ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னா. ஓகேங்களா? ஜேஇ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னாலும் 3500. ரெண்டுமே கம்பைன் பண்ணி வாங்கும்போது 6000 கிட்ட வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப எஃபெக்டிவா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து என்னன்னா, ஜேடிஓ டெஸ்ட் பேட்ச் நான் தனியா போடல. இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஸ்கெட்யூல் வந்து காட்டுவேன். அந்த டெஸ்ட் பேட்ச் வழியா நீங்க உள்ள போய் பாஸ் ஆகி வெளிய வரீங்க அப்படின்னா, யூ கேன் கிளியர் ஏஇ. ஓகேவா? ஏஇ எக்ஸாம் கூட வந்து கிராக் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் வந்து அதுல இருக்கும். 10,000 கொஸ்டின் வேணும்னா, நீங்க வந்து என்ன 6000 பே பண்ணி ஆகணும். இல்ல 4000லேருந்து 5000 கொஸ்டின்னா 3000. ஓகேவா? 3500 நீங்க பார்த்துக்கலாம். ஸோ தேங்க் யூ ஆல். நான் இப்பவும் சொல்றேன், நான் என்னுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிய எண்டில் தான் நான் வச்சேன். ஓகேவா? இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுல ஆரம்பிச்சு 11:00ல ஆரம்பிச்சு 9:15 வரையுமே நான் எங்கேயுமே ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணல. ஸோ இதுக்கும் யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா ஃபியூச்சர்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த மேரத்தான் ப்ரொமோஷனுக்காக நான் பண்ணல. இந்த மேரத்தான் நிறைய ஸ்டூடெண்ட் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டாங்க. டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின்ஸ் எங்களுக்கு வந்து பண்ணுங்க, இது பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இல்ல எப்படி கொஸ்டின் வரும்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக தான் இந்த மேரத்தான். ஓகேவா? அதனால தான் இடையில எந்த இதுவும் இந்த பேட்ச் இருக்கு, அந்த பேட்ச் இருக்குன்னுலாம் நான் சொல்லல. ஃபைனலா அகாடமியும் வந்து உயிர் வாழணும் இல்லையா? அதனால நான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் பத்திலாம் பேசுறேன். வேற எதுவும் இல்ல. இப்போ படிங்க, இப்போதைக்கு தூங்குங்க. நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்துருங்க. உங்க ஸ்டடி வித் சரவணா குரூப்ல குட் மார்னிங் 5 மணிக்கு போடுங்க. உங்க ஊக்கமுடைமை பேட்ச்ல குட் மார்னிங் 5 மணிக்கு போடுங்க. ஏன்னா எனக்கு வந்து குட் மார்னிங்னு சொல்லிட்டு 5 மணிக்கு திட்டத்தட்ட 10 பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? தங்கராஜா இருக்கட்டும், ஊக்கமுடைமை பேட்ச் ஸ்டூடெண்ட், மேனகா ஊக்கமுடைமை பேட்ச் ஸ்டூடெண்ட், முத்துலட்சுமி இந்த கிராஸ் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இதை மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஸோ 5 மணிக்கு எழுந்திருக்க பாருங்க. இப்போ உங்களால் 5 மணிக்கு எழுந்திருக்க முடியுமான்னு கேட்டால் 9 மணி ஆகுதா? வேக வேகமாக சாப்பிட்டு தூங்குங்க. 5 மணிக்கு எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. பட் வி வில் ஹேவ் லைவ் 6 o'clock தான். 5 மணிக்கு எழுந்துருங்க. உங்கள் மைண்ட் செட் எல்லாம் காமாக வச்சுக்கோங்க. ஃபோனை எட்ட வச்சுக்கோங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வி வில் ஹேவ் லைவ் ஆன் 6 o'clock. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணுங்கம்மா, மெசேஜ் பண்ணுங்கம்மா. ஸோ 9.5 hours ஆச்சு. ஓகேவா? தமிழ்நாட்டில் 9.5 hours லைவ் யாரும் போனதில்லை. டெக்னிக்கலுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? டெக்னிக்கலுக்கு சொல்கிறேன். அதுவும் சிங்கிள் பர்சனாக போனதில்லை. இதையும் நான் சொல்லிடுறேன். பதிவு பண்ணணும் இல்லையா வரலாறு. சரி, ஓகே. எனிவே தேங்க்யூ.